பட்ஜெட் ஆவணங்களுடன் நிர்மலா சீதாராமன் அவருடன் நிதியமைச்சக அதிகாரிகளும் உள்ளனர். குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு புறப்பட்டார் நிர்மலா சீதாராமன். இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் இல்லம் செல்கிறார். குடியரசுத் தலைவரை சந்தித்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் விவரத்தை தெரிவிக்க உள்ளார் நிர்மலா சீதாராமன். பின்னர் குடியரசுத் தலைவர் இல்லத்திலிருந்து நாடாளுமன்ற வளாகம் செல்வார். माइक पकड़ के दौड़ रहा, कोई बाइट देनी थी क्या इसने? आवाज के लिए लगा आवाज नहीं आज तेरे ऊपर के माइक ஏற்படுகின்றவர்கள் தொடர்ந்து 90 நாள் கட்டவில்லை என்றால் உடனே சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த சட்டம் ஏற்கனவே இருந்து 180 நாட்களாக இருந்த சட்டம். இப்போ நாங்கள் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து வலியுறுத்துறோம், இந்த 180 நாட்களாக மாற்றுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்கள் ஒரே மாதிரியான சீரான நிலையில் செயல்படுவதில்லை. ஏன்னா முன்பெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா உற்பத்தி துறை சார்ந்திருக்கின்றவர்கள் ஒரு சீரான முறையில் உற்பத்தி ஈடுபட்டுள்ளது. இன்னைக்கு உலக மார்க்கெட் மையம் என்பது பல்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்து ஆர்டர்கள் போவதால் ஒரு தொழிற்சாலை இயங்குவது நெருக்கடிக்குள்ளாக கொண்டிருப்பதால் இந்த சர்பாஸ் சட்டம் என்பது இவர்கள் 180 நாட்கள் மாற்றுவார்களானால் இந்த பொது நடவடிக்கைகள் இந்த தொழில்கள் தப்பிக்கப்படும், தொழில்கள் மீண்டும் புனரமைத்து நடத்துவதற்கு உதவியாக இருக்கும். அந்த சட்ட திருத்தத்தை நீங்க அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய அரசாங்கம் இந்த நாங்கள் வாங்குகின்ற இயந்திர கொள்முதலுக்கு 15% மானியம் தந்துட்டு இருந்தாங்க. அது கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்திட்டாங்க. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம் கேட்டீங்கன்னா ஒரு குறுந்தொழில் சிறுதொழில் ஊக்குவிப்புக்காக அந்த மானியம் வழங்குவதற்கான தனி ஃபண்ட்ஸ் ஒதுக்கி அது 15 என்பது 25% வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் முன்வைத்திருக்கிறோம்.
விக்னேஷ், பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அதாவது நாட்டுடைய மொத்த ஜிடிபியில் 30 முதல் 35% எம்எஸ்எம்இ துறையிலிருந்து வழங்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் 1% நிதி என்பது அந்த வளர்ச்சிக்காக எம்எஸ்எம்இ துறைக்காக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வரி சலுகைகள், ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள். தொழில்பேட்டை என்பது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 50,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஜாப் ஆர்டர், அதாவது பெரு நிறுவனங்களிடமிருந்து ஜாப் ஆர்டர் எடுத்து செய்கிறார்கள். மோட்டாருடைய உதிரி பாகங்கள் முதல் ராணுவ தளவாடங்களுடைய உதிரி பாகங்கள் வரைக்கும் கோவை மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் உற்பத்தி துறை சார்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த சூழ்நிலையில் தொழில்பேட்டை என்பது நீண்ட ஆண்டு கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. விக்னேஷ், நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்த பட்ஜெட்டை எதிர்பார்ப்பதா அவங்க சொல்லியிருக்காங்க. சில சலுகைகளை எதிர்பார்ப்பதாகவும் அவங்க சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். அடுத்ததாக சிறு குறு தொழில் நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகள் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் பிரசன்னாவும் இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள்ல இந்த சலுகை எங்களுக்கு அறிவிச்சா இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா என்ன விஷயங்களை அவங்க முன்னிறுத்துறாங்க? விக்னேஷ், நாட்டிலே விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான். இது சம்பந்தமா பேசுவதற்கு இந்த மதுரையை சேர்ந்த மடிசியாவுடைய முன்னாள் தலைவர் சம்பத் அவர்களுக்கு அவருடைய கேட்கலாம். சார், இப்போ தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்ல உங்களுடைய பிரதான கோரிக்கைகள், ஆண்டாண்டு நீங்க வச்சிருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். சிறுதொழில்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்னென்னா ஃபினான்ஸ் பேங்கர்ஸுக்கே போகாத சிறுதொழில்கள் நிறையா இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களால கொலாட்ரல் கொடுக்க முடியாது, ப்ராப்பர்ட்டியை கொடுத்து ப்ளட்ஜ் பண்ணி லோன் வாங்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சிஜிடிஎம்எஸ்சின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். இன்கேஸ் அந்த இண்டஸ்ட்ரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் அந்த பேங்கர்ஸுக்கு ஃபண்டு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீமு. பட் அது நடைமுறைப்படுத்துறதுல நிறையா சிக்கல்கள் இருக்குது. பேங்கர்ஸை கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வருஷம் 70% தான் வரும், அதுக்கடுத்து 3 வருஷம் கழித்து 30% வரும். அதில் நிறைய நாங்கள் பேப்பர் ஒர்க் பார்க்கணும், அதனால் நாங்கள் அதில் ஆர்வம் காமிக்கிறதில்ல, அதில் ஃபண்டு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறாங்க. அதை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்தாங்கன்னா, அதாவது 100% பேங்கர்ஸுக்கு லோன் இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஃபண்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு, நிறையா இண்டஸ்ட்ரிக்கு பேங்கர்ஸ் கடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது போக ரிசர்வ் பேங்க் மொத்த கடனில், அதாவது எம்எஸ்எம்இ கடனில், பேங்கர்ஸ் கொடுக்குற எம்எஸ்எம்இ கடனில் இப்போ ஒரு பேங்க்கில் 100 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30% இந்த மாதிரி சிஜிடிஎம்எஸ்சியில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பேங்கர்ஸுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நிறையா பேருக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுபோக லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் 8% 8.5%ல் பேங்கர்ஸ் லோன் வாங்க முடியும் பேங்க்லேருந்து. பட் அதே இது மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரி வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, 12% 14% ஆகுது. அப்போ 2 பேரும் தயார் பண்ணுற பொருளை அவங்க லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறவங்களுக்கு சீப்பாகவும், ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறவங்களுக்கு காஸ்ட்லியாகவும் ப்ராடக்ட் வரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு குறைந்த விலையில் கொடுக்கணும். அது பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சார்ந்த விக்னேஷ். சிறு குறு தொழில் துறையினர் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு கடன் விகிதங்கள், வட்டி குறைப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை இடம்பெற போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரசன்னா. குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதியமைச்சக நுழைவாயிலில் பட்ஜெட் ஆவணங்களுடன் புகைப்படம் எடுத்த பின் குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்திருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமே நேரடியாக கேட்கலாம். கணபதி, குடியரசுத் தலைவரை சந்திச்சிட்டாரு. அடுத்தடுத்த என்ன மாதிரியான பட்ஜெட் போது என்ன மாதிரியான மரபுகள் கடைபிடிக்கப்படும்? சற்று நேரத்துக்கு முன் நீங்கள் சொன்னது போலவே தனது அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட நிர்மலா சீதாராமன் தற்போது நாம் இருக்கும் குடியரசுத் தலைவர் இல்லத்துக்குள் இருக்கிறார். இந்த வழியாகத்தான் அவர் குடியரசுத் தலைவர் இல்லம் சென்று அங்கே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்திருக்கிறார். இன்று நாடாளுமன்றத்திலே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது என்ற விவரத்தை அவரிடம் தெரிவித்திருக்கிறார். சென்ற முறை
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் விவரத்தை தெரிவித்த போது அவருக்கு தயிரிலே இனிப்பு கலந்து நல்ல சகுனமாக தை சீனி என்று வழங்கப்படும் அந்த இனிப்பு பொருளை குடியரசுத் தலைவரே ஊட்டிவிட்டார். அதன் பிறகுதான் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு நாடாளுமன்ற வளாகம் சென்றார். இன்றும் அதேபோல நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் இல்லத்திலே தற்போது குடியரசுத் தலைவரின் மெய்காவல் படையினர் தற்போது ஒப்பனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழக்கமாக நடத்தும் பரேடுக்காக இங்கே அடிக்கடி ஒத்திகை நடத்துவது வழக்கம். அதற்கான பணிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இசைக்கருவிகளை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இருக்கும் குடியரசுத் தலைவர் இல்லத்திலேதான் திரௌபதி முர்மு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் நிதித்துறை செயலாளர் பாண்டே மற்றும் பிற அதிகாரிகளை சந்தித்து தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். பின்னர் மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பு முடிவடைந்த பிறகு இங்கிருந்து புறப்பட்டு குடியரசுத் தலைவர் இதே வழியாக சென்று நமக்கு இடதுபுறம் உள்ள நாடாளுமன்ற வளாகத்துக்கு செல்வார். இப்போது நமது ஒளிப்பதிவாளர் நமக்கு காட்டுவார். இந்த புறம் இருப்பது நிதியமைச்சக அலுவலகம். இந்த அலுவலகத்தில் இருந்துதான் நிர்மலா சீதாராமன் புறப்பட்டு சென்றார். அதன் பிறகு அவர் இந்த பகுதியில் இருந்து நேரடியாக இதே சாலை வழியாக சென்று பின்னர் இடதுபுறம் கீழே இறங்கியவுடன் இடதுபுறம் உள்ள நாடாளுமன்ற வளாகத்துக்கு செல்வார். கீழே இறங்கியவுடன் உள்ள இடத்துக்கு பெயர் விஜய் சௌக். அதற்கு இடது பக்கத்தில் தான் நாடாளுமன்ற வளாகம் இருக்கிறது. புதிய நாடாளுமன்ற வளாகத்துக்கு சென்று அங்கே அவர் பட்ஜெட் ஆவணங்களை சரிபார்த்து அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் உறுதி செய்து கொள்வார். பின்னர் நாடாளுமன்ற வளாகத்திலே பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிற மத்திய அமைச்சர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்பும் சம்பிரதாயமாக நடைபெறும். சுமார் 10:30 மணி அளவுக்கு அந்த சந்திப்பு நடைபெற்ற பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவை செல்வார். மக்களவையிலே சரியாக 11 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பணி தொடங்கும் என நாடாளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 1.5 மணி நேரம் வரை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பட்ஜெட் உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இதில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் இன்று நாடாளுமன்றத்திலே பட்ஜெட் கூட்டத்தொடர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நடைபெற உள்ளது. சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும், உற்பத்தி துறைக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும், இதன் மூலமாக கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது இந்த பட்ஜெட்டின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதே சமயத்திலே பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் தொடரும் எனவும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாங்கும் திறன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு வரி சலுகைகள் அளிக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. இத்தகைய சூழலில் அந்நிய செலாவணி இருப்பு வசதியான அளவிலே 640 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருக்கிறது. அதே போலவே பணவீக்கம் குறைவதற்கான சூழல் ஏற்பட்டு தற்போது பணவீக்கம் 4.9 என்கிற அளவை அடைந்திருக்கிறது. ஆகவே இனி பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கும் எனவும் அதே சமயத்திலே ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது பொருளாதாரத்துக்கு ஊக்கம் அளித்து தற்போது 7% உள்ளாக இருக்கும் வளர்ச்சி 6.8 வரை இருக்கும் என நிதிநிலை அறிக்கையிலும் தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று பொருளாதார ஆய்வு அறிக்கையிலும் அப்படியே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை 7% மேல் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இன்று காலை 11 மணிக்கு மத்திய பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது. விக்னேஷ், மக்களவையில் 11 மணி அளவில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி கணபதி. பட்ஜெட் தொடர்பான சிறப்பு நேரலை நாம் தொடரலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.
பாய்மா. பாய். அஞ்சலிக்கு நம்ம ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும். மேட்ரிமோனில வரம் பார்க்கலாம்னா அது ஈஸியா சேஃபானு கேள்வி கேட்டுட்டே இருந்தா வரணும் தானா வீடு தேடி வருமா? கண்டிப்பா வரும். தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், அதிக பிரைவசி, வாட்ஸ்அப் மூலமா வரன்கள், வரன் அமைத்து தரும் உதவி மற்றும் பல புது சர்வீசஸ் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க. மாஹி இவ்ளோ மஞ்சள் கரையா? இம்பாசிபிள். பாசிபிள். புதிய ஏரியல் பெர்ஃபெக்ட் வாஷ் நீக்கும் மஞ்சள் மாதிரி விடாப்பிடி கரையை இன் ஒன் வாஷ். குஷியாய் ருசி ருசியாய் சுவையாய் ஏற்கையின் பொற்காலம் இனிதே ஆரம்பம். பார்த்து பார்த்து வாங்கினோம், தரமான பொருள்கள் வாங்கினோம். இனி ஒரு விதி செய்வோம், ஆச்சி மசாலா வாங்குவோம். உங்களாரோ இனி ஒரு விதி செய்வோம், ஆச்சி மசாலா வாங்குவோம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா. குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்ளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. எங்க அப்பாவோட ஸ்கூட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுமா? எங்க அப்பாவோட ஸ்கூட்டர் சப்மரீன் கூட ஆகும் தெரியுமா? எங்க அப்பாவோட ஸ்கூட்டர் பேசும் தெரியுமா? அது எப்படி? வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன்ஸுடன் ஃபேமிலி ஸ்கூட்டர் அறிமுகம், தி ஆல் எலக்ட்ரிக் ஏத்தர் விஸ்டா. அண்ணாச்சி இந்த பொருளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பியாரு அண்ணா. சேக்கு அட்ரஸ் துபாய். துபாயா? துபாய். துபாய்க்கு தயாராகுங்கள். உங்கள் நன்மதிப்பை பெற்ற மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் அமக்கலமாக ஆரம்பமாகிறது செயின் திருவிழா. உங்களுக்கென்றே வடிவமைக்கப்பட்ட பிரத்யேகமான செயின் கலெக்ஷன்ஸ்களை காண உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஜனவரி 10 முதல் பிப்ரவரி 16 வரை எங்கள் ஷோரூமில் நடைபெறுகிறது. செயின்களுக்கு சேதாரம் 4.9% முதல் ஆரம்பமாகிறது. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை எங்களிடம் 0% கழிவில் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளுங்கள். புன்னகையோடு வாருங்கள், பொன்னகையோடு செல்லுங்கள். இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். SRK டைட் தான் அசல் SRK ஸ்டெயின் ரிமூவல் கிங். மாம் சொல்லுவாங்க இந்த டஃப் கரை போகாது. போகும். டைட் லாவெண்டர் ஃப்ரெஷுடன் போகும் டஃப் எண்ணெய் மற்றும் கிரேவி கரைகளை தந்திடும் லாவெண்டர் நறுமணம். ட்ரை பண்ணுங்க. புதிய டைட். ஆனா இந்த காஜல் நாள் முழுவதும் நிலைக்கும். அதோட உங்களுக்கு விருப்பமான ஷேட்ஸ்லயும் கிடைக்கும். உங்க தயாரிப்புகள் பத்தி உலகம் பூரா தெரியணுமா? அதுக்கு இதெல்லாம் இருக்கு. அமேசான் இருக்கு. இதுல இந்தியா மற்றும் 18 உலகளாவிய சந்தைகளில் இருந்து கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பார்த்தாதானே வியாபாரம். நமக்கான சிறந்ததை மட்டுமே நாம் தேர்வு செய்கிறோம், அதுவும் எந்த சமரசமும் இல்லாமல். அப்படியானால் உங்கள் பைக் அல்லது கார் குறித்து ஏன் சமரசம் செய்ய வேண்டும்? பயன்படுத்துங்கள் வால்வோலைன் ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில். இது உங்களுக்கு சிறந்த செயல்திறனை அளிப்பதுடன் சரியான மதிப்பில் கிடைக்கிறது. வால்வோலின், தி ஒரிஜினல் இன்ஜின் ஆயில். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே? வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. ஓ, நல்ல போன். உன்னதை விட சிறந்தது. ரொம்ப கிளியர், ரொம்ப பவர்ஃபுல். Realme 14 Pro. மத்திய பட்ஜெட் சற்று நேரத்தில் தாக்கலாக உள்ள நிலையில் தனிநபர் வருமான வரி குறித்த எதிர்பார்ப்புகள் ஏராளமாக உள்ளன. எது போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம் என நமது வணிக செய்தியாளர் கௌசல்யாவிடம் நேரடியாக கேட்கலாம். செய்தி பிரிவிலிருந்து அவர் இணைந்திருக்கிறார்.
கௌசல்யா, ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கலின் போதும் இந்த தனிநபருக்கான இந்த இன்கம் டாக்ஸ்ல வந்து ஏதேனும் சலுகைகள் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். அது போன்ற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது குறித்து நீங்கள் தொடரலாம். வணக்கம் விக்னேஷ். இன்னைக்கு இப்போ வந்து கொஞ்ச நேரத்துலலாம் நமக்கு மத்திய பட்ஜெட் தாக்கலாக போகுது. இதில் என்ன அப்படின்னா கடந்த முறையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7,28,000 அதாவது 7,28,00,000 பேர் வந்து கிட்டத்தட்ட தனிநபர் வருமான வரி செலுத்தியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72% பேர் வந்து புதிய வரிமுறையில் வருமான வரி தாக்கல் செய்திருக்காங்க. இதை எதுக்காக குறிப்பிடுறோம் அப்படின்னா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2 முறையுமே இருக்குது. பழைய வரிமுறையும் இன்னும் நம்ம வரி தாக்கல் பண்ணிட்டு தான் இருக்கோம், புதிய வரிமுறையும் இருக்குது. பழைய வரிமுறையில் என்ன அப்படின்னா ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வரி கிடையாது அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு இது. அதில் என்ன அப்படின்னா 80C 80D அந்த பிரிவுகள் எல்லாம் நம்ம வரி சலுகைகளையும் எடுத்துக்க முடியும். அந்த வகையில் நம்ம வரி செலுத்துகிற விதம் வந்து பழைய வரிமுறையில் வந்து நம்ம வருமான வரி சட்டங்களை வந்து சலுகைகளை பெற முடியும். ஆனால் புதிய வரிமுறை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதிய வரிமுறையில் வந்து இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆண்டுக்கு 3 லட்சம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வரி கிடையாது அப்படிங்கிறது தான் புதிய வரிமுறையில் இருக்குது. இதில் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்லாப் இருக்குது. 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5%, 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் அப்படின்னா 10%, இப்படி வரி சலுகைகள் வந்து பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த வரி சலுகைகள் அதாவது என்ன அப்படின்னா புதிய வரிமுறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிரந்தர கழிவு அப்படிங்கிறது வந்து 75,000 ரூபாய் வரைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 75,000 ரூபாயையும் கணக்கிடப்படும் போது, அதாவது 3 லட்சத்தோட சேர்த்து இந்த கால்குலேஷன் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும், ஆண்டுக்கு 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது. நம்ம வந்து ஈடுற வருமானத்துக்கு வரி கிடையாது அப்படிங்கிறது தான் புதிய வரிமுறையில். இப்போ புதுசாக நம்ம எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குது அப்படின்னா, தற்போது இப்போ இந்தியாவில் இருக்கிற சூழல் என்னென்னா நுகர்வு குறைவாக இருக்குது, பணவீக்கம் வந்து அதிகமாக இருக்குது, பொருளாதாரம் வந்து 2ஆம் காலாண்டில் பொருளாதாரம் வந்து மந்த நிலையில் இருந்தது அப்படின்றது ஒரு தகவலும் தான் நமக்கு வெளியாக இருக்கிறதுனால, இப்போ இந்த தடவை நடுத்தர மக்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 கோடி பேருக்கு மேலே இருக்கிறவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து என்ன அப்படின்னா வருமான வரியில் எதையாவது சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஆண்டுக்கு அதாவது புதிய வரிமுறையில் எதையாவது மாற்றங்கள் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் கூறப்படுது. அதில் என்ன அப்படின்னா ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகுது. இது எல்லாமே தகவல் தான். புதிய வரிமுறையில் இந்த முறை மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கௌசல்யா. பட்ஜெட் தொடர்பான சிறப்பு நேரலை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தலைமுறைகள் கண்டோம், பல கிளைகள் கொண்டோம். 30 லட்சத்திற்கும் மேல் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள். கல்யாண நகையோ காது குத்த நகையோ மனசுக்கு நிறைவு தங்கமயில் தான். நியாயமான விலை, நல்ல தரம், அன்பான சேவை. 33 ஆண்டுகளுக்கும் மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகமெங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இன்னைக்கு ஃபேமிலி மூவி நைட் ரெடியா? நோ நாட் ரெடி. நான் இருக்கேன்ல கோத்ரேஜ் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஏர் ஃப்ரெஷ்னர். ஜன்னல்களை நறுமணத்தை வெளியே போக விடாதீங்க. ரிலாக்ஸ், நான் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுவேன். கோத்ரேஜ் ஏர்மேட்டிக் ரூம்களை தொடர்ந்து நறுமணத்துடன் வைக்கிறது. ஒருவேளை ரூம்கள் பேசினால் அவை கோத்ரேஜ் ஏரை தான் கேட்கும். என்னதான் நல்ல ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் செலவு கைக்கெற்ற தூரத்துக்கு இருக்கணும். செலவு கைக்கெற்ற தூரம், ஆனா ஃபெசிலிட்டிஸ் ஸ்கைக்கெற்ற தூரத்துல இருக்கணும். சாவிக்கும் காய்க்கும் அதுவும் கிடைக்கும், அதுக்கு மேலேயும் கிடைக்கும். அப்படியா? எங்க? மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல டாப் குவாலிட்டி பேஷண்ட் கேர் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் கை கெட்டும் விலையில். இது எல்லாமே மீனாட்சி எப்போதும் அளிக்கும் அதே அன்பும் பராமரிப்பு. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மேலூர் ரோட், மதுரை. எங்க போனோம் சேக? துபாய். நான் துபாயா? துபாய்க்கு தயாராகுங்கள். The 2025 Ather 450 with multi-mode traction control. Bike or scooters, for a reason. இதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன்.
காணுங்கள் தீர்மானிக்க உங்கள் ஜீ5 மட்டுமே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என் தோற்றமோ பேச்சும் எப்படின்னு தெரியும், ஆனா என் வாசம் தெரியுமா? Denver, the scent of my success. பயோடேட்டாவை வச்சு லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ண முடியுமா? இனி அந்த டென்ஷன் இல்ல. tamilshadi.com-ஓட ஷாதி லைவ் இருக்கு. 1 மணி நேரத்துல பொருத்தமான 10 ஆன்லைன் மீட்டிங்ஸ், பிடிச்ச மேட்சஸோட. ஷாதி லைவ், free for all women. Download now. நம்ம குடிக்கிற டீல கூட நமக்கு எக்கச்சக்க சாய்ஸஸ் இருக்கு. ஒரு வீடு வாங்குறதுக்கு சாய்ஸ் வேணுமா? இப்போ இருக்கு. 1 இல்ல 3. Presenting Casa Grand's perfect trio for ultimate living. கியூட்டான ஃபேமிலிக்கு just 43 lakhsல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு வீடு. ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு superior and spacious வீடு. That starts from just 49 lakhs. அதுக்கு ஒரு படி மேல 1.7 crore ஒரு luxurious elevated villa with a private plunge pool. அதுவும் இது எல்லாமே just 10 minutes from Sholinganallur. சென்னையோட thriving hub-ஆன கார்னைல 75+ world class amenities. Presenting Casa Grand's perfect trio for ultimate living in Karnai at just half the price of Sholinganallur. வேற எதுக்கு வெயிட் பண்றீங்க? இந்த perfect trio-ல இருந்து உங்க perfect வீட இப்போவே சூஸ் பண்ணுங்க. To book, call 9848333233. குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைसेस அவ்ளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. மம்மி, தம்பி இருமல்னால முழிச்சிட்டா. ஓஹோ. மம்மி, ஐடியா. என்னாச்சு என் குட்டி டாக்டர்? டாக்டரா நிச்சயம் ஒரு நாளாவே. ஆனா இப்போதைக்கு விக்ஸ் வேப்பரப்பின் கதகதப்பு கபத்தை இளக்கி இருமல் மற்றும் மூக்கடைப்பிலிருந்து ஆறுதல் தருது. எனவே நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். விக்ஸ் வேப்பரப், உங்கள் குட்டி டாக்டர். வயர்களின் ஆல்ரவுண்டர். அது உயிரை காப்பாத்தும், மின்சாரத்தையும் சேமிக்கும், வீட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு தரும், ஒவ்வொரு டென்ஷனையும் தாங்கும், தொடர்ந்து நீடித்து உழைக்கும். நாங்கள் வயர்களையும் தயாரிக்கிறோம், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறோம். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே? வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. எட்டாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முன்னதாக நிதிநிலை அறிக்கையை வாசிப்பதற்கு முன்பாக மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை சந்திப்பது என்பது மரபு. அந்த வகையில் இன்று காலை தனது வீட்டிலிருந்து புறப்பட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருடைய மாளிகைக்கு சென்று நேரடியாக அவரை சந்தித்திருக்கிறார். நிதித்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நிதிநிலை அறிக்கை மீதான பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். அதற்கு முந்தைய நடைமுறைகள் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரடியாக அவருடைய குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று அவர் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நிதி அமைச்சக அதிகாரிகளும் மத்திய நிதியமைச்சருடன் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வருகை தந்திருந்தார்கள். தற்போது அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அவருடைய வீட்டிலிருந்து நிதியமைச்சர் புறப்பட்ட பிறகு மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நிகழும், அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டீங்க. தற்போது அங்கு என்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போது குடியரசுத் தலைவர் இல்லத்திலே இருக்கிறார். குடியரசுத் தலைவரை இல்லத்தை சந்தித்து விட்டார். மரபுப்படி குடியரசுத் தலைவருக்கு இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்றத்திலே 11 மணிக்கு மக்களவையிலே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்ற விவரத்தை தெரிவித்து விட்டார். இன்னும் சிறிது நேரத்திலே
இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நுழைவாயிலுக்கு இடதுபுறம் இருக்கும் இன்னொரு நுழைவாயில் சாலை வழியாக அவர் இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். இந்த வழியே தான் அவர் மீண்டும் நாடாளுமன்ற வளாகத்துக்கு செல்வார். ஆகவே இன்று பட்ஜெட் தாக்கலுக்கான இறுதி நடவடிக்கைகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே முன்னேற்பாடுகள் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டன. பட்ஜெட் எந்தவிதமான ஆவணங்களும் இன்றி டிஜிட்டல் முறையிலே தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட இதை தனது முன்னால் இருக்கும் திரையில் இருந்துதான் படிக்க இருக்கிறார். பட்ஜெட் ஆவணங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் டிஜிட்டல் முறையிலே அனுப்பப்படுகின்றன. அதே போல நிதி அமைச்சகமும் பட்ஜெட் ஆவணங்கள் மற்றும் அது தொடர்பான தகவல்களை எல்லாம் டிஜிட்டல் முறையிலேயே வெளியிட இருக்கிறது. நேற்று வெளிவந்த பொருளாதார ஆய்வு அறிக்கையிலே மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் தங்களுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். அப்படி தளர்த்தினால் அதன் மூலமாக தனியார் நிறுவனங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும். அவர்கள் கூடுதல் முதலீடு செய்வார்கள், கூடுதல் உற்பத்தி செய்வார்கள், ஏற்றுமதி அதிகரிக்கும். இதன் காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்திலே ஏற்கனவே வேலையிலே இருப்பவர்களுக்கும் சம்பளம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்களின் லாபம் அதிகரித்து வருகிறது. ஆனால் அந்த அளவுக்கு அவர்கள் ஊழியர்களுடைய ஊதியத்திலே பணத்தை செலவிடவில்லை. லாபம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு ஊதியங்கள் உயரவில்லை என்பதையும் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் தனியார் நிறுவனங்களுக்கு மேலும் ஒரு ஊக்கம், அந்த ஊக்கத்தின் மூலமாக கூடுதல் உற்பத்தி, அந்த உற்பத்தி காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் என்பது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே பொருளாதார வளர்ச்சியை உயர்த்த வேண்டும். தற்போது உலகத்திலேயே பெரிய பொருளாதாரங்களில் அதிவேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா இருந்து வருகிறது. கடந்த சில வருடங்களாகவே அந்த இடத்தில் இருந்து வருகிறது. இருந்த போதிலும் இந்தியாவிலே வேலை வாய்ப்பின்மையை நீக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 1 கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும். ஆகவே வளர்ச்சி மேலும் வேகம் பெற வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மேலும் இந்தியா விரைவிலேயே உலகத்தின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை விட அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடுகளாக சீனா மற்றும் அமெரிக்கா மட்டுமே இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்வாய்ப்பாக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்து அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, ஏழ்மையை குறைப்பது ஆகிய நோக்கங்களுடன் தான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகவே இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது மத்திய அரசு தனது தரப்பிலிருந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை நீக்கும் எனவும், அதே சமயத்திலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநில அரசுகளும் கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என கோரிக்கை வைப்பார், வலியுறுத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இத்தகைய முக்கிய அம்சங்கள் கொண்ட பட்ஜெட்டாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நரேந்திர மோடி அரசு 3வது முறையாக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முழு நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது. சென்ற வருடம் நிதிநிலை அறிக்கை ஒன்று இடைக்காலமாக பட்ஜெட்டுக்கு முன்னால் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டாலும் அது முழு 12 மாதங்களுக்காக இல்லாமல் இருந்தது. அது அப்படி இல்லாமல் இந்த முறை முழு வருடத்துக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகவே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும், அதே சமயத்திலே பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகள் காரணமாக சென்ற முறை பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது போலவே இந்த முறையும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு, அதாவது ரயில்வே, நெடுஞ்சாலைகள் போன்ற வசதிகளுக்காக பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவை அனைத்தும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தி வேலை வாய்ப்புகளை கூடுதலாக உருவாக்கும் நோக்கத்துடனே அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், கணபதி, நீங்க குறிப்பிட்ட மாதிரியே கடந்த காலங்களில் போல இல்லாம இந்த முறை 3வது முறையாக பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு மோடி 3.0 இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்றாங்க. நேற்றைய தினம் பிரதமர் பேசும்போது கூட இது ஏழை நடுத்தர மக்களுக்கு ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு சூசகமா வந்து தெரிவிச்சிருந்தாரு. பொருளாதார வளர்ச்சியை கட்டமைப்பதற்கான இதுல வந்து சிறப்பான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க வந்து முன் வச்சிருந்தீங்க. அதுல வேற என்னென்ன விஷயங்கள், அதாவது விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி, அந்த மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கா? அது குறித்த தகவல் எதுவும் வெளியாகி இருக்கா? நிச்சயமாக நரேந்திர மோடி அரசை பொறுத்தவரை பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தொடங்கிய போதே அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது பட்ஜெட்டின் முக்கிய நோக்கங்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருப்பது: 1, வேளாண் துறை, விவசாயிகளுக்கு நலன் அளிக்கும் திட்டங்கள் தேவை. 2வதாக மகளிர்,
மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கும் வகையிலே அவர்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகள், சுய உதவி குழுக்கள் மூலமாக அவர்களுக்கு கூடுதல் நிதி உதவி ஆகியவை அளிக்கப்பட வேண்டும் என பிரதமர் வழிகாட்டுதல் அளித்திருக்கிறார். அடுத்தபடியாக இளைஞர்கள் மேல் படிப்பு படிப்பதற்கான வசதிகள், அதற்கான திட்டங்கள் மற்றும் மேல் படிப்பு முடித்த பின்னர் அவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் என சொல்லப்படும் வேலை வாய்ப்புகளை அணுகுவதற்கு சுலபமான முறைகள் தேவை. வேலை வாய்ப்பில்லாமல் படித்த பிறகும் இளைஞர்கள் அவதிப்படுகிறார்கள். அதை நீக்குவதற்கு கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். பல்வேறு நிறுவனங்களிலே இன்டர்ன் போல தொழில் பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி இத்தகைய பல்வேறு தரப்பினருக்கான திட்டங்கள் இருக்க வேண்டும் என பிரதமர் வழிகாட்டியிருக்கும் அதே நேரத்திலே ஏழை எளிய மக்களுக்கு தேவையான வசதிகள், அதாவது அவர்களுக்கு இலவச தானியங்கள் மற்றும் அவர்களுக்கு இலவச மருத்துவ உதவி, அது மருத்துவ காப்பீடு மூலமாக அளிக்கப்படும் என ஏற்கனவே அரசு அறிவித்திருக்கிறது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இலவச மருத்துவ காப்பீடு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் மேலும் ஏழை எளிய மக்களுக்கான சலுகைகள், இதன் மூலமாக அவர்கள் வாங்கும் திறன் அதிகரிக்கும். குறிப்பாக ஊரக பகுதிகளிலே வாங்கும் திறன் அதிகரித்து வருகிறது என சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் வாங்கும் திறனை அதிகரித்து அதன் மூலமாகவும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான திட்டங்களைத்தான் இந்த நிதிநிலை அறிக்கையிலே நிதியமைச்சக அதிகாரிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதற்கு இறுதி வடிவம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்புகள் இன்று 11 மணிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள், மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், அதே மாதிரி மகளிர் மேம்பாடு, விவசாயம், தொழிலாளர்களுக்கான, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்றது கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு பணவீக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணவீக்கத்தை மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. அது குறித்த அறிவிப்புகள் எதுவும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இதன் அற்புதமான கம்ஃபோர்ட் மற்றும் வலுவான லோட் பாடி அதிக லோடை சுமக்கும். கூடவே எக்ஸ்டெண்டட் 3 வருட வாரண்டியும் உறுதி. டாடா இன்ட்ராகோல்ட் பிக்கப்ஸ், வெற்றியின் மந்திரம். தலைமுறைகள் கண்டோம், பல கிளைகள் கொண்டோம். 30 லட்சத்திற்கும் மேல் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள். கல்யாண நகையோ காது குத்த நகையோ மனசுக்கு நிறைவு தங்கமயில் தான். நியாயமான விலை, நல்ல தரம், அன்பான சேவை. 33 ஆண்டுகளுக்கும் மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகமெங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இன்னைக்கு ஃபேமிலி மூவி நைட் ரெடியா? நோ, நாட் ரெடி. நான் இருக்கேன்ல கோத்ரேஜ் ஆட்டோமேட்டிக் ஏர் ஃப்ரெஷ்னர். ஜன்னல்களை நறுமணத்தை வெளியே போக விடாதீங்க. ரிலாக்ஸ், நான் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுவேன். கோத்ரேஜ் ஏர்மேட்டிக் ரூம்களை தொடர்ந்து நறுமணத்துடன் வைக்கிறது. ஒருவேளை ரூம்கள் பேசினால் அவை கோத்ரேஜ் ஏரை தான் கேட்கும். வயர்களின் ஆல்ரவுண்டர். அது உயிரை காப்பாத்தும், மின்சாரத்தையும் சேமிக்கும், வீட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பு தரும், ஒவ்வொரு டென்ஷனையும் தாங்கும், தொடர்ந்து நீடித்து உழைக்கும். நாங்கள் வயர்களையும் தயாரிக்கிறோம், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறோம். ருசியாய் ருசி ருசியாய் சுவையாய் ஏற்கையின் பொற்காலம் இனிதே ஆரம்பம். பார்த்து பார்த்து வாங்கினோம், தரமான பொருள்கள் வாங்கினோம். இனி ஒரு விதி செய்வோம், ஆச்சி மசாலா. இனி ஒரு விதி செய்வோம், ஆச்சி மசாலா வாங்குவோம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம், ஆச்சி மசாலா. 7 நாட்கள் பழமையான காய்ந்த கரைகளை நீக்கிடும். என்னதான் நல்ல ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் செலவு கைக்கெற்ற தூரத்துக்கு இருக்கும். செலவு கைக்கெற்ற தூரம், ஆனா ஃபெசிலிட்டிஸ் ஸ்கைக்கெற்ற தூரத்துல இருக்கணும். சாவிக்கும் காய்க்கும் அதுவும் கிடைக்கும், அதுக்கு மேலேயும் கிடைக்கும். அப்படியா? எங்க? மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல டாப் குவாலிட்டி பேஷண்ட் கேர் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் கை கெட்டும் விலையில்.
இது எல்லாமே மீனாட்சி எப்போதும் அளிக்கும் அதே அன்பும் பராமரிப்பு. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மேலூர் ரோட், மதுரை. எங்க போனோம் சேகர்? துபாய். நான் துபாயா? துபாய்க்கு தயாராகுங்கள். வர திங்கக்கிழமை என் பொண்ணோட கல்யாணம், எங்க வீட்டோட கல்யாணம். நான் ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடந்துச்சு. நான் நினைக்காத இன்னொன்னும் நடந்துச்சு. என் மொத்த வாழ்க்கையும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. என் கவலையெல்லாம் ஒண்ணுதான், என் பொண்ணோட கல்யாணம் எப்படி நடக்கும்? வேலம்மாள் ஹாஸ்பிட்டலா? இந்த அவசர உலகத்துல அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னே தெரியாத போது உங்களுக்காக வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ஸின் இருதய சிகிச்சை மற்றும் இருதய நோய் மருத்துவர்கள். முதல்ல நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க, கல்யாண வேலை இருக்குல்ல. வேலம்மாள் மருத்துவமனை, அனுப்பானடி, மதுரை. ப்ரோ, இதுதான் பெஸ்டா இருக்கு. வித் ஆல் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ். அப்புறம் சரியான வேல்யூல இருக்கு. பெர்ஃபெக்ட் சாய்ஸ் ப்ரோ. ரோஹன், நண்பா, பெர்ஃபெக்ட் சஜஷன் ப்ரோ. பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் சரியான வேல்யூல. அஷு, வால்வோலின் ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணனும். உன்னோட கார்லயுமா? எப்ப பெஸ்ட் ஆனது சரியான வேல்யூல கிடைக்குதோ then why compromise? வால்வோலின் ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் தான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ் அனைத்து இன்ஜின்காகவும். குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்ளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. உங்கள் நன்மதிப்பை பெற்ற மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் அமக்கலமாக ஆரம்பமாகிறது செயின் திருவிழா. உங்களுக்கென்றே வடிவமைக்கப்பட்ட பிரத்யேகமான செயின் கலெக்ஷன்ஸ்களை காண உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஜனவரி 10 முதல் பிப்ரவரி 16 வரை எங்கள் ஷோரூமில் நடைபெறுகிறது. செயின்களுக்கு சேதாரம் 4.9% முதல் ஆரம்பமாகிறது. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை எங்களிடம் 0% கழிவில் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளுங்கள். புன்னகையோடு வாருங்கள், பொன்னகையோடு செல்லுங்கள். இது நம்ம பாரம்பரியம், இது நம்ம மலபார். மம்மி, தம்பி இருமல்னால முழிச்சிட்டா. ஓஹோ. மம்மி, ஐடியா. என்னாச்சு என் குட்டி டாக்டர்? டாக்டரா நிச்சயம் ஒரு நாளாவே. ஆனா இப்போதைக்கு விக்ஸ் வேப்பரப்பின் கதகதப்பு கபத்தை இளக்கி இருமல் மற்றும் மூக்கடைப்பிலிருந்து ஆறுதல் தருது. எனவே நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். விக்ஸ் வேப்பரப், உங்கள் குட்டி டாக்டர். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கனா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே? வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. பட்ஜெட் தொடர்பான சிறப்பு நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்தியில் யார் ஆண்டாலும் வலுவான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்ததில் பெரும் பங்கு தமிழர்களையே சேரும். அந்த வகையில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த தமிழர்கள் யார் யார் என தெரிந்து கொள்ளலாமா? கணக்கு வழக்குகளை கையாள்வதில் தமிழர்கள் கெட்டிக்காரர்கள் என்பது மத்திய பட்ஜெட்டை அவர்கள் தாக்கல் செய்த விதமே உறுதிப்படுத்துகிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டின் முதல் வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்தவர் யார் தெரியுமா? ஒரு தமிழர்தான். ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையில் இடம்பெற்ற சண்முகம் செட்டியார்தான் இந்தியாவின் முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். 1957, 58, 1964, 65 ஆகிய ஆண்டுகளிலும் தமிழரான கிருஷ்ணமாச்சாரிதான் ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். வரி தொடர்பான சீர்திருத்தங்கள் இவரது பட்ஜெட்டில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்திரா காந்தி அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த தமிழரான பொள்ளாச்சியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் 1975ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தார். 1980ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் இந்திரா காந்தி வெற்றி பெற்ற நிலையில் தஞ்சையைச் சேர்ந்த வெங்கட்ராமனை நிதியமைச்சராக நியமனம் செய்தார். இவர் 1980 மற்றும் 81ஆம் ஆண்டுகளில் ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டின் சிவகங்கையைச் சேர்ந்த ப. சிதம்பரம்
1997ஆம் ஆண்டு நிதியமைச்சராக பொறுப்பேற்று தாக்கல் செய்த பட்ஜெட் இன்று வரை கனவு பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது. பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்த இந்த பட்ஜெட்டில் தொழில் நிறுவனங்களுக்கான வரி கணிசமாக குறைக்கப்பட்டது. ப. சிதம்பரம் 9 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த நிதியமைச்சர்கள் பட்டியலில் மொரார்ஜி தேசாய்க்கு அடுத்த இடத்தை சிதம்பரம் சிறப்பிக்கிறார். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் நிதியமைச்சராக உள்ள நிர்மலா சீதாராமன் 8வது முறையாக ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். விலைவாசி உயர்வு, பொருளாதார மந்தநிலை, பணப்புழக்கத்தை அதிகரிப்பது உள்ளிட்டவை இவர் முன் உள்ள சவால்கள். 2025-26ஆம் நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ள நிர்மலா சீதாராமன் இதற்கு ஏற்ப அறிவிப்புகளை வெளியிடுவாரா என்பது பல தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. பட்ஜெட் தொடர்பான சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து விருந்தினர்களுடன் நமது நெறியாளர் திலகவதியும் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Lights, camera, action. ரொம்ப clear, ரொம்ப powerful. Realme 14 Pro. தலைமுறைகள் கண்டோம், பல கிளைகள் கொண்டோம். 30 லட்சத்திற்கும் மேல் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள். கல்யாண நகையோ காது குத்த நகையோ மனசுக்கு நிறைவு தங்கமயில் தான். நியாயமான விலை, நல்ல தரம், அன்பான சேவை. 33 ஆண்டுகளுக்கும் மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. அண்ணாச்சி இந்த பொருளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பியாரு அண்ணா. சேக்கு அட்ரஸ் துபாய். துபாயா? துபாய். துபாய்க்கு தயாராகுங்கள். உங்களுக்கு என் தோற்றமோ பேச்சும் எப்படின்னு தெரியும், ஆனா என் வாசி தெரியுமா? டென்வர், the center of my success. ஆனா இந்த காஜல் நாள் முழுவதும் நிலைக்கும். அதோட உங்களுக்கு விருப்பமான ஷேட்ஸ்லயும் கிடைக்கும். உங்க தயாரிப்புகள் பத்தி உலகம் பூரா தெரியணுமா? அதுக்கு இதெல்லாம் இருக்கு. அமேசான் இருக்கு. இதுல இந்தியா மற்றும் 18 உலகளாவிய சந்தைகளில் இருந்து கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பார்த்தா தானே வியாபாரம். எஸ்ஆர்கே டைட் தான் அசல் எஸ்ஆர்கே. ஸ்டெயின் ரிமூவல் கிங். மாம் சொல்லுவாங்க இந்த டஃப் கரை போகாது. போகும். டைட் லாவெண்டர் ஃப்ரெஷுடன் போகும் டஃப் எண்ணெய் மற்றும் கிரேவி கரைகளை தந்திடும் லாவெண்டர் நறுமணம். ட்ரை பண்ணுங்க. புதிய டைட். பல்கூச்சத்திலிருந்து உடனடி நிவாரணம் பெறுங்கள் சென்சோடைன் ராபிட் ரிலீஃபுடன். நம்ம குடிக்கிற டீல கூட நமக்கு எக்கச்சக்க சாய்ஸஸ் இருக்கு. ஒரு வீடு வாங்குறதுக்கு சாய்ஸ் வேணுமா? இப்போ இருக்கு. ஒன்னு இல்ல 3. Presenting Casa Grants Perfect Trio for Ultimate Living. Cute ஆன ஃபேமிலிக்கு just 43 lakhsல budget friendly ஒரு வீடு. ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு superior and spacious வீடு. That starts from just 49 lakhs. அதுக்கு ஒரு படி மேல 1.7 crore ஒரு luxurious elevated villa with a private plunge pool. அதுவும் இது எல்லாமே just 10 minutes from ஷோலிங்கநல்லூர். சென்னையோட thriving hubana கார்னைல 75+ world class amenities. Presenting Casa Grants Perfect Trio for Ultimate Living in Karnai at just half the price of ஷோலிங்கநல்லூர். வேற எதுக்கு வெயிட் பண்றீங்க? இந்த பெர்ஃபெக்ட் ட்ரையல்ல இருந்து உங்க பெர்ஃபெக்ட் வீடை இப்போவே சூஸ் பண்ணுங்க. To book call 9848333233. இதுல ஏதாவது விழுந்துச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்கும் உங்கள் ஜீ5 மட்டுமே. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சார், என்ன யோசிக்கிறீங்க? சிமெண்ட் டாப் குவாலிட்டி தானே? என் கூட வாங்க சார். இந்த பெரிய பில்டிங் கூட மகா HD+ சிமெண்ட்ல தான் சார். எந்த சிமெண்டால நாடு கட்டப்படுதோ அதே சிமெண்டால நம்ம வீட்டையும் கட்டணும். மகா HD+ சிமெண்ட். மகா கௌரவம், மகா வேலைப்பாடு. The 2025 8 of 450
with multi-mode traction control. Bike or scooters, for a reason. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கனா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே? வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் பவர்ட் பை பல தலைமுறைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட டவுன்ஷிப் ரிக்ஷா கார்டன் சிவகங்கை. இணைந்து வழங்குபவர்கள் சூரியதேவ் டிஎம்டி பார் உள்ளிருக்கும் உண்மையான உறுதி, ரியல்மி 14 Pro சீரிஸ், கிரீன் பிளே ஹெல்தி அண்ட் சேஃப் இன்டீரியருக்கான ரிப்ளை மற்றும் கிளீன் அண்ட் ட்ரை நம்பர் 1 எக்ஸ்பர்ட் இன்டிமேட் ஹைஜீன் ரேஞ்ச். பட்ஜெட் 2025-26 வழங்குபவர் தாம்பரத்திலிருந்து 5 நிமிடம் பாதி விலையில் ஜி ஸ்கொயர் ரீகல் பார்க். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பட்ஜெட் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது நான் திலகவதி. 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய முழு பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. தொடர்ச்சியான 3வது முறையான ஆட்சி காலத்தில் என்டிஏ அரசாங்கம் தாக்கல் செய்யும் 2வது பட்ஜெட் இது. 8வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் முழு பட்ஜெட் இது. 8 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரு நிதியமைச்சர் என்ற பெருமையையும் அவர் பெறுகிறார். ஒவ்வொரு முறையும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது அதன் மீதான எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக மேலோங்கி இருக்கும். அதே போலதான் இந்த முறையும் பொருளாதார மந்தநிலையிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை எப்படி இந்த அரசு மீட்டெடுக்க போகிறது, அது தொடர்பான அதற்கு ஆதரவளிக்கக்கூடிய வகையில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது, நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்புகளை உயர்த்த வேண்டும், எல்லாவற்றையும் தாண்டி சாமானிய மக்களுக்கான எதிர்பார்ப்பு என்பது வருமான வரியிலிருந்து விலக்கு போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. பட்ஜெட் தொடர்பான நேரலை நாம் இன்று காலையிலிருந்து பார்த்து வருகிறோம். கள விவரங்களையும் டெல்லியில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நமது செய்தியாளர்களிடம் கேட்டறிந்து வருகிறோம். தற்போது சிறப்பு அமர்வில் இணைந்திருக்கிறோம். 4 விருந்தினர்கள், துறைசார் வல்லுநர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் குறித்து ப்ரீ பட்ஜெட் செஷனாக நம்ம இதனை பேச போறோம். விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். வேளாண் துறை சார்பாக பேராசிரியர் திரு பரசுராமன் அவர்கள், ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி, ரயில்வே துறை சார்பாக பேசுவதற்காக திரு மனோகரன் அவர்கள், பொருளாதார பேராசிரியர் டாக்டர் திரு கே பிரபாகர் அவர்கள், தொழிலதிபர் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் திரு கணபதி அவர்கள். விருந்தினர்கள் 4 பேருக்கும் வணக்கம்.
நான் முதல்ல திரு பிரபாகர் உங்ககிட்ட இருந்தே தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம பட்ஜெட், பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு பேசுவோம், ஜிடிபின்னு பேசுவோம், நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிலாம் நம்ம பேசினாலும் சாமானிய மக்களுக்கு இப்ப இன்னைக்கு டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய முதல் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, எங்களுக்கு என்ன இருக்கு இந்த பட்ஜெட்ல, ஒரு மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு இருக்கா அப்படின்றதான் கேள்வியாக இருக்கும். அது இந்த முறை நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்ற தகவல்களை நம்ம கேள்விப்படுறோம். இருக்குமா? ஏன்னா நியூ ரெஜிம், டாக்ஸ் ரெஜிம், ஓல்ட் ரெஜிம், நியூ ரெஜிம் இருக்கு. நியூ ரெஜிம்ல அந்த மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் சம்பளம் ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்குமா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்குது இந்த பட்ஜெட்? இப்போ நியூ டாக்ஸ் கோடுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா பழைய டாக்ஸ் கோட் 2010 வந்த பில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. 297 டெஃபினிஷன்ஸ் இருக்கு அதில். காம்ப்ளெக்ஸ் டாக்ஸ் காம்ப்ளைன்ஸ். அதனால வந்து இந்த தடவை இது வந்து இந்த டாக்ஸை வந்து குறைக்க, இந்த ஸ்லாப்ஸ் 7 ஸ்லாப் இருக்கிறத வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க கேட்ட கேள்வியில இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, growth வந்து 6.5க்கு குறைஞ்சிடுச்சு. இதே நிலைமை தான் கண்டினியூ ஆகும். ஏன்னா டிஎன்ஏ ஆஃப் கவர்மெண்ட்டுடைய டாக்ஸ் மேக்சிமைசேஷன், எந்த அளவுக்கு டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால growth மேக்சிமைசேஷன் கிடையாது கவர்மெண்ட்டுடைய இதில். அதனால என்ன ஆகுதுன்னா 10 வருஷத்தில் நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் வந்து 182% அதிகமாக பே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 2.5 crores to 3 crores தான் இன்கம் டேக்ஸே பே பண்றாங்க. அதே மாதிரி கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து 67%. இல்ல, எனக்கு நீங்க 182% கடந்த 10 வருஷத்துல டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த பக்கமும் ஒரு ஐரணி அதை கேட்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு மாத சம்பளம் வாங்குறோம், அதற்கான வருமான வரி செலுத்துறோம், அதுக்கப்புறம் அதை செலவு பண்ணும்போது அதுக்கு வரி செலுத்துறோம், அதுல இருந்து பொருட்கள் வாங்கும் போதோ வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம பே பண்றோம். இப்படி ஒரு இரட்டை வரிமுறை இருக்கு இல்லையா? இதுல ஒரு கவலையான நிலைக்கு தானே மாத சம்பளம் வாங்குறவங்க தள்ளப்படுகிறார்கள். அதுவும் பார்க்கணும் இல்லையா? நம்ம 182% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்கோர்ஸ் நாட்டுக்கு நல்ல விஷயம். ஒவ்வொரு தனி மனிதரா நமக்கு அது நல்ல விஷயமா அப்படின்ற அந்த கேள்வி. இது நாட்டுக்கும் நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா கன்சம்ஷன் கம்மி ஆகுது. இந்தியாவில் டோட்டலா 13 crore people தான் இருக்காங்க சேலரி வாங்குறவங்க. அதுல 42%க்கு தான் மாச சம்பளம் வருது. அப்ராக்சிமேட்லி 20%க்கு தான் மாச சம்பளம் வருது. 80%க்கு மாச சம்பளம் வரதில்லை. அதே மாதிரி போர் பீப்புள் நீங்க சொன்னீங்க, 10% ஆஃப் தி பீப்புளுக்கு எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் சர்வீசஸ் அவைலபிளா இருக்கு. 80% ஆஃப் தி பீப்புளுக்கு அவங்க பேரண்ட்ஸ் பூரா இருந்தால் அடுத்த அவருக்கு வந்து ஃபாரஸ்டா தான் மாறக்கூடிய நிலைமை இருக்கு. இதுதான் மிட் இன்கம் ட்ராப்பன்ஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, நீங்க என்ன மாத்தினாலும் இது வந்து காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணாலும் நடக்காது. ஏன்னா நம்மளுடைய டேட்டா வந்து டேட்டா ஃபார் இந்தியா, இந்தியன் எக்கனாமிக் சர்வே அண்ட் ஆர்பிஐ டேட்டா, கவர்மெண்ட் வரும் காலங்களில் இது இப்படிதான் இருக்கும்னு சொல்றீங்களா? ஏன்னா இந்த முறை பொருளாதார சீர்திருத்தமே செய்ய போறாங்க, வருமான வரி சட்டத்திலேயே மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. அது வந்து நம்ம பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணுவாங்க, அமெண்ட்மெண்டோ பில்லோ, அது நம்ம அப்படி அத தாக்கம் பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் இருக்குமா இந்த பட்ஜெட்ல அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க நல்லா சொன்னீங்க. அது வந்து இந்தியன் எக்கனாமிக் சர்வே பாத்தீங்கன்னா அதுல எந்த விதமான இந்த பிரைமரி டிஎன்ஏ நம்ம வந்து டாக்ஸ் மேக்சிமைசேஷன், இந்த டாக்ஸ் வாங்கிறது 97% ஆஃப் தி டாக்ஸ் வந்து அட்வான்ஸ்டு டாக்ஸஸ் பிளஸ் டிடிஎஸ்ல ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்துடுறது. 3% தான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க. அப்பனா பாத்தீங்கன்னா டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இந்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி பெர்ஃபெக்டா இருக்கு. 3% இன்க்ரீஸ் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். அண்ட் இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எந்த விதத்திலையும் growth பண்றதில்ல. ஒரு பேங்க்குக்கு 340 crores ப்ராஃபிட் இருக்கிற பேங்க்குக்கு 1400 டாக்ஸ் இது கொடுத்துருக்காங்க. என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் ஜிஎஸ்டி பட் பீனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லி அதை போட்டிருக்காங்க. அதனால வந்து எந்த விதத்திலும் நீங்க வந்து டோட்டலா பார்த்தீங்கன்னா 18 விதமான டாக்ஸஸ் பே பண்றீங்க நமக்கு தெரியாம. ரோட் டாக்ஸ்,
தென் டோல் டேக்ஸ், ரோடு யூஸ் பண்ண டேக்ஸ், எல்லா விதத்திலையும் டாக்ஸஸ் மறைமுகமா நம்ம நிறைய டாக்ஸ் பே பண்றப்ப அது எல்லாம் ஏதாவது அட்ரஸ் பண்ற வகையில ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு சாமானியனோட எதிர்பார்ப்பு அது இன்னைக்கு நிறைவேறுமான்னு கேக்குறேன். நிறைவேறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இவ்வளவு டாக்ஸ் பே பண்ணியும் நமக்கு திருப்பி கிடைக்க கூடுறது வந்து வெரி புவர் ஏர் குவாலிட்டி ரொம்ப புவர், ரோட்ஸ் சரியில்லை, ஹெல்த் கேர் ரொம்ப பூரா இருக்கு. நம்பர் 4, எஜுகேஷன் காஸ்ட்லியஸ்ட் 60% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எஜுகேஷன், ஹெல்த் கேர் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. I think that should be up for a debate post the session. ஏன்னா நம்ம பொலிட்டிக்கலா நம்ம அதை டீல் பண்ண வேண்டி வரும். திரு கணபதி, நான் உங்களிடமிருந்து கேட்க விரும்புறேன். நம்ம கண்டினியூஸா நம்ம நிறைய பட்ஜெட் செஷன்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணிருக்கோம். எம்எஸ்எம்இ செக்டார், தொழில்துறையில என்னென்ன சீர்திருத்தங்களே என்னென்ன வேணும் அப்படின்ற அளவுல நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த முறை பட்ஜெட் மீதான உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு, இல்ல என்ன செய்தால் சரியாக இருக்கும்? ஆனஸ்டா எதிர்பார்ப்பே கிடையாது. தட் இஸ் தி பேஸ் லைன் வித் விச் ஐ பிகின் திஸ் பட்ஜெட். போன முறை நான் சொன்னேன் ஃபார்ம் டு ஃபோர்க். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபார்ம் டு ஃபோர்க். அதாவது அது உற்பத்தி ஆகிற அந்த நிலத்துல இருந்து உங்களுடைய பிளேட், உங்க ஃபோர்க்கு, உங்களுடைய தட்டுக்கு வர வரைக்கும், சாப்பிடுற வரைக்கும் அதனுடைய வேரியேஷன் 60%, அது 60 மடங்கு அது விலை ஜாஸ்தி ஆகி தான் அங்க வருது. அவ்வளவு இருக்கு நடுவுலன்னு சொல்லுங்க. டுடே the problem continues to be at the fork. அமெரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும், இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தி எலிஃபென்ட் இன் த ரூம் ஆங்கிலத்தில் இஸ் USA. USAனா ஐ எம் ரெஃபரிங் டு ஒன்லி 1% இன் USA. இப்ப ஆட்சி மாற்றத்தை சொல்றீங்களா? ஆமா. டொனால்ட் ட்ரம்ப் காலையில எழுந்து 4 மணிக்கு என்ன சொல்றாருன்றது நைட் அவர் படுக்கும்போது வேலிடாக இருக்காது. ஸோ எவ்ரி டே ஃபார் த நெக்ஸ்ட் 4 years இஸ் கோயிங் டு பி அ நியூ டே ஃபார் த வேர்ல்ட், நாட் ஓன்லி ஃபார் அமெரிக்கா பட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த நிலையில் யூ கேனாட் ப்ரிப்பேர் ஃபார் 365 days, much less. I mean, you can't prepare for one day, much less. Chief Economic Advisor கூட அனந்த நாகேஸ்வரன் கூட எகனாமிக் சர்வேல அது மென்ஷன் பண்றாரு. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய பொருளாதாரம் பார்க்கும்போது, இது இப்படிதான் தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட். பட் அதனால நம்ம விட்டுற முடியாது. We have to protect our nation's interests. We have to address the problems on the ground. Let me begin with MSME. ஏன்னா தமிழ்நாடு is the MSME engine of India. 18% இந்தியாவில் இருக்கிற MSME தமிழ்நாட்டில் இருக்கு. இன்றைய நிலையில் என்ன பண்ணணும்னா, many of these MSMEs don't have business. MSME don't have access to credit, easy credit. And also MSME லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலி they are becoming irrelevant. நான் உங்கள் சேனலில் தான் ஒரு முறை சொன்னேன், with the advent of chat for GPT உலகம் வந்து இண்டஸ்ட்ரி 5.0க்கு போயிடுச்சு. ஆனால் நம்ம இன்னும் 4.0 பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அது எவிடன்ஸாக போன வாரம் தான் டீப் சீக் வந்து இட் இஸ் டிஸ்ரப்டிங் தி என்டையர் ஏஐ ஸ்பேஸ் ஆல்சோ. ஸோ இது மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஹாவ் டு இன்க்ரீஸ். நமக்கு வந்து நம்ம ஜனங்களுக்கு வேலை வாங்கி தரணும், நம்ம ஜனங்களுக்கு விலையை இறக்கணும். இதில் வந்து there's a serious supply side inflation. இது நமக்கு மட்டும் இல்ல, உலக அளவில் இன்ஃப்ளேஷன் இருக்கு. அமெரிக்காவே அவங்களே வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், நம்ம நாட்டை நம்ம பாத்துக்கோ, நம்ம மக்களுக்கு வேலை, we have to make India great வருவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. நான் மிக்ன்றேன், மேக் இந்தியா கிரேட். That should be the new slogan. அதுக்கு என்ன செய்யணும்னா, இல்ல அப்படிதானே போயிட்டு இருக்கு, இல்ல அப்படி இல்லன்றீங்களா? இல்ல இன்னும் see 40 km/h கார்ல போலாம், ஹைவேல 120லயும் போலாம். ஓகே. So what I am saying is, since ரோட பத்தி பேசுறதுனால நான் சொல்றேன், headroom for spending government expenditure limited. ஏன்னா I feel that fiscal deficit this government is focusing very well. அவங்க ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கு. அதே ஃபிஸ்கல் டெபிசிட் மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம எப்பவுமே வந்து எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்காதீங்க, கன்சாலிடேட் தி ரெவென்யூ சைடு. சி பேலன்ஸ் ஷீட்டில் 2 சைடு இருக்குது, ரெவென்யூ இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. நம்ம இதையே பார்த்துட்டு இருக்கிறோம், இதை குறைக்கலாம், இதை பற்றி. நான் என்ன சொல்கிறேன், ரெவென்யூ ஏன் ஏற்றக்கூடாது? டைம் ஹஸ் கம் ஃபார் இந்தியா டு பைட் த புல்லட். இவர் ப்ரொஃபஸர் சொன்னார், அழகாக சொன்னார், we have no choice but to increase the tax base. அவர் ஒரு ஃபிகர் கொடுத்தார், இதுக்கு மேலயுமா மீண்டும் மீண்டும் டாக்ஸ் பேஸ்னா இருக்கிற ஜனங்களை வேணாம், bring more people in. There are sectors which are exempt from tax. அவர் சொல்லுவார் அக்ரிகல்ச்சர்ல
agriculture income, somehow we have to bring it into the tax bracket. இப்போ கார்ப்பரேட் டாக்ஸ் எல்லாம் இவ்வளவு waive கார்ப்பரேட் டாக்ஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தொடாதீங்கன்றேன். நான் என்ன சொல்றேன், ப்ரொஃபசர் எவ்வளவு பேர் 2.5 அவ்வளவுதான் வருமான வரி கட்டுறாங்க. நம்ம நாட்டுல இந்த ஜனத்தொகை எவ்வளவு? 140 கோடி. So there is an opportunity to increase this 2.45 to 10. ஏன் எங்களையே போட்டு அடிக்கிறீங்கன்றேன், இன்னும் கொஞ்சம் பேரை போட்டு அடிங்கன்றேன். So bring more people into the tax, increase the tax base. அதனால தான் நான் சொல்றேன், we are focusing on the wrong side of the balance sheet. Okay. Look at the left side of the balance sheet. Revenue consolidation is of paramount importance. அது நம்ம இன்றைய பட்ஜெட்ல அப்படிን மட்டும் சுருக்கிர முடியாது. அது வந்து நாடு சார்ந்த ஒரு சீர்திருத்தம். It has to start somewhere. It has to start somewhere. அது ஒண்ணு. முக்கியமா நான் என்ன சொல்றேன்னா, expenditure on railways must be increased. Roads must be increased. Beyond a point ரோடும் போட முடியாது. நான் அதனால தான் சொல்றேன், the only way to revive the economy is to increase urban infrastructure spending. 50 சிட்டி எடுங்க. நீங்க இன்னைக்கு நான் வந்து பஸ்ஸுலா ரோட்லேருந்து இங்க வந்தேன், எதுக்கு அது 30 நிமிஷம் ஆகணும்? ஸோ ரோட்ஸ் should create nation's wealth. Nation's wealth should not create roads. நீங்கள் ரோடு போட்டிங்கனாலே தானாக ஆகிடும். நீங்கள் வந்து ஜெர்மனியில் போய் பாருங்கள், ஃப்ராங்க்ஃபர்ட் டு ஸ்டுட்கர்ட் போனீங்கன்னா இந்த ஆட்டோபான் இருக்குது. ஒவ்வொரு சிட்டியும் is as good as the other in terms of infrastructure. We must focus on greater urban infrastructure spending. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை தாண்டி அர்பன்ல வந்து மக்கள் செலவழிக்கிறது கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா கிராமப்புறங்கள்ல தான் மக்கள் கன்சப்ஷன் கம்மி அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த வாட்டி அர்பன்லேயே நகர்ப்புறங்கள்லேயே கன்சப்ஷன் கம்மின்ற அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலை தொடரும். Hyundai Creta Electric is here. Some would ask, why now? Because now we can go on and on. And we follow our passion forever. Hyundai Creta Electric. Electric is now Creta. உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். Trends don't stop. Stay undefined. Flipkart. Keep flipping. நெஞ்சில கையில இருக்கிற நரமுடிக்கு கலர் பண்ண முடியாம கஷ்டப்பட்டீங்கல்ல? இனி கவலை இல்ல. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. டைக்கு பாய் சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. எங்க போனோம் சேக? துபாய். நாதே துபாயா? துபாய்க்கு தயாராகுங்கள். எஸ்ஆர்கே டைட் தான் அசல் எஸ்ஆர்கே. ஸ்டெயின் ரிமூவல் கிங். மாம் சொல்லுவாங்க இந்த டஃப் கரை போகாது. போகும். டைட் லாவெண்டர் ஃப்ரெஷுடன் போக்கும் டஃப் எண்ணெய் மற்றும் கிரேவி கரைகளை தந்திடும் லாவெண்டர் நறுமணம். ட்ரை பண்ணுங்க. புதிய டைட். பல்கூச்சத்திலிருந்து உடனடி நிவாரணம் பெறுங்கள். சென்சோடைன் ராபிட் ரிலீஃபுடன். தாட்ஸே, இந்த கழுத்து ஒரு மாதிரி வலிக்குது. நீ ஒரு ஸ்ப்ரே வச்சிருப்பல, அதை கொஞ்சம் கூட. ஏண்டா எனக்கு மூட்டு வலினா ஒருத்தனும் போய் மருந்து வாங்கிட்டு வரது இல்ல, கொடுக்க முடியாது படா. ஓ அப்படி. இப்ப பாரு. சக்தி ஃபார்மா டெலிவரி டீம் சார். எப்படி? நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டடா. சக்தி ஃபார்மா ஆப் இருக்கும்போது எதுக்கு தாத்தா மெடிக்கல் ஷாப்லாம் போய்கிட்டு? உன்னோட மெடிசன் தான் கொடு, நானே 20% டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். 10 அதுக்கு ஃப்ரீ டெலிவரி வேற. அந்த ஆப்பை மொபைல் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொடுறா. சக்தி ஃபார்மா. Your health, our care. தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஆகுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைங்க. தொடர்புக்கு 9363977777. குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ்.
ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்வளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷாபாஷ் ஷாப்ஸி. ஹலோ, ஜிஎஸ் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆக்சிடென்ட் சைட்க்கு குயிக்கா வந்தாலும் சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். இவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, பாலிட்ராமாவால. நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதால சட்டன் முடிவெடுத்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ரொம்ப ஃபாஸ்டா ஆர்த்தோ, நியூரோ, கார்டியாக், வாஸ்குலர், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சரியான ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பேஷண்ட்டை கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரமும் நாங்க ரெடி. எந்தவித எமர்ஜென்சியா இருந்தாலும் உயர்தர சிகிச்சை அளிக்க எங்க எக்ஸ்பர்ட் டிராமா கேர் டீமும் ரெடி. SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், லிவ் யுவர் லைஃப். உலகெங்கும் பரவி இருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். ஐயோ பத்திக்குச்சு. ரிப்பீட். காரசாரமா ஈட். 7 up ரிப்பீட். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே? வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. அண்மை செய்தி. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்படவிருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக நடைபெறும் மரபுகள் இவை. பட்ஜெட் ஆவணங்களோடு நாடாளுமன்ற வளாகம் சென்ற மத்திய நிதியமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார். கணபதி, பட்ஜெட் 11 மணிக்கு தாக்கல் ஆகிறது. முன்பாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்ன, சுருக்கமா சொல்லுங்க. சற்று நேரத்துக்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்துக்கு வருகை தந்தார். தற்போது பிரதமர் மோடியுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பிற மத்திய அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சிறிது நேரம் ஆலோசனை நடைபெறும். அதன் பிறகு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புறப்படுவார். ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பு நடைபெறும் மரபாக இது இருக்கிறது. இன்று மக்களவையிலே பட்ஜெட் உரையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் படிக்கும் போது அவருக்கு அருகிலேயே மத்திய அமைச்சர்கள் அமர்ந்திருப்பார்கள். பிரதமர் மோடியும் அவரது இருக்கையிலே அமர்ந்திருப்பார். பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் போது அவரை உற்சாகப்படுத்துவதற்காக மேஜைகளை தட்டி எப்போதும் அவர்கள் வழக்கமாக தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பது வழக்கம். அதே போலவே இன்றும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிதி அமைச்சகத்திலிருந்து நிதியமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் புறப்பட்டு சென்று விட்டார்கள். ஆனால் ஒரு சில அதிகாரிகள் மற்றும் இன்னமும் இங்கேயே இருக்கிறார்கள். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ராமராஜன் நமக்கு காட்டுகிறார் நிதி அமைச்சகத்தின் 2வது எண் நுழைவாயில். இந்த நுழைவாயிலே உள்ளே சென்று இங்கே பேஸ்மெண்ட் பகுதியிலே ஒரு சிறிய அச்சகம் இருக்கிறது. அங்கேதான் பட்ஜெட் ஆவணங்களை இறுதி வடிவம் கொடுத்து அச்சடிக்கும் பணி நடைபெறும்.
டிஜிட்டல் முறையிலே பணி நடைபெற்றாலும் அச்சடிக்கும் முறை நடைபெற்று வருகிறது. அரசு ஆவணங்களுக்காக அச்சடித்து வைத்திருப்பார்கள். அத்தகைய சூழ்நிலையிலே பட்ஜெட் தாக்கல் செய்து முடிக்கப்படும் வரை, அதாவது நிதியமைச்சரின் உரை முடிந்து அனைத்து விவரங்களும் வெளியாகும் வரை இந்த அலுவலகத்துக்குள்ளேயே சில அதிகாரிகள் வெளியே வராமல் இருப்பார்கள் என்பது சுவாரஸ்யமான தகவல். ஏனென்றால் அல்வா கிண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றவுடன், அந்த விழா முடிவடைந்தவுடன் அவர்கள் பட்ஜெட் ஆவணங்களை தயாரிக்கும் இறுதி பணிகளிலே ஈடுபடுகிறார்கள். பட்ஜெட் ரகசியம் எதுவுமே வெளியே கசியக்கூடாது என்பதற்காக இங்கேயே தங்கியிருக்கிறார்கள். இன்று பட்ஜெட் முடிந்த பிறகு, அறிவிப்புகள் அனைத்தும் வெளியிடப்பட்ட பிறகு அவர்கள் நிதியமைச்சகத்தை விட்டு வெளியே வருவார்கள் என்ற சுவாரஸ்யமான தகவலும் இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி கணபதி. எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீங்களும் கள விவரங்களை காலையிலிருந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. வேளாண் துறை பேராசிரியர் பரசுராமன் இணைந்திருக்கிறீங்க. நன்றி. மீண்டும் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து நம்ம நிறைய பட்ஜெட் செஷன்ஸ் நம்ம பேசியிருக்கிறோம். கடந்த முறை பட்ஜெட்ல கூட பேசியிருக்கோம். இப்போ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வேளாண் துறைக்கு வருடம் நம்ம அதிகரிச்சிருக்கிறோம். 75,000 கோடி, 1 லட்சம் கோடி, 1,50,000 லட்சம் கோடி அப்படின்னு கடந்த ஆண்டு வரைக்கும் ஒதுக்கீடுகள் இருந்தது. என்ன அதெல்லாம் களத்துல உங்களுக்கு பிரதிபலிக்கிறதாக நீங்க உணர்றீங்களா? தொடர்ந்து இந்த எம்எஸ்பி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே, நான் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்ந்து கோரிக்கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனா அதற்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லை அப்படின்ற விமர்சனங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு இந்த முறை பட்ஜெட் மீது? இந்த முறை பாத்தீங்கன்னா 3வது முறையாக இதே அரசு பதவியேற்று, முக்கியமா நம்ம விவசாயிகளுக்கு போராடி கொண்டிருக்கின்ற மத்தியில் இருக்கின்ற ஆட்சிக்காக இந்த முறை அவங்க எதிர்பார்ப்பு இந்த எம்எஸ்பிக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஏன்னா 2022 கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு காணும் என்று நம்முடைய அரசு, மத்திய அரசு ஒரு நிர்ணய குழு, ஆலோசனை குழு போட்டாங்க. அதில் அசோக் தல்வாய் என்கின்ற ஒரு செக்ரட்டரி அக்ரிகல்ச்சர், அவர் ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் தான் அந்த குழு போட்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில் எல்லா விவசாயிகள் சார்பாகவும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அறிவிக்கப்படும். ஏன்னா இந்தியாவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உலக நாடுகளை எந்த நாட்டில் போனாலும், இன்க்ளூடிங் இப்போ தான் சார்லாம் சொன்னாங்க, அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவுடைய வேளாண்மையை தான் குறிக்கோளை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லாருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா லேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எனாமஸ், இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்தியா இருக்குது. அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த எம்எஸ்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா அதை குறைச்சிட்டோம்னா அகெயின் அண்ட் அகெயின் எவ்ரி டைம் அவங்க போராடுற நிலைமையிலே தான் இருக்காங்க. அதனால் இந்த பட்ஜெட்டில் இந்த எம்எஸ்பி C2+50, ஏன்னா பொருளுக்கு நிர்ணயிக்கிறாங்களே கண்டு இந்த விவசாயத்தை பண்ணுற விவசாயிகளுக்கு ஒன்றும் இல்லை இது வரைக்கும். அதுதான் அந்த எம்எஸ்பியோட மெயின் மீனிங்கே. அந்த C2+50 இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் பேராசிரியர் MS அழகாக சொல்லியிருப்பார். அந்த ஒரு பேரை மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே போதும். அந்த C2+50ங்கிறது பொருளுக்கு ஒரு நிர்ணயம் கொடுக்குறாங்க, ஆனால் இந்த விவசாயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுற விவசாயிகளுக்கு எதுவும் கிடையாது. லாஸ்ட் டைம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, MS சுவாமிநாதன் அவர்களுக்கு அவார்டு மத்திய அரசினுடைய விருது கொடுக்கப்படுது. ஆனா MS சுவாமிநாதன் அறிக்கையில இருக்கக்கூடிய முதல் மேஜர் பாயிண்ட் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் அப்படின்றது. ஆனா அதை செய்யறது இல்ல அப்படின்ற அது இந்த முறை கண்டிப்பாக எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுலதான் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா தொடர்ந்து 3 முறையா மத்திய அரசு பதவியேற்று இந்த ஆட்சி நடத்திட்டு வராங்க. அவங்களுடைய முதல் கான்ட்ரிபியூஷனை பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃப்ரம் குஜராத் மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் பஞ்சாப் ஃபார்மர்ஸ் கேட்குறதே, பிகாஸ் இந்தியாவுடைய மொத்த நம்மளுடைய உணவு பற்றாக்குறையில் பஞ்சாப் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வீட் ப்ரொடக்ஷனில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான். ரைஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த எம்எஸ்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம விவசாயத்தில் எல்லாம் சொல்கிறாங்க ஜீரோ ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் இதில் போகணுன்றது தான் முக்கியமாக. எல்லாரும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ஏன்னா பசுமை புரட்சிக்கு அப்புறமா 2வது பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் தொகையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். உலக நாடுகள் மொத்த பாப்புலேஷன்லேயே 801 கோடி தான் இருக்காங்க மொத்தமாகவே உலகத்திலேயே. ஆனால் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 140 கோடி. நம்ம ஏற்கனவே முதலிடத்துக்கு வந்துட்டோம். சைனாவை பீட் பண்ணி நம்ம தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 140 கோடியில். 2050 பார்த்தீங்கன்னா 200 கோடி வந்துருவோன்ட்டு இண்டெக்ஸ் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் நான் 1992 ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன். Who will feed China? இந்த கொஷின் மார்க். த சேம் திங், who will feed India? அந்த கொஷின் மார்க்கு நம்மளுக்கு இப்போ வருது. அதனால லெஸ் லேண்ட், அர்பனைசேஷன் அதிகமாகின்னு வருது.
லேண்டில் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் குறைஞ்சின்னு வருது. பல தேவைகளுக்காக அக்விசிஷனும் நடக்குது. அது கோட் ஆஃப் கான்டாக்ட் இனிமேல் வந்து கொண்டு வரணும் இந்த பட்ஜெட்டில். பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா விவசாய ப்ராடக்ட் உணவு உற்பத்திக்கு எங்க போகும்? நீங்க சொல்லுவது இப்ப எதிர்கால ரீதியில இன்னும் பெரிய அளவிலான சீர்திருத்தங்களே வேணும்ன்றீங்க. இந்த பட்ஜெட் அப்படின்றத தாண்டி மிகப்பெரிய சீர்திருத்தங்கள்னா சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடைக்காது. டெக்னாலஜி அச்சுறுத்தலா தான் இருக்குன்றீங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் இன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல லேண்டையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும் நம்ம. இல்லைன்னா இன்னும் ஒரே ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரலன்னா கண்டிப்பாக நம்மளால இந்த நாட்டுக்கு உணவு கொடுக்க முடியாது. அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் PL 480 அமெரிக்காவில் அதிகமாக கோதுமை விளைஞ்சது. நம்மளுக்கு அவன் கீழே கொட்டுறதை கொண்டு கடலில் கொட்டுறது நம்மளுக்கு இங்கே கொடுத்தாங்க. இனிமேல் கொடுக்க மாட்டான். ட்ரம்ப் மாதிரி பிரசிடென்ட்லாம் வந்துட்டாங்க. இனிமேல் எதுவும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான் எந்த நாட்டுக்கும். பட் கண்ட்ரி லைக் இந்தியா cannot get anything subsidy from any country. இல்லை நம்ம செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியம் விவசாயத்தில். அதுக்கு முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் இளைஞர்கள் அட்ராக்டிங் ரீடைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர்னு இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் 2017 தன்னிறைவை நோக்கி செல்லணும், இளைஞர்கள் அதிகமா வேளாண் துறைக்கு வரணும். பார்க்கலாம் அதுக்கு ஆதரவளிக்க கூடிய வகையிலான ஒவ்வொரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்க முடியும். அது பட்ஜெட்ல இருக்க அறிவிப்புகள் தான் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். திரு மனோகர் அவருக்கான நேரத்தை நான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். சிறப்பு நேரலை தொடரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. என்ன பொறுத்த வரைக்கும் இவருக்கு டிசெக்டோமி பண்ணணும். ஆமா ஆமா. இவரை பொறுத்த வரைக்கும் டாடா பிளே கூட தான் விலை ஜாஸ்தி. ஆனா பாருங்க மாசத்துக்கு வெறும் 269 தான். உங்களுக்கு பொருத்தமான டாடா பிளே தலைவா பேக்ல ஸ்போர்ட்ஸ் மூவி சீரியல்ஸ் கிட்ஸ் சேனல் எல்லாமே மாசத்துக்கு வெறும் 269 ரூபீஸ் தான். गाइस இன்னைக்கு ஃபேமிலி மூவி நைட் ரெடியா? நோ நாட் ரெடி. நான் இருக்கேன்ல கோத்ரேஜ் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஏர் ஃப்ரெஷ்னர். ஜன்னல்களை நறுமணத்தை வெளியே போக விடாதீங்க. ரிலாக்ஸ். நான் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுவேன். கோத்ரேஜ் ஏர்மேட்டிக் ரூம்களை தொடர்ந்து நறுமணத்துடன் வைக்கிறது. ஒருவேளை ரூம்கள் பேசினால் அவை கோத்ரேஜ் ஏரை தான் கேட்கும். உலகெங்கும் பரவி இருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். அண்ணாச்சி இந்த பொருளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பியாரு அண்ணா. சேக்கு அட்ரஸ் துபாய். துபாயா? துபாய். துபாய்க்கு தயாராகுங்கள். உங்களுக்கு என் தோற்றமோ பேச்சும் எப்படின்னு தெரியும். ஆனா என் வாசி தெரியுமா? டென்வர், the center of my success. குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்வளோ மாஸ் எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. இந்த வழியில போலாம். இது ராங். இந்த வழி வேண்டாம். அப்ப நீயே வழி சொல்லு. அப்பாவோட ரிஸ்டால போலாம். ஏன் அதுல மேப் இருக்கா? கூகுள் மேப் இருக்கு. கூகுள் மேப்ஸ் அம்சம் கொண்ட ஃபேமிலி ஸ்கூட்டர். அறிமுகம் தி ஆல் எலக்ட்ரிக் ஏத்தர் ரிஸ்டா. தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்க மூலமா வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க உதவுங்க. நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மற்றும் உங்களுக்கு சேவை கட்டணமும் உண்டு. தொடர்புக்கு 9363977777. நம்ம குடிக்கிற டீல கூட நமக்கு எக்கச்சக்க சாய்ஸஸ் இருக்கு. ஒரு வீடு வாங்குறதுக்கு சாய்ஸ் வேணுமா? இப்போ இருக்கு. ஒண்ணு இல்ல 3 பிரசன்டிங் காசா கிராண்ட்ஸ் பர்ஃபெக்ட் ட்ரையோ ஃபார் அல்டிமேட் லிவிங். கியூட்டான ஃபேமிலிக்கு just 43 lakhsல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு வீடு. ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு superior and spacious வீடு. That starts from just 49 lakhs. அதுக்கு ஒரு படி மேல 1.7 crore ஒரு luxurious elevated villa with a private plunge pool.
அதுவும் இது எல்லாமே just 10 minutes from ஷோலிங்கநல்லூர். சென்னையோட thriving hub ஆன கார்னைல 75+ world class amenities. Presenting Casa Grand's perfect trio for ultimate living in Karnai at just half the price of Sholinganallur. வேற எதுக்கு வெயிட் பண்றீங்க? இந்த perfect trio இருந்து உங்க perfect வீடை இப்போவே சூஸ் பண்ணுங்க. To book, call 9848333233. SRK டைடு தான் அசல் SRK. ஸ்டெயின் ரிமூவல் கிங். மாம் சொல்லுவாங்க இந்த டஃப் கரை போகாது. போகும். டைடு லாவெண்டர் ஃப்ரெஷுடன் போகும் டஃப் எண்ணெய் மற்றும் கிரேவி கரைகளை தந்திடும் லாவெண்டர் நறுமணம். ட்ரை பண்ணுங்க. புதிய டைடு. இதுல ஏதாவது விழுந்துச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்கும் உங்கள் Z5 மட்டுமே. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரசார ஸ்பெஷல். ஐயோ பத்திக்குச்சு. ரிப்பீட். காரசாரமா ஈட்டு. 7 up ரிப்பீட். உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். Download One Year Matrimony app. நமக்கான சிறந்ததை மட்டுமே நாம் தேர்வு செய்கிறோம், அதுவும் எந்த சமரசமும் இல்லாமல். அப்படியானால் உங்கள் பைக் அல்லது கார் குறித்து ஏன் சமரசம் செய்ய வேண்டும்? பயன்படுத்துங்கள் வால்வோலைன் ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில். இது உங்களுக்கு சிறந்த செயல்திறனை அளிப்பதுடன் சரியான மதிப்பில் கிடைக்கிறது. வால்வோலின் தி ஒரிஜினல் இன்ஜின் ஆயில். உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். Download One Year Matrimony app. Listen, there's a good insurance policy. A good insurance policy. Let's ask AI. A policy in which premium payment is limited but provides income for lifetime. LIC Jeevan Utsav. A policy with whole life insurance cover also. LIC's Jeevan Utsav. Wow. Let's buy. LIC's Jeevan Utsav policy is our best choice. Even I was telling you the same. LIC's Jeevan Utsav. Lifetime celebration. With LIC's Jeevan Utsav, your future is set. பட்ஜெட் சிறப்பு நேரலை தொடர்கிறது. ஓய்வு பெற்ற ரயில்வே துறை அதிகாரி திரு மனோகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்ம லாஸ்ட் இயருமே ரயில்வே பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் சார். இந்த வாட்டியுமே தமிழ்நாட்டுக்கே கூட 4 ப்ராஜெக்ட் வரவேண்டி இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி. டிக்கெட் ஃபேர் அதிகமாகும். ரயில்வே நிறைய அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடியது ட்ரெயின் தான். நிறைய பேருக்கு பஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க் நம்ம இந்தியால தான் இருக்கு. ரயில்வே டிக்கெட் ஃபேர் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. இந்த வாட்டி பட்ஜெட்ல அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களா? சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதுதான் யதார்த்தம். 2000 நிதி ஆயோக்கு 2009 2019 ஆண்டு வரைக்கும் ஆன ஆய்வை பற்றி சொல்கிற போது 91 முறை 91% சரக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. 28% தான் பயணிகள் கட்டணம் அந்த 10 ஆண்டுகள் உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஜப்பான், சீனா போன்ற ரயில்வே துறையில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் பயணிகள் கட்டணம் கூட, சரக்கு கட்டணம் குறைவு. ஆனால் இந்தியாவில் சரக்கு கட்டணம் கூட, பயணிகள் கட்டணம் குறைவு.
இதை தவிர என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஜப்பானோட நம்ம கம்பேர் பண்ணா அங்க எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, இங்க எவ்வளவு பாப்புலேஷன் அடிப்படையில் இல்ல, இது ரயில்வே இயக்குவதர் அடிப்படையில தான் நம்ம அதை பார்க்கணும். இயக்கத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம அதை இல்ல. நான் பாப்புலேஷன் சொல்றது அப்ப அவ்வளவு மக்கள் பயணிப்பாங்க, அப்ப இயக்கமும் இங்க அது வளர்ச்சிக்காக ஒப்பிட்டேன். வளர்ச்சி ரயில்வே துறையில வந்து 2 நாடுகளும் சீனாவும் ஜப்பானும் நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள். அவங்க கையாளுகின்ற முறை என்பது பிஃபோர் யூ எக்ஸ்பிளைன் நான் இதையும் கேட்டுறேன். டிக்கெட் ஃபேர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா கொஞ்சம் அப்படின்ற மார்ஜின்ல இருக்குமா இல்ல அதிர்ச்சி அளிக்க? இல்ல, நான் சொல்லிடுற ஒரு டேட்டா சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. அது ஆப்ரேட்டிங் லாசஸ் வந்து நமக்கு வந்து பாசஞ்சர் செக்மெண்ட்ல வந்து 2015-16 36,286 கோடி இருந்தது. 2019-20 அது 68,269 கோடியாக உயர்ந்தது. 2023-24 கடந்த நிதியாண்டில் 56,993 கோடியாக இருக்குது. இது வந்து குறைஞ்சது 68,000 56,000 குறைவதற்கு காரணம் சீனியர் சிட்டிசன் கன்செஷன் மற்ற இதர கன்செஷன்லாம் கட் பண்ணதுக்கு பிறகு இந்த பாசஞ்சர் செக்மெண்ட்ல ஏற்பட்ட இந்த லாஸ் 56,993 கோடியாக குறைந்தது. இதைதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ₹1 டிக்கெட் கட்டணத்துல 54 பைசா தான் நீங்க கட்டுறீங்க, 46 பைசா நாங்க சப்சிடி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இதை பாசஞ்சர் சப்சிடின்னு சொல்றாங்க. 56,993 கோடி ரூபாய். இது வந்து மத்திய பட்ஜெட் 56,000 ரூபாயை எடுத்து அவங்க செலவு பண்றாங்க, சப்சிடியாக செலவு பண்றாங்க. இதை ஈடுகட்டினா ரயில்வேக்கு லாபத்தில் வரும். ஆனால் அது உடனடியாக பாசிபிள் இல்லை. அதாவது 56,000 40,000 இந்த சப்சிடியை குறைக்க முடியுமான்னு இப்போ ரயில்வே திட்டமிடுறாங்க. இது எப்படி எல்லாம் இந்த லாஸ் ஏற்கனவே சீனியர் சிட்டிசனுக்கான அந்த சலுகைகள்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ இதையும் அவங்க 40,000 சப்சிடியை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டணத்தை உயர்த்தினா மட்டும் தான் அந்த சப்சிடியை குறைக்க முடியும். இல்ல வேற ஏதாவது சலுகைகளும் வேற சலுகைகள் இல்ல, ஒண்ணும் இல்ல, பெருசாக ஒண்ணும் இல்ல. ஆனா இது நமக்கு லாஸ் எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, சபர்பன் ட்ரெயின்ல 8,300 கோடிக்கு மேல சபர்பன் ட்ரெயின்கள்ல நமக்கு லாஸ் ஏற்படுது. செகண்ட் ஸ்லீப்பர்ல வந்து 17,000 கோடிக்கு மேல லாஸ் வருது. அதே மாதிரி செகண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள்ல அன்ரிசர்வ்டுல வந்து நமக்கு 16,000 கோடி லாஸ் ஏற்படுது. அதே மாதிரி செகண்ட் ஆர்டினரி பேசஞ்சர்ல 15,000 கோடி லாஸ் ஏற்படுது. ஏசி செக்டார்ல வெறும் 500-600 கோடி தான் லாஸ் ஏற்படுது. ஆகையினால் கட்டண உயர்வு எங்க இருக்குன்னு சொன்னா ஏசி நீங்களாக இருக்கலாம். ஏசியில் 2020 வந்து 4 பைசா ஒரு கிலோமீட்டருக்கு ரைஸ் பண்ணாங்க ஏசி ஃபேரை. அதுதான் கடைசியாக ரயில்வே கட்டண உயர்வு பண்ணது. பார்லிமெண்டரி கமிட்டி கூட என்ன சொல்றாங்கன்னா, கட்டண உயர்வுகள் வந்து ரேஷனலைஸ் பண்ணணும் பேசஞ்சர்ஸ் செக்மெண்ட்ல ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2020 சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கோவிட் வந்ததுனால அந்த கோவிட் அக்கௌண்ட்ல தான் இந்த கன்செஷன்லாம் கை வச்சாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் வந்துருச்சு. இப்ப கட்டண உயர்வுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. நீங்க சொல்வதை பார்க்கும்போது எதுவும் நல்ல அறிவிப்பு இருக்காது ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும். இதுல ஆபரேட்டிங் விகிதம் வந்து 98.22% தான் இருக்குது. நமக்கு 100 ரூபாயில 98 ரூபாய் 22 பைசா செலவாகுது ரயில்வேக்கு. ஆகையினால் ரயில்வே நிச்சயமாக கட்டண உயர்வு நோக்கி தான் போகும். இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லைங்கிற குற்றச்சாட்டு பரவலாக எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. நிதி ஒதுக்கீடு வேணும்னு சொன்னா இந்த கட்டண உயர்வு அவங்க கொண்டுட்டு போனோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பட்ஜெட் வந்து 2.9 ட்ரில்லியன்ல இருந்து 3 ட்ரில்லியனுக்கு இந்த பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால இந்த 3 ட்ரில்லியன் அல்ல 2.9 ட்ரில்லியன் போகணும்னாலே இந்த கட்டண உயர்வு கொண்டுட்டு போனாதான். இன்னொன்று பேசஞ்சர் செக்மெண்ட்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே இந்த 2024-25 கூட ஒரு 8% பேசலாம் திரு மனோகரன். வித் தட் உங்களுடைய முதற்கட்ட பார்வையா நான் அதை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மனசு வலிக்குதுதான், அதனால நம்ம ஒரு பிரேக் போயிட்டு நம்ம தொடரலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சிறப்பு நேரலை தொடரும். Hyundai Creta Electric is here. Some would ask, why now? Because now we can go on and on. And we follow our passion forever. Hyundai Creta Electric. Electric is now Creta. Guys, இன்னைக்கு family movie night ready-யா? No, not ready. Wow. நான்
நான் இருக்கேன்ல கோத்ரேஜ் ஆட்டோமேட்டிக் ஏர் ஃப்ரெஷ்னர். ஜன்னல்களை நறுமணத்தை வெளியே போக விடாதீங்க. ரிலாக்ஸ், நான் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணுவேன். கோத்ரேஜ் ஏர்மேட்டிக் ரூம்களை தொடர்ந்து நறுமணத்துடன் வைக்கிறது. ஒருவேளை ரூம்கள் பேசினால் அவை கோத்ரேஜ் ஏரை தான் கேட்கும். உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். ருசியாய் ருசி ருசியாய் சுவையாய் ஏற்கையின் பொற்காலம் இனிதே ஆரம்பம். பார்த்து பார்த்து வாங்கினோம், தரமான பொருள்கள் வாங்கினோம். இனி ஒரு விதி செய்வோம், ஆச்சி மசாலா. இனி ஒரு விதி செய்வோம், ஆச்சி மசாலா வாங்குவோம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா. எங்க போனோம் சேகர்? துபாய். நாதே துபாயா? துபாய்க்கு தயாராகுங்கள். தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்க மூலமா வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க உதவுங்க. நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு மெம்பருக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மற்றும் உங்களுக்கு சேவை கட்டணமும் உண்டு. தொடர்புக்கு 9363977777. குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்ளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி ஐஸ்கிரீமோ இல்ல ரொம்ப சில்லுன்னு வாயில போட்ட உடனே சுல்லுன்னு இங்க அந்த பல் கூச்சம் எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு நான் சரியா கவனம் கொடுக்கல. அந்த ஏர்லி மார்னிங் காஃபி எப்போ அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சதோ அப்போ சரி, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை நம்ம விட முடியாதுன்னு தோணுச்சு. என்னோட டென்டிஸ்ட் என்ன சென்சிடைன் யூஸ் பண்ண சொன்னாரு. இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். வர திங்கக்கிழமை என் பொண்ணோட கல்யாணம். எங்க வீட்டோட கல்யாணம். நான் ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடந்துச்சு. நான் நினைக்காத இன்னொன்னும் நடந்துச்சு. என் மொத்த வாழ்க்கையும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. என் கவலையெல்லாம் ஒண்ணுதான், என் பொண்ணோட கல்யாணம் எப்படி நடக்கும்? வேலம்மாள் ஹாஸ்பிட்டலா? இந்த அவசர உலகத்துல அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னே தெரியாத போது உங்களுக்காக வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ஸின் இருதய சிகிச்சை மற்றும் இருதய நோய் மருத்துவர்கள். முதல்ல நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க, கல்யாண வேலை இருக்குல்ல. வேலம்மாள் மருத்துவமனை, அனுப்பானடி, மதுரை. நம்ம குடிக்கிற டீல கூட நமக்கு எக்கச்சக்க சாய்ஸஸ் இருக்கு. ஒரு வீடு வாங்குறதுக்கு சாய்ஸ் வேணுமா? இப்போ இருக்கு. ஒன்னு இல்ல, 3 presenting Casa Grants perfect trio for ultimate living. கியூட்டான ஃபேமிலிக்கு just 43 lakhsல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு வீடு. ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு superior and spacious வீடு that starts from just 49 lakhs. அதுக்கு ஒரு படி மேல 1.7 crore ஒரு luxurious elevated villa with a private plunge pool. அதுவும் இது எல்லாமே just 10 minutes from Sholinganallur. சென்னையோட thriving hubana கார்னைல 75+ world class amenities. Presenting Casa Grants perfect trio for ultimate living in Karnai at just half the price of Sholinganallur. வேற எதுக்கு வெயிட் பண்றீங்க? இந்த perfect trioல இருந்து உங்க perfect வீட இப்போவே சூஸ் பண்ணுங்க. To book call 9848333233. தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்க மூலமா வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க உதவுங்க. நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு மெம்பருக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மற்றும் உங்களுக்கு சேவை கட்டணமும் உண்டு. தொடர்புக்கு 9363977777. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இத பிடிங்க. குயின் சைஸ், கிங் சைஸ் இல்ல எந்த சைஸ் பெட்ஷீட் ஆனாலும் சரி, எங்க மாதிரி வெரைட்டி எங்கேயும் கிடைக்காது. உங்க தயாரிப்புகள் பத்தி உலகம் பூரா தெரியணுமா? அதுக்கு இதெல்லாம் இருக்கு. அமேசான் இருக்கு. இதுல இந்தியா மற்றும் 18 உலகளாவிய சந்தைகளில் இருந்து கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பார்த்தா தானே வியாபாரம். குட்டீஸ், உங்க ட்ரீம் சின்னதா பெருசா? உங்க ட்ரீம் கேஜி டைல்ஸ்ல பெருசா வரையலாமா? இனி ஒவ்வொரு வீடும் கேஜி டைல்ஸ் வீடாகட்டும். கேஜி டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். The 2025 Ather 450 with multi-mode traction control. Bike or scooters for a reason. உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப்.
பட்ஜெட் சிறப்பு நேரலை தொடர்கிறது. வல்லுநர் குழுவோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பட்ஜெட் தொடர்பாக. திரு பிரபாகரன், இப்போ எக்கனாமிக் சர்வே, அதுக்கு முன்னாடி பேசுனது கூட பிரதமர், குடியரசுத் தலைவரோட உரை, இதெல்லாம் கூட விக்சித் பாரத் அட்வான்ஸ்ட் இந்தியா அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் கோல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபி 6.5% ஆவரேஜ் இருக்குது அப்படின்னு பேசுறோம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன விமர்சனங்கள் என்ன வைக்கப்படுதுன்னா, பட்ஜெட் அப்படின்றது 90s 91 அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்ல, ஒரு வெறும் விளம்பரங்களுக்காக இருக்குன்னு ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் அந்த பார்வையும் முன்வைக்கிறாங்க. அதே போல நம்ம ஜிடிபி பர் கேபிட்டா இன்கம் எல்லாம் பேசும்போது நம்ம ஈராக்கு பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. வளர்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறோமா, அதனை சாத்தியப்படுத்துமாறு இருக்குமா இந்த பட்ஜெட்? நீங்க பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, பட் ஸ்டில் ஐ வாண்ட் யூ டு சம் அப். இது நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் $2,500 தாங்க பெர் இயர். பெர் கேபிட்டா லோயஸ்ட். ஓகே. நமக்கு கம்பேரபிளா எந்த G20 கண்ட்ரி எதுவுமே கிடையாது. அதனால அதுவும் growth G20ல இருக்கிற எந்த விதமான கண்ட்ரியும் கிடையாது, எக்ஸப்ட் நியரஸ்ட் இந்தோனேஷியா. வித்தின் அவர் கண்ட்ரி தமிழ்நாடு ஹேஸ் 3,500, பட் உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் only $900 per year and Bihar has $600 per year. நீங்க 85 rupees கால்குலேட் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு லோவா இருக்குன்னு தெரியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஃபிஸ்கல் கையில பணம் இருக்குன்னு சொல்லி செலவழிச்சிருக்காங்க. $220 பில்லியன் 2.5 வருஷத்துல இந்த டாலர் பிரைஸ் 86ல இருக்கிறதுக்கு செலவழிச்சிருக்கோம். பெரிய த்ரெட் இல்ல, நம்மளோட ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னும் குறைஞ்சா கூட நம்ம அதுக்கு அது குறையாம இருக்கிறதுக்கு $220 பில்லியன் இந்த 6 மாசத்துல $60 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது நாலேஜ் இல்லாததுனால பண்ணிருக்கோம். ஏன்னா நமக்கு சைக்கலாஜிக்கலா அந்த 86 100 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் அப்படின்ற வரியில 100 ஆயிடுச்சுன்னா திருப்பி குறையணும். அதனால ஃபிஸ்கல் ப்ராஃபிகசி. நம்பர் 3 ஜாப் கிரியேஷன். ஜாப் கிரியேஷன் அப்சல்யூட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா தொடர்ந்து பல வருஷங்களா பேசுறோம் நம்ம. ஆமா, ஏன்னா இனிமேல் இருக்காது. ஏன்னா குளோபலைசேஷன், சார் சொன்ன மாதிரி குளோபலைசேஷன் இனிமேல் இல்லைன்னு சொல்லி அது அமெரிக்கா தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா தான் முக்கியம், நீங்க வரும்போதும் அமெரிக்கா தான் முக்கியம் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அமெரிக்கா தான் முக்கியம்னா நாங்க நம்ம இந்தியா தான். இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு முன்னால எல்லாமே நம்ம குளோபல் குளோபல் குளோபல்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ இந்தியர்கள் என்று வாழ்றாங்க, இவங்களுக்காக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணணும். Yes, let's talk about that. வேலை வாய்ப்பு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். நான் திரு கணபதி சார் கிட்ட நான் அது குறித்து பேசுறேன். நம்ம ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை. Hyundai Creta Electric is here. Some would ask, why now? Because now we can go on and on. And we follow our passion forever. Hyundai Creta Electric. Electric is now Creta. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கனா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே, வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்வளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. உலகெங்கும் பரவி இருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப்.
உங்களுக்கு என் தோற்றமோ பேச்சும் எப்படின்னு தெரியும். ஆனா என் வாசி தெரியுமா? டென்வர், the scent of my success. அண்ணாச்சி இந்த பொருளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பிடுற அண்ணா. சேக்கு அட்ரஸ் துபாய். துபாயா? துபாய். துபாய்க்கு தயாராகுங்கள். அட அவனை பாரு எப்படி ஏறான்னு. ஆட்டோ ஹோல், ஆட்டோ ஹோல், ஆட்டோ ஹோல். ஆட்டோ ஹோல் டெக்னாலஜியுடைய ஃபேமிலி ஸ்கூட்டர். அறிமுகம் தி ஆல் எலக்ட்ரிக் ஏத்தரிஸ்டா. இதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்க உங்கள் ஜி5 மட்டுமே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகெங்கும் பரவி இருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். ஹலோ, ஜிஎஸ் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆக்சிடென்ட் சைட்க்கு குயிக்கா வந்தாலும் சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். இவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, பாலிட்ராமாவால. நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதால சட்டுன்னு முடிவெடுத்தாகும். இந்த மாதிரி நேரத்துல நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். SRM குளோபல் ஹாஸ்பிடல் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ரொம்ப ஃபாஸ்டா ஆர்த்தோ, நியூரோ, கார்டியாக், வாஸ்குலர், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சரியான ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பேஷண்ட்டை கரெக்டான ஹாஸ்பிடலுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். SRM குளோபல் ஹாஸ்பிடல்ல 24 மணி நேரமும் நாங்க ரெடி. எந்தவித எமர்ஜென்சியா இருந்தாலும் உயர்தர சிகிச்சை அளிக்க எங்க எக்ஸ்பர்ட் டிராமா கேர் டீமும் ரெடி. SRM Global Hospitals. Live your life. குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்ளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. என்ன சார், என்ன யோசிக்கிறீங்க? சிமெண்ட் டாப் குவாலிட்டி தானே? ஏன் கூட வாங்க சார். இந்த பெரிய பில்டிங் கூட மகா HD+ சிமெண்ட்ல தான் சார். எந்த சிமெண்டால நாடு கட்டப்படுதோ அதே சிமெண்டால நம்ம வீட்டையும் கட்டணும். மகா HD+ சிமெண்ட், மகா கௌரவம், மகா வேலைப்பாடு. தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஆகுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைங்க. தொடர்புக்கு 9363 977 777. இன்ட்ரா கோல்டின் வலிமையான சேசிஸ்ல மிக அதிக பொருட்களை கொண்டு போக முடியும். அப்புறம் லோடு எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். இதன் வலிமையான சேசி, சிறந்த பேலோடு மற்றும் 3 வருட வாரண்டி உங்கள் ஒவ்வொரு கனவையும் நனவாக்கும். டாடா இன்ட்ரா கோல்ட் பிக்கப்ஸ், வெற்றியின் மந்திரம். Dadu, Yes? what does premium mean? Beta, premium you can say is like petrol. The car will keep going till the time it has petrol. Once petrol is over, the car stops. But Dad, this time even if the petrol is over, our car won't stop. How come? With LIC's Jeevan Labh, even after the premium payment tenure is over, the policy's benefits continue. That means our journey of happiness will continue non-stop. LIC, हर पल आपके साथ. பட்ஜெட் 2025-26 வழங்குபவர் தாம்பரத்திலிருந்து 5 நிமிடம் பாதி விலையில் G2 ரீகல் பார்க்.
பட்ஜெட் சிறப்பு நேரலை தொடர்கிறது. திரு கணபதி, வேலை வாய்ப்பு குறித்து அது ஒரு முக்கியமான த்ரெட்டா இருக்கு. வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது, வேலை வாய்ப்பை உயர்த்தணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவால் இந்த அரசுக்கு முன்னாடி இருக்குது. அது தொடர்பான அறிவிப்பு, அதுக்கு சாதகமலை கூட அறிவிப்பு இருக்குமா அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க தனியார் மூலதன செலவு, பிரைவேட் கேபெக்ஸ் அது இன்க்ரீஸே ஆகிறது இல்ல, அது ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கு. ஏன் அப்படின்ற காரணங்களும் நீங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்க. நீங்க அது சொல்லலாம். நீங்க வந்து கம்மிங் அவுட் ஆஃப் கோவிட் கவர்மெண்ட் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி ரோட்ஸு அண்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட்டே பண்ணிகிட்ருக்க முடியாது டு ரிவைவ். இவர் சொன்ன மாதிரி, ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி, சிஏ எஸ்டர்டே செட் டைம் ஃபார் கவர்மெண்ட் டு வெக்கேட் த ஸ்பேஸ் டு ஃபார் ப்ரைவேட் செக்டர். இதுக்கு ப்ரைவேட் கேபெக்ஸே வரலைன்னா நார்மலாக ஒரு 75-80% ப்ரைவேட் கேபெக்ஸ் வித் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்துருச்சுன்னா தே வில் திங்க் ஆஃப் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் டு இன்க்ரீஸ் தர் கெப்பாசிட்டி. இன்றைக்கி ஏன் ஆகலைன்னு நான் ஒன்று சொல்கிறேன். யூரோப்பில் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. சைனாவில் எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி இருக்குது. அமெரிக்கா டேரிஃப் போடுவான். இந்தியாவில் என்னால் சைனாவும் மற்ற வேர்ல்டெல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணுறது இந்தியாவில் போட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண ஆகணும். ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி குளோபலைசேஷன்ற வேர்டு இப்போ டிக்ஷனரிலேருந்து போயிடுச்சு. அதனால் ப்ரொடெக்ஷனிசம் இஸ் இன் தி ஃப்ரண்ட் அண்ட் சென்டர். அதனால் நம்ம டேரிஃப்ஸ் போட்டு, தட் இஸ் நம்பர் ஒன், ப்ரொடெக்ட் அவர் இந்தியன் இண்டஸ்ட்ரி. பழைய கால மாதிரி வி ஆர் மார்ச்சிங் ஃபார்வர்ட் இன் டு அவர் பாஸ்ட்டுங்க. வேகமாக பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறோம். பட் உலகமே அப்படி போயிட்டு இருக்கு. தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, என்டையர் அதாவது இன்டர்நேஷனலியே இந்த பிசினஸ் மாடல் மாறிடுச்சு. குளோபலி தி பிசினஸ் மாடல் இஸ் சேஞ்சிங். ஓகே. ஸோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். முந்திலாம் பண்ண மாதிரி taxes போட்டு ஆகணும் ஃபார் இம்போர்ட்ஸ். அது ஒன்று. ஸோ தட் டொமஸ்டிக் கெப்பாசிட்டி இன்க்ரீசஸ். 20 வருடத்திற்கு மீள்வே இல்லை போல தெரியுது. நீங்க as I said, we are marching forward into our misty past. Right. Okay. It's kind of scary, but still very scary. Yeah, now I'll move on to Manoharan sir. நமக்கு வர வேண்டிய திட்டங்களே ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குதுங்க சார். இப்போ டபுள் லைன் ப்ராஜெக்ட்லாம் நம்ம நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. எது வந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பு உள்ள திட்டங்கள், ரயில் சாகர் திட்டத்தில் கடலூர்ல இருந்து கடலூர் துறைமுகம் வரை போர்ட் கனெக்டிவிட்டி 7 கிலோமீட்டருக்கு, அந்த திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அம்ரித் சதுர்புஜன்கிற திட்டத்தின் கீழே இரட்டை பாதை 4 வழி பாதை திட்டங்கள் கொண்டு வராங்க. அதில் தஞ்சாவூர்ல இருந்து காரைக்கால் துறைமுகம் வரைக்கும் இரட்டை பாதை திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர 2 புதிய பாதை திட்டங்கள் ஃபைனல் லொகேஷன் சர்வே முடிஞ்சிருக்கு. ஒரு திட்டம் அரியலூர்ல இருந்து நாமக்கல் வரை பெரம்பலூர் தாத்தையங்கார்பேட்டை வழியாக போகிற 108 கிலோமீட்டருக்கான திட்டம். அந்த திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. இது தொடர்ந்து இந்த திட்டம் தமிழகத்தில் வலியுறுத்தப்படுகின்ற திட்டம். இன்னொரு திட்டம் ஜோலாப்பேட்டையில் இருந்து ஓசூர் கிருஷ்ணகிரி வழியாக செல்வது 98 கிலோமீட்டருக்கான பாதை. அதுவும் ஃபைனல் லொகேஷன் சர்வே முடிஞ்சிருச்சு. ரயில்வே அமைச்சர் கடந்த ஆண்டு இங்கே வந்தபோது கூட இந்த திட்டம் விரைவில் அறிவிக்கப்படுங்கிற விதத்தில் தான் சொல்லிட்டு. माननीय सदस्यगण, आइटम नंबर 1 श्रीमती निर्मला सीतारमण वित्त मंत्री सदस्यगण, बजट के बाद राज्यपाल अभिभाषण में आपको पर्याप्त अवसर दूंगा. मेरा आपसे निवेदन है, नहीं माननीय अखिलेश जी, आपने संसद की मर्यादा को आप बना के रखें. कभी बजट भाषण के अंदर इस तरीके का नहीं हुआ. ये उचित नहीं है, ये उचित नहीं है. अखिलेश जी प्लीज, मैं आपको मौका दूंगा राज्यपाल अभिभाषण पे. प्लीज नो, ये तरीका ठीक नहीं है. नो, राज्यपाल अभिभाषण पे चर्चा होगी. नो तरीका. Honorable Speaker, I present the budget for 25-26. This budget continues
our government's efforts to A. Accelerate growth, B. Secure inclusive development, C. Invigorate private sector investments, D. Uplift household sentiments, and E. Enhance spending power of India's rising middle class. Together, we embark on a journey to unlock our nation's tremendous potential for greater prosperity and global positioning under the leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi. As we complete the first quarter of the 21st century, continuing geopolitical headwinds suggest lower global economic growth over the medium term. However, our aspiration for a Vikasit Bharat inspires us, and the transformative work we have done during our government's first 2 terms guides us to march forward resolutely. Our economy is the fastest growing among all major economies. Our development track record for the past 10 years and structural reforms have drawn global attention. Confidence in India's capability and potential has only grown in this period. We see the next 5 years as a unique opportunity to realize Sabka Vikas, stimulating balanced growth of all regions. The great Telugu poet and playwright Gurujada Apparao had said, "Deshamante matti kadoy, deshamante manushuloy," meaning a country is not just its soil, a country is its people. In line with this, for us, Vikasit Bharat encompasses zero poverty, 100% quality good school education, access to high quality, affordable and comprehensive health care, 100% skilled labor with meaningful employment, 70% women in economic activities, and farmers making our country the food basket of the world. In this budget, the proposed development measures span 10 broad areas focusing on Garib, youth, Annadata and Nari, spurring agricultural growth and productivity, building rural prosperity and resilience, taking everyone together on an inclusive growth path, boosting manufacturing and furthering Make in India, supporting MSMEs, enabling employment-led development, investing in people, economy, spurring agricultural growth and productivity, building rural prosperity and resilience, taking everyone together on an inclusive growth path, boosting manufacturing and furthering Make in India, supporting MSMEs, enabling employment-led development, investing in people, economy and innovation, securing energy supplies, promoting exports and nurturing innovation. For this journey of development, our 4 powerful engines are agriculture, MSME, investments and exports. The fuel, our reforms, our guiding spirit, inclusivity, and the destination, Vikasit Bharat. This budget aims to initiate transformative reforms across 6 domains. During the first 5 years, these will augment our growth potential and global competitiveness. The domains are taxation, power sector, urban development, mining, financial sector, and regulatory reforms. Agriculture as the first engine. Now I move to specific proposals, beginning with agriculture as the first engine. Prime Minister Dhan Dhanya Krishi Yojana, developing agri-districts program. Motivated by the success of the aspirational district program, our government will undertake a Prime Minister Dhan Dhanya Krishi Yojana in partnership with states. Through the convergence of existing schemes and specialized measures, the program will cover 100 districts with low productivity, moderate crop intensity, and below average credit parameters.
It aims to 1. Enhance agricultural productivity, 2. Adopt crop diversification and sustainable agricultural practices, 3. Augment post-harvest storage at the panchayat and block level, 4. Improve irrigation facilities, and 5. Facilitate availability of long-term and short-term credit. This program is likely to help 1.7 crore farmers. Building rural prosperity and resilience. A comprehensive multi-sectoral rural prosperity and resilience program will be launched in partnership with the states. This will address underemployment in agriculture through skilling, investment, technology, and invigorating the rural economy. The goal is to generate ample opportunities in rural areas so that migration is an option but not a necessity. The program will focus on rural women, young farmers, rural youth, marginal and small farmers, and landless families. The details are in Annexure A. Domestic best practices will be incorporated, and appropriate technical and financial assistance will be sought from multilateral development banks. In Phase 1, 100 developing agri-districts will be covered. Atmanirbharta in pulses. Our government is implementing the National Mission for Edible Oilseed for achieving Atmanirbharta in edible oils. Our farmers have the capability to grow enough for our needs and more. 10 years ago, we made concerted efforts and succeeded in achieving near self-sufficiency in pulses. Farmers responded to the need by increasing the cultivated area by 50%, and government arranged for procurement and remunerative prices. Since then, with rising incomes and better affordability, our consumption of pulses has increased significantly. Our government will now launch a 6-year mission for Atmanirbharta in pulses with a special focus on Tuar, Urad and Masoor. Details are in Annexure B. Central agencies such as NAFED and NCCF will be ready to procure these 3 pulses as much as offered during the next 4 years from farmers who register with these agencies and enter into agreements. Comprehensive program for vegetables and fruits. It is encouraging that our people are increasingly becoming aware of their nutritional needs. It is a sign of a society becoming healthier. With rising income levels, the consumption of vegetables, fruits, and Shri Anna is increasing significantly. A comprehensive program to promote production, efficient supplies, processing, and remunerative prices for farmers will be launched in partnership with the states. Appropriate institutional mechanisms for implementation and participation of farmer producer organizations and cooperatives will be set up. Makhana board in Bihar. For this, there is a special opportunity for the people of Bihar. A Makhana board will be established in the state to improve production, processing, value addition, and marketing of Makhana. The people engaged in these activities will be organized into FPOs. The board will provide hand-holding and training support to Makhana farmers and will also work to ensure they receive the benefits of all relevant government schemes. A national mission on high-yielding seeds will be launched, aimed at 1. Strengthening research ecosystem, 2. Targeted development and propagation of seeds with high yield, pest resistance, and climate resilience, and 3. Commercial availability of more than 100 seed varieties released since July 2024. India ranks second largest globally in fish production and aquaculture.
Seafood exports are valued at 60,000 crore rupees. To unlock the untapped potential of the marine sector, our government will bring in an enabling framework for sustainable harnessing of fisheries from Indian exclusive economic zone and high seas, with a special focus on the Andaman and Nicobar and Lakshadweep Islands. For the benefit of lakhs of cotton growing farmers, I am pleased to announce a mission for cotton productivity. This 5-year mission will facilitate significant improvements in productivity and sustainability of cotton farming and promote extra long staple cotton varieties. The best of science and technology support will be provided to farmers. Aligned with our integrated 5F vision for the textile sector, this will help in increasing incomes of the farmers and ensure a steady supply of quality cotton for rejuvenating India's traditional textile sector. Kisan credit cards facilitate short-term loans for 7.7 crore farmers, fishermen, and dairy farmers. The loan limit under modified interest subvention scheme will be enhanced from 3 lakh rupees to 5 lakh rupees for loans taken through the KCC. For Atmanirbharta in urea production, our government had reopened 3 dormant urea plants in the eastern region. To further augment urea supply, a plant with annual capacity of 12.7 lakh metric tons will be set up at Namrup in Assam. India Post, with 1.5 lakh rural post offices, complemented by the India Post Payment Bank and a vast network of 2.4 lakh Dak Sevaks, will be repositioned to act as a catalyst for the rural economy. Details are at Annexure C. India Post will also be transformed as a large public logistics organization. This will meet the rising needs of Vishwakarmas, new entrepreneurs, women, self-help groups, MSMEs, and the large business organizations. Our government will provide support to NCDC for its lending operations for the cooperative sector. MSMEs as the second engine. Now I move to MSMEs as the second engine, which encompasses manufacturing and services with a focus on MSMEs numbering 5.7 crores. Currently, over 1 crore registered MSMEs, employing 7.5 crore people and generating 36% of our manufacturing, have come together to position India as a global manufacturing hub. With their quality products, these MSMEs are responsible for 45% of our exports. To help them achieve higher efficiencies of scale, technological upgradation, and better access to capital, the investment and turnover limits for classification of all MSMEs will be enhanced to 2.5 and 2 times respectively. This will give them the confidence to grow and generate employment for our youth. The details are given in Annexure D. To improve access to credit, the credit guarantee cover will be enhanced. First, for micro and small enterprises from 5 crore to 10 crore rupees, leading to additional credit of 1.5 lakh crores in the next 5 years. Second, for startups from 10 crore rupees to 20 crore rupees, with the guarantee fee being moderated to 1% for loans in 27 focus sectors which are important for Atmanirbhar Bharat. And for well-run exporter MSMEs,
for term loans up to 20 crore rupees. Also for the micro enterprises, we will introduce customized credit cards with a 5 lakh rupee limit for micro enterprises registered on Udyam portal. In the first year, 10 lakh such cards will be issued. Fund of funds for startups. The alternate investment fund, AIFs, for startups have received commitments of more than 91,000 crores rupees. These are supported by the fund of funds set up with the Government of India's contribution of 10,000 crore rupees. Now, a new fund of funds with expanded scope and a fresh contribution of another 10,000 crore rupees will be set up. A new scheme will be launched for 5 lakh women, scheduled castes and scheduled tribes, first-time entrepreneurs. This will provide term loans up to 2 crore rupees during the next 5 years. The scheme will incorporate lessons from the successful Stand Up India scheme. Online capacity building for entrepreneurship and managerial skills will also be organized. Measures for labor-intensive sectors. To promote employment and entrepreneurship opportunities in labor-intensive sectors, our government will undertake specific policy and facilitation measures. To enhance the productivity, quality, and competitiveness of India's footwear and leather sector, a focused product scheme will be implemented. The scheme will support design capacity, component manufacturing, and machinery required for production of non-leather quality footwear, besides the support for leather footwear and products. The scheme is expected to facilitate employment for 22 lakh persons, generate over 4 lakh crore rupees, and exports of over 1.1 lakh crore rupees. Measures for the toys sector. Building on the National Action Plan for Toys, we will implement a scheme to make India a global hub for toys. The scheme will focus on development of clusters, skills, and a manufacturing ecosystem that will create high-quality, unique, innovative, and sustainable toys that will represent the Made in India brand. Support for food processing. In line with our commitment towards Purvodaya, we will establish a National Institute of Food Technology, Entrepreneurship and Management in Bihar. The institute will provide a strong fillip to food processing activities in the entire eastern region. This will result in 1. Enhanced income for the farmers through value addition to their produce, and 2. Skilling entrepreneurship and employment opportunities for the youth. Manufacturing mission, furthering Make in India. Our government will set up a national manufacturing mission covering small, medium, and large industries for furthering Make in India by providing policy support, execution roadmaps, governance, and monitoring framework for central ministries and states. Details are in Annexure E. Given our commitment to climate-friendly development, the mission will also support clean tech manufacturing. This will aim to improve domestic value addition and build our ecosystem for solar PV cells, EV batteries, motors and controllers, electrolyzers, wind turbines, very high voltage transmission equipment, and grid-scale batteries. Investment as the third engine. Now I move to investment as the third engine, which encompasses investing in people, investing in the economy, and investing in innovation. Investing in people.
Saksham Anganwadi and Poshan 2.0. Saksham Anganwadi and Poshan 2.0 program provides nutritional support to more than 8 crore children, 1 crore pregnant women and lactating mothers all over the country, and about 20 lakh adolescent girls in aspirational districts and the Northeast region. The cost norms for these nutritional support will be enhanced appropriately. Atal Tinkering Labs. 50,000 Atal Tinkering Labs will be set up in government schools in the next 5 years to cultivate the spirit of curiosity and innovation and foster a scientific temper among young minds. Broadband connectivity to government secondary schools and PHCs. Broadband connectivity will be provided to all government secondary schools and primary health centers in rural areas under the BharatNet project. Bharatiya Bhasha Pustak Scheme. We propose to implement a Bharatiya Bhasha Pustak scheme to provide digital form Indian language books for schools and for higher education. This aims to help students understand their subjects better and in their language. National Centers of Excellence for Skilling. Building on the initiative announced in the July 24 budget, 5 national centers of excellence for skilling will be set up with global expertise and partnerships to equip our youth with the skills required for Make for India, Make for the World manufacturing. The partnership will cover curriculum design, training of trainers, and a skills certification framework and periodic reviews. Expansion of capacity in IITs. Total number of students in 23 IITs has increased 100% from 65,000 to 1.35 lakh in the past 10 years. Additional infrastructure will be created in the 5 IITs started after 2014 to facilitate education for 6,500 more students. Hostel and other infrastructure capacity at IIT Patna will also be expanded. Center of Excellence. Center of Excellence in AI for Education. I had announced 3 centers of excellence in artificial intelligence for agriculture, health, and sustainable cities in 20 seats in 10 years, an increase of 130%. In the next year, 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. And postgraduate medical education seats in 10 years, an increase of 130%. In the next year, 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. Daycare cancer centers in all district hospitals. Our government will facilitate setting up of daycare cancer centers in all district hospitals in the next 3 years. 200 centers will be established in 25-26 itself. Strengthening urban livelihoods. Our government has been giving priority to assisting urban poor and vulnerable groups. A scheme for socio-economic upliftment of urban workers will be implemented to help them improve their incomes, have sustainable livelihoods, and a better quality of life.
PM Swanidhi scheme has benefited more than 68 lakh street vendors, giving them respite from high-interest informal sector loans. Building on this success, the scheme will be revamped with enhanced loans from banks, UPI-linked credit cards with 30,000 rupees limit, and capacity building support. Social Security Scheme for welfare of online platform workers. Gig workers of online platforms provide great dynamism to the new age services economy. Recognizing their contribution, our government will arrange for their identity cards and registration on the e-Shram portal. They will be provided healthcare under PM Jan Arogya Yojana. This measure is likely to assist nearly 1 crore gig workers. Investing in the economy. Public-private partnership in infrastructure. Each infrastructure-related ministry will come up with a 3-year pipeline of projects that can be implemented in PPP mode. States will also be encouraged to do so and can seek support from the India Infrastructure Project Development Fund, which is a scheme to prepare PPP proposals. Support to states for infrastructure. An outlay of 1.5 lakh crore is proposed for the 50-year interest-free loans to states for capital expenditure and incentives for reforms. Building on the success of the first asset monetization plan announced in 2021, the second plan for 2025 to 30 will be launched to plow back capital of 10 lakh crore in new projects. Regulatory and fiscal measures will be fine-tuned to support the plan. Jal Jeevan Mission. Since 2019, 15 crore households representing 80% of India's rural population have been provided access to portable tap water connections. To achieve 100% coverage, I am pleased to announce the extension of this mission until 2028 with an enhanced total outlay. The mission's focus will be on the quality of infrastructure and O&M of rural piped water supply schemes through Jan Bhagidari. A separate MOU or separate MOUs will be signed with the states and union territories to ensure sustainability and citizen-centric water services delivery. Urban sector reforms. Building on the July budget proposals, urban sector reforms related to governance, municipal services, urban land and planning will be incentivized. Urban Challenge Fund. The government will set up an Urban Challenge Fund of 1 lakh crore rupees to implement the proposals for cities as growth hubs, creative redevelopment of cities, and for water and sanitation purposes announced in the July budget. This fund will finance up to 25% of the cost of bankable projects, with a stipulation that at least 50% of the cost is funded from bonds, bank loans, and PPPs. An allocation of 10,000 crore is proposed in 2025-26. Power sector reforms. We will incentivize electricity distribution reforms and augmentation of intrastate transmission capacity by states. This will improve financial health and capacity of electricity companies. Additional borrowing of 0.5% of GSDP will be allowed to states contingent on these reforms. Nuclear energy mission for Vikasit Bharat. Development of at least 100 gigawatt of nuclear energy by 2047 is essential for our energy transition efforts. For an active
active partnership with the private sector towards this goal, amendments to the Atomic Energy Act and the Civil Liability for Nuclear Damage Act will be taken up. A nuclear energy mission for research and development of small modular reactors with an outlay of 20,000 crore will be set up. At least 5 indigenously developed small modular reactors will be operationalized by 2033. Shipbuilding. The shipbuilding financial assistance policy will be revamped to address cost disadvantages. This will also include credit notes for shipbreaking in Indian yards to promote the circular economy. Large ships above a specified size will be included in the infrastructure harmonized master list. Shipbuilding clusters will be facilitated to increase the range, categories, and capacity of ships. This will include additional infrastructure, facilities, skilling, and technology to develop the entire ecosystem. Maritime Development Fund. For long-term financing for the maritime industry, a Maritime Development Fund with a corpus of 25,000 crore rupees will be set up. This will be for distributed support and promoting competition. This will have up to 49% contribution by the government, and the balance will be mobilized from ports and from private sector. UDAN regional connectivity schemes. UDAN has enabled 1.5 crore middle-class people to meet their aspirations for speedier travel. The scheme has connected 88 airports, and operationalized 619 routes. Inspired by that success, a modified UDAN scheme will be launched to enhance regional connectivity to 120 new destinations and carry 4 crore passengers in the next 10 years. 4 crore additional passengers in the next 10 years. The scheme will also support helipads and smaller airports in hilly, aspirational, and northeast regional districts. Greenfield airports will be facilitated in Bihar to meet the future needs of the state. These will be in addition to the expansion of the capacity of Patna Airport and a brownfield airport in Beta. Western Kosi Canal project in Mithilanchal. Financial support will be provided for the Western Kosi Canal ERM project, benefiting a large number of farmers cultivating over 50,000 hectares of land in the Mithilanchal region of Bihar. Mining sector reforms. Mining sector reforms, including those for minor minerals, will be encouraged through sharing of best practices and institutions of a state mining index. A policy for recovery of critical minerals from tailings will be brought out. Under the special window for affordable and mid-income housing, SWAMI, 50,000 dwelling units in stressed housing projects have been completed and keys handed over to home buyers. Another 40,000 units will be completed in 2025, further helping middle-class families who were paying EMIs on loans taken for apartments while also paying rent for their current dwellings. Building on this success, SWAMI Fund 2 will be established as a blended finance facility with contribution from the government, banks, and private investors.
This fund of 15,000 crore rupees will aim for expeditious completion of another 1 lakh units. PM Gati Shakti data for private sector. For furthering PPPs and assisting the private sector in project planning, access to relevant data and maps from the PM Gati Shakti portal will be provided. Tourism for employment-led growth. Top 50 tourist destination sites in the country will be developed in partnership with states through a challenge mode. Land for building key infrastructure will have to be provided by the states. Hotels in these destinations will be included in the infrastructure harmonized list. The following measures will be taken for facilitating employment-led growth. Organizing intensive skill development programs for our youth, including in institutes of hospitality management. Providing mudra loans for homestays. Improving ease of travel and connectivity to tourist destinations. Providing performance-linked incentives to states for effective destination management, including tourist amenities, cleanliness, and marketing efforts, and introducing streamlined e-visa facilities along with visa fee waivers for certain tourist groups. Continuing with the emphasis on places of spiritual and religious significance in the July budget, there will be a special focus on destinations related to the life and times of Lord Buddha. Medical tourism and heal in India. Medical tourism and heal in India will be promoted in partnership with the private sector along with capacity building and easier visa norms. Investing in innovation. To implement private sector-driven research, development, and innovation initiatives announced in the July budget, I am now allocating 20,000 crore rupees for this purpose. A deep tech fund of funds will also be explored to catalyze the next generation startups as a part of this initiative. In the next 5 years, under the PM Research Fellowship Scheme, we will provide 10,000 fellowships for technological research in IITs and IISc with enhanced financial support. The second gene bank with 10 lakh germplasm lines will be set up for future food and nutritional security. This will provide conservation support to both public and private sectors for genetic resources. We will start a national geospatial mission to develop foundational geospatial infrastructure and data. Using PM Gati Shakti, this mission will facilitate modernization of land records, urban planning, and design of infrastructure projects. A Gyan Bharatam mission for survey, documentation, and conservation of our manuscript heritage with academic institutions, museums, libraries, and private collectors will be undertaken to cover more than 1 crore manuscripts. We will set up a national digital repository of Indian knowledge systems for knowledge sharing. Now I move to exports as the fourth engine. We will set up an export promotion mission with sectoral and ministerial targets driven jointly by the Ministries of Commerce, MSME, and Finance. It will facilitate easy access to export credit, cross-border factoring support, support to MSMEs to tackle non-tariff measures in overseas markets. A digital public infrastructure, Bharat Trade Net, for international trade will be set up as a unified platform for trade documentation and financing solutions.
This will complement the Unified Logistics Interface platform. The BTN will be aligned with international practices. Support will be provided to develop domestic manufacturing capacities for our economy's integration with global supply chains. Sectors will be identified based on objective criteria. Facilitation groups with participation of senior officers and industry representatives will be formed for select products and supply chains. Through this, there are huge opportunities related to Industry 4.0, which needs high skills and talent. Our youth have both. Our government will support the domestic electronic equipment industry to leverage this opportunity for the benefit of our youth. A national framework will be formulated as guidance to states for promoting global capability centers in emerging Tier 2 cities. This will suggest measures for enhancing availability of talent and infrastructure, building bylaw reforms, and mechanisms for collaboration with industry. Our government will facilitate upgradation of infrastructure and warehousing for air cargo, including high-value perishable horticultural produce. Cargo screening and customs protocol will be streamlined and made user-friendly. Reforms as the fuel. Over the past 10 years, our government has implemented several reforms for convenience of taxpayers, such as faceless assessment, 2, taxpayer charter, 3, faster returns, 4, almost 99% returns being on self-assessment, and 5, Vivad Se Vishwas scheme. Continuing these efforts, I reaffirm the commitment of the Tax Department to trust first, scrutinize later. I also propose to introduce the new income tax bill next week. I will detail the indirect tax reforms and changes in direct taxes in Part B. Financial sector reforms. The FDI limit for the insurance sector will be raised from 74 to 100%. This enhanced limit will be available for those companies which invest the entire premium in India. The current guardrails and conditionalities associated with foreign investment will be reviewed and simplified. The services of India Post Payment Bank will be deepened and expanded in rural areas. NABFID will set up a partial credit enhancement facility for corporate bonds for infrastructure. Public sector banks will develop Grameen Credit Score Framework to serve the credit needs of SHG members and people in rural areas. A forum for regulatory coordination and development of pension products will be set up. To implement the earlier announcement on simplifying the KYC processes, the revamped Central KYC Registry will be rolled out in 2025. We will also implement a streamlined system for periodic updating. Requirements and procedures for speedy approval of company mergers will be rationalized. The scope for fast-track mergers will also be widened and the process made simpler. As proposed in the interim budget, we signed bilateral investment treaties with 2 countries in 2024 to encourage sustained foreign investment, and in the spirit of First Develop India, the current model BIT will be revamped and made more investor-friendly. In the last 10 years, in several aspects, including financial and non-financial, our government has demonstrated a steadfast commitment to ease of doing business.
We are determined to ensure that our regulations must keep up with technological innovations and global policy developments. A light-touch regulatory framework based on principles and trust will unleash productivity and employment. Through this framework, we will update regulations that were made under old laws. To develop this modern, flexible, people-friendly, and trust-based regulatory framework appropriate for the 21st century, I propose 4 specific measures. A high-level committee for regulatory reforms will be set up for a review of all non-financial sector regulations, certifications, licenses, and permissions. The committee will be expected to make recommendations within a year. The objective is to strengthen trust-based economic governance and take transformational measures to enhance ease of doing business, especially in matters of inspection and compliances. States will be encouraged to join in this endeavor. An investment friendliness index of states will be launched in 2025 to further the spirit of competitive, cooperative federalism. Under the Financial Stability and Development Council, a mechanism will be set up to evaluate impact of the current financial regulations and subsidiary instructions. It will also formulate a framework to enhance their responsiveness and development of the financial sector. In the Jan Vishwas Act 2023, more than 180 legal provisions were decriminalized. Our government will now bring up the Jan Vishwas Bill 2.0 to decriminalize more than 100 provisions in various laws. I now move to fiscal policy. In the July budget, I had committed to staying the course for fiscal consolidation. Our endeavor will be to keep the fiscal deficit each year such that central government debt remains on a declining path as a percentage of the GDP. The roadmap for the next 6 years has been detailed in the FRBM statement. Revised estimates for 2024-25. The revised estimate of the total receipts other than borrowings is 31.47 lakh crore rupees, of which the net tax receipts are 25.57 lakh crore rupees. The revised estimate of the total expenditure is 47.16 lakh crore rupees, of which the capital expenditure is about 10.18 lakh crore rupees. The revised estimate of the fiscal deficit is 4.8% of the GDP. Budget estimates for 25-26. Coming to 25-26, the total receipts other than borrowings and total expenditure are estimated at 34.96 lakh crore rupees and 50.65 lakh crore rupees respectively. The net tax receipts are estimated at 28.37 lakh crore rupees. The fiscal deficit is estimated to be 4.4% of GDP. To finance the fiscal deficit, the net market borrowings from dated securities are estimated at 11.54 lakh crore. The balance financing is expected to come from small savings and other sources. The gross market borrowings are estimated at 14.82 lakh crore rupees. I will now move to Part B. Indirect taxes. My proposals relating to customs aim to rationalize tariff structure and address duty inversion. These will also support domestic manufacturing and value addition, promote exports, facilitate trade, and provide relief to common people. Rationalization of customs tariff structure for industrial goods. As a part of comprehensive review of customs rate structure announced in July 2024 budget, I propose to 1.
remove 7 tariff rates. This is over and above the 7 tariff rates removed in 23-24 budget. After this, there will be only 8 remaining tariff rates, including 0 rate. 2. Apply appropriate cess to broadly maintain effective duty incidence, except on a few items where such incidence will reduce marginally. 3. Levy not more than 1 cess or surcharge. Therefore, I propose to exempt social welfare surcharge on 82 tariff lines that are subject to a cess. I shall now take up sector-specific proposals. To provide relief to patients, particularly those suffering from cancer, rare diseases, and other severe chronic diseases, I propose to add 36 life-saving drugs and medicines to the list of medicines fully exempted from basic custom duty. I also propose to add 6 life-saving medicines to the list attracting concessional custom duty of 5%. Full exemption and concessional duty will also respectively apply on the bulk drugs for manufacture of the above. Specified drugs and medicines under patient assistance programs run by the pharmaceutical companies are fully exempt from BCD, provided the medicines are supplied free of cost to the patients. I propose to add 37 more medicines along with 13 new patient assistance programs. Support to domestic manufacturing and value addition. Critical minerals. In the July 2024 budget, I had fully exempted BCD on 25 critical minerals that are not domestically available. I had also reduced BCD of 2 other such minerals to provide a major fillip to their processing, especially by MSMEs. Now, I propose to fully exempt cobalt powder and waste, the scrap of lithium-ion battery, lead, zinc, and 12 more critical minerals. This will help secure their availability for manufacturing in India and promote more jobs for our youth. To promote domestic production of technical textile products such as agro-textiles, medical textiles, and geotextiles at competitive prices, I propose to add 2 more types of shuttle-less looms to the list of fully exempted textile machinery. I also propose to revise the BCD rate on knitted fabrics covered by 9 tariff lines from 10 or 20 to 20% or 115 rupees per kg, whichever is higher. Electronic goods. In line with our Make in India policy and to rectify inverted duty structure, I propose to increase the BCD on interactive flat panel display from 10% to 20% and reduce the BCD to 5% on open cell and other components. In 23-24 budget, for the manufacture of open cells of LCD, LED TVs, I had reduced the BCD on parts of open cells from 5% to 2.5%. To further boost the manufacture of such open cells, the BCD on these parts will now stand exempted. Lithium-ion battery. To the list of exempted capital goods, I propose to add 35 additional capital goods for EV battery manufacturing and 28 additional capital goods for mobile phone battery manufacturing. This will boost domestic manufacture of lithium-ion batteries, both for mobile phones and for electric vehicles. Shipping sector. Considering that shipbuilding has a long gestation period, I propose to continue the exemption of BCD on raw materials, components, consumables, or parts for the manufacture of ships for another 10 years.
also propose the same dispensation for shipbreaking to make it more competitive. Telecommunication. To prevent classification disputes, I propose to reduce the BCD from 20% to 10% on carrier-grade Ethernet switches to make it at par with non-carrier-grade Ethernet switches. Export promotion. To facilitate exports of handicrafts, I propose to extend the time period for export from 6 months to 1 year, further extendable by another 3 months if required. I also propose to add 9 items to the list of duty-free inputs. Leather sector. I propose to fully exempt BCD on wet blue leather to facilitate imports for domestic value addition and employment. I also propose to exempt crust leather from 20% export duty to facilitate exports by small tanners. Marine products. To enhance India's competitiveness in the global seafood market, I propose to reduce BCD from 30% to 5% on frozen fish paste, surimi, for manufacture and export of its analog products. I also propose to reduce BCD from 15% to 5% on fish hydrolysates for manufacture of fish and shrimp feed. In July 2024 budget, to promote development of domestic MROs for aircraft and ships, I had extended the time limit for export of foreign origin goods that were imported for repairs from 6 months to 1 year and further extendable by 1 year. I now propose to extend the same dispensation for railway goods. Time limit for provisional assessment. Presently, the Customs Act 1962 does not provide any time limit to finalize provisional assessments, leading to uncertainty and cost to trade. As a measure of promoting ease of doing business, I propose to fix a time limit of 2 years, extendable by a year, for finalizing the provisional assessment. I propose to introduce a new provision that will enable importers or exporters, after clearance of goods, to voluntarily declare material facts and pay duty with interest but without penalty. This will incentivize voluntary compliance. However, this will not apply in cases where department has already initiated audit or investigation proceedings. For industry to better plan their imports, I propose to extend the time limit for the end use of imported inputs in the relevant rules from 6 months to 1 year. This will provide operational flexibility in view of cost and uncertainty of supply. Further, such importers will now have to file only quarterly statements instead of a monthly statement. I now come to my direct tax proposals. In Part A, I have briefly underlined taxation reforms as one of key reforms to realize our vision of Vikasit Bharat. In respect of criminal law, our government had earlier ushered in Bharatiya Nyaya Sanhita, replacing Bharatiya Danda Sanhita. I am happy to inform this august House and the country that for new income tax bill will carry forward the same spirit of Nyaya in its drafting as well. The new bill will be clear and direct in text, with close to half of the present law in terms of both chapters and words. It will be simple to understand for taxpayers and tax administrators, leading to tax certainty and reduced litigation. Reforms, however, are not a destination. They are means to achieve good governance for our people and economy.
providing good governance primarily involves being responsive. The Tirukural captures this in verse 542, which reads, Vaanokki vaazhum ulagallam, mannavan kol nokki vaazhum kudi. Meaning, just as the living beings live expecting rains, citizens live expecting good governance. Our government is committed to keeping an ear to the ground and a finger on the pulse and responding while balancing our national building efforts. The following measures will detail just how our government will, under the guidance of PM Modi, has taken steps to understand and address. I repeat that sentence, sir. The following measures will detail just how our government, under the guidance of PM Modi, has taken steps to understand and address the needs voiced by our citizens. My tax proposals are guided by this spirit. The objectives of my proposals are as follows. Personal income tax reforms with special focus on middle class. Rationalization of TDS and TCS for easing difficulties. Encouraging voluntary compliance. Reducing compliance burden. Ease of doing business. Employment and investment. I will come to my proposal on personal income tax towards the end. TDS and TCS, rationalization for easing difficulties. I propose to rationalize tax deduction at source, TDS, by reducing the number of rates and thresholds above which TDS is deducted. Further, threshold amounts for tax deduction will be increased for better clarity and uniformity. The limit for tax deduction on interest for senior citizens is being doubled from the present 50,000 rupees to 1 lakh rupees. Similarly, the annual limit of 2.40 lakh rupees for TDS on rent is being increased to 6 lakh rupees. This will reduce the number of transactions liable to TDS, thus benefiting small taxpayers receiving small payments. The threshold to collect tax at source, the TCS, on remittances under RBI's liberalized remittance scheme, the LRS, is proposed to be increased from 7 lakh to 10 lakhs. I also propose to remove TCS on remittances for education purposes, where such remittances is out of a loan taken from a specified financial institution. Both TDS and TCS are being applied on any transaction related to sale of goods. To prevent such compliance difficulties, I propose to omit the TCS. I also propose that the provisions of the higher TDS deduction will now apply only in non-PAN cases. In July 2024, the delay for payment of TDS up to the due date of filing statement was decriminalized. I propose to provide the same relaxation to TCS provisions as well. The government under the leadership of Prime Minister Modi believes in Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas and Sabka Prayas. In line with this, we brought in updated return facility in 2022 for voluntary compliance by taxpayers who had omitted to report their correct income. Our trust in taxpayers was proved right. Nearly 90 lakh taxpayers voluntarily updated their incomes by paying additional tax. Taking this trust further, I now propose to extend the time limit to file updated returns for any assessment year from the current limit of 2 years to 4 years. I propose to reduce the compliance burden for small charitable trusts and institutions by increasing their period of registration from 5 years to 10 years. It is also proposed
that disproportionate consequences do not arise for minor defaults such as incomplete applications filed by charitable entities. Presently, taxpayers can claim the annual value of self-occupied properties as nil only on the fulfillment of certain conditions. Considering the difficulties faced by taxpayers, it is proposed to allow the benefit of 2 such self-occupied properties without any condition. To streamline the process of transfer pricing and to provide an alternative to yearly examination, I propose to introduce a scheme for determining arm's length price of international transaction for a block period of 3 years. This will be in line with global best practices. With a view to reduce litigation and provide certainty in international taxation, the scope of safe harbor rules is being expanded. A number of senior and very senior citizens have very old national savings schemes accounts. As interest is no longer payable on such accounts, I propose to exempt withdrawals made from NSS by individuals on or after 29th August 2024. I am also proposing to allow similar treatment to NPS Vatsalya accounts as is available to normal NPS accounts subject to overall limits. In my speech in July 2024, I had promised that all processes, including giving effect to appellate orders, shall be digitalized and made paperless over the next 2 years. So I'm happy to announce that digitalization is being made operational now. In July 2024, we brought in the Vivad Se Vishwas scheme to resolve income tax disputes pending in appeal. The scheme has received a great response, with nearly 33,000 taxpayers having availed of the scheme to settle their disputes. I have a few proposals to promote investment and employment. It is proposed to provide a presumptive taxation regime for non-residents who provide services to a resident company that is establishing or operating an electronics manufacturing facility. I further propose to introduce a safe harbor for tax certainty for non-residents who store components for supply to specified electronics manufacturing units. Presently, the tonnage tax scheme is available only to sea-going ships. The benefits of existing tonnage tax scheme are proposed to be extended to inland vessels registered under the Indian Vessels Act 2021 to promote inland water transport in the country. Extension for incorporation of startups. We continue to support the Indian startup ecosystem. I propose to extend the period of incorporation by 5 years to allow the benefit available to startups which are incorporated before 1/4/2030. In order to attract and promote additional activities in the IFSC, I am inter alia proposing specific benefits to ship leasing units, insurance offices, and treasury centers of global companies which are set up in IFSC. Further, to claim benefits, the cut-off date for commencement in IFSC has also been extended by 5 years to 31/3/2030. Category 1 and Category 2 AIFs are undertaking investments in infrastructure and other such sectors. I propose to provide certainty of taxation to these entities on the gains from securities, to promote funding from sovereign wealth funds and pension funds to the infrastructure sector. I propose to extend the date of making an investment by 5 more years up to 31st March 2030. Personal income tax reforms with special focus on middle class. Democracy, demography, and demand are the key support pillars in our journey towards Vikasit Bharat. The middle class
provides strength for India's growth. This government, under the leadership of Prime Minister Modi, has always believed in the admirable energy and ability of the middle class in nation building. In recognition of their contribution, we have periodically reduced their tax burden. Right after 2014, the nil tax slab was raised to 2.5 lakhs of rupees, which was further raised to 5 lakh rupees in 2019 and to 7 lakh rupees in 2023. This is reflective of our government's trust on the middle class taxpayers. I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. So, average income of 1 lakh per month, other than the special rate income such as capital gains, under the new regime, this limit will be 12.75 lakh for salaried taxpayers due to the standard deduction of 75,000. Slabs and rates are being changed across the board to benefit all taxpayers. The new structure will substantially reduce the taxes of the middle class and leave more money in their hands, boosting household consumption, savings, and investment. In the new tax regime, I propose to revise tax rate structures as follows: 0 to 4 lakh rupees nil, 4.8 lakh rupees to 4 to 8 lakh rupees 5%, 8 to 12 lakh rupees 10%, 12 to 16 lakh rupees 15%, 16 to 20 lakh rupees 20%, 20 to 24 lakh rupees 25%, and above 24 lakh rupees 30%. To taxpayers up to 12 lakh of normal income, other than special rate income such as capital gains. I read that again. To taxpayers up to 12 lakh of income, other than special rate income such as capital gains, tax rebate is being provided in addition to the benefit due to slab rate reduction in such a manner that there is no tax payable by them. The total tax benefit of slab rate changes and rebate at different income levels can be illustrated with a few examples. A taxpayer in the new regime with an income of 12 lakh rupees will get a benefit of 80,000 rupees in tax, which is 100% of tax payable as per the existing rates. A person having income of 18 lakh rupees will get a benefit of 70,000 rupees in tax, that is 30% of tax payable as per existing rates. A person with an income of 25 lakh gets a benefit of 1,10,000 rupees, that is 25% of his tax payable as per existing rates. Details of my tax proposals are given in the annexure. As a result of these proposals, Honorable Speaker, sir, revenue of about 1 lakh crore in direct taxes and 2,600 crores in indirect taxes will be foregone. Mr. Speaker, sir, with this, I commend the budget to this august House. Item number 2, Srimati Nirmala Sitharaman. Sir, with your permission,
I rise to lay on the table the following statements under Section 3(1) of the Fiscal Responsibility and Budget Management Act 2003. Medium-term fiscal policy cum fiscal policy strategy statement and macroeconomic framework statement. Item number 3, Srimati Nirmala Sitharaman. Sir, with your permission, I rise to move for leave to introduce the Finance Bill 2025. प्रश्न ये है कि विधेयक को पुनर्स्थापित करने की अनुमति प्रदान की जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में अनुमति प्रदान की जाती है। माननीय मंत्री जी अब विधेयक को पुनर्स्थापित करें। Sir, I introduce the bill. थैंक यू। सभा की कार्रवाई सोमवार दिनांक 3 फरवरी 2025 को प्राप्त $12 லட்சம் வரை வருமான வரி இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கலின் போது அறிவித்திருக்கிறார். இது ஒரு புதிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. நடுத்தர வர்க்கம் மிகுந்த எதிர்பார்ப்போடு பார்த்த விஷயம் அப்படின்றது வருமான வரியில் அந்த வரி விதிப்பு முறைமையில மாற்றம் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதில் 12 லட்சம் வரை வருமான வரி இல்லை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நீங்கள் நம்ம பார்க்கிற போது இந்த அட்டவணையில் பார்க்கிற போது வருமானம் வரி விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கிறீங்க. 4 லட்சம் வரை வரி இல்லை. 4 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரை நீங்கள் ஆண்டு வருமானம் இருக்கிற போது 5 விழுக்காடு வரி விகிதம் இருக்கிறது. 12 லட்சத்திலிருந்து 16 லட்சம் வரை 15 விழுக்காடு வரி விதிக்கப்படுகிறது. அதை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லை அப்படின்ற அறிவிப்பின் மூலம் கூடுதலாக 75,000 ரூபாய் கழிவு நமக்கு கிடைக்கும். சாதகமான அம்சமாக இது பார்க்கப்படுகிறது. வரி உச்சவரம்பில் அதிரடி மாற்றங்களை செய்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் திரையில் காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மாத ஊதியம் 1 லட்சம் வரை பெறுபவர்கள் இனி வரி செலுத்த தேவை இருக்காது. அதுதான் இந்த அறிவிப்பின் முக்கிய அம்சமாக நம்ம பார்க்கணும்.
மாத ஊதியம் 1 லட்சம் வரை பெறுபவர்கள் இனி வரி செலுத்த தேவை இருக்காது. இந்த அறிவிப்பின் மூலமாக இதுதான் முக்கிய அம்சமாக இந்த பட்ஜெட்ல சாமானியர்கள் மாத ஊதியம் பெறுபவர்கள் கூர்மையாக கவனிச்சது, உன்னிப்பாக கவனிச்சது. அதுல அதிரடி மாற்றம் வந்திருக்கிறது. 12 லட்சம் வரை வருமான வரி இல்லை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு வருமானத்திற்கு இனி எவ்வளவு வரி இருக்க போகிறது அந்த அட்டவணையை தான் நீங்க திரையில் பார்க்கிறீங்க. 4 லட்சம் வரை, ஆண்டுக்கு 4 லட்சம் வரை வருமானம் இருக்கிற போது வரியே கிடையாது. 4 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரை 5 விழுக்காடு, 8 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை 10 விழுக்காடு, 12 லட்சத்திலிருந்து 16 லட்சம் வரை 15 விழுக்காடு, 16 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை 20 விழுக்காடு, 20 லட்சத்திலிருந்து 24 லட்சம் வரை 25 விழுக்காடு வரி விகிதம் இருக்கும். 24 லட்சத்திற்கு மேல் 30 விழுக்காடு வரி விகிதம் இருக்கும். அதை தான் நீங்க அட்டவணையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். மத்திய பட்ஜெட் 2025-26 தாக்கலாகி இருக்கிறது. துறைசார் நிபுணர்களை கொண்டு நம்ம அலச இருக்கிறோம். முக்கியமான பிரதான துறைகள் ரயில்வே, பொருளாதாரம், சுகாதாரம், விவசாயம், தொழில்துறை அப்படின்னு முக்கியமான துறைகளை எடுத்து துறைசார் ஆளுமைகளை கொண்டு தான் நம்ம இந்த பட்ஜெட் குறித்து நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். ரயில்வே துறையை பிரதிநிதித்துவப்படுத்த திரு இளங்கோவன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் திரு இளங்கோவன். பொருளாதாரம் சார்ந்து பேசுவதற்காக திரு TC தாமஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். சுகாதாரத்துறை பற்றி உரையாடுவதற்காக திரு அமலோற்பநாதன் மருத்துவர் வந்திருக்கிறாங்க. வணக்கம். விவசாயத்துறை சார்ந்து திரு PR பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். தொழில்துறை திரு ரகுநாதன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் திரு ரகுநாதன். முதல்ல இந்த வருமான வரி இந்த விகிதம் இதுதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஒரு அதிரடி மாற்றம் வந்திருக்கு. முதல் கட்ட கருத்தை அதை பேசிட்டு துறை சார்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். திரு இளங்கோவன், 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லை அப்படின்ற அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அனைத்து தொழிற்சங்கங்களும் ப்ரீ பட்ஜெட் சர்வேயில் கோரிக்கை வச்சாங்க 15 லட்சமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு. 12 லட்சம் வந்திருக்கிறது வரவேற்கத்தக்கது தான். இது வரவேற்கத்தக்கது. இது நிறைய பலன் அளிக்கும். நடுத்தர வர்க்கத்துக்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் இது இந்த பட்ஜெட்டில் நான் என்ன பார்க்குறேன்னா, அங்கன்வாடி தொழிலாளிகளை பற்றி அவங்க சொன்னாங்க. 8 கோடி பயனாளிகளை கவனிக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி தொழிலாளிகளுக்கு நல்லது தானே. 8 கோடி பேருக்கு பயனளிக்கக்கூடியது. அதில் அவங்கள அரசு ஊழியர்கள் ஆக்கணுங்கிற கோரிக்கை ஏற்கப்படல. நம்ம இந்த வரி விதிப்பு முறையை பேசிட்டு நம்ம துறை சார்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன பார்க்குறீங்கன்னு. நம்மோடு செய்தியாளர் திருச்சியிலிருந்து பிருந்தா இணைப்பில் இருக்கிறாங்க. இந்த தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிருந்தா, அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு, சுருக்கமா பதிவு செய்யுங்க பிருந்தா. பிருந்தா, இணைப்பில் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? லைன் த்ரூ பண்ணுங்க. இணைப்புல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் வரேன் பிருந்தா, காத்திருங்கள்.
தாமஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இந்த 12 லட்சம் வரைக்கும் இல்ல வரி இல்ல அப்படின்ற அறிவிப்பு, அதுக்கு உங்கள் முதல் கட்டக்கர். இது நான் வரவேற்கிறேன். இது பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆனால் இது வரைக்கும் அது வந்து ஒரு 50,000 1 லட்சம் என்ற முறையில் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை 5 லட்சம் ஒரே அடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸுக்கான பட்ஜெட்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 1,10,000 அளவுக்கு இதனால் வந்து டாக்ஸ் ரேட் வந்து குறையுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இந்தியாவில் வந்து கடந்த 20 ஆண்டுகளை உயர்ந்துகிட்டே தான் வருது. அதனால் அவங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்றது கவர்மெண்ட்டுக்கு அது நல்லாவே தெரியும். அதனால் இந்த வருஷம் அதுக்கு அது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து 12 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் அளவுக்கு அவர்கிட்ட வந்து அதிகமாக பணம் இருக்கும். ஏன்னா டாக்ஸ் குறையுது. இதனால 80,000 ரூபாய் வந்து குறையுது. 12 லட்சம் வரைக்கும். 18 லட்சம் வரைக்கும் 70,000 ரூபாயும் 25 லட்சம் ஆண்டு ஊதியம் பெறுபவர்கள் வந்து 1.10 லட்சம். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் அதிகமாக இருக்கும். இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதனால் வந்து கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. புட் மணி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த சாமானியர்கள் பணப்புழக்கம் அதிகமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு. நுகர்வு தன்மை வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து மக்கள் இடத்துல வந்து பணம் இல்லை. அதுதான் மெயின் காரணம். இது பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். நுகர்வோர் வந்து நுகர்வு வந்து அதிகமாகும். கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். மோகன்ராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். திரு மோகன்ராஜ், அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த அறிவிப்பை? சுருக்கமா பதிவு செய்யுங்க. மோகன்ராஜ், அதாவது மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த பட்ஜெட்டில் என்ன விதமான அறிவிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிற மிகுந்த ஆவலோடு தான் காத்திருந்தாங்க. அப்படிங்கிற நினைப்புல முக்கியமான பல அறிவிப்புகள், நடுத்தர மக்களுக்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. இது குறித்து பொதுமக்கள் தரப்புல என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த 12 லட்சம் ரூபாய் வருமான வரிக்கான உச்சவரம்பு உயர்த்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இது நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா வருவாய் அதிகரிச்சு வருது, தொழிலும் அதிகரிச்சு வரும்போது இந்த வருமான வரி சலுகைங்கிறது பல பட்ஜெட்டுலாம் எதிர்பார்த்துட்டு வந்த விஷயம். கொடுப்பாங்க. போன பட்ஜெட் கூட வரல. 12 லட்சம் ரூபாய் உயர்த்தினது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் எதிர்பார்க்கிறோம். நடுத்தர வர்க்கமும் சிறு தொழில் பண்றவங்களும் சின்ன சின்ன தொழிலில் வளர்ந்துட்டு வர்றவங்களும் இது ஒரு பெரிய வாய்ப்பா பார்க்கிறோம். 12 லட்சம் ரூபாய் வருமான வரிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா நினைக்கிறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி இது ஒரு நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட் அப்படிங்கிற போது இதுல இருக்கிற மற்ற விஷயங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க, மகிழ்ச்சியை கொடுக்கிற மாதிரி இருக்கு? சார், இன்னைக்கு சூழ்நிலையில வந்து கேன்சர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. 4 பேருக்கு 5 பேருக்கு ஒரு கேன்சரா இருக்குது. இவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு கேன்சர் சென்டர் ஒன்று அமைக்கலாம்னு இருக்காங்க. உண்மையிலேயே அது வந்து நடைமுறை சாத்தியமா வந்துச்சா மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா கேன்சருக்கு பணம் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க. பணம் இல்லாத பல நடுத்தர ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் ரொம்ப அலைச்சலுக்கு வந்து இறக்கிற ஒரு சூழல் இருக்குது. உண்மையில அந்த கேன்சருக்கு ஒரு எல்லா எக்யூப்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கொண்டு வந்தாங்கன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு இதில் 10,000 மருத்துவ இடங்கள் வந்து இந்த ஆண்டு கூடுதலா கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதை விட 36 மருந்துகளுக்கு வந்து டாக்ஸ் கம்மி பண்றதா சொல்லியிருக்காங்க. உயிர்காக்கும் மருந்துகள் இது நீண்ட நாளா எங்க அமைப்பு சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கேட்டது. ஏன்னா மருந்துகள்லாம் தயவு செஞ்சு ஜிஎஸ்டி போடாதீங்க, உயிர்காக்கும் மருந்துன்ட்டு. அது உண்மையிலே கொண்டு வந்தாங்கன்னா உயிர்காக்கும் மருந்துகளை ஜிஎஸ்டி குறைச்சாங்கன்னா வரவேற்கக்கூடிய விஷயம். நீங்க சொல்லுங்க, இந்த பட்ஜெட்ல முக்கியமான சாராம்சங்கள் நீங்க எதிர்பார்த்தது, உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறுக்குன்னு நினைக்கிறேன். விவசாயத்துறைக்கு நிறைய மானியங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப கிசான் கிரெடிட் கார்டுக்கு 3 லட்சத்துல 5 லட்சம் பண்ணிருக்காங்க. நல்ல வரவேற்கத்தக்கது. ஏன்னா விவசாயம் தான் உயிர் நாடி நம்ம இந்தியாவுக்கு. அதில் அவங்களுக்கு விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் செய்ய முடியும். அதுக்கோசரம் அவங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. யூரியா இதுக்கெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. மைசூர்ல இருந்து அந்த பருப்புகளுக்கு நிறைய கொடுத்திருக்காங்க. முக்கியமா இன்னொன்னு அந்த தபால் துறை கொஞ்சம் நலிவடைஞ்சிட்டு இருக்குது கொரியர் கம்பெனிலாம் வந்ததுனால. அதனால என்னாச்சுன்னா இப்போ அது லாஜிஸ்டிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க நிதியமைச்சர். நல்ல வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி, ரொம்ப பாராட்டு. இதனால வந்து அந்த தபால் துறை நல்ல வளர்ச்சி அடையுங்க. விஜயன், நீங்க சொன்னது போல இந்த வருமான வரி உச்சவரம்பு அப்படிங்கிறது வந்து நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, இது எங்களுக்கு பூர்த்தியாகி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது தவிர்த்து பல்வேறு துறை, குறிப்பாக விவசாயத்துக்கும் வந்து இப்ப அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதா சொல்லியிருக்காங்க. இன்னும் பலர் இங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசும். பட்ஜெட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல உங்களை கவர்ந்த சில சாராம்சங்கள் என்ன? சார், எல்லாமே
நாடே எதிர்பார்த்த முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா வருமான வரி உச்சவரம்பு. அது இப்போ வடநாட்டு ஊடகங்களும் எல்லாமே சொன்னது என்ன அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தருவாங்கன்னு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போனஸா இன்னொரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த வாரம் வருமான வரி மசோதா தனியா தாக்கல் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். எப்படின்னா வருமான வரி சட்டங்கள் பாத்தீங்கன்னா 1961 வடிவமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 60 வருஷமா ஒரே வரி சட்டங்கள் தான் இருக்கு. அதுல காலத்துக்கு தகுந்த மாதிரி நடைமுறைகள் மாற்றது நிச்சயமா வரவேற்கப்பட வேண்டியது. 12 லட்சம் என்பது தனிநபர் வருமானத்துக்கும் அது வியாபாரிகளுக்கும் உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் சொல்லணும் சார். நன்றிங்க. இந்த பெண்களுக்கான பல அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது? இந்த அறிவிப்புகள் பத்தி உங்க கருத்து? நிச்சயமா வரவேற்கத்தக்க விஷயம் சார். இந்த பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா பூஜ்ய ஏழ்மை வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற இலக்கை வச்சுதான் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உச்சவரம்பு 10 கோடியை உயர்த்தியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். அதேமாரி பிற தொழில் சார்ந்த மக்கள் இளைஞர்கள் முன்னேற்றம் அடையணுங்கிற ஒரு குறிக்கோளை வச்சு அவங்க வேற இடத்துக்கு போகாமல் இருக்காங்க. அவங்களோட ஏரியாவில் தொழில் வளர்ச்சி மேம்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இதுவும் வரவேற்கத்தக்க அம்சம். நன்றிங்க. விஜயன், நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது பல துறைகளில் பலதரப்பட்ட மக்களுக்கும் இந்த பட்ஜெட் உண்மையிலேயே ஒரு நல்ல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றி மோகன்ராஜ். அடுத்து நம்மோடு திருச்சியிலிருந்து செய்தியாளர் பிருந்தா இணைப்பில் இருக்கிறார். மேலாண்மை படிக்கக்கூடிய மாணவர்களோடு அவர் இருக்கிறார். மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த பட்ஜெட் அறிவிப்புகள்ல முக்கிய அம்சமா எதை பார்க்கிறாங்க? பிருந்தா, அவங்களோடு உரையாடலாம். விஜயன், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களையும் ஒரு தனிநபருடைய வாழ்வியலையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் மத்திய பட்ஜெட். அந்த வகையில தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்ல பல்வேறு சிறப்பு அம்சங்கள் என்பது இடம்பெற்றிருக்கு. குறிப்பா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு பட்ஜெட் வருது அப்படின்னா அது விவசாயிகள் தொடங்கி வணிகம் சார்ந்து பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் குறிப்பிடத்தகுந்த விஷயங்களை சொல்லக்கூடியதாக தான் பட்ஜெட் இருக்கும். அந்த வகையில திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில வணிக மேலாண்மை படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய தலைமுறை வாயிலாக காலை முதலே தொடர்ந்து இந்த பட்ஜெட் தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறார்கள். குறிப்பாக பட்ஜெட்ல சொல்லப்படுற முக்கிய விஷயங்கள் என்னென்ன என்பது குறித்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பெடுத்தும் வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டினுடைய வாசிப்பின் போதே ஒவ்வொரு திட்டங்களும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது தனிநபருடைய வருமான வரி விலக்காக இருக்கட்டும் அல்லது விவசாயிகள் சார்ந்த திட்டங்களாக இருக்கட்டும், என்ன மாதிரியான திட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது என்பது குறித்து மாணவர்கள் குறிப்பெடுத்து வருகிறார்கள். இங்கு மாணவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். காலையில இருந்து பட்ஜெட் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் நோட்டபிளா பாக்குறீங்க? நீங்க எதுவும் எதிர்பார்த்த விஷயங்கள் இருந்துச்சா? அது இந்த பட்ஜெட்ல சொல்லிருக்காங்களா? இந்தியா 2025-26 பட்ஜெட் அலோகேஷன்ல முதன்முறையா பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு 2 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இதனால எஸ்டிஎஸ்சி பெண்கள்லாம் பயனடைகிறாங்க. இதை நான் எதிர்பார்த்தேன். இப்ப வருமான வரி விலக்கு தான் பேசுபொருளாகவே மாறி இந்த பட்ஜெட்டுடைய ஒரு தொடர்ந்து பேசலாம் இருந்தா காத்துருங்க. நம்மோடு டாக்டர் தமிழிசை அவர்கள் இணைப்புல இருக்கிறாங்க. நம்ம அவங்களோடு பேசலாம். வணக்கம் டாக்டர் தமிழிசை. மத்திய பட்ஜெட்டினுடைய அறிவிப்பை எப்படி பார்க்கிறீங்க? குறிப்பாக 12 லட்சம் வரை வரி இல்லைன்ற அந்த அறிவிப்பை எப்படி எடுத்துக்கிறீங்க? கொண்டாடக்கூடிய பட்ஜெட். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நிதியமைச்சராக இருந்து 8வது முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற வகையில் முதலில் நாம் பெருமை கொள்வோம். இன்னொன்று, திருக்குறளை கையாண்டதற்கும் நாம் பெருமை கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இதுவரை சுதந்திரம் அடைந்து தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டிலேயே பட்ஜெட் தாக்கல் செய்து முடிப்பதற்குள்ளேயே பொதுமக்கள் கொண்டாடக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுத்த இந்த 12 லட்ச வருமான வரி விலக்கு தான். சுதந்திரம் அடைந்த நாட்களில் இருந்து வந்த பட்ஜெட்டிலேயே இன்று மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது நேற்றைய தினமே மரியாதைக்குரிய பிரதமர் சொல்லி இருந்தார், நடுத்தர மக்களுக்கான லட்சுமி கடாட்சமான பட்ஜெட் என்று சொல்லி இருந்தால், உதாரணத்திற்கு ஒருவர் 10,000 சேமிச்சு வச்சாலே ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள அவங்க லட்சாதிபதி ஆயிடுவாங்க. அதே மாதிரி 10 வருஷத்துக்குள்ள அவங்க கோடீஸ்வரர் ஆயிடலாம். ஆக மிக மிக மக்களுக்கான பட்ஜெட், எளியோருக்கான பட்ஜெட், எந்த துறையும் விடுபடவில்லை.
அது மட்டும் இல்ல, தனிநபர் வருமானத்திற்கும் மிக அதிகமாக சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு இல்ல, இங்க பட்டியலிட்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி 24 லட்சம் வந்தா கூட 30% கழிவு இருக்கிறது. ஆக தனிநபர் வருமானத்திலும் மிக அதிகமாக சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக வருமான வரி தாக்கல் செய்வது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக வரி வரியாக கொண்டாடக்கூடிய பட்ஜெட் என்று தான் நான் இதை சொல்ல முடியும். நன்றி டாக்டர் தமிழிசை. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள், கூடுதல் அம்சங்கள் குறித்தும் உங்களோட பேசணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி டாக்டர். இப்போ வருமான வரி தொடர்பாக மக்களினுடைய பார்வைகள் டாக்டர் தமிழிசை எல்லாம் பேசினாங்க. இப்போ துறை சார்ந்த இந்த பட்ஜெட்டை டீகோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சுகாதாரத்துறை சார்ந்து இந்த பட்ஜெட்ல அறிவிப்புகள் எப்படி பார்க்குறீங்க? சுகாதாரத்துறையில் நான் எந்த அறிவிப்புமே பார்க்கல, மேஜர் அறிவிப்பு. உதாரணமாக இந்தியாவினுடைய டோட்டல் பட்ஜெட்டில் எவ்வளோ இவங்க சுகாதாரத்துக்காக செலவு பண்ண போகிறாங்க, சுகாதாரத்தில் எவ்வளோ பப்ளிக் செக்டரில் செலவு பண்ண போகிறாங்க, எவ்வளோ பிரைமரி ஹெல்த் கேரில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு விவரமும் இல்லாமல் வந்து இதை கமெண்ட் பண்ண முடியாது. கமெண்ட் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் சொல்ல வரேன். இந்த அங்கன்வாடி போர்ஷன் பற்றி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணோன்றதை பற்றி சொன்னாங்க. அங்கன்வாடி வந்து 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது. ஆனாலும் இன்னும் வந்து அந்த 2 வயதுலேருந்து 5 வயது உள்ள குழந்தைகள் வந்து எடை குறைவும் உயரம் குறைவும் கிட்டத்தட்ட 30-40 விழுக்காடு இருக்கிறாங்க. இதனுடைய காரணங்களை தீவிரமாக ஆராயாம அந்த துறையில் இன்னும் கொஞ்சம் வெறும் பணத்தை போடுறது மட்டும் இதை கொண்டு போய் தீர்க்க போறதில்ல. இது பணம் வேண்டும் நிச்சயம். ஆனால் ஏன் 25 வருஷமாக நம்ம சத்துணவு கொடுத்தோம் இன்னும் குழந்தைகள் வளர்ச்சி குறைவாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஆராயாமல் வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறது வந்து மோர் ஆஃப் த சேம். யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் ரிப்பீட்டிங் ஃபண்ட்ஸ் ஆஃப்டர் ஃபண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஆகவே இது ரிசல்ட்டை எதிர்பார்த்து பண்ண மாதிரி எனக்கு தெரியவில்லை. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க வந்து மருத்துவக் கல்லூரி இடங்களை வந்து அதிகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. 75,000 சீட்டுகள் அதிகப்படுத்த சொல்கிறாங்க. சரி, அதிகப்படுத்துறீங்க. இதில் எத்தனை பேரை வந்து நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் அப்சார்ப் பண்ண போகிறீங்க? இன்றைக்கு உலகம் முழுவதும் ப்ரூவ் பட்ட உண்மை என்னவென்றால் கவர்மெண்ட் செக்டார் மட்டுமே வந்து மக்களினுடைய சுகாதாரத்தை டிரைவ் பண்ண முடியும். பிரைவேட் செக்டாரால் டெர்ஷரி கேர் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஒரு நாட்டினுடைய சுகாதாரத்தை டிரைவ் பண்ணனா அது கவர்மெண்ட் செக்டாரால் தான் டிரைவ் பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து ஃப்ரெஷ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு அறிகுறி கூட தராமல் இந்த 75,000 டாக்டர்களை நீங்கள் உருவாக்கினால் அவர்கள் வந்து பிரைவேட் செக்டாருக்கு டியூட்டி டாக்டராகவும் கான்ட்ராக்ட் டாக்டராக தான் போக வாய்ப்பு உண்டு. தவிர அவர்களால் வந்து நாட்டினுடைய சுகாதாரத்துக்கு பெரும்பான்மையான நன்மை ஏற்படும் என்று நான் நம்பவில்லை. நீங்க இந்த பட்ஜெட்டை மட்டும் பார்க்காதீங்க. நேத்து இதே பாராளுமன்றத்தில் எக்கனாமிக் சர்வே டேபிள் பண்ணாங்க. எக்கனாமிக் சர்வேல டாக்டர்களுடைய நிலையை பத்தி என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இது பாராளுமன்றத்தில் நேத்து டேபிள் பண்ணது. புதிதாக பாஸ் பண்ண எம்பிபிஎஸ் டாக்டருக்கு ஆண்டு வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? 5 லட்சம். நம்ம 12 லட்சத்துக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்ததுக்கு கை தட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் பாராளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின்படி எம்பிபிஎஸ் பாஸ் பண்ண ஒரு டாக்டருக்கு வருட வருமானம் 5 லட்சம். ஸ்பெஷலிஸ்ட் சீனியர் டாக்டர்கள், என்னை போல சீனியர் டாக்டர்களுக்கு, அதுவும் சிட்டியில், கிராமப்புறங்கள் சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ தெரியுங்களா? 12.5 லட்சத்திலிருந்து 18.4 லட்சம் தான். சரி, இந்த வருமானத்தில் நீங்க 75,000 டாக்டர்களை உருவாக்கினால் அவர்கள் எங்கே போவார்கள்? பேசலாம். நம்ம முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். செய்தியாளர் கௌசல்யா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இந்த வரி விதிப்பு முறை அது பற்றி கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக கௌசல்யா நீங்க தொடரலாம். நன்றி விஜயன். இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கான தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்ல பெரிய அறிவிப்பு அப்படின்றத இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 12 ஆண்டு, அதாவது 12 லட்ச ரூபாய், ஆண்டுக்கு 12 லட்ச ரூபாய் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வருமான வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இது புதிய வரிமுறைகளை மட்டும்தான் இந்த மாதிரியான சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. பழைய வரிமுறைகள்ல அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக எந்த அறிவிப்புகளையும் அவங்க சொல்லலை, நிதியமைச்சர் எதுவுமே சொல்லலை. அதில் பழைய வரிமுறை அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து தான் நமக்கு எப்பயுமே சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் அதில் மட்டும்தான் இருக்கு. அதில் எதுவும் பெருசான அறிவிப்புகள் இருக்கா அப்படிங்கிறது எதுவும் குறிப்பிடலை, நிதியமைச்சர் குறிப்பிடலை. ஆனால் புதிய வரிமுறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய், அதாவது
ஏற்கனவே எப்படி இருந்தது அப்படின்னா புதிய வரிமுறையில் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஆண்டுக்கு ஈட்டுபவர்களுக்கு வரி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்ததை இப்போ 4 லட்சம் ரூபாய் எடுத்த உடனே 0 to 4 lakhs வந்து நில் டாக்ஸ் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அடுத்தடுத்த ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் 5% அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமான வரி வந்து 80,000 ரூபாய். இந்த 80,000 ரூபாய் முழுவதுமே விலக்கு அப்படின்றத தான் நிதியமைச்சர் வந்து நமக்கு அறிவிப்பா வெளியிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா புதிய வரிமுறையில வருமான வரி கணக்கு இனிமே வர இந்த நடப்பு நிதியாண்டுல நம்ம கணக்கு தாக்கல் செய்தோம் அப்படின்னு சொன்னா 12 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் ஈட்டுபவர்களுக்கு நில் டாக்ஸ், அதாவது வரி செலுத்த வேண்டிய 1 ரூபாய் கூட வரி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் நிதியமைச்சர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அடுத்தடுத்த ஸ்லாப்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 12 லட்சத்திலிருந்து 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் 20% அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 20 லட்சத்துக்கு மேல 24 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்படின்னு சொன்னா 25% வரி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. 24 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆண்டுக்கு வருமானம் ஈட்டுபவர்களுக்கு தான் சூப்பர் டாக்ஸ், அதாவது 30%. நம்ம இந்தியாவில் ஹையஸ்ட் டாக்ஸ் பே, அதாவது தனிநபர் வருமான வரியில அதிக வரி அப்படின்னு சொன்னா அது 30% தான். அது வந்து 24 லட்சத்திற்கு மேல இருக்கவங்களுக்கே வந்து நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தடவை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வருமான வரி சலுகைகள் இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டதுல ஒரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 2 வீடுகளுக்கு நம்ம குடியிருக்கிற 2 வீடுகளுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை நம்ம சலுகைகளா பெற முடியும். இது வந்து பேசிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய வரி விகிதத்துல தான் நம்ம இந்த சலுகைகள் எல்லாம் நம்ம பெற முடியும். அப்படி பாத்தீங்கன்னா இனி இந்த முறை தாக்கல் செய்யறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கணக்கு தாக்கல் செய்ய 2 வீடுகள்ல ஒருவேளை நம்ம அப்பா அம்மா கூட தனியா இருக்கு, இப்ப நிறைய தனியா இருக்கிற பழக்கங்கள் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும்போது அப்பா அம்மா கூட இருக்கலாம், அவங்களுக்கான ரெண்ட்டை கூட நீங்க இதுல அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் அட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வருமான வரி பிடித்தம். அது வந்து என்ன அப்படின்னா 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய வருவாய் அப்படின்றது எதுவும் இருக்காது. அவங்களோட சேவிங்ஸ்ல இருந்து வர வருவாயில தான் அவங்க வந்து வாழ்வாதாரத்தை நகர்த்துற மாதிரி பல குடும்பங்கள் இருக்கு. அதனால இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததா என்ன அப்படின்னா நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுக்கு 2.4 lakhs அப்படின்னு இருந்தது டிடிஎஸ், இதை வந்து 6 லட்சமா உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்புகள் தான் இப்போதைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து நமக்கு இந்த மத்திய பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு தாண்டி என்னன்னா அடுத்த வாரம் புதிய வருமான வரி சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்படும் மத்திய மக்களவையில் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. விஜயன், நன்றி கௌசல்யா, உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க, மிக்க நன்றி. நம்மோடு இணைப்பில் முத்தரசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், நம்ம பேசலாம். திரு முத்தரசன், எப்படி பட்ஜெட் தாக்கலாயிருக்கு? பட்ஜெட் அறிவிப்புகளில் முக்கிய அம்சமா எதை பார்க்குறீங்க? அதுவும் குறிப்பாக நடுத்தர தட்டு வர்க்க மக்கள் எதிர்பார்ப்பாக இருந்தது வருமான வரியில வந்து உச்சவரம்பை வந்து தளர்த்தி 12 லட்சம் வரைக்கும் மாற்றி இருக்கிறாங்க. இந்த அறிவிப்பையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஒன்று தான் இந்த பட்ஜெட்டில் மாத வருமானம் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இதில் சலுகை இருக்குது. மற்றபடி இந்த பட்ஜெட்டை பொறுத்தப்பட்ட வேறு எதை பற்றியும் இது கவலைப்படலை. எதை பற்றியும் கவலைப்படலை அப்படின்னா எதை பற்றி கவலைப்படுது அப்படின்னா பீகாரை பற்றி கவலைப்படுது. ஏன்னா பீகாரில் சட்டமன்றத்துக்கான தேர்தல் வருது. போன தடவை 2 மாநிலத்திற்கு ஏராளமான சலுகைகள் வழங்கினாங்க, ஆந்திராவுக்கும் பீகாருக்கு வழங்கினாங்க. இந்த தடவை பீகாருக்கு மட்டும் சலுகைகளை வாரி வழங்கியிருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இதில் இந்த அறிவிப்பில் எதுவும் வரல. முக்கியமாக மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற பிரச்சனை என்பது விலைவாசி உயர்வு, வேலையின்மை. இந்த 2 தான் மிக மிக முக்கியமான பிரச்சனை. அந்த விலைவாசியை குறையணும் அப்படின்னா குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி விவசாயிகளோட பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. விலை நிர்ணய சட்டம் வேண்டும் என்பதற்காக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கிட்டத்தட்ட 50 நாட்களை கடந்த நிலையில் உச்சநீதிமன்றமே தலையிட்டு தீர்வு காணுங்கள் என்று சொல்லியும் எந்த பயனும் இல்லை. விவசாய தொழிலாளருடைய பிரச்சனைகள் எப்படி தீர்க்க போகிறாங்க? குறிப்பாக மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கான நிதி இதில் ஒதுக்கப்பட்டிருக்கா, ஒதுக்கலையா, அதை பற்றி எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. அது மாதிரி தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி காப்பீட்டு திட்டத்தில் கம்ப்ளீட்டாக 100% அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி வழங்குவது 74 என்று இருந்ததை 100% அந்நிய முதலீட்டுக்கு அனுமதித்திருப்பது என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயலாகும்.
திருக்குறளை சொல்லியிருக்காங்க. நல்ல அற்புதமான திருக்குறள் தான். வான் நோக்கி வாழும் மன்னவன் உலகம், கோன் நோக்கி வாழும் குடி. அதாவது உலகத்தில் இருக்கிற உயிர்கள்லாம் வானத்தை நம்பி மழையை நம்பி தான் இருக்குது. ஆனால் மக்கள், ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், பட்டியலின மக்கள், அனைத்து மக்களும் அரசாங்கத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அத்தகைய மக்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இதற்கு இன்னொரு குறள், மாற்றுக்குறள் இருக்குது. என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதைத்தான் தானே கெடும். அதாவது ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறும் அரசு தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே கெட்டொழிந்து விடும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அந்த திருக்குறள் தான் இவங்களுக்கு பொருந்தும். அவங்க அந்த திருக்குறளை சொல்லி முடிச்சிட்டாங்க. அதோடு சேர்த்து இந்த திருக்குறளையும் பார்க்கணும் அப்படிங்கிறதான். அதாவது பீகார் சந்தோஷம் அடையணும். ஏன்னா நிதிஷ்குமார் இடையில பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அவர் விலகி போய் விடாமல் இருக்கணும். ரெண்டாவது தேர்தலில் அவங்களுடைய அணி ஜெயிக்கணும். அதற்காக அந்த மாநிலத்திற்கான நிறைய சலுகைகள், விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. குறிப்பாக இயற்கை சட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்பிற்கு நிதி கேட்கிறது, தொடர்ந்து முறையீடு. அது மாதிரி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய, குறிப்பாக மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு வர வேண்டிய நிதி 2000 கோடிக்கு மேலே வர வேண்டிய நிதி வரல அப்படிங்கிற பிரச்சனை, கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கப்படலைங்கிற பிரச்சனை. அதே மாதிரி ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும், மெட்ரோ திட்டம் 2வது திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு ஏராளமான கோரிக்கைகள் இருக்கிறது. அவைகளையெல்லாம் இந்த பட்ஜெட்டில் அவங்க அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையாகும். நன்றி திரு முத்தரசன். ஏமாற்றம் அளிக்கிறது, சில அறிவிப்புகளை கடந்து பல துறைகளுக்கும் ஏமாற்றம் அளிக்கிறது. குறிப்பா தமிழ்நாடு எதிர்பார்த்ததும் கிடைக்கல அப்படின்னு உங்கள் பார்வையை முன் வச்சிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசணும். பியர் பாண்டியன், இப்ப விவசாயத்துறை திரு முத்தரசன் அவர்களும் சுட்டிக்காட்டினார். விவசாயத்துறை சார்ந்து இந்த பட்ஜெட்ல இருக்கிற முக்கியமான அம்சம்னு எதை பார்க்கிறீங்க? எதிர்பார்ப்புகள் நிறைவேறி இருக்கிறதா? ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்டு வருமான வரி 12 லட்சம் வரையிலும் வருமான வரி விலக்கு என்கிற பெயரால் ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட். அந்த ஒரு அறிவிப்பை மட்டும் அவங்க மிகைப்படுத்தி தன்னைத்தானே பாராட்டி கொள்கிற நிலையில உருவாக்கிட்டாங்க. இதுதான் பெரிய வேதனை அளிக்குது. ஏன்னா இவங்க எந்த ஒரு துறைக்குமே என்ன பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, எந்த திட்டங்களை எப்படி செய்ய போறோங்கிறதே தெரியல. குறிப்பாக வேளாண் திட்டங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்றாங்க. வேளாண் திட்டங்களை மேம்படுத்துவதற்கான வகையில் மாநில அரசுகளோடு கலந்து பேசி திட்டம் போட போறாங்களா? திட்டத்தை சொல்வதற்கு தான் பட்ஜெட். பட்ஜெட் தாக்கல் பண்ணுவதற்கு முன்னதாக வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டங்கள் குறித்து மாநில அரசுகள் விவசாயிகளோடு கலந்து பேசி அதற்கான திட்டங்கள் அறிவிக்கிறதா பட்ஜெட், நிதி ஒதுக்கீடு செய்கிறது தான் பட்ஜெட். ஆனால் இது எல்லாமே தலைப்பு மாதிரி இருக்குது. இது ஒன்று இருக்குது. அதே போல நீங்க வட மாநிலங்களுக்கான சில திட்டங்கள் இருக்கு. யூரியா உற்பத்தி நிறுவனங்களை உருவாக்குறதுக்கு இருக்குது. எங்களை பொறுத்தவரை என்னன்னா, இதுல 2 அம்சம். இந்த 12 லட்சம் வரி விலக்க வச்சு ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் மக்களையும் கிட்டத்தட்ட ஒரு 98% பேர் வரி செலுத்த முடியாத மக்கள் வாழுகிற நாடு. 2% மக்களுக்கான வரி செலுத்துகிற இந்த வரி சலுகை, இது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. அதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் இதை மட்டுமே வைத்து ஒட்டுமொத்த 98% மக்களுக்கான எந்த திட்டங்களையும் அறிவிக்காமல் ஏமாற்றி விட்டார்கள். இன்னொன்னு என்னன்னா, இந்த நோக்கம் எதை, இந்த பட்ஜெட் முறைகள் எல்லாமே மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல ஒட்டுமொத்தமா மாநிலங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் தேவைக்கேற்ப நிதி ஆதாரங்களை ஒதுக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து இடம்பெறணும் வெளிப்படையா. இதுல இவங்க தொகுப்பா திட்டங்களை சொல்லிட்டு இந்த நிதி ஒதுக்கீடு குறித்து அறிவிக்காம, எந்தெந்த மாநிலங்களுக்கு என்னென்ன திட்டங்கிறத தேவையும் சொல்லாம ஒட்டுமொத்தமா இதை மூடி மறைச்சிட்டு இவங்க அரசியல் பாகுபாட்டோடு தனக்கு தேவையான மாநிலங்கள், விரும்புகிற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யற முறையும் இதுல இடம்பெற்றிருக்கு. அதனாலதான் நாங்க இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் முறையை விவசாயிகள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய அடிப்படை கோரிக்கை குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கேட்டு 68 நாளா சாகுவரை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார். அது பத்தி எதுவுமே இதுல இடம்பெறல. இன்னொன்னு, உர தொழிற்சாலை நீங்க உருவாக்க போறீங்க. உரத்திற்கான மானியம் என்ன? உற்பத்தியை பெருக்க போறீங்க. உற்பத்தியை பெருக்குகிறவனுக்கு என்ன விலை நிர்ணயம் பண்ண போறீங்க? அதுக்கான அடிப்படை கொள்கை என்ன? எது பத்தியும் தெளிவற்ற நிலையில ஒட்டுமொத்தமாக மூடி மறைக்கப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையா இது இந்த 12 லட்சம் வரி விலக்கோட இதை முடிச்சிட்டாங்க.
முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நம்ம திரு ரகுநாதன், உங்களிடம் போவதற்கு முன்பாக திருப்பூரில் இருந்து நம்ம செய்தியாளர் இருக்கார். அந்த தகவலையும் வாங்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பூரில் இருந்து சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், இந்த பட்ஜெட்டை அங்க இருக்கக்கூடிய பின்னலாடை நிறுவனத்தினர் எப்படி பார்க்கிறாங்க? அவங்களுடைய முதல் கட்ட கருத்தா நீங்க கேட்டு சொல்லுங்க. இந்தியாவினுடைய ஆடை ஏற்றுமதியில், ஒட்டுமொத்த ஆடை ஏற்றுமதியில் திருப்பூரை பொறுத்தளவில் 30 முதல் 40% பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டுடைய நிலை எப்படி இருக்கிறது, பின்னலாடைத்துறைக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கிறது என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக சிறு குறு ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்தினம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உயர்வை உச்சவரம்பை உயர்த்தியிருக்காங்க. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பை உயர்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப்புக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இறக்குமதியில் சில சலுகைகள் அறிவிக்கப்படும் பின்னலாடைத்துறைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த அம்சங்கள் எல்லாம் பின்னலாடைத்துறைக்கு எந்த வகையில் கை கொடுக்கும் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு மனதில் வைத்து பண்ணியிருக்காங்க. வரவேற்கிற விஷயம். தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா திருப்பூருடைய பின்னலாடைக்குன்னு தனிப்பட்ட முறையில் நம்ம பேச முடியாது. ஏன்னா இறக்குமதி வரி மட்டும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இறக்குமதி அப்படிங்கிறது பருத்திக்கு உண்டான இறக்குமதி 11% அது நீக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணுற மிஷினுக்கு டேக்ஸ் ஃப்ரீ மாதிரி பண்ணாங்கன்னா சப்போர்ட்டாக இருக்குது. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி பட்ஜெட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம 12 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு 20 கோடி அறிவிச்சிருக்காங்க. புதிய தொழில் முனைவோருக்கு 5 லட்சம் வரைக்கும் அவங்க உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 1.5 லட்சம் கோடி எம்எஸ்எம்இக்கு உயர்த்தியிருக்காங்க வருமானத்தை. மொத்த இந்த பட்ஜெட் சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோங்க. தனிப்பட்ட முறையில் திருப்பூருக்கு அப்படின்னு தனியாக நாம் சொல்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இல்லை. எப்படின்னா அதுக்குண்டான இது நாங்கள் கொண்டு கொடுக்கலைங்க. ஜவுளி தொழில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இருக்குது இந்தியாவில். ஆனால் ஜவுளி தொழிலுக்கு என்ன தேவைன்னு சொல்லிப்போ நாங்கள் மத்திய அரசை பார்த்து தனிப்பட்ட முறையில் கோரிக்கை நாங்கள் வைக்கல. அவங்க தெரிஞ்ச அளவு இந்த சிறு குறு நடுத்தர பாதுகாக்கிற அளவு பட்ஜெட்டில் இருக்குது. இது வரவேற்கிறோம். சிறு குறு நிறுவனங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருப்பதாக வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் விஜயன். நன்றி சுரேஷ். திரு ரகுநாதன், ஒவ்வொரு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்கிற போதும் உங்களுடைய எதிர்பார்ப்பு எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள் எதிர்பார்ப்புகள் அப்படின்னு முதல்ல சொல்லுவீங்க. பட்ஜெட் தாக்கலான பிறகு இல்லை, நான் எதிர்பார்த்தது இல்லை, இந்த துறையே கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கும். இந்த பட்ஜெட் எப்படி இருக்கு? இப்ப திருப்பூரிலிருந்து பேசுறவர் சிறு குறு தொழில்களுக்கு முக்கியத்துவம் இருப்பதா சொல்றார். உங்கள் பார்வை என்ன? விஜயன், இன்றைய நாட்டினுடைய நிலைமை என்ன அப்படின்றத தரவுகள் சொன்னதை நேற்றைக்கு எக்கனாமிக் ரிப்போர்ட்ல சொன்னார். மொத்த பட்ஜெட்ல இருந்த கண்டென்ட் இந்த 12 லட்சம் ரூபாய் வருமான உயர்வுக்கு இல்லைன்றதுல மாறி போயிடுச்சு. அது தவறான ஒரு ஃபோக்கஸாக நான் பார்க்குறேன். போன ஆண்டு 7 லட்சம் வரை வருமானம் வாங்குபவர்களுக்கு வரி கிடையாது. அந்த 7 12ஆக்கப்பட்டிருக்கிறது. 7 லட்சம் அப்படின்றது கிட்டத்தட்ட 55,000 ரூபாய்னு எடுத்துக்கலாம் மாதம். இன்றைக்கு அது 1 லட்சம். அப்படின்னா என்ன? 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு அவர்களால் வரி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, விலைவாசி உயர்வு இந்த நாட்டில் இருக்கா அப்படின்றது முதல் கேள்வியாக வருது. இரண்டாவது கேள்வி, இந்த டிஸ்டன்ஸ் கேப்பில் 7 லட்சத்திலிருந்து 12 லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அல்லது 7 லட்சத்திற்கு மேலே வருமானம் ஈட்டுபவர்கள் அப்படின்னு பார்த்தா மொத்த மக்கள் தொகையில் வெறும் 2% தான். 1 லட்சம் ரூபாய் மாத வருமானம் பெறுபவருக்கு ஆண்டிற்கு 75,000 ரூபாய் மிச்சப்படுத்த முடியும் என்றால் மாதம் 5,500 ரூபாய் மிச்சப்படுத்த முடியும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க. இதனால என்ன டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது கவலை எனக்கு என்ன இருக்கு இந்த பட்ஜெட்லன்னா, ஏற்கனவே நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது எம்எஸ்எம்இனுடைய ரீகிளாசிபிகேஷன் பண்ணும் பொழுது மாதம் 2 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்றவனும் அந்த எம்எஸ்எம்இ கேட்டகரியில் வருவாங்க. மாதம் 20 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றவங்களும் அந்த எம்எஸ்எம்இ கேட்டகரியில் வருவாங்க.
இன்றைக்கு அந்த 250 கோடி டர்ன் ஓவரை 500 கோடி ஆக்கியிருக்கோம். அப்ப ஒரே ரோட்ல நடை பயணம் போறவங்களும் இருக்க போறாங்க, சைக்கிள்ல போறவங்களும் இருக்க போறாங்க, ஆட்டோல போறவங்களும் இருக்க போறாங்க, கார்ல போறவங்களும் இருக்க போறாங்க, லாரியில போறவங்களும் இருக்க போறாங்க. படித்து படித்து சொன்னது இந்த எம்எஸ்எம்இலிருந்து மைக்ரோ என்டர்பிரைசஸை பிரித்து விடுங்கள், அவர்களுக்கான பாதை தனியாக இருக்க வேண்டும். நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு தொழில்களிலும் கிட்டத்தட்ட 99% மைக்ரோ என்டர்பிரைசஸாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அளவுகோல் அல்லது ரூல் ஆஃப் த கேம் ஒரு மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இருக்கக்கூடியதாகவே இருக்க முடியாது. அந்த எதிர்பார்ப்பு இந்த முறையும் பூர்த்தி அதை ஏன் கொண்டு போனாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, நான் அந்த லிஸ்ட் என் கையில இப்போ பட்ஜெட் டவுன்லோட் பண்ணலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். எம்எஸ்எம்இ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம். அந்த 6 ஸ்கீமுமே புதிதான ஒரு ஸ்கீமா எனக்கு தோணல. இன்னும் கடனை எப்படி அதிகப்படுத்தி தர்றது, இன்னும் கடனை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு சொல்றோம். அந்த கடனை அடைப்பதற்கான வழி எது? அப்ப இத்தனை நாள் கஷ்டப்பட்டு லாபம் ஈட்டாமல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட் இருக்கா, அல்லது மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு வட்டி விகிதத்தை ஏதாவது குறைத்து கொடுக்க போறோமா, அல்லது இந்த கடன் வசதிகளை அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கத்துல இருக்கு, ஆனா நடைமுறையில் அது நடைபெறாமல் இருக்கு. டேங்க்ல தண்ணி இருக்கு, டேப்ல தண்ணி வரல. அப்போ அந்த பைப்புல இருக்கிற பிளாக்கை தான் நம்ம நிவர்த்தி பண்ணணுமே தவிர இன்னும் டேங்க்ல தண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கிறது எப்படி ஒரு பயனை அளிக்க போறதுன்ற கவலை எனக்கு இருக்கு. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நம்ம துறை சார்ந்து இன்னும் விரிவா பேசலாம். நம்ம முதல் கட்ட கருத்து எல்லாருடைய கருத்துக்களையும் எடுத்துக்கணும். தமிழ்நாடு முன்னாள் நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஜெயக்குமார். இந்த பட்ஜெட் அறிவிப்பை எப்படி பார்க்கறீங்க? முக்கிய அம்சமா எதை பார்க்கறீங்க? தமிழ்நாடு எதிர்பார்த்தது கிடைத்ததா நினைக்கிறீங்களா? அதாவது வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. பொதுவாகவே அதாவது நம்முடைய இன்னுயிர் மொழியாக இருக்கின்ற அந்த தாய்மொழி தமிழ் அது பாராளுமன்றத்தில் ஒலித்தது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா அதை ஒலித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாத எதுவும் கொண்டு வராத ஒரு திட்டம் என்பதுதான் ஒரு ஏமாற்றம் அளிக்குது. இன்னைக்கு ஆளுங்கட்சியை பொறுத்தவரை திமுக இருக்க சூழ்நிலை அதை கேட்க போறதில்ல. பிரைம் மினிஸ்டர் பார்ப்பாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் பார்ப்பாங்க. ஆனா அந்த திட்டத்துக்கு எந்த நிதியும் கொண்டு வர மாட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இப்போ மகாத்மா காந்தி ஊரக அந்த வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் திட்டம், அந்த திட்டத்துக்கு எந்த ஒரு நிதியும் இதுவரை விடுவிக்கல. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏற்கனவே மாநிலங்கள் இந்த மாதிரி நிதியில நிதி கொடுக்காம கஷ்டப்பட்ட சூழ்நிலை. ஆனா எங்களுடைய அந்த ஜனநாயக கடமை இன்னைக்கு வேற கட்சி, அதாவது திமுக பொறுத்தவரை ஆண்டாலும் கூட எங்களுடைய எதிர்கட்சியின் அடிப்படையில் எங்களுடைய கடமையை பொறுத்தவரை நாங்க சரிவர செய்யணும் அடிப்படையில் இந்த கருத்தை நான் சொல்றேன். அதே போல திட்டங்கள் கிடையாது. பொதுவா பீகார் இப்ப நவம்பர் 2025 ஒரு தேர்தல் இருக்கிற சூழ்நிலையில போன தடவை பாத்தீங்கன்னா ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு ஆந்திர பிரதேஷ்க்கும் அதே போல பீகாருக்கும் நிதியை வாரி வாரி கொடுத்தாங்க, மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கல. இந்த தடவை பார்த்தா பீகாருக்கு மட்டும் பிரத்யோக திட்டங்கள்லாம், அந்த திட்டங்கள் எல்லாமே எல்லா மாநிலத்துக்கும் ஒரு சரிசம வளர்ச்சியின் அடிப்படையில் அதை அமல்படுத்த வேண்டியதானே. அதை அமல்படுத்துறதுக்கு ஏன் மத்திய அரசு அப்போ மத்திய அரசு பொறுத்தவரை வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணுன்ற மாதிரி வடக்குக்கு ஒரு நீதி தெற்குக்கு ஒரு நீதி என்ற அந்த போக்கு என்பது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. 2. 3வது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டாக்ஸ் இப்போ 12 லட்சமா உயர்த்திருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கு. அதாவது இப்படி கொடுத்து இப்படி புடுங்க கூடாது. அதை முதல்ல குறைக்கிறது பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல்ல பாத்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் டாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கடுமையா இருக்கு. அதை குறைக்க வேண்டியதானது. அதே போல பாத்தீங்கன்னா கன்சியூமர், அதாவது நுகர்வோர் உபயோகிக்கப்படுற பல பொருட்களுடைய அதை வரியை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய வாங்க சக்தி குறையும். அதையும் அதை பத்தி எதுவும் சொல்லாம இன்கம் டாக்ஸ் மட்டும் குறைக்கிறதுன்றது, இதை ஏத்திட்டு அதை குறைக்கிறதுன்றது ஒரு ஏற்புடையது இல்ல. இருந்தாலும் 12 லட்சம்ன்றது ஏத்து. இன்னொரு விஷயம் என்னன்னா 12 லட்சத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு 15% டாக்ஸ், அந்த 15% டாக்ஸ் அது கூடுதல். அதே ஒரு 5% அந்த டாக்ஸ்ன்ற போது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அச்சம் இந்திய மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு என்னன்னா வருமான வரி சட்ட திருத்தம் ஒரு மசோதா கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க.
அதுல என்னென்ன கொண்டு வர போறாங்கன்றது இப்போ தெரியல. அது இன்னும் வந்து வருமான வரி கட்டுறதுக்கு மேல வரி வந்து அவன் தலையில விழுமா இல்ல வந்து சலுகை வருமானது அந்த மசோதா வந்த பிறகுதான் தெரியும். அது ஒரு பக்கம். அதே போன்று இந்த அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை இப்போ வந்து நாடு முழுவதும் வந்து எதிர்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா இயற்கை நமக்கு எவ்வளவோ வந்து கொடைகள் கொடுத்துருக்கு. நீர் மின்சாரம் இருக்கு. அதே போன்று இது காற்றாலைகள், அதாவது கடல்ல காற்றாலைகள் தவிர மற்ற இடங்கள்ல வந்து மலை பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா காற்று நிறைய இருக்கு. காட் என்று சொல்லுவாங்க அந்த பகுதி. அதெல்லாம் கண்டறிந்து இந்த காற்றாலை மின்சாரங்கள்லாம் வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு வேண்டிய அந்த அளவுக்கு அந்த மெகாவாட் வந்து மின் உற்பத்தி அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சோலார் பவர் எனர்ஜி அது மூலமா கூட வந்து அந்த மின்சார உற்பத்தி அதிகப்படுத்தலாம். ஆனா அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை வந்து மக்கள் வந்து எல்லாமே ஒரு அச்சம் தரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில அந்த ஒரு இது கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 ஜிகாவாட் நினைக்கிறேன் அந்த அணுமின் நிலையத்தை கொண்டு வருது என்பது அது கொஞ்சம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நிச்சயமா நான் வந்து கருதுறேன். ஜெயக்குமார், இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு மதிப்பெண் வழங்கணும் அப்படின்னா 10க்கு எத்தனை மதிப்பெண் வழங்குவீங்க? இப்போ வந்து முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு கார்பரேட் அரசாங்கத்தை மையமா வச்சு போடுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு அது வழங்குற சலுகைகள் வந்து வழங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு டார்கெட்டா வச்சு வந்து இன்னைக்கு வந்து பட்ஜெட் போட்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கூட ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து திட்டங்கள் இல்லை என்றது ஒரு ஏமாற்றம் அளிக்கின்றது. எனவே தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் எதுவுமே இல்லாம ஒரு நிதி ஒதுக்கீடு அதிகமளவு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதற்கு அதுதான் நான் சொல்றேங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மக்களுடைய எதிர்பார்ப்பு திட்டங்கள், அதாவது வளர்ச்சி பணிகள், அது வந்து 0. புரியுதுங்களா? மற்ற விஷயம் மிடில் கிளாஸ் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து பட்ஜெட் போட்டதுல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 60% அவ்வளவுதான் சொல்ல முடியும் நான். ஓகே, நன்றி திரு ஜெயக்குமார். நம்மோடு செய்தியாளர் கோவையில் இருந்து ஐஸ்வர்யா இணைப்பில் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளின் எண்ண ஓட்டத்தை அறிவதற்காக. ஐஸ்வர்யா, அங்க இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு? இந்த பட்ஜெட்ல முக்கியமான அம்சமா அவங்க எதை பாக்குறாங்க? தற்போது நம்மிடையே மீனா சுவாமிநாதன், அவர் ஒரு இல்லத்தரசி, கணக்காளர் மற்றும் தொழில் கூட்டமைப்பிலையும் இருக்காரு. அவரிடமே பேசும். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த தனிநபர் வருமான வரி உச்சரிப்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டது எந்தெந்த வகையில பயனுள்ளதா இருக்கும்? 12 லட்சம் அப்படிங்கிறது வந்துங்க, இப்போ முதல்ல எப்படி இருந்ததுன்னா வேரியஸ் ஸ்லாப்ஸ் வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. பட் அடிஷ்னல் ஸ்லாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நியூ ரெஜீமில். ஆனால் நமக்கு வந்து 7 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கால்குலேட் ஆனாலும் பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக ரிபேட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ரிபேட் இப்போ வந்து 12 லட்சம் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பெரிய ரிலீஃப். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க வரைக்கும் எந்த இன்கம் டேக்ஸும் பே பண்ண வேண்டியது இருக்காது. இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த அமௌண்ட் வந்து கடைசியில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த கன்சம்ஷன் வந்து நம்மளுடைய ஓவரால் எக்கானமிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த ஸ்பெண்டிங் தான் வந்து நம்மளுடைய அந்த எக்கனாமிக் சைக்கிளை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும். இப்போ பெண்களுக்கானது முக்கியமான திட்டங்களா நீங்கள் ஏதாவது இந்த பட்ஜெட்டில் பார்த்துருக்கீங்களா? அது எந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 5 லட்சம் பேருக்கு வந்து ஒரு 2 crores வரைக்கும் டேர்ம் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, தொழில் முனைவோருக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் எப்படி பார்க்குறாங்கன்னா, புதுசாக தொழில் முனைகிறவங்க தான் வந்து அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதுக்காக வந்து அங்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோடு நிற்காமல் நமக்கு கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸு, அவங்களுக்கு தேவையான ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு இது. நீங்கள் தனிநபர் உச்சவரம்பில் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த 1 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு இப்போ இல்லத்தரசிகளுக்குனாவே சின்ன சின்ன விஷயம் சேவிங்ஸில் தான் அவங்க முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குமா? எந்தெந்த வகையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதில் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நமக்கு பழைய இன்கம் டேக்ஸ் ரெஜிம், ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த நியூ ரெஜிம் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. இந்த ஓல்டு ரெஜிமில் வந்து இந்த சேவிங்ஸுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருந்தது. நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க.
இப்போ வந்து அதை தவிர மற்ற சேவிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதிலெல்லாம் கூட வந்து போடலாம். ஸோ நம்ம அதை மட்டும் லிமிட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக அந்த ப்ரொவிஷன்ஸை விட்டுட்டு எதில் வேணாலும் நீங்கள் இப்போவும் சேவிங் பண்ணலாம். நீங்கள் அதை தவிர மற்ற ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் சேவிங் பண்ணலாம். பண்ணுறது இது நீங்கள் அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளின் தான். அவரவர் பார்த்து வந்து சேவிங் பண்ணுறது நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி அந்த டேக்ஸ் சேவிங் 12 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய அமௌண்ட் இருக்கும் சேவிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் இல்லத்தரசிகள் வந்து நான் கண்டிப்பாக பண்ண முடியும். விஜய், நீங்களே கேட்டிருப்பீங்க, ஒரு இல்லத்தரசியாகவும் சரி, ஒரு தொழில் அமைப்புகளுக்கு அவங்க தொடர்ச்சியாக கணக்காளராக வந்துடும், அவங்களோட கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க விஜய். நன்றி ஐஸ்வர்யா. நம்ம தொடர்ந்து பேசலாம். இளங்கோவன், இப்ப துறை சார்ந்து உங்களோட முதல் கட்ட கருத்து தான் நான் கேட்டிருக்கிறேன். இதுல உள்ள இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விகிதத்தை தாண்டியும் பல்வேறு அம்சங்கள், கிட்டத்தட்ட ஒரு பாலிசி டாக்குமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல ரயில்வேலையும் மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. அதுல ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸ்னா எதை சொல்லுவீங்க? அதாவது ரயிலுங்கிற வார்த்தையே இல்லை, எங்கேயுமே ரயில்வே பற்றியே பேசவே இல்லை. இந்த ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் மெர்ஜ் பண்ணதுக்கு பிறகு ரயில்வே பற்றின தகவல்களே நமக்கு கிடைக்கிறதில்ல. பட்ஜெட்டில் இன்டரிம் பட்ஜெட்டில் அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. போன இன்டரிம் பட்ஜெட்டில் என்ன அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி 2021 51 வரைக்கும் 30 ஆண்டு திட்டம், அது வந்து 38 லட்சம் கோடி செலவு பண்ணி எக்ஸ்பிரஸ் டெடிகேட்டட் காரிடார்ஸ், ஃப்ரைட்டு, எக்ஸ்பிரஸ்ஸு இதெல்லாம் போட போகிறோன்னு சொன்னாங்க. இது வந்து ஷேர் ஆஃப் தி டிரான்ஸ்போர்ட், ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டு நேஷ்னல் ஷேரில் 27% இருக்குது, 40% ஆக போகிறோம். ஸ்பீடை குட்ஸ் ட்ரெயின் 30 கிலோமீட்டர் இருக்குது, அது 50 கிலோமீட்டர் ஆகும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸோட ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் இருக்குது, அதை வந்து 80 கிலோமீட்டர் 130 கிலோ ஆகும்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி திட்டம் போட்டாங்க. அந்த திட்டம் என்னாச்சுன்னு இப்போ தெரியாது. எக்கனாமிக் சர்வேலையும் அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இன்டரிம் ரிலீஃபில், இன்டரிம் பட்ஜெட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த திட்டத்தை கை விட்டுட்டு 3 காரிடார் அறிவிச்சாங்க. 3 காரிடார் என்ன? எனர்ஜி, மினரல் அண்ட் சிமெண்ட் காரிடார், ரெண்டாவது போர்ட் கனெக்டிவிட்டி காரிடார், மூணாவது ஹை டிராஃபிக் டென்சிட்டி காரிடார். இந்த 3 காரிடார் 40,000 கிலோமீட்டருக்கு 11 லட்சம் கோடி செலவு பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னு போன இன்டரிம் பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க தேர்தலுக்கு முன்னாடி. அதுவும் அது மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ண போகிறோன்னா, அது கோல்டன் கோஆர்டினேட்டர், தங்க நாற்கர சாலை, அது கூட என்ன சொன்னாங்கன்னா சதுர்புஜ், அம்ரித் சதுர்புஜ்னு பேர் வச்சாங்க. எல்லாம் பண்ணிட்டு ஆக என்ன சொன்னாங்கன்னா, டிக்கெட்டே வந்து உங்களுக்கு இப்போ வெயிட்லெஸ் 400 இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை, நீங்கள் இந்த 2031 எல்லாருக்கும் யாரு டிக்கெட் கேட்குறாங்களோ எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி திட்டம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த தொடர்ச்சி இல்லைன்றீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எக்கனாமிக் சர்வேல நேஷனல் ரயில் பிளான் என்னாச்சு, இந்த காரிடார் பிளான் என்னாச்சு, ஏதாவது ஒரு பரிசீலனை இருக்கா? நேர்மையான பரிசீலனை இப்பயும் பரிசீலனை இந்த பட்ஜெட்லயும் இல்லை. அதோடு இல்லாம இன்னொன்னு சொல்றேன், மெட்ரோ ரயில், சென்னை மெட்ரோ ரயில், சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 10,000 கோடி கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதை பத்தி என்னன்னு ஒன்றும் இல்லை. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே 2022 2025 வரைக்கும் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அறிவிச்சாங்க. 6 லட்சம் கோடி திட்டம் போட்டாங்க. அதாவது ரயில்வேக்கு 1,52,000 கோடி விற்க போறேன்னாங்க. அது என்ன ஆச்சுங்கிறத பத்தி ஒண்ணுமே சொல்லல. இப்போ என்ன சொல்றான்னா, 10 லட்சம் கோடி நாங்க நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன், அது வந்து 2025 2050 வரைக்கும் 5 ஆண்டுக்கு நேஷனல் மானிட்டைசேஷன். நேஷனல் மானிட்டைசேஷன் வேற ஒன்றும் இல்லை, தனியார் மயம், ரயில்வே தனியார் மயம், ஏர்போர்ட் தனியார் மயம், இது எனர்ஜி செக்டார் தனியார் மயம், ரோடு தனியார் மயம், இதெல்லாம் தனியாருக்கு விற்கிறது தான் மானிட்டைசேஷன் பைப்லைன். அதை வந்து இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்ல, எல்ஐசியில வந்து 74% 100% ஆக்கியிருக்கிறதுங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது. எல்லா தகவல்களும் இதுல பட்ஜெட்ல எந்த முன்னாடி என்ன இப்ப என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ண போறோம், அது மாதிரி விளக்கம் இல்லைன்றது. தமஸ், நீங்க சொன்னது வந்து இந்த வருமான வரி வரம்பை வந்து உயர்த்தினதுல வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன்னா நேற்றைய பொருளாதார ஆய்வறிக்கை அதை அட்ரஸ் பண்ணிருக்கு. ஆனா திரு ரகுநாதன் அவர்கள் சொன்னது, எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க இதுல, ரொம்ப மினிமல் தான்.
இதனால பணப்புழக்கம் எப்படி அதிகரிக்கும்ன்ற ஒரு பார்வை. பலரும் குறிப்பிட்டது எந்த அறிவிப்புமே துறை சார்ந்து இல்லை. இந்த வருமான வரி விகித அந்த உச்சவரம்பு உயர்த்தினதை தவிர வேற பெரிய அறிவிப்புகள் இல்லைன்றதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் பார்லிமெண்ட் டேபிளில் தான் அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட்ஜெட் துறையில் அது வராது, தனியாக தான் அது பார்க்கணும். அது இன்னைக்கு ஈவினிங்கே அது கிடச்சிடும். துறை சார்ந்து எல்லா துறைக்கும் அதுக்குடைய எந்த அளவுக்கு ஒதுக்கீடு இருக்கிறது தெரியும். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார ஆய்வறிக்கை ப்ரெசென்ட் பண்ணதில் 6.3 6.8 வரை ஜிடிபி growth இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 2030க்கு $10 trillion அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடையணும்னா அது 8% வளரணும். இப்போ நம்ம 6.8% தான் வளர்ந்துட்டு இருக்கோம். இனிமேல் வளர்ச்சி அதிகமாகும் தேவைப்படுது. அதுக்கு தனியார் மூலதன முதலீடுகள் தேவை. தனியார் மூலதன கேபெக்ஸ் வேணும்னா நுகர்வோர்கிட்ட பணம் இருக்கணும். ஏன்னா தனியார் முதலீடு பண்ணணும்னா அவனுக்கு லாபம் வந்தால் அந்த இடம் தான் திரு ரகுநாதன் அவர்கள் கேட்டது. நுகர்வோர் வாங்கும் திறன் அதிகரிப்பது இந்த பட்ஜெட் அறிவிப்பின் மூலம் இருக்குமா? நீங்க சேலரியா 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க ஆண்டுக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க? 98% இதுக்கு வெளியில இருக்காங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் அதாவது 1.4 பில்லியன். அதுல 2% ஒரு கன்சிடரபிள் நம்பர் தான். அது நம்ம நாடு பெரிய ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி. அந்த நம்பரை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அது பெரிய அமௌண்ட். அது 5000 ரூபாய் சேமிப்பு இருந்தாலும் கூட அந்த 5000 ரூபாய் இந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆகுது. இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, தனியார் மயத்தில் கேபெக்ஸ் இல்லை, தட் இஸ் மூலதன முதலீடு இல்லை. இந்த ஆய்வறிக்கையில ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு திரு ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள், சிஏ. அவர் என்ன சொல்லிருக்காரு, இந்தியா இங்க் ஸ்விம்மிங் இன் ப்ராஃபிட் மஸ்ட் பே ஸ்டாஃப் மோர். அதாவது ப்ராஃபிட் 33% உயர்ந்திருக்கு, ஆனா ஊதியம் 12% கூட உயரல. தனியார் மயத்தில் ஊதியம் உயரவில்லை. இதுதான் மேஜர் பிரச்சனை. அரசாங்க ஊழியர்கள் ஒரு மாடல் எம்ப்ளாயரா இருக்காங்க. 7th பே கமிஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. 8வது ஊதிய கமிஷன் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனா அவங்க கவர்மெண்ட் சைடுல இது எல்லாமே பண்றாங்க. ஆனா பிரைவேட் சைடுல ஊதியம் இது ஐடி செக்டர்ல மட்டும் இல்ல, எல்லா செக்டர்லயும் ஊதியம் உயர வேண்டும். அது இந்தியால இல்ல. ஐடி செக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் அதுல நம்ம ரொம்ப இன் டீடைல் வேண்டாம், மக்கள் புரியுற மாதிரியும் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால இப்ப இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அட்ரஸ் பண்ணதை மத்திய பட்ஜெட் அதுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறதா நம்புறீங்க? எஸ், அது கொடுத்திருக்கு. அந்த ஆய்வறிக்கையில என்ன கொடுத்திருக்குன்றது தனியார் மயத்துல மூலதன முதலீடுகள் அதிகப்படுத்தணும், அப்ப வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். கோவையிலிருந்து செய்தியாளர் சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சுதீஷ், நீங்க தொடரலாம். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எம்எஸ்எம்இ துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் கோவை தொழில் நகரமான கோவையில் அதிகம் இருந்தது. இன்று காலையிலிருந்து விவாதிக்கப்பட்டதில் வரி சலுகைகள், ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. எம்எஸ்எம்இ சார்ந்த அறிவிப்புகள் மத்திய பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தென்னிந்திய பொறியியல் உற்பத்தியாளர் சங்கத்துடைய தலைவர் மிதுன் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். இப்போ எம்எஸ்எம்இ துறை நாட்டினுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. கிட்டத்தட்ட ஜிடிபியில் 30% 35% அதனுடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வெளியாகக்கூடிய அறிவிப்புகள் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கிறது? நீங்கள் எதிர்பார்த்த அம்சங்கள் அதில் இருக்கிறதா? வணக்கங்க. எம்எஸ்எம்இஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல வரவேற்கத்தக்க விஷயங்களும் இருக்கு, ஏமாற்றங்களும் இருக்குங்க. வரவேற்கத்தக்க விஷயத்துல பாத்தீங்கன்னா, கொலாட்டரல் இல்லாத கடன் 5 கோடியிலிருந்து 10 கோடிக்கு இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க சிறு குறு தொழிலுக்கு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தோம். நாங்க இன்ஃபேக்ட் 20 கோடி வரைக்கும் கேட்டிருக்கோம். பட் இப்ப 10 கோடி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க சிறு குறு தொழிலுக்கு 5 லட்சம் வரைக்கும். அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படிங்கிறது ஒன்னு சொல்லியிருக்காங்க. அது அது என்னன்றது ஒன்னும் தெரியல, அனக்ஷர் பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஜல்ஜீவன் மிஷன் எல்லாத்துக்கும் குடிநீர் 2028க்குள்ள எல்லாத்துக்கும் இப்ப 15 கோடி பேத்துக்கு போய் சேர்த்திருக்கோம். 2028க்குள்ள எல்லாத்துக்குமே போய் சேர்த்திரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக நல்ல மிகப்பெரிய திட்டம், நல்ல திட்டம். ஏன்னா அதுல பம்ப் செட்ல இருந்து பைப்பு, கேபிள், நிறைய கம்பெனி, நிறைய இண்டஸ்ட்ரி அதுல ஜாயின் ஆயிருக்கிறதுனால அது ரொம்ப நல்ல திட்டமா இருக்கு. ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடியவங்களுக்கு 10 கோடி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் தரேன்னு சொல்லி, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கொலாட்டரல் ஃப்ரீ லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏமாற்றம் என்னென்னலாம் அழைத்ததுன்னா,
நாங்கள் இப்போ தொழில் வந்து ஒரு மந்த நிலையில இருக்கிறனால வந்து டர்ன் ஓவர் எல்லாத்துக்குமே டிராப் ஆயிட்டு இருக்கு. இதனால வந்து நாங்க வந்து இன்ட்ரெஸ்ட் லிமிட் வந்து 25% 40% பண்ணி கேட்டிருந்தோம். அது வந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல கவர்மெண்ட் கிட்ட இருந்து. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கேட்டிருந்தோம் சிறு குறு தொழிலுக்கு. ஏன்னா இந்த மந்தனையில இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கேட்டிருந்தோம். மானியம் இன்ட்ரெஸ்ட்ல வந்து மானியம் கேட்டிருந்தோம். அது வந்து எங்களுக்கு எதுவும் வரல. மூலப்பொருள் வங்கி கேட்டிருந்தோம். அது அனௌன்ஸ்மெண்ட் வரல. எக்ஸ்போர்ட் கிளஸ்டர் ஒன்று வேணும். கோயம்புத்தூருக்கு இருந்து எக்ஸ்போர்ட் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் கிளஸ்டர் கேட்டிருந்தோம். அதுவும் எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரல. இதெல்லாம் ஏமாற்றம் அளிச்சது. ஓவரால் பாத்தீங்கன்னா ரெண்டு வரவேற்கத்தக்க விஷயமும் இருந்தது, கொஞ்சம் ஏமாற்றங்களும் இருந்திருக்கு. இந்த ஜாப் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கோவை சார்ந்து இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் ஏமாற்றமாக அடிக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து புதுசா பாதிப்பை ஏற்படுத்த போறது இல்லைங்க. நான் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கம்பெனிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து நாங்க கேட்டிருந்தது. அந்த விதமான அந்த ஒரு ஹெல்ப் வரல அப்படிங்கிறது மட்டும்தான். இது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பாரம் எதுவும் கொடுக்க போறது இல்லை. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரம் மீண்டும் தொடரக்கூடிய நிலையில் தான் எம்எஸ்எம்இ துறையிலிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் தற்போது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏமாற்றம் இருக்கிறது. எம்எஸ்எம்இ துறையை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. மின்துறை சார்ந்த அம்சங்கள் மத்திய பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய பிரதீப் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். இந்திய தொழில் வர்த்தகை சார்ந்த பிரதீப் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். மத்திய பட்ஜெட்ல மின்துறை சார்ந்த அம்சங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு எம்எஸ்எம்இ துறை ஆகட்டும் ஒரு உற்பத்தி துறைக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பவர் செக்டாருக்கு நான் ஜெனரலா சொல்லிடுறேங்க. பவர் செக்டார்ல வந்து அவங்க நியூக்ளியர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிக்கு அவங்க பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜிக்கு என்ன பூஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா சோலார் செல்ஸ் பண்றதுக்கு ஆனா மூலப்பொருள்களுக்கான 38 ஐட்டம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு கொடுக்குறாங்க. அதுபோக இவி பேட்டரிஸ்க்கு இப்போ அந்த பேட்டரிஸ் மேனுஃபேக்சரிங்ல அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்றப்போ என்னன்னாங்க அந்த பேட்டரியோடைய காஸ்ட் கம்மியாகும். அந்த பேட்டரியோடைய காஸ்ட் கம்மியாகிறது ஏன் ரொம்ப முக்கியம் நாங்கள் சொல்றோம்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் பேட்டரி வந்து ஒரு காம்பினேஷன் மாதிரி. அதாவது ரினியூவபிள் எனர்ஜி வந்து நம்ம நினைச்சப்போ நமக்கு கிடைக்க போற எனர்ஜி கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா அதை வந்து சேவ் பண்ணிட்டு நமக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பத்தாத நேரத்தில் என்னத்தை வச்சு யூஸ் பண்ணலாம்னா நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ்டு லுக்கில் தான் இந்த பயணத்தை நோக்கி போறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இது ரெண்டு வந்துருச்சுன்னா நம்ம இன்னைக்கு வந்து 23 hours நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம பவர் வந்து கட் இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஓவராலா ஸோ இதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். எம்எஸ்எம்இ துறையில் சாதகமான விஷயங்களும் பார்க்கப்படுகிறது. அதே போல அதிகப்படியான பாதகமான விஷயங்களும் அவர்கள் தொழில்துறை சார்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். நன்றி சுதீஷ். அடுத்து நம்மோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். காவேரி மருத்துவமனை குழும நிறுவனரோடு இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், சுகாதாரத்துறை சார்ந்த அறிவிப்புகள் நிறுவனரினுடைய காவிரி குழும மருத்துவ நிறுவனரின் பார்வை என்னவா இருக்கு? இந்த பட்ஜெட்ல சுகாதாரத்துறைக்கான அனௌன்ஸ்மெண்ட் அவர் எப்படி பார்க்கிறார்? விஜய், நம்ம அதுக்கு முன்னாடி சுகாதாரத்துறை சார்ந்த அந்த அறிவிப்புகளுக்கு முன்பு கல்வித்துறை சார்ந்த அறிவிப்புகள் இந்த மத்திய பட்ஜெட்ல எவ்வாறு இருப்பது என்று குறித்து பேசுவதற்காக தற்போது என்னுடன் எத்ராஜ் காலேஜோடைய சேர்மன் மிஸ்டர் முரளிதரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்திய தொழில் கூட்டமைப்போட அந்த கூட்டரங்கிலிருந்து நான் இணைந்திருக்கிறேன். தற்போது என்னுடன் முரளிதரன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இந்த கல்வித்துறை சார்ந்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருந்தது? அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க? எப்படி இருக்கு இந்த ஒட்டுமொத்தமாக இந்த அறிவிப்புகள் எப்படி பாருங்க? எனக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு தான் தெரியுது. நம்ம உள்ள படிச்சு பார்த்தோம்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்கலாம். முக்கியமாக ஒரு அடையாளமாக பார்க்கும்போது ஒரு 2-3 விஷயங்கள் நல்ல தாக்கம் ஏற்படுத்துச்சு. பல வருஷங்களா ஐஐடின்ற ஒரு 4 பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இலீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் அந்த கல்வி கிடைக்கும்னு நினைக்கிற பட்சத்தில் ஒரு 10 வருஷமா பல ஐஐடிகள் உருவாக்கப்பட்டது. இந்த வருஷம் அதை மேலும் வந்து விரிவாக்கி இன்னும் ஒரு 5000-6000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க. இது வந்து பல மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமையும். அது ஒரு விஷயம் நல்லதா தெரியுது. ரெண்டாவது வந்து நம்ம மருத்துவ வந்து மேலும் விரிவுபடுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கும். ஏன்னா நாட்டில் மக்கள் வந்து அதிகமாக டாக்டர்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க. அந்த விஷயத்துல இந்த வருஷம் 10,000 சீட்ஸ் அதிகப்படுத்த போறாங்க.
அது வந்து இந்த ஃபியூச்சரில் வந்து நமக்கு மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதையும் மேலும் மேலும் விரிவுபடுத்த போகிறோம்னு அறிவிச்சும் இருக்காங்க. அது 2வது விஷயம். 3வது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இப்போ பல டெக்னாலஜிலாம் பேசிக்கிட்டே இருக்கோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ஒரு கவர்மெண்ட்டே அதுக்கு ஒரு முனைப்பாக இருந்து அவங்களே வந்து ஒரு 3 சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் நல்ல இதுவாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு உலகத்தில் யாராவது பார்க்கும்போது இந்தியாவில் நம்ம கவர்மெண்ட்டே வந்து இந்த ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்ற அந்த விஷயம் தெரியும். இதுவும் வந்து பல பேருக்கு ஒரு நல்ல ஒரு தளமாக அமையும்னு நினைக்கிறேன். இது 3வது. அடுத்தது வந்து இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லுவோம். அதில் வந்து யூஸ்வலாக வொகேஷனல் ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற இந்த கார்பெண்டர்ஸ், பிளம்பர்ஸ், இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் அன்ஆர்கனைஸ்டில் இருப்பாங்க. இப்போ டெக்னாலஜியில் இருக்கவங்களே அந்த மாதிரி ஒரு கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம். அதாவது அவங்க வந்து ஃப்ரீலான்ஸாக அவங்க பண்ணுவாங்க, அந்த வேலையை பண்ணுவாங்க, சேலரிடாக இருக்க மாட்டாங்க. அவங்க யாரையும் சார்ந்து இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இல்லாமல் இருந்தது. அது வந்து 1 கோடி பேருக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்க போகிற ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா இப்போ இனிமே வந்து அந்த இடத்துல நல்ல தொழில் தெரிஞ்சவங்க, டெக்னாலஜி தெரிஞ்சவங்க வந்து அவங்க இன்னும் மேலும் ஒரு கான்ஃபிடென்ஸோட அந்த கிக் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இளைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இப்போ புது மாணவ மாணவியர்கள்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகளை தான் எதிர்பார்த்து வராங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அமையும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். விஜயன் கேட்டிருப்பீங்க, அதாவது பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களை வந்துட்டு அவர் பயந்துட்டாரு. இந்த மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய தொழில் கூட்டமைப்பினர் ஒரு சில விஷயங்களை வந்து வரவேற்றிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்ல மேற்கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு சில விஷயங்கள்ல இருந்தாலுமே கூட இந்த கல்வித்துறை சார்ந்த விஷயங்களாகட்டும், சுகாதாரத்துறை சார்ந்த விஷயங்களாகட்டும், அதே போல இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் அடங்கிய அறிவிப்புகள், ஒரு சில அறிவிப்புகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருப்பதாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள். விஜயன், நன்றி ஸ்டாலின். நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், உங்கள் பார்வையில் இப்போ நம்ம உங்கள் முதல் கட்ட கருத்தை சொன்னீங்க. நிறைய புற்றுநோய் சார்ந்த சில அறிவிப்புகள் இருந்தது, மருந்துகளுக்கான சலுகைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒட்டு மொத்தமாக ஹோலிஸ்டிக்காக பார்க்குறப்ப எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். மேடம் பட்ஜெட்டை வந்து என்டையர் பட்ஜெட் வந்து இந்தியா முழுக்க சேரக்கூடிய பட்ஜெட்டு. அதில் பீகார் மாநிலம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 தடவை அவங்க சொன்னாங்க. அஸ்ஸாம் ஏதோ ஒரு தடவை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பற்றி ஒரு தடவை கூட சொல்லவில்லை என்பது ஒரு தமிழ்னா கொஞ்சம் ரொம்ப வருத்தப்படுறேன். தமிழில் குரல் சொன்னால் போதாது, ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய, தமிழுக்கும் செய்யக்கூடிய ஒரு உண்மையான விஷயம்னு நினைக்கிறேன். இதற்கு அப்புறம் வந்து முந்தா நாள் எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் இந்தியாவில் 350 மில்லியன் சிட்டிசன்ஸ் லேக் ஆக்சஸ் டு பேசிக் மெடிக்கல் கேர், அடிப்படை மருத்துவ வசதி கூட இல்லை. 350 மில்லியன் என்றது கிட்டத்தட்ட 22லேருந்து 24 விழுக்காடு இந்தியாவில். இந்த 350 மில்லியன் சிட்டிசன்ஸுகளுக்கு மேடம் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த டாக்குமெண்ட்டில் இந்த 350 மில்லியன் சிட்டிசன்ஸை பற்றி ஒரு கரிசனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஒருவேளை ஃபுல் டாக்குமெண்ட்டில் இருக்கா என்னான்னு தெரியல. ஆனால் அவர்களுடைய பேச்சு முழுவதும் கேட்டேன். ஆனால் அந்த பேச்சு முழுவதிலும் இந்த 350 மில்லியன் மக்களை பற்றி, எந்தவித அடிப்படை மருத்துவ வசதியே இல்லாத மக்களை பற்றி ஒருவித மென்ஷனுமே இல்லை. 2வது வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பது, நான் மட்டுமல்ல, 15th ஃபினான்ஸ் கமிஷன், நேஷனல் ஹெல்த் பாலிசி எல்லாம் எதிர்பார்ப்பது வந்து ஹெல்த் பட்ஜெட் வந்து மினிமம் 2.5% ஆஃப் ஜிடிபி போகணும். ஆப்டிமம் வந்து 5%. 5% நம்மளால் ரீச்சே பண்ண முடியாது. 2.5% ரீச் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அதுவும் வந்து டாக்குமெண்ட் வந்தால் தான் தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸை, பிரைமரி கேரை ஸ்ட்ரெங்தன் பண்ணாமல் என்ன பண்ணாலும் வந்து உங்களுடைய சுகாதாரம் வந்து முன்னைக்கு வராது. அதுக்கு தகுந்த ஒரு அறிவிப்புகளை நான் எதையும் பார்க்கல. கேன்சர் கேர் சொன்னாங்க, 300 கேன்சர் கேர் சென்டர்ஸ் உருவாக்குறாங்க, நல்லது. ஆனால் கேன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தகுந்த மருத்துவமனைகளும் டாக்டர்களும் இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் இருக்குது? எவ்வளோ கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸை இவங்க உருவாக்கியிருக்காங்க? எவ்வளோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கியிருக்காங்க? சர்ஜரிக்காகவும் சரி, ரேடியோ தெரப்பிக்காகவும் சரி, அரசு துறையில் எய்ம்ஸை தவிர மீதி எத்தனை மருத்துவமனைகளில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது? இதை ஆக்மெண்ட் பண்ண என்ன பண்ண போகிறாங்க? அதெல்லாம் எல்லாமே வெறும் 300 டே கேர் சென்டர் வச்சா கீமோதெரப்பி மட்டும் அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் கேன்சர் கேர்ன்றது கீமோதெரப்பி மட்டுமல்ல, ரேடியோ தெரப்பி வேணும், சர்ஜரி வேணும். அது ஒரு ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட். அதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கீமோதெரப்பிக்காக டே கேர் சென்டர் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நல்லது.
ஆனால் அது மட்டுமே பத்தாது என்று சொல்ல வருகிறேன். அடுத்ததாக வந்து புற்றுநோய்க்கு கூடுதல் கவனம், ஏன்னா மருந்துகளுக்கு விலக்கு அளிச்சிருப்பதெல்லாம் பார்க்கிற போது அதுக்கு நான் வரேன். புற்றுநோய்க்கு அதிக கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. புற்றுநோய்க்கு டே கேர் சென்டருக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க புற்றுநோய்க்காக பல மருத்துவமனைகள் பல மாநிலங்களில் ஆரம்பிச்சாங்கன்னா அது பெனிஃபிஷியலாக இருக்கும். வெறும் டே கேர் சென்டர் வந்து புற்றுநோயை வந்து அட்ரஸ் பண்ணாது. அது ஒரு 1% அட்ரஸ் பண்ணலாம், தவிர முழுமையாக அட்ரஸ் பண்ணாது. அடுத்ததாக இவங்க சொன்னது வந்து மெடிக்கல் டூரிசம். என்டையர் மெடிக்கல் கேர் இண்டஸ்ட்ரியில் இவங்க மென்ஷன் பண்ணது வந்து மெடிக்கல் டூரிசம் மட்டும்தான். மெடிக்கல் டூரிசம்ன்றது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து சிகிச்சைக்காக வரக்கூடிய வெளிநாட்டு சிட்டிசன்ஸ்க்கு, அந்த நாட்டில் இல்லைன்றதுக்காக வராங்க அல்லது இந்த நாட்டில் சீப்னு வராங்க. இவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான வார்த்தை இந்த பட்ஜெட்டில் நான் கூர்ந்து கவனித்தேன். மெடிக்கல் டூரிசம் இன் ரிலேஷன்ஷிப் வித் பிரைவேட் செக்டர் தான் சொன்னாங்க. அதாவது வெளிநாட்டு மருத்துவர்கள் நோயாளிகள் தனியார் மருத்துவமனைக்கு வருவாங்க, அதை நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஏஜென்சி வைப்போ ஃபெசிலிட்டேட்லாம் பண்ணுவோம். இதனால் வந்து அரசு மருத்துவமனைக்கோ அரசுக்கோ எந்தவித பெனிஃபிட்டுமே இல்லை. வெளிநாட்டு மருத்துவமனைகளை வந்து நாங்கள் எய்ம்ஸ்க்கு வர வைப்போம் அல்லது லீடிங் மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வர வைப்போம், அவங்களுக்கு அதுக்கான ஒரு இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி தருவோம்னு சொன்னால் அது அரசுக்கும் பெருமை, நம்ம இந்தியாவுக்கும் பெருமை. மெடிக்கல் டூரிசம் வந்து பிரைவேட் செக்டருக்கு வரதுனால நமக்கு ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இல்லை. இவங்க ரோல் வெறும் ஃபெசிலிட்டேட் பண்றது. இன்னொன்று, நாங்கள் ஏற்கனவே டிமாண்ட் பண்ணது வெளிநாடுகளில் மருத்துவ ஃபெசிலிட்டி இல்லை, நீங்கள் வர்றவங்கள நம்ம வரவேற்போம், அவங்க தனியார் மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பண்ணால் கூட பண்ணட்டும், ஆனால் அதுக்கு தனி செஸ் ஒன்று வைங்க. ஃபாரின் டூரிஸ்ட்க்கு தனி செஸ் வைங்க. அதில் வர பணத்தை வந்து இந்தியாவில் உள்ள அடிப்படை மருத்துவ வசதிகளை கட்டமைப்பை மேல்படுத்துவதற்காக அதை பயன்படுத்தணும்னு ஒரு லவுட் டிமாண்டே வச்சுருக்கோம். அதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. வெளிநாட்டிலேருந்து மருத்துவ வசதிக்கு வருவாங்க, வைத்தியம் பண்ணிட்டு போவாங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. வெளிநாட்டு டூரிஸ்ட் வந்து இங்கே வைத்தியம் பண்ணுறது உண்மையிலே இண்டிகேட்டட் வைத்தியம் தானா அல்லது ஸ்பூரியஸ் வைத்தியமா? வைத்தியத்தில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் வெளிநாட்டு நோயாளிகள் இங்கே வந்து கேஸ் போட முடியுமா? இங்கே யாருக்கிட்ட வந்து அவங்க அப்பீல் பண்ணுறது? அந்த மாதிரி கிளாரிட்டி எதுவுமே இது வரைக்கும் இல்லை. இதையெல்லாம் இவங்க அட்ரஸ் பண்ணணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். PR பாண்டியன், ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம், காத்திருங்கள். லோட் அதிகமா தெரியுது, ஆனா இன்ட்ரா கோல்டோட அருமையான இன்ஜின் முன்னால இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதிக லோட் டெலிவரி இல்ல மேடு பள்ளமான ரோடு, என் டாடா இன்ட்ரா கோல்டோட இன்ஜினின் அதிக சக்தினால யாரும் டெலிவரி பண்ண முடியாத இடத்துக்கு கூட நான் போறேன். அதாவது அதிக ட்ரிப்ஸ். இதன் வலிமையான என்ஜின் மற்றும் வலுவான லோட் பாடி அதிக லோடை சுமக்கும். டாடா இன்ட்ரா கோல்ட் பிக்கப்ஸ், வெற்றியின் மந்திரம். தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்க மூலமா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உதவுங்க. நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மற்றும் உங்களுக்கு சேவை கட்டணமும் உண்டு. தொடர்புக்கு 9363977777. சுரேஷ் அண்ணா, டயத்துக்கு வந்து சேர்ந்துருவேன். மகனே, அப்பாவுக்கு பெஸ்ட் ஷூஸ் வாங்கி கொடுத்திருக்கியே, அதுவும் சரியான வேல்யூல அங்கிள். நைஸ் ஹெல்மெட் ப்ரோ. அதுவும் சரியான வேல்யூவும் கூட. சுரேஷ் அண்ணா, வால்வெலின் ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில தான் யூஸ் பண்ணணும். உன்னோட பைக்லயுமா? பெஸ்டானது சரியான வேல்யூல கிடைக்கும்போது then why compromise? வால்வெலின் ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் தான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ் அனைத்து என்ஜினுக்காகவும். அண்ணாச்சி, இந்த பொருளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பியார் அண்ணா. சேக்கு அட்ரஸ் துபாய். துபாயா? துபாய். துபாய்க்கு தயாராகுங்கள். ஹலோ, ஜிஎஸ் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆக்சிடென்ட் சைட்க்கு குயிக்கா வந்தாலும் சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். இவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, பாலிட்ராமாவால. நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதால சட்டுன்னு முடிவெடுத்தாகும். இந்த மாதிரி நேரத்துல நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ரொம்ப ஃபாஸ்டா ஆர்த்தோ, நியூரோ, கார்டியாக், வாஸ்குலர், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சரியான ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பேஷண்ட்டை கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரமும் நாங்க ரெடி. எந்தவித எமர்ஜென்சியா இருந்தாலும் உயர்தர சிகிச்சை அளிக்க எங்க எக்ஸ்பர்ட் டிராமா கேர் டீமும் ரெடி.
SRM Global Hospitals. Live your life. தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஆகுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைங்க. தொடர்புக்கு 9363977777. அம்மாவும் நம்மள மிஸ் பண்ணுவாங்கல்ல. New GT line, Tiguan and Virtus. Volkswagen. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே? வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. பட்ஜெட் 2025-26 சிறப்பு அமர்வுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். நம்மோடு செய்தியாளர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். பிருந்தா, நிதி மேலாண்மை படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இருக்கிறீங்க. அவங்களோட பார்வை என்னவா இருக்கு? இந்த பட்ஜெட்டை பத்தி அவங்களோட மதிப்பீடு என்ன? எல்லார்ட்டையும் சுருக்கமா அவங்க கருத்தை கேட்கலாம். விஜயன், மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில மாணவர்கள், குறிப்பா நிதி மேலாண்மை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நேரடியாக கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க இந்த பட்ஜெட்ல நோட் பண்ண விஷயங்கள் என்னென்ன? வணக்கம் மேம், என் பேர் ஷெரீனா. செக்ஷன் 87A படி லாஸ்ட் இயர் வந்து 7 லட்சம் வரை விதிவிலக்கு பண்ணியிருந்தாங்க. அது இந்த வருஷம் 10 லட்சம் வரை எதிர்பார்த்திருந்த நிலையில இப்போ இது 12 லட்சம் வரை விதிவிலக்கு பண்ணுது. 12 லட்சம் வரை விதிவிலக்கு பண்ணது மக்களிடையே வெறும் பாராட்டத்தக்க விஷயமா இருக்கும். கண்டிப்பா இது பேச்சு பொருளாகவும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து 3 லட்சம் வரை வரி விலக்கு தள்ளுபடி செஞ்சப்பட்டு இருந்தாங்க. ஆனா இது இப்ப 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரை உயர்த்திருக்காங்க. 15 லட்சத்துக்கு மேல வாங்குறவங்க லாஸ்ட் இயர் 30% டாக்ஸ் பே பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 24 லட்சத்துக்கு மேல இருக்கவங்க டாக்ஸ் 30% பே பண்றாங்க. கண்டிப்பா இது இந்த 2025 பட்ஜெட் படி, அவங்களோட மிஷன் படி நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு நல்ல உத்வேகத்தையும் நல்ல ஒரு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்த விஷயமா இருக்குன்னு நாங்க நம்புறோம். நீங்க இந்த பட்ஜெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து வேளாண்மையை பத்தி தான். எப்பயும் போல வந்து ஒரு உணவு பயிர்கள், பேடி, சுகர் கேன் மட்டும் இல்லாம இந்த டைம் வந்து கேஷ் கிராப்ஸ் லைக் நம்மளுடைய காட்டன் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு பண பயிர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து வேளாண்மையை வந்து ஊக்குவிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு பட்ஜெட்னாவே நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப வந்திருக்க பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? விமர்சனங்கள் நிறைய இருக்குல்ல, அதை நீங்க ஸோ இப்போ நான் பேசிக்காக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் நான் வந்து பேசுகிறேன். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வளர்ந்துட்டு வர டைமில் நமக்கு இந்த இடத்துல எக்ஸலன்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் எஜுகேஷனுங்கிற தளத்தில் 500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் எல்லாமே வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே கொண்டுட்டு போவோங்கிறது தான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கருத்து. பட்ஜெட்னாவே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ் நிறைய இருக்கும். நீங்க இந்த பட்ஜெட்டை எப்படி கிரிட்டிசைஸ் பண்றீங்க? உற்பத்தி துறையை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா உற்பத்தி துறையில உலகளாவிய பொம்மை உற்பத்தி மையம் நிறுவப்பட்டு தனித்துவமான மற்றும் நீடித்து உழைக்கக்கூடிய பொம்மைகளை உருவாக்கும் முயற்சி இருக்கிறது. இதன் மூலமா எங்களை போன்ற மேலாண்மை நிறுவன மாணவர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் வந்து நிறுவப்படும் என்று நம்புகிறோம். இந்த பட்ஜெட்ல நிறைய பாராட்டுறாங்க, நிறைய விமர்சிக்கிறாங்க. இந்த பாராட்டுகள் அதிகமா, விமர்சனம் அதிகமா, ஒரு மாணவரா எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பாக கருதுவது என்னவென்றால், வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழுங்குடி என்ற வள்ளுவரின் கூற்றுக்கு ஏற்ப நமது நிதியமைச்சரை வந்து இன்னைக்கு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஸ்பெஷலா நாங்க ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸா பாக்குறது என்னவென்றால், அவங்கவுங்க மாநிலத்துக்கு ஏற்ப அவங்கவுங்க தாய்மொழியில வந்து டிஜிட்டல் முறையில கல்வி கற்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை நாங்கள் சிறப்பாக கருதுறோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கான கடன் வசதி வந்து 10 கோடி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், பிளஸ் வந்து நல்ல ஒரு
இந்தியாவை பொருளாதார முன்னேற்றமான பாதையில் செல்லக்கூடிய ஒரு நல்ல முன்னெடுப்பு வரவேற்கிறோம். தமிழகத்திற்கான திட்டங்கள் அதிகம் இல்லைங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வருது. மாணவர்களாக எப்படி பார்க்குறீங்க? இது முற்றிலுமாக ஏற்கத்தக்கது. அடுத்த முறையாவது தமிழகத்தை சிறிது கருதி சிறிதாவது கொஞ்சம் பட்ஜெட் ஒதுக்கினால் தமிழகம் மென்மேலும் வளர்ச்சி அடையும். மாணவர்கள் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்தும் சில விஷயங்களை நோட் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுல விருப்பம் இருக்கோ அந்த துறை சார்ந்த பட்ஜெட்ல என்னென்ன அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கறத உற்று நோக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கறதே மாணவர்களுடைய கருத்துல இருந்து தெரிவிக்கப்படுது. வரும் காலங்களில் தமிழகத்திற்கு கூடுதலான பட்ஜெட் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது மாணவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. விஜயன், நன்றி பிருந்தா. நம்ம அடுத்து இங்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களினுடைய நிறைவு கருத்து என்ன, என்னென்ன எதிர்பார்ப்புகள் பிரதானமாக இருந்தது, இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள், அதுல கூடுதல் எதிர்பார்ப்புகள் என்ன, அதெல்லாம் நான் நிறைவு சுற்றுல கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு இடைவேளை காத்திருங்க. இதன் வலிமையான சேசி, சிறந்த பேலோட் மற்றும் 3 வருட வாரண்டி உங்கள் ஒவ்வொரு கனவையும் நனவாக்கும். இன்ட்ராகோல்ட் பிக்கப்ஸ், வெற்றியின் மந்திரம். தமிழ் மேட்ரிமோனில எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தாட்சே, இந்த கழுத்து ஒரு மாதிரி வலிக்குது. நீ ஒரு ஸ்ப்ரே வச்சிருப்பல, அதை கொஞ்சம் கூட. ஏண்டா, எனக்கு மூட்டு வலினா ஒருத்தனும் போய் மருந்து வாங்கிட்டு வரது இல்ல, கொடுக்க முடியாது. படா இப்ப பாரு. எப்படி நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டடா. சக்தி ஃபார்ம் ஆப் இருக்கும்போது எதுக்கு தாத்தா மெடிக்கல் ஷாப்லாம் போய்கிட்டு? அந்த ஆப்பை மொபைல் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொடுறா. சக்தி ஃபார்மா, யோர் ஹெல்த் ஆர் கேர். அண்ணாச்சி, இந்த பொருளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பிடுற அண்ணா. சேக்கு அட்ரஸ் துபாய். துபாயா? துபாய். துபாய்க்கு தயாராகுங்கள். எஸ்ஆர்கே டைட் தான் அசல் எஸ்ஆர்கே. ஸ்டெயின் ரிமூவல் கிங். மாம் சொல்லுவாங்க இந்த டஃப் கர போகாது. போகும். டைட் லாவெண்டர் ஃப்ரெஷ்யுடன் போகும் டஃப் எண்ணெய் மற்றும் கிரேவி கரைகளை தந்திடும் லாவெண்டர் நறுமணம். ட்ரை பண்ணுங்க. புதிய டைட். உலகெங்கும் பரவி இருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். வீடு சூப்பர். டைல் செலக்ஷன் எக்ஸலென்ட். அது கேஏஜி டைல். எந்த டைல்ஸ் போட்டா என்ன மாம்ஸ்? நம்பர் 1 குவாலிட்டிய நம்ம பட்ஜெட்ல கேஏஜி தவிர யாரால தரணும்? கேஏஜி டைல்ஸ். இது பேர் இல்ல, பெருமை. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்னோட நம்பிக்கையான விக்ஸ் ஆக்ஷன் 500 அட்வான்ஸ் கொடுப்பா. இது தலைவலி ஜலதோஷம் மட்டும் இல்லாம இருமலில் இருந்தும் நிவாரணம் தரும். விக்ஸ் ஆக்ஷன் 500 அட்வான்ஸ். இதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்கும் உங்கள் ஜி5 மட்டுமே. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயோடேட்டாவை வச்சு லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ண முடியுமா? இனி அந்த டென்ஷன் இல்ல. தமிழ்ஷாதி.com ஷாதி லைவ் இருக்கு. 1 மணி நேரத்துல பொருத்தமான 10 ஆன்லைன் மீட்டிங்ஸ், பிடிச்ச மேட்சஸோட. ஷாதி லைவ், ஃப்ரீ ஃபார் ஆல் women. டவுன்லோட் நவ. சிறப்பு அமர்விற்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். பிஆர் பாண்டியன், இப்போ பட்ஜெட் குறித்து பேசிட்டு இருக்கப்ப உங்களுடைய மேசையின் மீது இந்த பட்ஜெட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம 3 கார்டு கொடுத்துருக்குறோம். ரொம்ப சிறப்பு, பரவாயில்லை, மோசம் அப்படின்னு. ஒட்டுமொத்தமா பார்க்கிறப்ப உங்களோட பார்வை என்ன? ஏன் அந்த மதிப்பெண் கொடுக்குறீங்கன்னு காமிக்கலாம். பிளக்கார்ட் காமிக்கலாம். நீங்க
இப்படி திருப்பி பல தரப்பு மக்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் இடம்பெறுகிறது. விவசாயிகளை பொறுத்தவரையில் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட். எந்த ஒரு சிறப்பு அறிவிப்புகள் கிடையாது. குறிப்பாக வேளாண்மையை உற்பத்தியை பெருக்குங்கிறாங்க. அடிப்படை நீராதார இணைப்பு திட்டங்கள் பற்றி அறிவிப்புகள் இல்லை. தென் மாநில நதிகளை இணைக்க போகிறோம் நாங்கள், அது குறித்தான அறிவிப்புகள் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே இணைச்சி ஏற்கனவே 5 ஆண்டு காலமாக செயல்படுத்தி வர்ற காவிரி வைகை குண்டாறு திட்ட இணைப்பு பற்றியான நிதி ஒதுக்கீடு கிடையாது. அதுபோல் 7.5 கோடி விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 6 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் யாருக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க அடையாளப்படுத்துகிறோம். அதுக்கான தகுதியே உயர்த்தலை. இப்போ 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் கடன் இலக்க உயர்த்துறாங்கிறாங்க, வரவேற்கிறோம். ஆனால் யாருக்கு அதுக்கான கடன் வாங்குற தகுதி இருக்குங்கிறத அவங்க இது வரைக்கும் சொல்ல. ஏன்னா விவசாயத்தை மேம்படுத்தணும்னாக்கா முதலீடு வேணும், நீர்ப்பாசனம் வேணும். இது ரெண்டுலேயுமே அவங்க எந்த ஒரு கருத்தையுமே சொல்லவே இல்லை. ஆனால் உற்பத்தி எப்படி பெருக்க போகிறாங்கன்னு தெரில. இலவச மின்சாரத்தை ரத்து செய்கிற அடிப்படை நோக்கம் கொண்ட மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறணும், அந்தந்த மாநிலங்களுக்கு அந்த நிலைசுமை ஏற்கணும்னு சொல்கிற இந்த கருத்து ஏற்கத்தக்கதல்ல. இலவச மின்சாரத்தை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம். அது பற்றியான எந்த கொள்கை திட்டங்களும் இதில் இடம்பெறவில்லை. கடன் தள்ளுபடி செய்யாமல் கடன் வாங்குற தகுதியையோ உற்பத்தி பெருக்கிற எந்த ஒரு நிலைப்பாட்டையும் உருவாக்க முடியாது. அதுக்கான எதுவுமே இல்லை. யூரியா தொழிற்சாலையை அசாம் மாநிலத்தில் தோங்குவதற்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் உரத்திற்கான மானியத்தை 50% குறைச்சிட்டாங்க சென்ற ஆண்டு. அது பற்றியான எந்த அறிவிப்புகளும் இதில் இடம்பெறல. உற்பத்தியில் பெருக்கத்தை சொல்லி மாறுதட்டுறாங்க. வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கிற அளவில் எங்களுடைய உற்பத்தி பெருக்கம் ஆயிருக்கு, உணவு உற்பத்தி பெருக்கம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர உற்பத்தி இழப்பு காலத்தில் அவங்களுடைய பங்கேற்புக்கான வாய்ப்புகளை எல்லாம் மறுக்கிறாங்க. இப்போ காப்பீடு திட்டத்தில் 100% கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுவரையிலையும் அறிவிக்கப்படுற காப்பீடு திட்டம் எது இழப்புக்கு ஏற்ப இழப்பீடு பெற முடியல விவசாயிகளுக்காக. கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அந்த காப்பீடு திட்டம் செயல்படுது. இப்படி ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு எந்த ஒரு திட்டமும் கடன் தள்ளுபடியோ விலை உத்தரவாதமோ சந்தைப்படுத்துவதற்கான எந்த வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நான் பருத்தியையும் பருப்பையும் உற்பத்தியை பெருக்க போறோங்கிறாங்க. உற்பத்தியை நாங்கள் பெருக்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு வருஷம் உற்பத்தியை பெருக்கிட்டு அதுக்கான விலை கிடைக்காம பாதிக்கப்படுற போது மறுவருடம் நாங்கள் அந்த உற்பத்தியே நிறுத்திடுறோம். இதை பத்தி அரசாங்கம் புரிந்து எந்த ஒரு செயல் திட்டம் கொண்டு வராதனால எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. மிகுந்த ஏமாற்றம். அதனாலதான் எங்களுக்கு இந்த பட்ஜெட் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற கருத்தை நான் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கேன். திரு ரகுநாதன், உங்கள் பார்வை என்ன? நீங்க எப்படி ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப, அது உங்கள் துறை சார்ந்து பாக்குறப்ப எப்படி எடுத்துக்கிறீங்க? பரவாயில்லை, நிச்சயமா பரவாயில்ல. ஏன்னா something is better than nothing. Nothing is better than nonsense. பரவாயில்லை அப்படின்றதனுடைய ரீசன் என்ன? சில பேரை திருப்திப்படுத்தி இருக்கு, சில பேரை திருப்திப்படுத்தல. சிறு குறு தொழில்களின் பங்களிப்பு உணர ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். ஒரு 4 பில்லரை குறிப்பிட்டு அந்த ஒரு பில்லராக சிறு குறு தொழிலை இந்த முறை அறிமுகப்படுத்தி இருப்பது உள்ளபடியே அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு ஆதங்கத்தை கொடுக்கிறது. இவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் விரட்டப்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்திலிருந்து கவனிக்கப்படுகிறார்கள் என்ற எண்ணத்திற்கு மாறுபட்டிருக்கிறோம். 12 லட்சம் ரூபாய் வருமான வரி உயர்வு என்பது மேலிடையாக பார்க்கும் பொழுது பாராட்டக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் பார்க்க வேண்டும். 5000மோ 10,000மோ 70,000மோ ₹1 இருந்தாலும் அது நல்லதைத்தானே கொண்டு வரும். அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இறக்குமதி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அதை எப்படி குறைக்கப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிற காலகட்டத்திலே சில பொருட்களின் இறக்குமதி வரியை குறைத்திருப்பது கவலை அளிக்கக்கூடிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. மின் கட்டண வாகனம் அல்லது சூரிய ஒளி சாதனங்கள் ஏற்றுமதி சார்ந்து இல்லாத இறக்குமதியை சார்ந்து இருக்கிறத பார்க்கிறோம். எப்போ நம்ம அதை அடிஷனல் கெப்பாசிட்டி கொண்டு வர போறோம்ன்றதை பார்க்கணும். சில அறிவிப்புகள் நிச்சயமாக பாராட்டக்கூடியது, பல அறிவிப்புகள் கவனிக்காமல் போய்விட்டதை காண முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 40% சிறு குறு தொழில் முனைபவர்கள் கஷ்டத்திலே அல்லது மூடக்கூடிய தருணத்திலே இருப்பவர்களை எப்படி நம்ம கை தூக்கி விட போறோம்னு பார்க்கிறோம். இப்போ செக்டோரியல்ஸ் நிறைய மாறிட்டே வருது. இப்போ ரொபாட்டிக்ஸ் வந்தாச்சு, ட்ரோன் வந்தாச்சு, ஆட்டோமேஷன்ஸ் வந்தாச்சு. அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி மாற போறோம்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்டு
அல்லது கிராண்ட் அல்லது செய்யும் தொழிலிலிருந்து மாறுபட்ட தொழிலை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள், வசதிகள், டிரான்ஸ்பர்மேஷனை மாற்றி கொடுத்திருக்கலாம் இந்த பட்ஜெட்டிலே. செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு எப்பொழுதும் போல் இப்பொழுதும் உள்ளது. நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். காத்திருங்கள். Dadu. Yes? What does premium mean? Beta, premium you can say is like petrol. The car will keep going till the time it has petrol. Once petrol is over, the car stops. But Dad, this time even if the petrol is over, our car won't stop. How come? With LIC's Jeevan Labh, even after the premium payment tenure is over, the policy's benefits continue. That means our journey of happiness will continue non-stop. LIC, हर पल आपके साथ. Wow, நம்ம படிச்ச SRM campus அது. What a phenomenal change. Foreign university மாதிரி இருக்கு. என்னுடைய வெற்றி பயணம் இங்கதான் துவங்கிச்சு. உங்களை மாதிரியே நானும் என் பேஷனை பர்சியூ பண்ண SRM ISTயோட Faculty of Science and Humanities-ல ஜாயின் பண்ணேன். இங்க இருக்கிற யூனிக் கோர்சஸ், ஃபேக்கல்டி, இன்டர்நேஷனல் கேம்பஸ் கல்ச்சர்னு எல்லாமே எனக்கு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. டாப் கம்பெனிஸ், குளோபல் பிராண்ட்ஸ்னு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. நான் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணேன். இன்னைக்கு நான் ஒரு MNCயோட CEO. SRM IST Faculty of Science and Humanities-ல உங்க கனவுக்கு சிறகுகள் வளரும். And you will surely fly. SRM IST Faculty of Science and Humanities காட்டாங்குளத்தூர். உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் வளரும். GT line, Tygoon and Vertis. Volkswagen. புதிய டயர்டு போக்கும் டீ, எண்ணெய், கிரேவி போன்ற விடாப்பிடி கரைகளை இப்போது 75 ரூபாயிலே. ஹே ஆனந்தி, என்னாச்சு? பாரு, சாரியில சாம்பார் கரை. இது எப்படி வாஷிங் மிஷின்ல ரிமூவ் பண்ண முடியும்? இப்ப முடியும். டைட் லிக்விட். ஆச்சரியமா இருக்கா? கடினமாக படிந்த சாம்பார் போன்ற கரைகளை நீக்கும் மிஷினிலேயே இப்பொழுது டிடர்ஜென்ட் பவுடர் விலையில். எங்க போனோம் சேக? துபாய். நாது துபாயா? துபாய்க்கு தயாராகுங்கள். தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்க மூலமா வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க உதவுங்க. நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மற்றும் உங்களுக்கு சேவை கட்டணமும் உண்டு. தொடர்புக்கு 9363977777. குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்ளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. நைஸ் ஹெல்மெட் ப்ரோ. அதுவும் சரியான வேல்யூவும் கூட. சுரேஷனா, வேல்வெலின் ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில தான் யூஸ் பண்ணணும். உன்னோட பைக்லயுமா? பெஸ்டானது சரியான வேல்யூல கிடைக்கும்போது then why compromise? வேல்வெலின் ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் தான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ் அனைத்து இன்ஜினுக்காகவும். இதுல ஏதாவது விழுந்துச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்கும் உங்கள் ஜி5 மட்டுமே. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைவு சுற்றுல இருக்கிறோம். திரு இளங்கோவன், ஒட்டுமொத்த பட்ஜெட் மதிப்பீடு உங்க அட்டை என்ன சொல்றீங்க? ரொம்ப மோசம்ன்றதுதான் உங்கள் பார்வை? மோசம். ஓ, என்ன காரணம்? என்ன காரணம் சொன்னா, முதல்ல விவரங்கள் பட்ஜெட்ல இல்லை. இப்போ ஒரு பல்வேறு விஷயங்கள் பட்ஜெட்
தகவல்கள் நமக்கு தெரியும் போதுதான் அதனுடைய உண்மை விளங்கும். இப்போ மன்ரேகாவுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, 4 லட்சம் கோடி கேட்டாங்க, என்ன ஒதுக்கியிருக்காங்க தெரிஞ்சாதானே அது சொல்ல முடியும். அது விவரமே சொல்லலைன்னா எப்படி? அதே மாதிரி ரயில் விபத்துக்கள், ஏராளமான ரயில் விபத்துக்கள் நடந்திருக்கு. அதுக்கு 1,14,000 கோடி ஒதுக்கணும்னு சிஏஜி சொல்லியிருக்காரு. அதை பற்றி இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அதை பற்றி சொல்லவே இல்லை. 45,000 கோடி தான். அதை கவச்சுக்கான பணம் ஒதுக்கீடு 45,000 கோடி தேவை. ஆனால் அதுக்கு 1,000 கோடி தான் போன வருஷம் ஒதுக்குனாங்க. இப்போ என்ன ஒன்றும் தெரியாது. அப்போ அதே மாதிரி தமிழ்நாடு ரயில் வளர்ச்சி திட்டங்கள் எடுத்து பாருங்க. தமிழ்நாடு ரயில் வளர்ச்சி திட்டங்களில் 10 புதிய நிலைய திட்டங்கள், 10 புதிய நிலைய திட்டங்களுக்கு போன இன்டரிம் பட்ஜெட்ல 150 கோடி 250 கோடி 350 கோடி ஒதுக்குனாங்க. அதை ஒதுக்கிட்டு ரெகுலர் பட்ஜெட்ல 1000 ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. வெறும் 1000 ரூபாய். அப்போ இதெல்லாம் ஏமாற்றம் அளிக்கிறது. நான் என்ன அது மட்டும் இல்ல, மக்களுடைய வாங்கும் சக்தியை வருமான வரி விலக்கு வரும்போது உயர்த்தியதை தவிர மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கான வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் நான் அதை மோசம் என்று சொல்றேன். தாமஸ், உங்கள் பார்வை. சிறப்பான பட்ஜெட்ன்றது உங்கள் பார்வை. சுருக்கமாக அதுக்கான காரணம் ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று, இந்தியா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்றதுக்கு 2-3 விஷயம் இருக்கு. ஒன்று செமிகண்டக்டருக்கு நிறைய உந்துதல் கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் வரப்போகுது. 2வது விஷயம், நேற்று பொருளாதார ஆய்வு அறிக்கையில் தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் பாலிசியை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியல் பாலிசி பெஸ்ட் பாலிசி இன் இந்தியா அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம், ஐடி மற்றும் அதை சார்ந்த தொழில்கள். அதற்கு இப்போ மாணவர்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்கிறோம். ஐடியோட மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 3 நகரங்களில் சென்னை மிகப்பெரிய ஒரு பணி இருக்குது. அங்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஐடி துறையை விட மிக அதிகமான ஊதியம் ஜிசிசியில் தான் கொடுக்குறாங்க. வேர்ல்டோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா வெல்ஸ் ஃபார்கோ, ஷெல் எல்லா கம்பெனியோட ஜிசிசியும் தமிழ்நாட்டில் தான், சென்னையில் தான் இருக்குது. இதனால் அந்த ஜிசிசிக்கு இவங்க கொடுக்குற அந்த பெனிஃபிட் தமிழ்நாட்டுக்கு டைரக்ட் பெனிஃபிட். ஸோ இங்கே பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும், மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் இருக்கும். சிறப்பான பட்ஜெட் அப்படின்றது உங்கள் கருத்தா இருக்கு. டாக்டர், உங்கள் பார்வை. ஏமாற்றம் அளிக்கிறது, மோசம் அப்படின்றதா உங்க பார்வையா? என்ன காரணம்? ஒரு ஆரோக்கியமான வாழ்வும் அடிப்படை மருத்துவ வசதிகளும் தேவைப்படும் போது உயர்தர அறுவை சிகிச்சையும் இந்தியாவில் உள்ள ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கு மேடம்னுடைய ஸ்பீச்சில் நான் எதையும் பார்க்கல. பீஸ்மீலாக 2-3 அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஒரு ஆவரேஜ் குடிமகனுடைய பேசிக் மெடிக்கல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுமான்னு கேட்டால் அது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்றது. ரகுநாதன், நீங்கள் ஏதோ பாயிண்ட் விடுபட்டுருது அப்படின்னு சொன்னீங்க. இல்லை, நிறைய பேர் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பேச்சே இல்லை, எதுவும் டைரக்டாக பெனிஃபிட் வரலன்னு சொல்லும் பொழுது தொழில்துறை அறிவிப்புகளில் முக்கியமான ஒரு 3 அறிவிப்பு நேரடியாக தமிழகத்தை நோக்கித்தான் வரப்போகிறது. ஒன்று மின் சாதன வாகனங்கள் அல்லது பேட்டரி மேனுஃபேக்சரிங்க்கு உண்டான சப்சிடி அதிகமாக இது உற்பத்தி செய்வது தமிழகம். 2வது மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங்க்கு சில இறக்குமதி சலுகை, அதுவும் இந்திய அளவில் மிக அதிகமாக ஈடுபாடு கொண்டது தமிழகம். 3வது குளோபல் நாலேஜ் சென்டர்ஸ், அதுவும் தமிழகத்தில் தான் அதிகமாக பேசுகிறது. இதை பார்க்கும் பொழுது தமிழகம் தான் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிகள் தொழில்துறையில் சரியான பாதையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதை காண்பிக்கிறது. இதை இந்திய அளவில் இன்றைக்கு ரோல் மாடலாக பார்த்து அதை நோக்கி பயணப்படுவதை பார்க்கும் பொழுது ஒரு தமிழனாக பெருமை கொள்ள வேண்டிய ஒரு, நீங்க சொல்வது நேரடியான அறிவிப்பு இல்லாட்டாலும் மறைமுகமாக தமிழகத்திற்கு நிறைய சாதகமான அம்சம் இருக்கு அப்படின்றீங்க. அதுதான் உங்க கருத்தா பார்க்க முடிகிறது. ஓகே, சுருக்கமா எனக்கு நேரமே. இன்னொரு விஷயம் என்ன, தமிழ்நாட்டுக்கு மிக அதிகமாக பயன் தருவது செயற்கை நுண்ணறிவுக்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுல நம்ம மிகப்பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம். அதை தமிழ்நாட்டிலிருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நான் சுருக்கமா டாக்டர் ஒரே விஷயம், இந்தியாவில் கோவிடுக்கு பிறகு
வேக்சினில் வந்து நம்ம தன்னிறைவு அடையணும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். சரி, வேக்சினை பற்றி ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்குன்னு நினச்சேன். அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கு. நன்றி. இங்கே பேசுகிற போது புற்றுநோய்க்கு மாவட்டந்தோறும் மருத்துவமனை துவக்குறாங்க. புற்றுநோய்க்கு அடிப்படை உணவு தான். அந்த உணவை பாதுகாப்பாக வழங்குறதுக்கு, இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதற்கு, மண் வளத்தை பாதுகாப்பதற்கு, நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்ணுவதற்கான எந்த கொள்கை திட்டையும் இவங்க 11 வருஷமா நிறைவேற்றவே இல்லை. வெறும் அறிவிப்புகளாக இருக்கு. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இதுல ஏதாவது விழுந்துச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்கும் உங்கள் ஜி5 மட்டுமே. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரசார ஸ்பெஷல். ஐயோ பத்திக்குச்சு. காரசாரமாயிட்டு 7 up repeat. உலகெங்கும் பரவி இருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். நேகா லஞ்ச் மறுபடியும் பொடுகு மறுபடியும் வந்துடுச்சா? அதாவது மலிவான ஷாம்பு யூஸ்லெஸ். வாங்குங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இதனால் உங்களுக்கு 100% வரை பொடுகே இருக்காது. இனி பொடுகுக்கான செலவு அதிகமில்லை. கேரண்டீடு. எங்க போனோம் சேகர்? துபாய். நான் துபாயா? துபாய்க்கு தயாராகுங்கள். Trends don't stop. Stay undefined. Flipkart. Keep flipping. Wow. நம்ம படிச்ச SRM campus அது. What a phenomenal change. Foreign university மாதிரி இருக்கு. என்னுடைய வெற்றி பயணம் இங்க தான் துவங்கிச்சு. உங்களை மாதிரியே நானும் என் பேஷனை பர்சியூ பண்ண SRMISTயோட ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ல ஜாயின் பண்ணேன். இங்க இருக்கிற யூனிக் கோர்சஸ், ஃபேக்கல்டி, இன்டர்நேஷனல் கேம்பஸ் கல்ச்சர்னு எல்லாமே எனக்கு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. டாப் கம்பெனிஸ், குளோபல் பிராண்ட்ஸ்னு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. நான் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணேன். இன்னைக்கு நான் ஒரு MNCயோட CEO. SRMIST ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ல உங்க கனவுக்கு சிறகுகள் வளரும். And you will surely fly. SRMIST Faculty of Science and Humanities காட்டாங்குளத்தூர். உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் வளரும். இனிமே நீங்க நரைமுடிக்கு கஷ்டப்பட்டு டை அடிக்க வேண்டாம். உச்சி முதல் பாதம் வரை நரைமுடிய கலர் பண்ணலாம். VIP ஹேர் கலர் ஷாம்பு. இனி உங்க பர்சனாலிட்டி பக்கா. தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஆகுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைங்க. தொடர்புக்கு 9363 977 777. அம்மாவை நம்மள மிஸ் பண்ணுவாங்கல்ல. New GT line, Tygoon and Virtus. Volkswagen. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் பவர்ட் பை பல தலைமுறைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட டவுன்ஷிப் ரிக்ஷா கார்டன் சிவகங்கை. இணைந்து வழங்குபவர்கள் சூரியதேவ் TMT ரீபார் உள்ளிருக்கும் உண்மையான உறுதி. Realme 14 Pro Series. Green Play healthy and safe interior-க்கான ரிப்ளை மற்றும் Clean and Dry #1 expert intimate hygiene range. புதிய தலைமுறையின் தலைப்புச் செய்திகள் பவர்ட் பை மதுரையின் மருத்துவ முகவரி மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை. விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. இணைந்து வழங்குபவர்கள் டாடா the most feature packed SUV. KG Tiles bath fittings and sanitary ware. KG இது பேருல பெருமை. SRM Institute of Science and Technology. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & Co. டாடா இன்ட்ரா கோல்ட் பிக்கப் வெற்றியின் மந்திரம் மற்றும் LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
அரை மணி நேர தலைப்புச் செய்திகள் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளில் முக்கிய நிகழ்வான மத்திய பட்ஜெட் அறிவிப்புகள் தொடர்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. பட்ஜெட்டில் மாத ஊதியதாரர்களுக்கு சலுகைகளை அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அபராதத்துடன் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நீட்டிப்பு. 2 ஆண்டுகளிலிருந்து 4 ஆண்டுகளாக நீட்டித்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் உச்சவரம்பு 6 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. 2 சொந்த வீடுகளுக்கு வரிச்சலுகை பெறவும் வழிவகை செய்கிறது மத்திய பட்ஜெட். புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் தாக்கல். 63 ஆண்டுகள் பழமையான வரி நடைமுறைகளை மாற்றியமைக்க மத்திய அரசு நடவடிக்கை. The commitment of the tax department to trust first, scrutinize later. I also propose to introduce the new income tax bill next week. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் நிதி பற்றாக்குறை 4.8% உள்ளது. வரும் நிதியாண்டில் 14.82 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க மத்திய அரசு திட்டம். புற்றுநோய் உள்ளிட்ட முக்கிய நோய்களுக்கான உயிர்காக்கும் மருந்துகளின் விலை குறைகிறது. 36 வகையான மருந்துகளுக்கு முற்றிலும் சுங்க வரியிலிருந்து விலக்கு. Rare diseases and other severe chronic diseases, I propose to add 36 life-saving drugs and medicines to the list of medicines fully exempted from basic custom duty. மருத்துவக் கல்லூரிகளில் அடுத்த ஆண்டு கூடுதலாக 10,000 இடங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவிப்பு. Medical education. Our government has added almost 1.1 lakh undergraduate and postgraduate medical education seats in 10 years, an increase of 130%. In the next year, 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று பட்ஜெட் உரையில் பெருமிதம். பருப்பு உற்பத்தியில் 6 ஆண்டுகளில் தன்னிறைவு அடைய மத்திய அரசு இலக்கு. சிறு குறு நிறுவனங்களுக்கான முதலீட்டு வரம்பு 2 முதல் 2.5 மடங்கு வரை உயர்வு. சிறு குறு தொழில் முனைவோருக்கான கடன் உத்தரவாதம் 10 கோடி ரூபாயாக அதிகரிப்பு. அனைத்து மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம். நாடு முழுவதும் 200 புற்றுநோய் சிகிச்சை மையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டம். பொருள் விநியோக சேவையில் உள்ள டெலிவரி ஊழியர்களுக்கு மின்னணு பதிவு அடையாள அட்டை. டெலிவரி ஊழியர்களுக்கு காப்பீட்டு வசதி கொண்டுவரப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு.
மின்சார வாகன பேட்டரி, மொபைல் போன் பேட்டரி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் இறக்குமதிக்கு 100% வரி விலக்கு அளிக்கப்படுவதாக நிதியமைச்சர் அறிவிப்பு. செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களின் விலை குறைய வாய்ப்பு. Lithium-ion battery. To the list of exempted capital goods, I propose to add 35 additional capital goods for EV battery manufacturing and 28 additional capital goods for mobile phone battery manufacturing. This will boost domestic manufacture of lithium-ion batteries, both for mobile phones and for electric vehicles. சுற்றுலாத்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாநில அரசுடன் இணைந்து புதிதாக 50 சுற்றுலா மையங்கள் உருவாக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. For industry to better plan their imports, I propose to extend the time limit for this will incentivize voluntary compliance. However, this will not apply in cases. காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டு வரம்பு அதிகரிப்பு 74%இலிருந்து 100% உயர்த்தி அறிவித்தார் நிதியமைச்சர். அணு உலை மூலம் மின்சார உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டம். 2047ஆம் ஆண்டுக்குள் 100 கிகாவாட் அணு மின்சார உற்பத்திக்கு இலக்கு. சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் 5 சிறப்பு திட்டங்கள். புதிய விமான நிலையங்கள், தாமரை விதைகளுக்கு புதிய வாரியம் என அறிவிப்புகளை வெளியிட்டார் நிர்மலா சீதாராமன். To meet the future needs of the state. These will be in addition to the expansion of the capacity of Patna Airport and a brownfield airport in Beta. Western Kosi Canal project in Mithilanchal. வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் நீட்டிப்பு. 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்தார் நிர்மலா சீதாராமன். மத்திய பட்ஜெட் உரையின் போது திருக்குறளை மேற்கோள் காட்டிய நிர்மலா சீதாராமன், வானோக்கி வாழும் உலகெல்லாம் என்ற குரலுடன் வருமான வரி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். Periodic reviews. Expansion of capacity in IITs. Total number of students in 23 IITs. பீகாரின் மதுபானி கலையை பிரதிபலிக்கும் புடவை அணிந்து பட்ஜெட் தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன், பத்மஸ்ரீ விருது வென்ற துலாரி தேவி பரிசளித்த புடவை கவனம் பெற்றது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் அமளி. நிதியமைச்சர் பட்ஜெட்டை வாசிக்க தொடங்கிய போது சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு. பீகார் தேர்தல் வருவதால் நிதிஷ்குமாரை சந்தோஷப்படுத்தவே மத்திய பட்ஜெட். பீகாருக்கு வாரி வழங்கியிருப்பதாக திமுக எம்பி TR பாலு விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. ஆபரண தங்கத்தின் விலையில் புதிய உச்சம். சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 61,980 ரூபாய்க்கு விற்பனை.
டெல்லி, மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் விரைவில் அறிமுகமாகிறது ஏர் டாக்ஸி சேவை. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல். கூட்ட நெரிசல் உயிரிழப்பு ஏற்பட்ட பின் முதன்முறையாக பிரயாக்ராஜுக்கு சென்றார் யோகி ஆதித்யநாத். ஹெலிகாப்டரில் ஆய்வு நடத்திய நிலையில் இன்று கும்பமேளா நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். பனாமா கால்வாயை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு கடும் எதிர்ப்பு. அமெரிக்கா மற்றும் பனாமா அதிபர்களின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம். உக்ரைன் ஒட்டேசா நகரில் ஏவுகணை தாக்குதல் நடத்திய ரஷ்யா. கருங்கடல் துறைமுக பகுதியில் உள்ள வரலாற்று மையம் சேதம். விடாமுயற்சி திரைப்பட சவடிகா பாடலின் புதிய வெர்ஷனை வெளியிட்டது படக்குழு. உற்சாகமாக நடனமாடும் அனிருத் மற்றும் அந்தோனிதாசன். அடுத்தடுத்து ஹிட் பாடல்களை கொடுத்து வரும் இளம் இசையமைப்பாளர் சாய் அபியங்கர். சித்திரபுத்திரி என்ற சுயாதீன பாடல் சமூக வலைதளங்களில் வைரல். இடைவேளைக்கு பிறகு தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கிரீன் ஒயர் தான் கட் பண்ணும். இவரை பொறுத்த வரைக்கும் டாடா பிளே விலை கூட தான் ஜாஸ்தி. ஆனா பாருங்க மந்த்லி ஜஸ்ட் 269 தான். உங்களுக்கு பொருத்தமான டாடா பிளே தலைவா பேக்ல ஸ்போர்ட்ஸ், மூவி, சீரியல்ஸ், கிட்ஸ் சேனல் எல்லாமே மாசத்துக்கு வெறும் 269 rupees தான். உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். Download One Year Matrimony app. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஐயன் வள்ளுவன் வாக்கை வேதமாக கொண்டு கடந்த 5 வருடங்களாக SRM Institute of Science and Technologies இன் கீழ் இயங்கி வரும் SRM College of Agricultural Sciences கல்லூரி அனைத்து வசதிகளையும் கொண்ட சுமார் 250 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் வழிகாட்டுதல் படி கட்டப்பட்ட ஒரு முன்மாதிரி கல்லூரி. இங்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மற்றும் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் போன்ற 4 வருட இளங்கலை தொழிற்கல்வி படிப்பு மற்றும் 2 வருட முதுகலை படிப்பும் கற்பிக்கப்படுகிறது. உயர் தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை படிப்பு, ஒவ்வொரு துறைக்கும் பிரத்யேகமான அதிநவீன லேபரேட்டரிஸ், உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய SRM காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். வேளாண் கல்வி விஞ்ஞான வழியில். பயோடேட்டாவை வச்சு லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ண முடியுமா? இனி அந்த டென்ஷன் இல்ல. தமிழ்ஷாதி.com ஷாதி லைவ் இருக்கு. 1 மணி நேரத்துல பொருத்தமான 10 ஆன்லைன் மீட்டிங்ஸ், பிடிச்ச மேட்சஸோட. ஷாதி லைவ் ஃப்ரீ ஃபார் ஆல் வின். டவுன்லோட் நவ. அண்ணாச்சி இந்த பொருளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பியாரு அண்ணா. சேக்கு அட்ரஸ் துபாய். துபாயா? துபாய். துபாய்க்கு தயாராகுங்கள். Trends don't stop. Stay undefined. Flipkart. Keep flipping. புதிய ஏரியல் லிக்விட் காய்ந்த கரையை போக்கும். எந்த அளவு காய்ந்தது? 7 நாள் பழசுங்க. சேலஞ்ச் ஆன். Impossible. இப்ப பாசிபிள். புதிய ஏரியல் லிக்விட் 7 நாள் காய்ந்த விடாப்பிடி கரையையும் போக்கும் ஒரு வாஷில். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கனா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே?
வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பு ஒரு சில நாட்களில் வெளியாகும். பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பேட்டி. ஈரோட்டில் தேர்தல் விதிகளை மீறியதாக சீமான் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. போக்குவரத்திற்கு இடையூறாக மேடை அமைத்து அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக நடவடிக்கை. சென்னை ஈசிஆரில் பெண்கள் காரை துரத்திய விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த சந்துரு கைது. ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய நபராக கருதப்பட்டவரையும் கைது செய்தது காவல்துறை. சென்னையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. உதவி கேட்டு சென்ற 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஈடுபட்ட காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பட்டினப்பாக்கத்திற்கு அருகே போலீஸ் பூத்தில் வைத்து சிறுமிக்கு காவலர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகவே இருப்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. என்ன நடந்தது இந்த சம்பவத்தில்? சென்னையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக 13 வயது சிறுமியை போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்த போக்குவரத்து காவலரான ராமன் என்பவர் தற்போது மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் சென்னையில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு தருவதாக அழைத்துச் சென்று 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் தற்போது போக்குவரத்து காவலர், சென்னையைச் சேர்ந்த போக்குவரத்து காவலர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி மயிலாப்பூரில் 13 வயது சிறுமியை அங்குள்ள பாதுகாப்பு தருவதாக, தனியாக இருந்த 13 வயது சிறுமியை பாதுகாப்பு தருவதாக அழைத்துச் சென்று போலீஸ் பூத்தில் வைத்து பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தற்போது போக்குவரத்து காவலர் ராமன் என்பவர் மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி 13 வயது சிறுமி தனது 16 வயது ஆண் நண்பரின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக சிறுமி தனியாக வந்து சாலையில் நடந்து சென்ற போது சிறுமி யார் என்று குறித்து விவரங்கள் கேட்டு அந்த சிறுமியை அவரது தாயாரிடம் ஒப்படைப்பதாக அழைத்துச் சென்ற போக்குவரத்து காவலர் அங்கு இருந்த போலீஸ் பூத்தில் வைத்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து காவலர் ராமன் என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனிடையே இந்த சிறுமி வந்து அந்த சம்பவத்திற்கு அடுத்த நாள் தனது ஆண் நண்பருடன் கடலூர் சென்றிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் தீவிர விசாரணை செய்த போது அந்த ஆண் நண்பரும் 16 வயது ஆண் நண்பரும் சிறுமியை பாலியல் தொல்லை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து தற்போது போக்குவரத்து காவலர் ராமன் அதே போன்று சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அவரது 16 வயது நண்பர் மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த அந்த 16 வயது சிறுவனின் தாய் ஆகிய மூவரையும் தற்போது மயிலாப்பூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் 13 வயது சிறுமிக்கு பாதுகாப்பு தருவதாக தனது போலீஸ் வாகனத்தில் அழைத்து சென்று போலீஸ் பூத்தில் வைத்து பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் போக்குவரத்து காவலர் ஒருவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவமும், அதே போன்று அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் அவரது 16 வயது ஆண் நண்பர் மற்றும் அந்த சிறுவனின் தாயார் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவமானது சென்னையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காக்க வேண்டிய அந்த காவலரை இந்த செயலில் ஈடுபட்டிருப்பது மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேலும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், அவை மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். மத்திய பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்திற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இதற்கான பின்னணியை விவரிக்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராதா. ராதா, இனி நீங்கள் தொடரலாம்.
நிச்சயமாக பூங்குழலி. 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்ல பீகார் மாநிலத்திற்கு பல்வேறு துறைகளையும் மிக சிறப்பான பல அறிவிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்கிறாங்க. பீகார் சட்டசபை தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிற நிலையில பீகாருக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையிலும் பீகாரின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலும் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. தேர்தலை ஒட்டி பீகார் மக்களை கவரும் வகையில அறிவிப்புகள் இருக்கு. அந்த முக்கியமான அறிவிப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். பாட்னா விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய திட்டம். முதல்ல இந்த ஒரு திட்டம். அடுத்ததாக ஐஐடி பாட்னா உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை நிறுவனம் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததா தாமரை விதை உற்பத்தியை ஊக்குவிக்க புதிய வாரியம் உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் இதுல சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா மிகவும் முக்கியமான இந்தியாவுக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாயத்தை மேம்படுத்த பீகாருக்கு சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும் அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதும் குறிப்பிட்ட பாரம்பரியத்தையும் கலையையும் குறிக்கிற மாதிரி ஒரு புடவை அணிந்து வருவது கவனத்தை ஈர்க்கும் வகையில இருக்கும். அந்த வகையில இந்த முறை மதுபானி ஓவியம் வரையப்பட்ட கசவு புடவைய அணிஞ்சிருந்தாங்க. இந்த புடவைய பத்மஸ்ரீ விருது வென்ற துலாரி தேவி பரிசாக கொடுத்திருக்கிறாங்க. இது பங்களோரி சில்க் புடவைன்னும் இதை தயாரிக்க 1 மாசம் ஆனதாகவும் துலாரி தேவி சொல்லியிருக்கிறாங்க. இந்த புடவையில இந்து கடவுள் புராண காட்சிகள் ஓவியங்களாக இடம்பெற்றிருக்கு. பூங்குழலி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராதா. இனி தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி விறுவிறுப்பு. பெண்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்திய வட்டச்சில்லுகள் அதிக அளவில் கண்டெடுப்பு. கோவை வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கான பாதை திறப்பு. மே மாதம் வரை பக்தர்கள் மலையேற அனுமதி. ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் எப்போதும் இல்லாத அளவு கடும் பனிப்பொழிவு. தேசிய நெடுஞ்சாலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். திண்டுக்கல் மலர் சந்தையில் முகூர்த்த நாளை ஒட்டி பூக்களின் விலை உயர்வு. மல்லிகை பூ 1 கிலோ அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை விற்பனை. தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகம். வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை போட்டி போட்டுக் கொண்டு அடக்கிய மாடுபிடி வீரர்கள். சேலம் ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவில் பாரம்பரிய இசை போட்டி. தவில் மற்றும் நாதஸ்வர கலைஞர்கள் பங்கேற்று உற்சாகம். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பெய்த கனமழையால் அறுவடை பாதிப்பு. வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் விவசாயிகள் கலக்கம். மூணாறு ராஜமலை சுற்றுலா தலத்திற்கு இன்று முதல் 2 மாதங்களுக்கு செல்ல தடை. வரையாடுகளின் பிரசவ காலம் கருதி வனத்துறை அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் சிலிண்டர் ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்து. எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. மகாராஷ்டிராவில் ஜிபிஎஸ் நோய் பாதிப்புக்கு மேலும் 2 பேர் இறந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 4ஆக உயர்வு. தெலங்கானா மாநிலத்திற்கும் நோய் பரவியதால் தடுப்பு நடவடிக்கைகளில் சுகாதாரத்துறை தீவிரம். அமெரிக்காவில் மீண்டும் ஒரு விமான விபத்து.
பிலடெல்பியாவில் சிறிய ரக விமானம் வெடித்து சிதறியதில் 6 பேர் உயிரிழப்பு. விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற பெருமையை பெற்றார் சுனிதா வில்லியம்ஸ். 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் விண்ணில் நடந்து புதிய சாதனை. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். ட்ரைவ் பண்றதுல இருக்கிற அமைதி கேட்கவே வேண்டாம். அப்புறம் விசிபிலிட்டி அருமையா இருக்கிறதால நான் எப்பவும் சேஃபா இருக்கேன். முதல்ல தூரமான டெலிவரி இருந்தா எனக்கு கலப்பாயிடும். ஆனா இப்போ இன்ட்ராகோல்டு இருக்குல்ல, தூரமான டெலிவரி, சுகமான பயணம், லோடும் சேஃப், நானும் சேஃப். இதன் அற்புதமான கம்ஃபோர்ட் மற்றும் வலுவான லோட் பாடி அதிக லோடை சுமக்கும். டாடா இன்ட்ராகோல்ட் பிக்கப்ஸ், வெற்றியின் மந்திரம். இதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்க உங்கள் ஜி5 மட்டுமே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட நம்பிக்கையான விக்ஸ் ஆக்ஷன் 500 அட்வான்ஸ் கொடுப்பா. இது தலைவலி ஜலதோஷம் மட்டும் இல்லாம இருமலில் இருந்தும் நிவாரணம் தரும். விக்ஸ் ஆக்ஷன் 500 அட்வான்ஸ். Trends don't stop. Stay undefined. Flipkart. Keep flipping. எங்க போனோம் சேக? துபாய். நாதே துபாயா? துபாய்க்கு தயாராகுங்கள். வாவ், நம்ம படிச்ச எஸ்ஆர்எம் கேம்பஸ் அது. வாட் a phenomenal change. ஃபாரின் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கு. என்னுடைய வெற்றி பயணம் இங்கதான் துவங்கிச்சு. உங்களை மாதிரியே நானும் என் பேஷனை பர்சியூ பண்ண SRMISTயோட ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ல ஜாயின் பண்ண. இங்க இருக்கிற யூனிக் கோர்சஸ், ஃபேக்கல்டி, இன்டர்நேஷனல் கேம்பஸ் கல்ச்சர்னு எல்லாமே எனக்கு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. டாப் கம்பெனிஸ், குளோபல் பிராண்ட்ஸ்னு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. நான் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணேன். இன்னைக்கு நான் ஒரு MNCயோட CEO. SRMIST Faculty of Science and Humanities-ல உங்க கனவுக்கு சிறகுகள் வளரும். And you will surely fly. SRMIST Faculty of Science and Humanities காட்டாங்குளத்தூர். உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் வளரும். காரசார ஸ்பெஷல். ஐயோ பத்திக்குச்சு. Repeat. காரசாரமா ஈட். 7 up. Repeat. நிலைக்காது சர்வாதியா. ஆனா இந்த காஜல் நாள் முழுவதும் நிலைக்கும். அதோட உங்களுக்கு விருப்பமான ஷேட்ஸ்லயும் கிடைக்கும். உங்க தயாரிப்புகள் பத்தி உலகம் பூரா தெரியணுமா? அதுக்கு இதெல்லாம் இருக்கு. Amazon இருக்கு. இதுல இந்தியா மற்றும் 18 உலகளாவிய சந்தைகளில் இருந்து கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பார்த்தாதானே வியாபாரம். நேர்பட பேசு. வழங்குபவர் Woodward's Great Water. Safe, Trusted, Traditional. Co-powered by UPI. இது எளிதானது, பாதுகாப்பானது மற்றும் உடனடியானது. K Wires and Cables. இணைந்து வழங்குபவர்கள் விருது நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. மதுரையின் மருத்துவ முகவரி மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மதுரை. கஜாரியா, India's #1 tile company. Driven by Hyundai Creta Electric. Undisputed, ultimate, now electric. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான தூண்டு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.
நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தவேகாவில் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை ஒட்டி தான் நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். விஜய் குறிவைப்பது திமுகவா அதிமுகவா, இந்த பொருளை தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். ரகு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், எல்லாரும் ஆதவ் அர்ஜுனாவை எதிர்பார்த்தாங்க. அவர் ஒரு அதிருப்தியில் இருக்கிறார். அப்புறம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, தவேகாவோடு ஒரு இணக்கம் காமிச்சார், அதனால ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நிர்மல்குமாரும் இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கிறார். இந்த 2 பேர் இணைந்ததை எப்படி பார்க்குறீங்க? விஜய் கட்சியை பற்றி பேசுறதுனால நம்ம அஜித் பட டைட்டில்னு சொல்லலாம், குட் பேட் அக்லி. அதாவது குட் அப்படிங்கிறது வந்து இந்த மீடியா கவரேஜ், வால் டு வால் கவரேஜ் கிடைக்குது. விஜய்க்கு மட்டும் இல்லை, தாவாக்கு. நீங்கள் வந்து அவர் நீலாங்கரையிலேருந்து பனையூர் வரைக்கும் அந்த ரோட்டில் உள்ள குண்டுகுழி, பக்கத்தில் உள்ள வீடு எல்லாமே தெரிகிற அளவுக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்குது. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற கட்சிக்கு கெஞ்சணும், இதுமாரி வாங்க எங்களுக்கு கவர் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு. ஆனால் பத்திரிகையாளர்கள் அங்கே வந்து காத்து கிடக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லைட் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டார்டம். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அவர், அதனால அது இருக்குது. அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ். ஆதவ் அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அவர் வந்து திமுகக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தேன்றாரு. ஆனால் அதே சமயத்தில் கொள்கையும் எனக்கு ரொம்ப முக்கியன்றார். நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி ப்ரொஃபஷனல். அதாவது இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு வந்து பார்ட்டி அலிஜியன்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி சுனிலுக்கும் கிடையாது. அவர் இங்க இருந்தாரு, அங்க இருந்தாரு, எல்லா இடங்களிலும் இவர் தான் வித்தியாசமா வந்து எனக்கு வந்து தலித்துக்கு எம்பவர்மெண்ட் வேணும், ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிலாம் பேசுறாரு. நான் கேட்கிறேன், திமுக வரலாற்றுல என்ன அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்புல வந்திருக்கிறாங்க தலித்? அதுக்கு நம்ம அண்மை காட்சிகளையும் பார்க்கிறோம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தவேகாவில் இணைந்த பிறகு திரு திருமாவளவனை சந்தித்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். அவரிடம் வாழ்த்து பெறுகிறாரா? இந்த சந்திப்போட முக்கியத்துவம் என்ன இன்னும் பேசப்படும்? நம்ம பேசின டாபிக் தான் அது. ஏன்னா இப்ப ஒரு திமுக ஒர்க் பண்ணும் போதே ஒரு கொள்கை வீரியம் உள்ளவராக இருந்தாருன்னா, திமுகல வந்து தலித்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் அவங்க கட்சி ஆரம்பத்திலேருந்து கிடைச்சிருக்குது, பெரிய போஸ்ட்ல, மாவட்ட செயலாளர்கள் போஸ்ட்ல அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்து தான் ஒர்க் பண்ணாரா? வாஸ் ஹி ஹாப்பி வித் தி ரெப்ரசன்டேஷன் ஃபார் தலித்ஸ் இன் டிஎம்கே? அவர் ஹோல் ஹார்ட்டடா அவங்க 2021 ஆட்சிக்கு வரணும்னு ஒர்க் பண்ணாரா? அதுக்கப்புறம் அவருடைய ஃபாதர் இல்லா வந்து அவருடைய கம்பெனி வந்து 500 crores மேல கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு லோக்சபா சீட்டு கூட திமுக கொடுக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்? அவருக்கு கேட்டதா சொல்றாங்க இல்லையா? ஒரு இந்த 2024 தேர்தலில் விசிக சார்பா இவருக்கு ஒரு சீட்டு கேட்டதா ஒரு பேச்சு போடுது. அப்படி கேட்டு கொடுக்கப்படலைன்னா ஏன் கொடுக்கல, எந்த காரணத்தினால கொடுக்கல? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? அவர் அது வந்து இப்போ அவர் வந்து பிசிகால வந்து ஒரு சலசலப்பு வந்து வெளில வந்ததுன்னா அடுத்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிற கேள்வியும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அவர் மேபி இப்போ டிஎம்கே நினைச்சிருக்கலாம் இவர் ரொம்ப ஆம்பிஷியஸ், இவருக்கு நம்ம வந்து ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அவர் இப்போ வந்து இப்போ தவேகால வந்து தலித் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் ஏதாவது பேசியிருக்காரா, பேச முடியுமா? ஏன்னா வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே இடைநிலை சாதிகள், சாதி இந்துக்களுடைய கட்சிகள் ஆனதுங்கிறது வரலாறு. அவங்களுடைய பலத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தலித்ஸுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிறது ஒரு ஃபேரான கம்ப்ளைண்ட். அதை அட்ரஸ் பண்ண முடியுமா? இங்கே பண்ணியிருக்காரா, பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு இவர் கொள்கைன்னு பேசினதுனால அந்த கொள்கையில சிக்கல் இருக்கும்ன்றீங்க. அப்சல்யூட்லி. இப்ப இது ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கிற சிக்கலா இருக்கலாம், தாவேகாவுக்கு ஒரு கூடுதல் பலம்னு பார்க்கல. அப்ப நிர்மல்குமார் அவர் அதிமுகக்குள்ள இருக்கிறார். இவர் வந்து இப்ப 2021 திமுக ஜெயிக்கிறதுக்கு இவரோட ஒர்க் மட்டும் காரணமா? அவங்க எலெக்ஷன் இல்லையா அது? ஜெயலலிதா இல்ல, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஏடிஎம்கேல பிரிவு, அப்புறம் பிரசாந்த் கிஷோர் இருந்தார். பிரசாந்த் கிஷோர் தலைமையில இவர் இறங்கினாரு. எனக்கு அது அந்த ப்ரொக்ளமேஷன் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட்னு தோணுது. அந்த டீம்ல இருந்தாரு. பட் அதை நீங்க வந்து இவருக்கு எவ்வளவு பங்கு கொடுக்க முடியும்? ஆதவ் அர்ஜுனாக்கு மட்டும் நீங்க அதுல வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும்? இப்ப நீங்க இந்த போட்டிருக்கிற 3 பேரும் பாத்தீங்கன்னா முக்கியமான பேர் நல்லா மார்க்கெட் பண்ணிக்கிட்டவங்க. நீங்க இவர் அடுத்தது அக்லிக்கு வர நிர்மல்குமாருக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குங்க? அவர் வந்து ஏற்கனவே பிஜேபியில இருந்தாரு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்தாரு, அண்ணாமலையை காட்டமா விமர்சனம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு உடனே தலைவர் அப்படின்னு போட்டு ஒரு வேர்டுல விஜய் சொல்றாரு. மக்கள் எப்படி நம்புவாங்க? அவருக்கு என்ன அல்லது பெரிய பாப்புலாரிட்டி இருக்குதா? அந்த ஐடி விங்குங்கிறது என்ன ஒரு பெரிய ஒரு சயின்டிஃபிக் விஷயம் ஆயிடுச்சு. எல்லாருமே ஐடி விங்கில் வேலை பார்த்தா அவங்கெல்லாம் பெரிய சயின்டிஸ்டா அல்லது அவங்களுக்கு அவங்களோட
மக்களோட என்ன கனெக்ட் அவங்களுக்கு? இப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் வராரு, ஏடிஎம்கேல இருந்தவர் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு பேஸ் இருக்கும், ஏதோ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணது, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் சப்போர்ட்டர் பேஸ் இருக்கும். அது எதுவுமே கிடையாது. இது இந்த ஐடி விங்குங்கிற ஒரு பேரை வச்சே வந்து அவர் மூணாவது கட்சிக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு நீங்க பேராசூட் பண்ண மாதிரி டைரக்டா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது மாதிரி டிபேட்லாம் வந்து ஜெகதீஸ்வரனோட பேரை காணும், ரொம்ப சென்சிபிளா பேசிட்டு இருந்தாரு. இப்போ இன்னமும் பெரிய விவாத பொருளா இருக்கிறது இது. இப்போ 2 பேர் இணைகிறாங்க, புதிய பொறுப்புகள் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்படுது. ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னு கொடுக்குறாங்க. நிர்மல்குமார் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு பெரிய அதிகாரங்கள்லாம் வியூக வகுப்பு. இல்ல எனக்கு அங்க அவங்க விஜயோட ரசிகர்களா அவரோட ரொம்ப நாளா பயணிச்சுட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நிர்மல்குமாருக்கும் சரி, இவன் ஆதவ் அர்ஜுனா சொல்றேன், இவர் விஜய் அன்டெஸ்ட்னு சொல்றோம்ல, ஆதவ் அர்ஜுனாவுடைய கேப்பபிலிட்டி எங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப ஆதவ் அர்ஜுனா கூட விசிகாவில் இருந்து நீக்கப்பட்டவர் தான் போய் சேர்ந்திருக்கிறார். ஆனா கட்சியில ஒரு பொறுப்புல இருந்தவர் நிர்மல்குமார், அதுவும் பாஜகவிலிருந்து வெளில வந்து, அதுவும் பொறுப்பை விட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணார் ஏடிஎம்கேல. இப்போ ஒரு பொறுப்புல இருக்கிறவர் தாவேகாவில் ஜாயின் பண்றார் அப்படின்னா விஜய் அதிமுகவை குறி வைக்கிறாரா, அதிமுகவுக்கு எதிராகவும் களமாடுறாரா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம தியாகராய நகர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தெரு முழுக்க நிறைய கடைகள் இருக்கும். அதில் பெரிய கடைகள் வந்து ஏகப்பட்ட வருமானங்கள் வரும், மக்கள் ஜனம் நிறைய, எப்போ பார்த்தாலும் காலையில் எப்படா கடை திறக்குன்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை ஒன்று இருக்கும், அதுக்கு ஆளே போகாது. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளும் என்னைக்கு இப்படி வரப்போகிறோம், அது மாதிரி தான் இந்த புதிய கட்சிகள் நிறைய வரத்தான் செய்யும். இது ஜனநாயக நாடு. ஆக இங்க அவர் நடிகராக இருப்பதனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்குது. அது ஒன்றும் தவறு கிடையாது. பிரசாந்த் கிஷோரே 2-3 தடவை நின்று இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கே வியூகம் வகுத்து கொடுத்தவர் தான். ஆனா பிரசாந்த் கிஷோரே தோத்து போயிட்டாரே, அவரே ஜெயிக்க முடியலையே. வியூகங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னா அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துரும் சார். இல்ல இப்ப நான் கேட்பது, நிர்மல்குமார் அவர்கள், இப்ப ஆதவ் அர்ஜுனா பத்தி பேசுறோம்ல, யாரும் எதிர்பார்க்காதது நிர்மல்குமார் அவர்கள் போய் சேர்ந்தது. அது கட்சியில முக்கியமான பொறுப்புல இருந்தவர். அதிமுகவில் ஒரு இணக்கமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்துக்க மாட்டாங்க, வேண்டாம் ஏன்னா கட்சிக்குள்ள ஒரு சின்ன விரிசல் வந்துடும் அப்படின்னு. இப்ப விஜய் அவர்கள் அதிமுகவையும் டிஸ்டன்ஸ் பண்ணி தான் வைக்கிறாரா, அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா? அவர்கள் முயற்சி எடுக்கிறாங்க. அப்படிதான் ஒரு அதிமுகன்ற ஒரு பெரிய ஒரு ஆலமரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களே 11 அமைச்சர்கள் இருக்காங்க சார். அதனால ஆட்சிக்கு வரலையா என்ன? திரும்பவும் அதுதான் ஆட்சிக்கு வரப்போகுது. இல்ல இந்த மூவை எப்படி பாத்துக்கிறீங்கன்ற, இது ஒரு முயற்சி செய்யறாங்க. பாத்தீங்களா நாங்கள் எவ்வளவு பலமானவர்கள். அதிமுகவுக்கும் செய்தி சொல்லிட்டாங்க. அதிமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது திமுகவில் இருந்தும் விசிகாவில் இருந்தும் ஆதவ் அர்ஜுனா என்ன செய்ய போகிறார், அதிமுகவுக்கு சேதாரம் கிடையாது. வியூக வகுப்பாளராக இருந்து பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பேசி பேட்டி கொடுத்து ஒரு சர்ச்சையை, ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தியதனால இது திமுகவுக்கு தான் இழப்பாக இருக்கும். என்ன இழப்பு திமுகவுக்கு? என்ன இழப்பு? விசிகாவை அங்க இருந்து அழைச்சிட்டு வந்து திரு விஜய் கூட சேர்க்கலாம். ஏன்னா சும்மாலாம் வந்து திரு விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனை கூப்பிட்டு பதவி கொடுத்துருவாரா? ஒரு படத்துல நடிக்க போகும்போது 300 கோடி 500 கோடி வச்சுதான் சார் போவாங்க. ஆதவ் அர்ஜுனை கூப்பிட்டா சும்மா போயிடுவாங்களா? எதுவுமே இல்லாம வாங்கப்பா நீங்க இவ்வளவு நாள் நல்லா இது பண்றீங்க, நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் கட்சியில சேர்றப்ப வந்து 10,000 பேரை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. 1000 பேர் 10,000 பேர் அப்படின்னு. நீங்க என்ன கணக்கு போடுறீங்கன்னா அவர் விசிகாவே கொண்டு வந்து சேர்ப்பாரு, அதனால இந்த பதவி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா கூட்டணியில? அப்படித்தானே நடந்துச்சு. நீங்க ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவீர்களா என்று யாரை பார்த்து கேட்டாரு? அதிமுக பார்த்தா கேட்டாரு இல்லையே, திமுக பார்த்தானே கேட்டாரு. இங்க நாம் பார்க்கக்கூடிய பார்வை சார், நீங்க எத்தனை பேர் இது போனாலும் போகாட்டினாலும் ஓடுகிற நதியை போல திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக அதிமுக, விஜய் அவர்களை பார்த்து கட்சியில சேர்றாரு. ஆனா மரியாதைக்குரிய விசிக தலைவரையும் நீங்க பாக்குறீங்களா? என்ன நோக்கம்? ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஏன் அது அப்படியே நேரம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஸ்டாலின் அவர்களே ஆசீர்வாதம் வாங்குறீங்களே, எதுக்கு அவங்கள்ட்ட வாங்குறீங்க? அப்ப வாட் இஸ் யுவர் பிரின்சிபல்? அவரே என்ன சொன்னாருன்னா, உங்களுடைய நோக்கம் என்ன? ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னாரு? அந்த கட்சியில விளையிட்டீங்கல்ல, ஆமா புது கட்சியில சேர்ந்தீங்கல்ல, புது கட்சியில சேர்ந்ததுக்கு பிறகு ராஜினாமா செய்யப்பட்ட கட்சியில போய் சேர்க்கறீங்கன்னா அப்ப வாட் இஸ் யுவர் பிரின்சிபல்? whether you are stick on one principle or not. ஒரு கொள்கையில நிக்க கூடியவரா இல்ல நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு இல்ல மரியாதை நிமித்தமான சந்திப்பெல்லாம் இல்ல, உங்களுக்கு சந்தேகம் இருக்கு சார்? ஒரு வீட்டை விட்டு வாடகை விட்டு என்னால பிரச்சனை, வாடகை கொடுக்க முடியல, காலி பண்ணி வந்தாச்சு, புது வீட்டுக்கு போயிட்டோம்.
அப்ப மறுபடியும் பழைய ஓனரை போய் பாக்குறேன்னு என்ன நோக்கம்? அந்த வீடியோ வாடகை எடுக்க போறீங்களா? நோக்கம் என்ன நோக்கமா நீங்க என்ன சொல்ற வரீங்க? அப்ப நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். ஒருவேளை விசிக தலைவர் சொல்லித்தான் தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரா என்கிற நம்பகத்தன்மை வருமா வராதா? ஒரு தலைவரை, ஒரு நடிகரை, புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சி ஆரம்பிச்சவரை போய் பாக்குறீங்க. பார்த்துட்டு ஏற்கனவே இருந்தவர்கிட்ட நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அவரை போய் பாக்குறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் நம்பிக்கை என்ன? நிர்மல்குமார் யார்கிட்டையும் ஆசி வாங்காததுனால நீங்க தைரியமா பேசுறீங்க. அவரு ஆசீர்வாதம் வாங்கினா அந்த சந்தேகமும் வந்துரும்ல. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் அவர்கள் விஜயன் சார் கேட்ட கேள்வி நாளை காலைல செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. உங்கள் பார்வை தாவேகா இன்றைக்கு நடந்த நிகழ்வுல இது நெருக்கடி திமுகவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் உங்கள் பார்வை. 100%. உங்களுக்கு அதிமுகவுக்கும் தாவேகாவுக்குமான அந்த உறவுல விரிசலா பார்க்கல நிர்மல்குமார். அப்படி அது இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது. அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்களோ, ஒருவேளை அவங்க கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி கூட்டணி வச்சா கூட அன்னைக்கு திரு நிர்மல்குமார் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்? அவ்வளவு முக்கியமான ஆள் இல்ல அவரு கட்சியில. அவர் முன்னாள் அமைச்சரோ ஒரு முன்னாள் எம்எல்ஏவோ கிடையாது. ஐடி விங்ல தான் இருந்திருக்காரு. ரெபுடேஷனே ஐடி விங் தான். நிறைய ரூமரை பரப்பிருக்காருன்னு ஒரு கெட்ட பேர் கூட இருக்குது. அதுதான் நான் விஜய்க்கு ஒரு நெகட்டிவ். உங்கள் இயக்கத்துக்காக, உங்க கட்சிக்காக தொடர்ந்து டிவி விவாதங்களில் பேசிய உங்க பேனரை போட்டு தான் பேசினாரு திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். இந்த லிஸ்ட்ல பாக்குறேன் ஆளே காணோம். அப்ப உழைத்தவர்கள் எங்கோ இருக்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு சாரங்களாக இருந்த மரங்கள் எல்லாம் ஓரங்களாகி போய்விட்டு வாழை மரம் மாதிரி புதுசா நான் கேட்கிறேன். திரு நிர்மல்குமார் அவர்கள் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்தார்ல, நீங்க உடனடியா பதவி கொடுக்கவே இல்லையா? அதிமுக கொடுக்கவே இல்லையா? உழைச்சிட்டு தானே இவரை நான் குறை சொல்லவில்லை. அது தனி மனிதனுடைய உரிமை. எந்த கட்சிக்கும் போகலாம். இங்கிருந்து நாளைக்கு காங்கிரஸ் கூட போகலாம். ஆனால் கொள்கை ஒன்றாக இருக்கணும். பிரியன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப தாவேகா வெளிப்படையாக எங்களோட அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவை சொன்னாங்க. இப்ப நிர்மல்குமார் இணைந்ததன் மூலம் ஏதேனும் செய்தி இருக்கா? இப்ப ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் சேர்ந்த பிறகு அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி இங்கு விசிகாவில இருந்து என்னென்ன இஷ்யூ எல்லாம் எடுத்தாரோ அதை அங்கிருந்து பேசுவாரா? அந்த சிக்கல்லாம் வருமா? அது திமுகவுக்கு நெருக்கடியா மாறுமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது விசிக திமுக கூட்டணியில விசிக இருந்ததுனால தலித் முதல்வர் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆதவர்ஜனா பேசினாரு. இப்ப தாவேகாவுக்கு ஆளுங்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா நமக்கு தெரியாது. அவங்களுடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது, அவங்க செல்வாக்கு என்னன்னு தெரியாது, அவங்க யார் கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு தெரியாது, அவங்க தனியா நிக்க போறாங்கன்னு தெரியாது. பலவிதமான தெரியாது நிறைய விஷயங்கள் இங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதனால ஆதவர்ஜனா அங்க போயிட்டு தலித் முதல்வர் போன்ற விஷயங்களை பேசுவாரா? அங்க விஜய் தான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார். அவர்கிட்ட போயிட்டு தலித் முதல்வர்களை பத்தி அவர் பேசுவாரா தெரியாது. ஆனால் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முறையில அவர் திமுகவுக்காக 21 ஒர்க் பண்ணார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முறையில தாவேகாவுக்கான ஒரு தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுக்கான ஒரு பணியை அவர் செய்யக்கூடும் என்பதுதான் என் கருத்து. அவர் முதல்ல விசிகேவை தள்ளின் போலாம், திமுக கூட்டணியிலிருந்து விஜய் கிட்ட தள்ளின் போலாம் தான் முயற்சி பண்ணார். அதை திருமாவளவன் புரிஞ்சுட்டு தான் அவரை விலகிட்டார், இல்லை இவங்களும் விலகிட்டாங்க. ஆனால் இப்போ போக போக இன்னும் 12 மாசம் கழிச்சு என்ன மாதிரி சூழல் வரும்னு தெரியாது. சோ தாவேகாவை பொறுத்த மட்டும் ஆதவர்ஜனுடைய அந்த அவருடைய அங்க போய் சேர்றதுன்றது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக அவரை விஜய் சேர்த்துட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் கட்சியில அவருக்கு பெரிய ஈடுபாடுலாம் இருக்குன்னு தெரியல. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் அவர் ஜாயின் பண்ணிருக்காரு. விஜயை ஏற்கனவே 2 பேரும் இங்க குழப்பிட்டு இருக்காங்க. இன்னும் 3வதா இவர் போயிருக்காரு. என்ன மாதிரியான குழப்பங்களுக்கு விஜய் ஆட்படுவாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா நான் கேள்விப்படுறதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கும் நிர்வாகிகளுக்கும் சம்பந்தமே இல்லை, மாவட்ட நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இல்லாத தொடர்பற்று இருக்காரு. நடுவில் இருக்கிற சில பேர் நிறைய பிளே பண்றாங்க, புதுசா சேரவர்களை சேர விட மாட்டேங்கிறாங்க, வெவ்வேறு விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன். அதெல்லாம் நான் இப்ப சொல்ல விரும்பல, அதெல்லாம் அறகுறையா இருக்கு. உறுதியான தகவல் கிடைச்சா சொல்லலாம். சோ அது அப்படி இருக்கும்பொழுது இப்ப ஆதவர்ஜனா அங்க போய் சேரும்பொழுது 2ஓட 3ஆ போகும்போது அந்த 3 பேர் சேர்ந்து விஜய் என்னென்ன மாதிரியான ஒரு திசையில கொண்டு போவாங்க அப்படின்னு நினைச்சாலே கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. விஜயை பத்தி நினைக்கும் போது அவருடைய முக்கியமான பிரச்சனை என்ன? அடுத்த 12 மாசத்துக்கு அரசியல் எதிரியான திமுகவை எதிர்த்து களமாட வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா போகணுமா கூட்டணிக்கு போகணுமான்ற முக்கியமான ஒரு கேள்விக்கான பதிலை அவர் தேட வேண்டிய அவசியம் இங்க இருக்கு. சோ அது ஒர்க் பண்ணும் பொழுதுதான் கீழே 68,000 பூத்துல பூத் கமிட்டி போட வேண்டிய விஷயங்கள் இருக்கு, கட்டுமானங்களை பலப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கு. இன்னைக்கு மாவட்டங்கள்ல போட்ட பல நிர்வாகிகள் சரியான ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் இல்லைன்னு அந்த கட்சிக்காரங்களே நம்ம கிட்ட சொல்றாங்க. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. Hyundai Creta Electric is here. Some would ask, why now? Because now we can go on and on.
and we follow our passion forever. Hyundai Creta Electric. Electric is now Creta. தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்க மூலமா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உதவுங்க. நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மற்றும் உங்களுக்கு சேவை கட்டணமும் உண்டு. தொடர்புக்கு 9363977777. அண்ணாச்சி இந்த பொருளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பிடுற அண்ணா. சேக்கு அட்ரஸ் துபாய். துபாயா? துபாய். துபாய்க்கு தயாராகுங்கள். ஹலோ, ஜிஎஸ் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆக்சிடென்ட் சைட்க்கு குயிக்கா வந்தாலும் சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். இவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, பாலிட்ராமாவால. நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதால சட்டுன்னு முடிவெடுத்தாலும் இந்த மாதிரி நேரத்துல நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ரொம்ப ஃபாஸ்டா ஆர்த்தோ, நியூரோ, கார்டியாக், வாஸ்குலர், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சரியான ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பேஷண்ட்டை கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரமும் நாங்க ரெடி. எந்தவித எமர்ஜென்சியா இருந்தாலும் உயர்தர சிகிச்சை அளிக்க எங்க எக்ஸ்பர்ட் டிராமா கேர் டீமும் ரெடி. SRM Global Hospitals. Live your life. குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்ளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. விருக்ஷா கார்டன் பிரம்மாண்டமா இருக்குல்ல? கரெக்ட் மாமா. நம்ம கனவுகளுக்கு புது வடிவம்னே சொல்லலாம். வாக்கிங் போறதுக்கு வாக்கிங் ட்ராக், கிட்ஸோட ரிலாக்ஸ்டா பார்க்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண, பேட்மிண்டன், ஸ்விம்மிங் பூல்னு உண்மையாவே நம்ம லைஃப் ஸ்டைல ஹெல்தியா மாத்திருக்காங்க. சொந்த பந்தங்களோட ஃபங்க்ஷன்ஸை கொண்டாட டைனிங் ஹாலோட மேசிவ் கம்யூனிட்டி ஹால், சேஃப்டிக்கு 24/7 செக்யூரிட்டியோட மிகப்பெரிய கருங்கல் காம்பவுண்ட், ஃளைட் ரன்வே மாதிரி அசத்தலான 60 அடி ரோட், ஒரு சென்ட் 2 லட்சம் ரூபாய் முதல். அது மட்டும் இல்ல, குலுக்கல் முறையில 8 பைக் 3 காரும் பரிசா தராங்க. இவ்ளோ அமெனிட்டிஸோட தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகத்துல எங்கேயுமே இந்த விலைக்கு பிளாட் வாங்க முடியாது. அப்ப நான் எடுத்த சரியான முடிவு விருக்ஷா கார்டன்ல நமக்கு இடம் வாங்கினதுதான். பல தலைமுறைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட டவுன்ஷிப் விருக்ஷா கார்டன், சிவகங்கை. விருக்ஷா கார்டன் நம்மளோட பல தலைமுறைகள் சந்தோஷமா வாழ ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. விசிக தலைவரை பார்த்து வாழ்த்து பெறாரு. இந்த சந்திப்பு எப்படி பாக்குறீங்க? இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆதவர்ஜுனாவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒன்றும் பெரிய பகையில பரம்பரை பகையான அவர் அந்த கட்சியில 1 வருஷ காலம் அங்க இருந்தார். அவர் இன்னொரு கட்சிக்கு போயிருக்காரு. அந்த கட்சியில இருந்த போது அந்த கட்சியோடைய நலனுக்கு எதிராக அவர் வேலை செஞ்சாரு. அங்க இருக்கும் போதே ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு விஜயை கூப்பிட்டாரு. அவருடைய பார்வையெல்லாம் விஜய் மேல இருந்தது. ஆக்சுவலா அதை புரிஞ்சிருந்த திருமாவளவன் இது நம்மள கூட்டணியில இருந்து கைட்டி விடுறதுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை ஆதவர்ஜுனா செய்யறாரு. அவர் கைட்டி விட்டார். மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எந்த முக்கியத்துவமும் இருக்காது. ஆதவர்ஜுனா போனதுனால பிசிபியில ஏதாவது பிரச்சனை வருமானாங்க. 30 வருஷ காலம் அந்த கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு பல போராட்டங்கள் நடத்திருக்கு, பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கு, பல மாநாடுகள் நடத்திருக்கு. அப்பெல்லாம் ஆதவர்ஜுனா கட்சியில இருந்தாரு. நீங்க தேர்தல் கமிஷன் அப்ரூவ் பண்ற அளவுக்கு அந்த கட்சி வந்துச்சுன்னா ஆதவர்ஜுனா கட்சியை வளர்த்தாரு. அதனால திருமாவளவனுக்கோ பிஜிகாவுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திமுகவை எதிர்த்து காண்றது விஜயை முக்கியமான எதிரியா திமுக காண்கிறது என்பது சமீபத்தில் ஸ்டாலின் பேசுறதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் முதல்வர் கனவில் பிறக்கிறார்கள் என்று ஸ்டாலின் பேசினார் சமீபத்துல. அது விஜயை குறிச்சுதான் பேசினார். அதே மாதிரி வேஷம் கட்டிட்டு வராங்கன்னு பேசினார். நடிகர்கள் தான் வேஷம் கட்டுவாங்க. அதுவும் விஜயை குறிச்சுதான் பேசினார் முதல்வர். முதல்வர் மனசுல விஜய் பத்தின ஒரு சின்ன சலனம் இருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா நிர்மல்குமார் பாஜக இருந்து அதிமுகவுக்கு வந்தாரு. இப்ப அதிமுக இருந்து காங்கிரஸ் போயிருக்காரு. சரி, அவரு ஐடி விங்ல இருந்தாரு. அவரும் ஒரு பிரச்சார அபிரங்கியா இருப்பார், பிரச்சார பலத்துக்கு உதவுவார், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு உறுதிப்பட்டு விட்டது. அதை தெரிந்து கொண்டுதான் நிர்மல்குமார் விலகிட்டார். ஆக்சுவலா அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தாச்சு. அதிமுகவுக்கும்
பாஜகவுக்குமான பேச்சுவார்த்தை, அந்த தேர்தல் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து உறுதியாயிடுச்சுன்றீங்க. அதிமுக பாஜக கூட்டணி உறுதின்றீங்க. அதோட விளைவுதான் வந்து நிர்மல்குமார் மறுபடியும் பாஜகவோட போய் சேர்ந்தா நிர்மல்குமார் பாஜகவோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்குல்ல. நிர்மல்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலா. மணி, இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு முக்கிய பொறுப்புகள் ஏற்கனவே அங்க திரு ஜான் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ 2 ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள் வழங்கி இருக்கிறாங்க. அப்போ வியூகத்துல என்ன பண்ண போறாங்க, யாருக்கு நெருக்கடியா மாற போறாங்கன்றதெல்லாம் எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா போனது வந்து முக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஆனால் அவர் போனதுக்கு பிறகு நடந்தது அதை விட முக்கியமான நிகழ்வு. இப்போ அவர் முதல் சந்திப்பாக திருமாவை பார்த்துருக்காரு. இப்போ இதில் ஆதவ அர்ஜுனா கிடைக்கிற முக்கியத்துவத்தோட திருமா செய்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. விஜய் திமுகவை பிரதான எதிரியாக அறிவித்திருக்கிறார். ஆதவ அர்ஜுனா திமுகவை எவ்வளவு விமர்சனம் செய்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். கட்சியில் சேர்ந்த பிறகு இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டும் கிடையாது, இதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது கண்டிப்பாக. அது வந்து திருமா அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது தான் நம்ம இதில் பேச வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தாவேக்காக போக போகிறார் என்பது பரவலாகவே பேசப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. ஏடிஎம்கேக்கு போவார்னாங்க, அல்லது விஜய் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகனாக. இன்றைக்கி அவர் போயிட்டார். போன பிறகு நிகழ்ந்தது தான் முதல் சந்திப்பாக அவர் திருமாவை பார்த்துருக்கிறார். திருமா 26 திமுக கூட்டணியில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நான் இன்னமும் நம்புகிறேன். அவர் வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பட் இதன் மூலமாக அவர் திமுக தலைமைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார், ஒரு இரிட்டன்ட், அதாவது ஒரு 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 எரிச்சலை ஏற்படுத்துகிறார். ஏன்னா இந்த சந்திப்பை திமுக கண்டிப்பாக விரும்பாது. ஏன்னா அவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து எதற்காக விசிகாவிலிருந்து விலகினார், எவ்வளோ கடுமையாக அவர் திமுகவை பேசினார் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அதன் பிறகு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட், இன்றைக்கி அவர் தாவேக்கால சேர்ந்து அவருக்கு என்ன பொறுப்பு வேணால் கொடுக்கட்டும், அது வேறு. பட் திருமாவை அவர் பார்த்தது தான் இதில் நம்ம பேச வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு இவர் போய் சேர்ந்திருக்காரு, இவருக்கு ஏதோ ஒரு தேர்தல் வகுப்பு பிரிவு தலைவர், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். பாலிடிக்ஸை இன்னும் ஆரம்பிக்கலங்க. விஜய் வந்து கடந்த ஓராண்டுகளாக 2ஆம் தேதி வந்துனா தான் ஓராண்டு முடியும். இந்த ஓராண்டில் ஒரு அரசியல் கட்சியாக என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் அந்த பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்தார் கள்ளசாராய சாவில். அதன் பிறகு வந்து பரந்தூரில் களத்துக்கு போனார். அது கூட கிரவுண்டில் இறங்கல, ஒரு வண்டியிலேருந்தே பேசிட்டு போயிட்டார். அதை தாண்டி இந்த ஓராண்டில் அவருடைய பாலிடிக்ஸ் என்ன, பாலிடிக்ஸை இன்னும் முகிழ்காத கட்டத்தில் தேர்தலை நோக்கி அவங்க பயணப்படுறாங்க. யார் வேணால் யார் கூட வேணால் சேரலாம். இப்போ வந்து விஜய் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் வராதுன்னா நம்ம உறுதியாலாம் சொல்ல முடியாது. பிரியன் சொல்கிறத நான் வந்து அது முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்ள தயாராகலை. அவர் கிட்டத்தட்ட அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆன மாதிரிலாம் பேசுகிறார். எனக்கு என்னமோ அப்படி தோணலை. அந்த ஆப்ஷன்ஸ் இன்னமும் வந்து அவங்களுக்கு ஓப்பனாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் விஜய் அதிமுக கூட்டணி உருவாவதை திமுகவும் விரும்பாது, பிஜேபியும் விரும்பாது. 2 பேர்கிட்டையும் ஸ்டேட் பவர் இருக்கிறதுனால எப்படியாவது அதை சாபட்டாஜ் பண்ணுறதுக்கு தான் 2 பேருமே விரும்புவாங்க. ஆகவே இது ரொம்ப டைசி சிச்சுவேஷன் தான் இது. இன்றைய டெவலப்மெண்ட்டில் நான் முக்கியமாக பார்ப்பது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து, தாவேக்கால அது சேர்ந்தது எனக்கு என்னமோ அது பெருசாக படலை. அதுக்கு பிறகு நடந்தது, அவருக்கு திரும்ப அப்பாயின்மெண்ட் கொடுத்தது, ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு கொடுத்தது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இதனுடைய சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம அதுக்கு பிறகு நம்ம வந்து வரும் நாட்களில் பார்க்கலாம். இவர் உள்ளே போய் கட்சி எப்படி வந்து ஷேப் பண்ண போகிறாரு, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான கட்சியாக தான் விஜயோட கட்சியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வரைக்கும் ஓராண்டு ஆகிறது, ஒரு முறை கூட அவர் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. இப்போ மோடி வந்து எப்படி ஒரு வழிப்பாதை மன் கி பாத் பண்ணுறாரோ அது மாதிரி தான் விஜய் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சிவில் சமூகத்தோட எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தான் பேசுவீங்க. ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் நீங்கள் பேச முடியாது. பல விஷயங்களில் உங்களுக்கு கருத்துக்களே இல்லை. செய்தி தொடர்பாளர்கள் வந்து பேசுறாங்க, அது போதுமா உங்க கட்சிக்கு? மீடியாவோட இன்டராக்ஷனே இல்லாத ஒரு தலைவரை நம்ம எப்படி ஒரு தலைவராக ஏற்றுக்க முடியும்? அது எப்படி ஒரு கட்சியாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண முடியும்? அது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ நான் பார்க்குறேன். அது அவர் தனிப்பட்ட முறையில் விஜயோட விருப்பத்துக்கு நம்ம விட முடியாது. அவர் ஒரு சினிமா நடிகராக மட்டும் இருந்தால் அவர் மீடியா கிட்ட பேசாததை பற்றி நாம் கேள்வி எழுப்ப முடியாது. நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் காத்து இருக்குது. அந்தந்த கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்டவர்கள், இடதுசாரிகள், நீங்க சொல்ற 2 லெஃப்ட் பார்ட்டிஸை தவிர மற்ற எல்லா கட்சியிலும், இன்க்ளூடிங் பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே உட்பட நான் சொல்கிறேன், அங்க போவதுக்கான வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொன்னதுல அது முக்கியமான வார்த்தைன்றது கொஞ்சம் ஒதுக்கி ஓரம் கட்டப்பட்டவர்கள். இங்க முக்கியத்துவம் கிடைக்கல, எனக்கு பதவி இது காலங்காலமா நடந்திருக்கும்ல. ஒரு புது கட்சி வரப்ப எனக்கு முக்கியத்துவமே இல்லாம இருக்கு, சரி அங்க போனா அப்படிதான் போறாங்களே தவிர அது வந்து தாவேகாவுக்கு வலு சேர்க்குமா? இல்ல, இப்ப தாவேகாவுக்கு எது வலு சேர்க்கும் எது வலு சேர்க்காது நம்ம பேசவே முடியாது. அவர் விஜயோட பாலிடிக்ஸ் என்னன்னே உங்களுக்கு தெரியலையாங்க. மற்றவங்களை பத்தியெல்லாம் நம்ம பேசுறோம், இவங்க போவாங்க அவங்க போவாங்க. அவர் இந்த ஒரு ஆண்டில் என்ன செய்தார்? கட்சி ஆரம்பிப்போம், கடைசி 4 மாதங்களில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு முதலமைச்சர் ஆயிடும், அது ஒரு அரசியலாவே இருக்க முடியாது உங்களுக்கு. அதெல்லாம் தான் பேச வேண்டியது. அவைதான் விஜயோடைய கொள்கைகள், அவருடைய அரசியல் என்னன்றதை பத்தி மட்டும்தான் நம்ம பேசணும். மற்றபடி யார் யார் கூட போறாங்கன்றதை பத்தி தேவையே இல்லாது. 3வது ஒரு விஷயம் என்னன்னா, ஆனால் போய் சேர்றவங்கள
இன்றைக்கி நிர்மல்குமாரை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. ஏன்னா அவர் வந்து ரகு தெளிவாக சொன்னார், அக்னியும் கரெக்டாக சொன்னார். அவர் பிஜேபியிலேருந்து வந்தவர், அவர் ஒன்றும் பெரிய ஹார்ட்கோர் பாலிட்டிஷியன் கிடையாது. அவர் போகிறதுக்கு ஏதோ காரணங்கள் எவ்வளோ வேணா இருக்கலாம். பட் ஆதவ் தான் மெயின் கேரக்டர். ஆதவ் பார்த்த பிறகு யாரை பார்க்குறாரு, அதுதான் பாலிடிக்ஸ்ன்றதான் என்னுடைய பாயிண்ட். அவர் வந்து இந்த தலித் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசினது நல்ல பாயிண்ட்டுங்க. அதில் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக பாசிபிள், ஈவன் இதுலேயே டிவிக்கேலேயே அது பாசிபிளா? இப்போ அவங்க ஆட்சிக்கு வரல, இப்போ மாவட்ட செயலாளர்களே ஒரு 30% தலித்துக்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா அவரால்? இல்ல, இப்ப அத விசிகாவுல பேசினார்ல, அது மாதிரி பேச முடியுமா இனி? விசிகா வந்து விசிகால இருக்கிறவங்க பெரும்பாலான நிர்வாகிகள் தலித் சமுதாயத்தை விசிகாவில் இருந்தபோது ஆதவ் வைத்தார்ல முக்கியமான விஷயங்கள் அது வந்து அதுல தான் அவரோட சின்சியாரிட்டி தான் நான் கேட்கிறேன். டிஎம்கேவை வந்து இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காக கேட்டாரா, இல்ல அது நடக்கும்னு நினைச்சு கேட்டாரா? இப்ப இங்க பேசணும், அதெல்லாம் பேசணும்ல. இப்ப பாருங்க, அவர் வந்து இப்ப திருமாவோட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், எங்களுக்குள்ள ஒரு அனிமாசிட்டி இல்லங்கிறது ப்ரூவ் பண்ணிருக்காரு. மணி சார் சொன்ன மாதிரி திமுக சங்கடப்படுத்த பேசினார் சார். என்ன திரும்பியா திமுக சங்கடப்படுத்துறதுக்காக ஆதவ பேசினார். ஆக்சுவலா அது தாவேக்கால போய் அந்த பேசினார். அது வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா போயிருக்காரு. இல்ல அவரு வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல, கட்சியிலேயே சேர்ந்திருக்காரு. ஸ்ட்ராட்டஜிஸ்டா அந்த பேமெண்ட் கூட கொடுப்பாங்க அவருக்கு. ஆக்சுவலா ஏற்கனவே இப்ப தெரிஞ்சிடலாம்ல அவர் உளப்பூர்வமா அந்த கொள்கையில நின்னாரா, இல்ல திமுகவை எரிச்சல் பண்ணல? எனக்கு நான் சொன்னேன்ல, அவர் திமுகவிலேயே போயிருக்கலாம் சார். இல்ல எனக்கு வந்து இந்த கேள்வி இருக்கு. திமுகவுல ஏன் வந்து ஆதவ் அர்ஜுனாக்கு ஒரு லோக்சபா சீட்டு கொடுக்கலங்கிற கேள்விக்கு நான் ஆன்சர் எனக்கு தெரியணும். ஏன்னு வச்சுங்க, சாதாரண ஆள் இல்ல அவருக்கு இந்த கட்சிக்கு 500 கோடிக்கு மேல நிதி கொடுத்தவருடைய சனுலா விசிக கேட்டாங்களா, அவருக்காக கேட்டாங்க அப்படின்னு பேச்சு வந்தது. ஏன் கொடுக்கல? எல்லாமே பேச்சா இருக்கு. கேட்டாங்களா, கொடுத்தாங்களா, ஏன் கொடுக்கல பேச்சா இருக்கு. ஏன் அது சாதாரண விஷயம். ஏன்னா ஃபண்டிங் வந்து டிஎம்கேக்கு இம்பார்ட்டன்ட். நன்கொடை கொடுத்த ஒரு ஆளு அவருக்கு ஏன் கொடுக்கல? நன்கொடை அவ்வளவு கொடுத்திருக்காரு, அவருடைய மறுமுதலுக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அவ்வளவு நன்கொடை கொடுத்த ஒருத்தருக்கே வந்து டிஎம்கே கொடுக்கல. அதுதான் சார், அதுதான் ஒரு ரீசன் இருக்குல்ல. இல்ல அத கேக்குறேன். பிரியன் என்ன சொல்றாருன்னா, பிரியன் சொல்ல வர்றது, இவ்வளவு நன்கொடை கொடுத்தவருக்கே அவங்க சீட்டு கொடுக்கலன்னா நம்ம யோசிக்கணும், யோசிக்கணும். அவங்க என்ன சஸ்பிஷன் அவங்களுக்குன்னு கேக்குறேன். ஏன்னா அதுதான் பாயிண்ட். அதுதான் பாயிண்ட். நம்ம தாவேகா இனி அடுத்த எப்படி நகரும்னு பேசலாம். மணி சார் சொன்ன மாதிரி அவரு விஜய் வந்து ஆட்சிக்கு வரல, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களை பார்க்காம இருக்கலாம். அதுதான் ட்ரெண்ட். அது டிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருக்கிற போது அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பாங்க, அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. இவர் வந்து புது கட்சியா இருக்கிறவருக்கு டெஃபினட்டா கவரேஜ் கிடைக்க போகுது, செம கவரேஜ் கிடைக்க போகுது. இப்போ பரந்தூர் போராட்ட களத்துக்கு போனார்ல, நான் நினைச்சேன் இறங்கி எங்க போராட்டம் பண்ற மக்களோட பேசுவார்னு நினைச்சேன். அப்படியே பேசிட்டு வந்துட்டாரு. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வாவ், நம்ம படிச்ச எஸ்ஆர்எம் கேம்பஸ் அது. வாட் a phenomenal change. ஃபாரின் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கு. என்னுடைய வெற்றி பயணம் இங்கதான் துவங்குச்சு. உங்களை மாதிரியே நானும் என் பேஷனை பர்சியூ பண்ண SRMISTயோட ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ல ஜாயின் பண்ண. இங்க இருக்கிற யூனிக் கோர்சஸ், ஃபேக்கல்டி, இன்டர்நேஷனல் கேம்பஸ் கல்ச்சர்னு எல்லாமே எனக்கு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. டாப் கம்பெனிஸ், குளோபல் பிராண்ட்ஸ்னு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. நான் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணேன். இன்னைக்கு நான் ஒரு MNCயோட CEO. SRMIST ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ல உங்க கனவுக்கு சிறகுகள் வளரும். And you will surely fly. SRMIST ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், காட்டாங்குளத்தூர். உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் வளரும். உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். குட்டீஸ், உங்க ட்ரீம் சின்னதா பெருசா? உங்க ட்ரீமை கேஜி டைல்ஸ்ல பெருசா வரையலாமா? இனி ஒவ்வொரு வீடும் கேஜி டைல்ஸ் வீடாகட்டும். கேஜி டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. உன்னோட பைக்லயுமா? பெஸ்டானது சரியான வேல்யூல கிடைக்கும்போது then why compromise? வால்வோலின் full synthetic engine oil தான் perfect choice அனைத்து என்ஜினுக்காகவும்.
இதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்க உங்கள் ஜி5 மட்டுமே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Trends don't stop. Stay undefined. Flipkart. Keep flipping. அண்ணாச்சி இந்த பொருளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பிடுற அண்ணா. சேக்கு அட்ரஸ் துபாய். துபாயா? துபாய். துபாய்க்கு தயாராகுங்கள். என்னோட நம்பிக்கையான விக்ஸாக்ஷன் 500 அட்வான்ஸ் கொடுப்பா. இது தலைவலி ஜலதோஷம் மட்டும் இல்லாம இருமலில் இருந்தும் நிவாரணம் தரும். விக்ஸாக்ஷன் 500 அட்வான்ஸ். அம்மாவை நம்மள மிஸ் பண்ணுவாங்கல்ல. New GT line, Tiguan and Vertis. Volkswagen. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே? வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. முக்கிய செய்திகள். கோபவர் பை ஃபினோலெக்ஸ் அப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். இணைந்து வழங்குபவர்கள் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், லிவ் யுவர் லைஃப். மதுரையின் மருத்துவ முகவரி மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மதுரை. டாடா பிளே. 100 ஆண்டுகளாக இந்தியாவின் நம்பிக்கை கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட் மற்றும் ஃபெவிகால் தி அல்டிமேட் அட்ஹெசிவ். வணக்கம். இது புதிய தலைமுறையின் முக்கிய செய்திகள் 25. 2025-26 ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை தற்போது பார்க்கலாம். புதிய வரி விதிமுறையின் கீழ் 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு இனி வருமான வரி செலுத்த தேவையில்லை என்று தனது பட்ஜெட் தொடர்பான உரையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. So, average income of 1 lakh per month other than the special rate income such as capital gains under the new regime. This limit will be 12.75 lakh for salaried taxpayers due to the standard deduction of 75,000. Slabs and rates are being changed across the board to benefit all taxpayers. The new structure will substantially reduce the taxes of the middle class and leave more money in their hands, boosting household consumption, savings and investment.
அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 மருத்துவ படிப்புக்கான இடங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக வரும் நிதியாண்டில் மருத்துவ படிப்பில் கூடுதலாக 10,000 இடங்கள் சேர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். Government has added almost 1.1 lakh undergraduate and postgraduate medical education seats in 10 years, an increase of 130%. In the next year, 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் பீகார் மாநிலத்துக்கு அதிக அளவு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பீகார் மாநிலத்துக்கு இந்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிதிநிலை அறிக்கையில் அம்மாநிலத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்கானா உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பீகாரில் மக்கானா வாரியம் அமைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதேபோல மாநிலத்தில் உணவு பதனிடும் பூர்வோதயா திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பீகாரில் உள்ள ஐஐடி பாட்னா விரிவுபடுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். பாட்னா விமான நிலையம் தரம் உயர்த்தப்படுவதோடு பீகாரில் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டை வாசிக்க தொடங்கிய 1 மணி நேரத்தில் பீகாருக்கு 7 திட்டங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒருதலைபட்சமான நிதிநிலை அறிக்கை என்று எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். மத்திய அரசுக்கு வரும் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி வருகிறது, எப்படி செலவாகிறது? பட்ஜெட்டில் வெளியான புள்ளி விவரத்தை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசின் ஒவ்வொரு ரூபாய் வருவாயிலும் அதிகபட்சமாக கடன் மற்றும் இதர இனங்கள் வாயிலாக 24 காசுகள் கிடைக்கிறது. வருமான வரி மூலம் 22 காசுகள், ஜிஎஸ்டி வரி மூலம் 18 காசுகள், கார்ப்பரேட் வரி மூலம் 17 காசுகள் கிடைக்கிறது. வரி அல்லாத வழிகளில் 9 காசும், கலால் வரி வகையில் 5 காசும் அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது. சுங்கவரியாக 4 காசுகள் கிடைக்கும் நிலையில் கடன் அல்லாத மூலதன வருவாயாக 1 காசு கிடைக்கிறது. மறுபுறம் அரசின் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவாகிறது என்பதை பார்ப்போம். மாநிலங்களுக்கு வரி பங்கு என்ற வகையில் 22 காசுகள் செலவழிக்கப்படுகிறது. கடன்களுக்கான வட்டியாக மட்டும் 20 காசுகள் செலவாகிறது. மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு 16 காசுகள் செலவாகிறது. நிதிக்குழு மற்ற செலவுகளுக்கு தலா 8 காசுகள் ஒதுக்கப்படுகிறது. மத்திய அரசு ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பாதுகாப்புத்துறைக்கு தலா 8 காசுகள் செலவாகிறது. மானியங்கள் வகையில் 6 காசுகள், ஓய்வூதியம் என்ற வகையில் 4 காசுகள் செலவாகிறது. மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது நிர்மலா சீதாராமன் அணிந்திருந்த புடவைக்கும் பீகார் மாநிலத்திற்கும் தொடர்பு உள்ளது. அது என்ன என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் நாளன்று நிர்மலா சீதாராமனின் தோற்றம் அதிகமாக கவனம் பெறும். ஏனெனில் அவர் தேர்ந்தெடுத்து அணிந்து வரும் புடவைகள் ஒவ்வொன்றும் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியின் பாரம்பரியம், நேர்த்தி மற்றும் அடையாளத்தின் தனித்துவமான கலவையை பிரதிபலிக்கும். இதுவரை இவர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அணிந்து வந்த புடவைகள் அனைத்தும் பெரும்பாலும் ஆழமான கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்ட புடவைகளாக இருந்தன. மேலும் இவர் இந்திய கைவினைத்திறன் மற்றும் பாரம்பரியத்தை ஊக்குவிப்பதை உணர்த்தும் வகையில் இப்படியான புடவைகளை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அணிந்து வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டின் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது பாரம்பரிய கைவினைத்திறனை வெளிப்படுத்தும் மதுபானி கலையின் புடவையை தேர்ந்தெடுத்து அணிந்து வந்தார். இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் மதுபானி கலை பழங்கால கலை வடிவம். இந்து கடவுள்கள், தெய்வங்கள், புராண காட்சிகள் ஓவியங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. பீகாரில் உள்ள மதுபானிக்கு நிர்மலா சீதாராமன் சென்றபோது பிரபல மதுபானி கலைஞர் துலாரி தேவியை சந்தித்து மதுபானி கலையை பற்றிய எண்ணங்களை பரிமாறிக்கொண்டுள்ளார். அப்போது இந்த பெங்களூரி சில்க் புடவையை 2021ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற துலாரி தேவி நிர்மலா சீதாராமனுக்கு வழங்கியுள்ளார். மேலும் அதனை பட்ஜெட் நாளன்று அணியுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துலாரி தேவி கேட்டுக்கொண்டதன்படியே மதுபானி கலைக்கு மரியாதை அளிக்கும் விதமாக அவர் பரிசளித்த சேலையை அணிந்து நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். சிவ பக்தர்களால் தென் கைலாயம் என்று போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலை பக்தர்கள் மலையேற்றத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது.
பக்தர்களின் நலன் கருதி பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை கோவை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. முதியவர்கள், குழந்தைகள், உயர் இரத்த அழுத்த நோய், இதய நோய் பாதிப்பு, நுரையீரல் நோய், சிறுநீரக கோளாறுகள், சர்க்கரை நோய், வலிப்பு நோய், இரத்த சோகை உள்ளவர்கள் மலையேற்ற பயணத்தின் போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். மலையேற்றத்திற்கு செல்லும் பக்தர்கள் தனியாக செல்லாமல் குழுவாக செல்ல வேண்டும். குடிநீர், உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்களை உடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலையேற்ற பகுதிகளில் குளிர் அதிகமாக இருப்பதால் தேவையான பாதுகாப்பு உடைகள் மற்றும் விரிப்புகளை உடன் எடுத்துச் செல்ல கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மலையேற்றம் செல்பவர்களை கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ குழு பரிசோதனை செய்யும். உடற்தகுதி இருக்கிறது என மருத்துவ குழு அனுமதி வழங்கிய பின்னரே மலையேற அனுமதிக்கப்படுவர். பயணத்தின் போது உடலின் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும் அளவிற்கு நீர் பருகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மலையேற்றத்தின் போது தலைவலி, நெஞ்சுவலி, தலை சுற்றல், மூச்சு திணறல் மற்றும் இதர அசௌகரியங்கள் ஏற்பட்டால் பயணத்தை தொடராமல் உடனடியாக கோயில் வளாகத்தில் இருக்கும் மருத்துவ குழுவை சந்தித்து சிகிச்சை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன். மேலும் பல்வேறு செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். பொம்பளைனா அடக்கம் ஒடுக்கமா இருக்கணுமா? இன்னொரு வீட்டுக்கு வாழ போற, சமையல் வேலையெல்லாம் ஒழுங்கா கத்துக்கோ. இதோட படிப்பை நிறுத்திக்கமா, வேரலுக்கு ஏத்த வீக்கம் தான் வேணும். பழமையை எதிர்ப்போம், மடமையை கொளுத்துவோம். புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2025 பிப்ரவரி 15 சென்னை வர்த்தக மையத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2025 வழங்குபவர் பிரஸ்டீஜ். இணைந்து வழங்குபவர்கள் பொட்டிச்செல்லி பிரீமியம் மென்ஸ்வேர், விஜிபி மெரின் கிங்டம், சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ், விரிக்ஸா ப்ரோமோட்டர் சிவகங்கை, லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல், பழையப்பட்டுக்கு துட்டு, ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் கோவை, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், லிவ் யுவர் லைஃப், SRM காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ், ஜுவல்லரி பார்ட்னர் பெஸ்ட் சேவிங்னா அது லலிதா ஜுவல்லரி தான். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி, ப்ரமோஷனல் பார்ட்னர் டெய்லி ஹண்ட், அவுட்டோர் பார்ட்னர்ஸ் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், ஸ்கை ராம்ஸ். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கனா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே, வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. வாவ், நம்ம படிச்ச SRM கேம்பஸ் அது. வாட் a phenomenal change. ஃபாரின் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கு. என்னுடைய வெற்றி பயணம் இங்கதான் துவங்கிச்சு. உங்களை மாதிரியே நானும் என் பேஷனை பர்சியூ பண்ண SRM ISTயோட ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ல ஜாயின் பண்ண. இங்க இருக்கிற யூனிக் கோர்சஸ், ஃபேக்கல்டி, இன்டர்நேஷனல் கேம்பஸ் கல்ச்சர்னு எல்லாமே எனக்கு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. டாப் கம்பெனிஸ், குளோபல் பிராண்ட்ஸ்னு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. நான் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணேன். இன்னைக்கு நான் ஒரு MNCயோட CEO. SRM IST Faculty of Science and Humanities-ல உங்க கனவுக்கு சிறகுகள் வளரும். And you will surely fly. SRM IST Faculty of Science and Humanities காட்டாங்குளத்தூர். உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் வளரும். நமக்கான சிறந்ததை மட்டுமே நாம் தேர்வு செய்கிறோம், அதுவும் எந்த சமரசமும் இல்லாமல். அப்படியானால் உங்கள் பைக் அல்லது கார் குறித்து ஏன் சமரசம் செய்ய வேண்டும்? பயன்படுத்துங்கள் வால்வோலைன் ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில். இது உங்களுக்கு சிறந்த செயல்திறனை அளிப்பதுடன் சரியான மதிப்பில் கிடைக்கிறது. வால்வோலின், தி ஒரிஜினல் இன்ஜின் ஆயில். குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்வளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்க மூலமா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உதவுங்க. நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு மெம்பருக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மற்றும் உங்களுக்கு சேவை கட்டணமும் உண்டு.
தொடர்புக்கு 9363977777. விருக்ஷா கார்டன் பிரம்மாண்டமா இருக்குல்ல? கரெக்ட் மாமா. நம்ம கனவுகளுக்கு புது வடிவம்னே சொல்லலாம். வாக்கிங் போறதுக்கு வாக்கிங் ட்ராக், கிட்ஸோட ரிலாக்ஸ்டா பார்க்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண, பேட்மிண்டன், ஸ்விம்மிங் பூல்னு உண்மையாவே நம்ம லைஃப் ஸ்டைல ஹெல்தியா மாத்திருக்காங்க. சொந்த பந்தங்களோட ஃபங்க்ஷன்ஸ கொண்டாட டைனிங் ஹாலோட மேசிவ் கம்யூனிட்டி ஹால், சேஃப்டிக்கு 24/7 செக்யூரிட்டியோட மிகப்பெரிய கருங்கல் காம்பவுண்ட், ஃளைட் ரன்வே மாதிரி அசத்தலான 60 அடி ரோட், ஒரு சென்ட் 2 லட்சம் ரூபாய் முதல். அது மட்டும் இல்ல, குலுக்கல் முறையில 8 பைக் 3 காரும் பரிசா தராங்க. இவ்ளோ அமெனிட்டிஸோட தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகத்துல எங்கேயுமே இந்த விலைக்கு பிளாட் வாங்க முடியாது. அப்ப நான் எடுத்த சரியான முடிவு விருக்ஷா கார்டன்ல நமக்கு இடம் வாங்கினதுதான். பல தலைமுறைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட டவுன்ஷிப் விருக்ஷா கார்டன் சிவகங்கை. விருக்ஷா கார்டன் நம்மளோட பல தலைமுறைகள் சந்தோஷமா வாழ ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மின் வசதி செய்து தரப்படாததால் இரவு நேரங்களில் வெளிச்சத்திற்காக தீப்பந்தங்களை ஏற்றி வைக்கும் அவலம் நிலவுகிறது. தென் சேந்தமங்கலம் கிராமத்தில் வசிக்கும் இருளர் பழங்குடியின மக்களுக்கு 2021ஆம் ஆண்டு முறையாக பட்டா வழங்கப்பட்டு பிரதமரின் குடியிருப்பு திட்டம் மூலம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் 3 ஆண்டுகளாகியும் இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அங்கு வசிக்கும் பிள்ளைகள் இரவு நேரங்களில் தீப்பந்தங்களை கொளுத்தி வைத்து பாடம் படிக்கும் அவலம் காணப்படுகிறது. சில பிள்ளைகள் கிராம சாலையில் உள்ள தெரு விளக்குகளின் வெளிச்சத்தில் பயின்று வருகின்றனர். இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்லாததால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். அலைபேசிகளுக்கு சார்ஜ் போடுவதற்கு 6 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று உறவினர்களின் வீடுகளை நாட வேண்டியிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். மின் இணைப்பு கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வந்தவாசி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் விளக்கம் கேட்க பல முறை முயன்றும் அவர் தொடர்புக்கு வரவில்லை. நாங்க வீடு கட்டி வரோம், தொகுப்பு வீடு கட்டி வரோம், 3 வருஷம் ஆகுது. எங்களால நாங்க இபி சர்வீஸ் மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம், பிடிஓ ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம். இதுவரையிலும் எங்களுக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கல. எங்க பிள்ளைங்க படிக்க முடியல, கரண்ட் வசதி இல்லாம, லைட் வெளிச்சம் இல்லாம இருட்டுல படிக்க முடியாம ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. இதுவரையிலும் தெரு விளக்கே அமைத்து தரல. மனு கொடுத்துருக்கோம். எங்க வீட்டுல பாம்பு வந்து ஒருத்தரை பாம்பு கடிச்சு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் ஒரு வீடு திரும்பல. சிபிசிஐடி போலீசாரின் குற்றப்பத்திரிகைக்கு எதிராக வேங்கை வயல் கிராம மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, வேங்கை வயல் கிராம மக்களின் கோரிக்கை என்ன? வேதவல்லி, வேங்கவேல் வேங்கவேல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். இந்த குற்றப்பத்திரிகை எங்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எதிராகவே உள்ளது. சிபிசிஐடி போலீசார் எங்களையே குற்றவாளிகள் சித்தரித்துள்ளனர் என்று கூறித்தான் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. ஏற்கனவே கடந்த 25ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை தொடர்ந்து 5 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் கடந்த 2 நாட்களாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மூதாட்டி உயிரிழந்ததால் போராட்டத்தை ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்நிலையில் இன்றும் மீண்டும் அவங்க அந்த கிராமத்திலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையில இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும். அதே போல சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை ஏற்கக்கூடாது என்பதுதான் அவங்களோட வாதமா இருக்கு. தொடர்ந்து வேங்கவேல் கிராமத்தை சுற்றி போலீசார் வழக்கமாக பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. இனி முக்கிய செய்திகள் 25 பார்க்கலாம். 2025-26ஆம் நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் என்று புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 12ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுகிறது எனவும் அன்றைய தினம் 2024-25ஆம் நிதியாண்டுக்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கான ஒப்புதல் பெறப்பட உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் செல்வம் தெரிவித்தார்.
ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி போக்குவரத்திற்கு இடையூறாக மேடை அமைத்து அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முனிசிபல் சத்திரம் பகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு வாக்கு கேட்டு தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. அங்கு தேர்தல் விதிமுறைகளை மேடை அமைத்ததால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் மேடையை அகற்ற அறிவுறுத்தியும் தன்னை பணி செய்ய விடாமல் தடுத்து பரப்புரை கூட்டத்தை தொடர்ந்து நடத்தியதாகவும் பறக்கும் படை அதிகாரி ஜெகநாதன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், வேட்பாளர் சீதாலட்சுமி, கட்சி நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட பலர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக ஏற்கனவே சீமான் மீது 5 வழக்குகளும், கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதாக 1 வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் முக்கிய நகரங்களில் விரைவில் ஏர் டாக்ஸி சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புனேவில் நடந்த விமான போக்குவரத்து தொடர்பாக கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், முதற்கட்டமாக டெல்லி, மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் ஏர் டாக்ஸி சேவை கொண்டுவரப்படும் என்று கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைக்க இத்திட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் 2026ஆம் ஆண்டில் இதற்கான சோதனை தொடங்கும் என்றும் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்பு பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் தயாரித்த இந்தியாவின் முதல் ஏர் டாக்ஸி வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் உலக அளவில் முன்னணி நிறுவனங்களும் இந்தியாவில் ஏர் டாக்ஸியை உற்பத்தி செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றன. பீகாரில் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். பீகார் முதல்வராக இருக்கும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் தற்போது 73 வயதை கடந்த நிலையில் அவரை தொடர்ந்து கட்சியை யார் வழி நடத்துவார் என்ற கேள்வி எழுந்தது. நீண்ட நாட்களாகவே நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் அரசியலுக்குள் களமிறங்குவார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இதனை அவர் முற்றிலுமாக மறுத்துவிட்டார். எனினும் நிஷாந்த் குமாரிடம் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் சூழலில் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. வாரிசு அரசியலுக்கு நிதிஷ்குமார் எதிரானவர் என்றாலும் அவரது மகன் அரசியலுக்கு வருவதில் எந்த தவறும் இல்லை என்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் கருத்து கூறுகின்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் வெறிநாய் ஒன்று பெண்ணை கடித்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வள்ளிக்குன்னம் பகுதியின் அருகே சுற்றித் திரிந்த வெறிநாய் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த பெண்ணை கடிக்க முயன்றது. உடனடியாக அதனை தடுக்க வந்த மற்றொரு பெண்ணின் முகம் மற்றும் உடம்பை கடித்து குதறியது. இதை கண்ட நபர் கம்பால் நாயை துரத்தினார். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே இந்த நாய் கடித்து 4 பேர் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பின் முதல் முறையாக மகா கும்பமேளா நடைபெறும் பகுதியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்தார். கடந்த 29ஆம் தேதி கும்பமேளா நடைபெறும் பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். மேலும் 90க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கும்பமேளா நடைபெறும் பகுதியில் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மகா கும்பமேளா நடைபெறும் பகுதியை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆய்வு செய்தார். நாளுக்கு நாள் மக்களின் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே இன்று கும்பமேளா நிகழ்வில் நேரில் கலந்து கொள்ள உள்ளார். அண்மை செய்தி. நாள்தோறும் புதிய உச்சத்தை கண்டுவரும் தங்கத்தின் விலை. மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த நாளிலும் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. கிராமிற்கு 45 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் ஏற்றம் கண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 61,960 ரூபாய்க்கு இன்று காலை விற்கப்பட்ட நிலையில் தற்போது 62,000 ரூபாயை கடந்திருக்கிறது தங்கத்தின் விலை. இன்று காலை சவரனுக்கு 120 ரூபாய் விலை உயர்ந்து விற்பனையான நிலையில் தற்போது அந்நிலை மாறியிருக்கிறது.
61,960 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கத்தின் விலை தற்போது 62,320 ரூபாயாக விலை அதிகரித்திருக்கிறது. மத்திய பட்ஜெட் இன்று காலை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தங்கத்தின் விலை தற்போது மேலும் அதிகரித்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தங்கம் புதிய உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் தற்போது 62,000 ரூபாயை தாண்டி ஒரு சவரன் தங்கத்தின் விலை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்று காலை ஒரு சவரன் தங்கத்தின் விலை 61,960 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது அது ஏற்றம் கண்டிருக்கிறது. 62,320 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது. இன்று மத்திய நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கும் நிலையில் அதன் எதிரொலியாக தற்போது மேலும் விலை உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. Hyundai Creta Electric is here. Some would ask, why now? Because now we can go on and on. And we follow our passion forever. Hyundai Creta Electric. Electric is now Creta. இதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்கும் உங்கள் ஜி5 மட்டுமே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரசார ஸ்பெஷல். ஐயோ பத்திக்குச்சு. காரசாரமாயிட்டு 7 up repeat. உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். எங்க போனோம் சேகர்? துபாய். நான் துபாயா? துபாய்க்கு தயாராகுங்கள். என்னோட நம்பிக்கையான விக்ஸ் ஆக்ஷன் 500 அட்வான்ஸ் கொடுப்பா. இது தலைவலி ஜலதோஷம் மட்டும் இல்லாம இருமலில் இருந்தும் நிவாரணம் தரும். விக்ஸ் ஆக்ஷன் 500 அட்வான்ஸ். Hey guys, Amulya's reaching in 5. Amulya who? Class skin Amulya. Gold red diva. No, petal blush beauty. அவ இங்க வராளா? என்னோட turn. Trends don't stop. Stay undefined. Flipkart. Keep flipping. SRM கல்வி நிறுவன தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 மாநில அளவிலான மாபெரும் பேச்சு போட்டி. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ரூபாய் 40 லட்சம் பரிசு தொகையுடன் மிக பிரம்மாண்டமான பேச்சு போட்டி. தமிழகம் எங்கும் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பேச்சாற்றல் மிக்க மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் உயரிய நோக்கத்தில் நடத்தப்படும் பேச்சு போட்டி. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புதுச்சேரியுடன் இணைந்து 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெறும். போட்டிக்கான பரிசுகள்
February 2 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி. போட்டி நடைபெறும் இடம் வேலூர் மண்டலம் தூய நெஞ்ச கல்லூரி தன்னாட்சி திருப்பத்தூர். மேலும் தகவல்களுக்கு SRM தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025. நியூஸ் பார்ட்னர் புதிய தலைமுறை. இங்கிலீஷ் நியூஸ் பார்ட்னர் த ஃபெடரல் நியூஸ் த டாக் சென்ஸ். டெலிகாஸ்ட் பார்ட்னர் புதியுகம். மீடியா பார்ட்னர் வேந்தர். பிரிண்ட் மீடியா பார்ட்னர் ஹிந்து தமிழ் தசை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் பவர்ட் பை பல தலைமுறைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட டவுன்ஷிப் விருக்ஷா கார்டன் சிவகங்கை. இணைந்து வழங்குபவர்கள் சூரியதேவ் TMT பார் உள்ள இருக்கும் உண்மையான உறுதி. Realme 14 Pro Series. Green Play Healthy and Safe இன்டீரியருக்கான ரிப்ளை மற்றும் Clean and Dry No. 1 Expert Intimate Hygiene Range. நாம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் தொழில்நுட்பம் தொடங்கி வேலை வரையில் நிறைய மாற்றங்கள் ரொம்ப வேகமாவே நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ள நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கும் இந்த மாற்றங்கள் குறித்த புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்பவே அவசியம். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. உலக அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம் தொடங்கி நம்மளுடைய சிந்தனை முறை, சக மனிதர்களோடான உறவு என பல்வேறு விஷயங்களை, அவற்றில் நிகழ்ந்து வரும் மாற்றங்களை, அவற்றின் வரலாற்றை இந்த குளோப் ஜாமுன் நிகழ்ச்சியில் ஆழமாகவும் சுவையாகவும் உங்களுக்கு தரப்போறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். சமீபத்தில் வெளியான AI சாட்பாட் டீப்சீக் உலக அளவில் பேசுபொருளா மாறி இருக்கிறது நமக்கு தெரியும். டீப்சீக் வருகையினால இன்னொரு நிறுவனமும் இப்ப பேசுபொருளா மாறி இருக்கு. அந்த நிறுவனம் பேர் NVIDIA. டீப்சீக்னால அமெரிக்க பங்குச்சந்தையில கடுமையான இழப்பு ஏற்பட்டுச்சு. குறிப்பா AI சிப் தயாரிப்பு நிறுவனமான NVIDIAவுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல $600 பில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. டீப்சீக் வருகையினால NVIDIAவோட பங்கு மதிப்பு குறைஞ்சாலும் இப்போதைக்கு உலக அளவுல AI சிப் தயாரிப்புல NVIDIAவுக்கு நிகரா வேறு நிறுவனங்களே இல்லை. இன்னைக்கு AI உலகில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா NVIDIA பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். NVIDIA பற்றி சுருக்கமா அதே சமயம் தெளிவா பார்க்கலாம். இன்றைய தேதியில் உலகின் மிக முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்றால் உங்கள் நினைவுக்கு வரும் பெயர்கள் எவை? கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டா, ஆப்பிள். பெரும்பாலும் இந்த பெயர்கள் தான் நம் நினைவுக்கு வரும், இல்லையா? ஆனால் இவை எல்லாவற்றை விடவும் முக்கியத்துவம் மிக்கதாக ஒரு நிறுவனம் இன்று உருவெடுத்திருக்கிறது. NVIDIA தான் அந்த நிறுவனம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான சிப்களை தயாரித்து வருகிறது NVIDIA. 2019ஆம் ஆண்டு NVIDIA நிறுவனத்தின் மதிப்பு $100 பில்லியன் இருந்தது. இன்று அதன் மதிப்பு $3.6 டிரில்லியன் தாண்டியுள்ளது. 5 ஆண்டுகளில் 3000% வளர்ச்சியை எட்டியிருக்கிறது NVIDIA. சென்ற நூற்றாண்டின் உலகின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று மைக்ரோ ப்ராசஸர். உலகின் முதல் மைக்ரோ ப்ராசஸரை இன்டெல் நிறுவனம் 1971ஆம் ஆண்டு உருவாக்கியது. அதற்கு முன்பு வரை கணினி என்பது கனரக இயந்திரம் போல ஒரு முழு அறையை ஆக்கிரமித்திருந்த நிலையில் இன்டெலின் மைக்ரோ ப்ராசஸர் கண்டுபிடிப்புக்கு பிறகு கணினியின் வடிவம் மாறத் தொடங்கியது. கணினிக்கான சிப் சந்தையில் இன்டெல் அசைக்க முடியாத நிறுவனமாக உருவெடுத்தது. கணினித்துறையில் இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இன்டெல் நிறுவனத்தையே தற்போது NVIDIA ஆட்டம் காண வைத்திருக்கிறது. NVIDIAவின் இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன? நாம் தற்போது நுழைந்திருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப காலகட்டத்தில்
மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் ரொம்ப முக்கியமான கணினி செயல்பாடா இருக்கு. உதாரணத்துக்கு ChatGPT எடுத்துக்கலாம். நாம் உள்ளீடு செய்வதை அலசி அதற்கேற்ற தரவுகளை பகுத்தாய்ந்து நமக்கு கன நேரத்தில் ChatGPT பதில் கொடுக்குது. இதற்கு மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங் தான் அடிப்படை. மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த செயல்பாடுகளை வளமையான CPU-ஆல், அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டால செய்யறது ரொம்ப கஷ்டம். இத்தகைய செயல்பாடுகளுக்கு கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிதிறன் கொண்ட GPU அவசியம். இத்தகைய அதிதிறன் கொண்ட GPU சிப்புகளை தான் NVIDIA நிறுவனம் தயாரிக்குது. இதன் வழியாகவே இன்னைக்கு NVIDIA நிறுவனம் உலக அளவுல முக்கியமான நிறுவனமா உருவெடுத்திருக்கு. ஜென்சன் ஹுவாங், கிறிஸ் மாலச்சோவ்ஸ்கி மற்றும் கர்டிஸ் பிரீம் ஆகிய மூவரும் மின் பொறியாளர்கள். ஜென்சன் ஹுவாங் இன்டெலின் போட்டி நிறுவனமான AMD-யில் CPU வடிவமைப்பாளராகவும் மற்ற இருவர் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் நிறுவனத்திலும் பணிபுரிந்து வந்தனர். இத்துறையில் ஆழ்ந்த அனுபவம் கொண்ட இம்மூவரும் சொந்தமாக நிறுவனம் தொடங்கி நடத்த திட்டமிட்டனர். அப்படியாக 1993ஆம் ஆண்டு அவர்கள் உருவாக்கிய நிறுவனம்தான் NVIDIA. வீடியோ கேம்களுக்கான கிராபிக்ஸ் கார்டுகளை தயாரிப்பதுதான் அவர்களது முதன்மையான இலக்கு. இதனால் 3D கிராபிக்ஸ்களுக்கான சிப்களில் அவர்கள் முழு கவனம் செலுத்த ஆரம்பித்தனர். அவர்களது கிராபிக்ஸ் கார்டுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. படிப்படியாக வீடியோ கேம் துறையில் வலுவான இடத்தை NVIDIA பிடித்தது. CPU என்பது கணினியை இயக்கும் அடிப்படை பணியை செய்யக்கூடியது. ஆனால் GPU என்பது கணினியில் மிக சிக்கலான கணக்கீடுகளை செய்யக்கூடிய அமைப்பாகும். இதனால்தான் வீடியோ கேம்கள், ஆட்டோகாட், சாலிட் ஒர்க்ஸ், விஷுவல் எடிட்டிங் மென்பொருள்களுக்கு GPU அவசியம். இதுவரையிலான நம்மளுடைய கணினி பயன்பாட்டுக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது CPU-வே போதுமானதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு செயற்கை தொழில்நுட்ப காலகட்டத்தில் CPU-வை விடவும் GPU, அதாவது கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட், அதுதான் பிரதானமா இருக்கு. இந்த சூழல்ல தான் NVIDIA சிப்புகளுக்கான முக்கியத்துவம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பரவலா உச்சரிக்கக்கூடிய AI, கிரிப்டோ, கிளவுட் கம்ப்யூட்டிங், மெட்டாவர்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கட்டமைப்புகளுக்கு NVIDIA நிறுவனத்துடைய சிப்பு தான் அடிப்படையா இருக்கு. கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், அமேசான் தொடங்கி டெஸ்லா நிறுவனத்தின் தானியங்கி கார் வரையில் NVIDIA சிப்பே பயன்படுத்தப்படுகிறது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தொழில்நுட்ப செலவினத்தில் 40% NVIDIA சிப்புகளுக்காக செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது. ChatGPT-யை உருவாக்கிய OpenAI உள்பட உலகமெங்கும் உள்ள AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் NVIDIA சிப் மூலமே AI கட்டமைப்பை உருவாக்கி வருகின்றன. தற்சமயம் உலகளாவிய AI சிப் விற்பனையில NVIDIA பங்கு மட்டும் 90%. இதனாலதான் உலக அளவுல முதலீட்டாளர்கள் NVIDIA மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த முதலீடு காரணமாக தான் 5 வருஷத்துல 3000% வளர்ச்சியை NVIDIA சாத்தியப்படுத்துச்சு. NVIDIA-வுக்கு நிகரான GPU தயாரிப்பு நிறுவனம் தற்போது உலகில் இல்லை. இதனால் தனது சிப்களுக்கு அதிக விலை நிர்ணயித்து பெரும் லாபம் ஈட்டி வருகிறது NVIDIA. இந்த சூழலில்தான் சீன AI சாட்பாட் டீப்சீக் வருகையால் NVIDIA-வின் பங்கு மதிப்பு ஒரே நாளில் $600 பில்லியன் சரிவை சந்தித்தது. காரணம், டீப்சீக் மிக குறைந்த எண்ணிக்கையிலான NVIDIA சிப்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இனி மற்ற AI நிறுவனங்களும் சிப் எண்ணிக்கையை குறைக்க முயலும். அந்த வகையில் டீப்சீக் வருகை NVIDIA-வுக்கு புதிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படியாயினும் AI உருவாக்கத்திற்கு NVIDIA-வின் சிப்களே பிரதானமாக பயன்படுத்தப்படுகிற நிலையில் கணினி யுகத்தை இன்டெல் முன் நகர்த்தியது போல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப யுகத்தை NVIDIA முன் நகர்த்திச் செல்லும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகின்றனர். விரைவில் நம் வீடுகளில் புழங்கும் பெயராக NVIDIA மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. புதிய தலைமுறைக்காக முகமது ரியாஸ். உலகின் போக்கை தெரிந்து கொள்ள உலக நாடுகளின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அமெரிக்கா தொடங்கி ஆப்பிரிக்கா வர ஒவ்வொரு நாட்டை பற்றிய முழுமையான வரலாற்றை இந்த நாடுகளின் கதை பகுதியில்
உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த வாரம் அமெரிக்கா. I, Donald John Trump, do solemnly swear. The golden age of America begins right now. அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுல இருந்தே பல அதிரடி மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்து அவர் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு உலக நாடுகள் எல்லாம் பதட்டத்துல இருக்காங்க. காரணம் ட்ரம்ப்னால இல்ல, அவர் வகிக்கிற அமெரிக்க அதிபர் பதவினால. அமெரிக்கா ஒரு முடிவெடுத்தா அது உலக நாடுகளை எல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பரபரப்புக்கு எல்லாமே காரணம். ஒரு காலத்துல இந்தியா மாதிரியே பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருந்த ஒரு நாடு இன்னைக்கு உலக வல்லரசா மாறி எல்லா நாடுகளையும் ஆட்டி படைக்கிறது எப்படி? அமெரிக்காவோட கதை தான் என்ன? வாங்க சுழற்றலாம் இது நாடுகளின் கதை. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்பது ஐரோப்பியர்கள் எழுதிச் சென்ற வரலாறு. அதற்கு முன்பாக அது பூர்வக்குடி செவ்விந்தியர்களின் தாயக பூமி. 15ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய ஐரோப்பிய குடியேற்றங்கள் அதை ஐரோப்பியர்களின் காலனிகளாக மாற்றியது. அதிலும் கூட பிரிட்டனின் மேலாதிக்கமே அதிகம் இருந்தது. 1776ஆம் ஆண்டு அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தார் ஜார்ஜ் வாஷிங்டன். 8 ஆண்டுகள் நடந்த சுதந்திர போரின் விளைவாக அமெரிக்கா முழு விடுதலை பெற்றது. 1787இல் 13 காலனியாக்க நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக உருமாறியது. என்னதான் அமெரிக்கா சுதந்திரம் பெற்றாலும் அது பூர்வகுடி செவிந்திய மக்களுக்கான சுதந்திரமா கொஞ்சம் கூட அமையல. மாறா ஐரோப்பாவிலிருந்து குடியேறினவங்களோட அதிகாரத்தின் கீழே தான் அமெரிக்காவோட ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமும் கைமாறிச்சு. அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு? விடுதலை பெற்ற அமெரிக்கா வளர்ச்சி என்ற பெயரில் பூர்வ குடிகளை கட்டாயமாக வெளியேற்றியதுடன் இனப்படுகொலையும் செய்தது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் விவசாயத்திலும் தொழிற்துறையிலும் அசுர வளர்ச்சியை எட்டியது. அதுவரையில் தனித்திருக்கும் கொள்கையை கடைபிடித்து வந்த அமெரிக்கா தான் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்தி நிதி வருவாயை பெருக்குவதற்காக உலக நாடுகளிடையே வர்த்தக உறவை வளர்க்க தொடங்கியது. குறுகிய காலகட்டத்திலேயே தான் ஏற்றுமதி செய்த பொருட்களின் மதிப்பை இரட்டிப்பாக உயர்த்தியது. அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சியும் போர் வெற்றிகளும் அதோட வல்லரசாகும் ஆசைய இல்ல பேராசைய ரொம்பவே அதிகப்படுத்துச்சு. அதுக்கு தீனி போடுற மாதிரி அமைஞ்சதுதான் 2ஆம் உலக போர். 1898ஆம் ஆண்டு ஸ்பெயினுடன் நடைபெற்ற யுத்தத்தில் வென்ற அமெரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் பசிபிக் பெருங்கடல் பரப்பை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து தனது இராணுவ வலிமையை காட்டுவதற்காக உலக போர்களிலும் குதித்தது. குறிப்பாக 1945 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டுகளால் அச்சு நாடுகள் அஞ்சி பின்வாங்கின. இந்த போரின் வெற்றிக்கு பின் ஜெர்மனியும் ஜப்பானும் அடங்கிவிட அமெரிக்காவும் சோவியத் யூனியனுமே எதிரெதிர் வல்லரசு நாடுகளாக உருவாகின. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் தங்களின் அதிகார யுத்தத்தை வியட்நாம், கொரியா, மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற 3ஆம் உலக நாடுகளில் வைத்து பனிப்போராக நடத்தி கொண்டிருந்தன. இந்த பனிப்போர் மண்ணில் மட்டுமின்றி விண்வெளி ஆராய்ச்சிகளும் நடந்தது. 1991ஆம் ஆண்டில் சோவியத் யூனியன் உடைந்து பல்வேறு நாடுகளாக சிதறிய போது உலகின் ஒற்றை வல்லரசாக அமெரிக்கா தன்னை பறைசாற்றிக் கொண்டது. அமெரிக்காவோட இசைவில்லாம உலகத்துல ஒரு அணுவும் அசையக்கூடாது. அது குண்டூசி செய்யறதா இருந்தாலும் சரி, அணுகுண்டு தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, அது என்னை கேட்டுதான் செய்யணும்னு பெரியண்ண மனப்பான்மையோட நாட்டாம செய்ய ஆரம்பிச்சது அமெரிக்கா. அமெரிக்க டாலர் வர்த்தகத்தை பிரதானமாக்கியது. மறுத்த நாடுகள் மீது பொருளாதார தடையும் போரையும் கூட நடத்தியது. பெட்ரோலிய வர்த்தகத்துக்காக மத்திய கிழக்கு நாடுகளை அடிபணிய வைக்கும் வேலைகளில் ஈடுபட்டது.
தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கை என்ற பெயரில் சில நாடுகளின் ஆட்சியை கவிழ்த்து தனக்கு ஆதரவான பொம்மை அரசாங்கங்களை நிறுவியது. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்க இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பின்னர் அதன் பிடி இன்னும் இறுகியது. நாட்டோ கூட்டமைப்பை இராணுவ பலமாக வைத்துக் கொண்டு எதிராளிகளை துவம்சம் செய்தது. ஆயுத உற்பத்தியையும் விற்பனையையும் அதிகப்படுத்தியது. தனது CIA உளவு அமைப்பினால் அரசியல் எதிரிகளை ரகசிய படுகொலைகள் செய்தது. தான் நிறுவிய உலக வங்கி, ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்டவற்றிலும் தனது அதிகார பரப்பை வலிந்து திணித்தது. உலக பொருளாதாரத்தில் 26% பங்கு சொத்தை வைத்திருக்கும் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடாக வளர்ந்து நிற்கிறது. கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, டெஸ்லா, அமேசான் என பிரம்மாண்ட நிறுவனங்களை உருவாக்கி உலக நாடுகளில் கிளை பரப்பியிருக்கிறது. உலக நாடுகளில் இருந்து அதிகம் பேர் வந்து படிக்கக்கூடிய நாடாகவும் இருக்கிறது. சோவியத் யூனியன், ரஷ்யா, தற்போது சீனா என தனது எதிரணியில் மாறி வரும் போட்டியாளர்களை மாறாத ஒரே ஆளாக எதிர்கொண்டு வருகிறது. தனது தயவில்லாமல் உலகின் எந்த நாடும் தனித்து இயங்க முடியாத அளவுக்கு தனது செல்வாக்கை உலக அரங்கில் உயர்த்தி காட்டியிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்க வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டது மாதிரியே அடுத்த ஷோவில் இன்னொரு நாட்டோட வரலாற்றை பற்றியும் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது புதிய தலைமுறை 360 குளோப் ஜாமுன். எவ்வளவு சொல்லியும் போலீஸ் வேலையில சேர்ந்துட்டால. சும்மாதான் சொல்றான்னு நினைச்சேன், ஆனா நிஜமாவே டாக்டர் ஆயிட்டாலே. வெளியூரெல்லாம் போய் படிக்காத, விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் வேணும். பழமையை எதிர்ப்போம், மடமையை கொளுத்துவோம். புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2025 பிப்ரவரி 15 சென்னை வர்த்தக மையத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். புதிய தலைமுறை சக்தி விருதுகள் 2025 வழங்குபவர் பிரஸ்டீஜ். இணைந்து வழங்குபவர்கள் பொட்டிச்செல்லி பிரீமியம் மென்ஸ்வேர், VGP மெரின் கிங்டம், சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ், விரிக்ஸா ப்ரோமோட்டர் சிவகங்கை, லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல், பழைய பட்டுக்கு துட்டு, ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் கோவை, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், லிவ் யுவர் லைஃப், SRM காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ், ஜுவல்லரி பார்ட்னர் பெஸ்ட் சேவிங்னா அது லலிதா ஜுவல்லரி தான். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி, ப்ரமோஷனல் பார்ட்னர் டெய்லி ஹண்ட், அவுட்டோர் பார்ட்னர்ஸ் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், ஸ்கை ராம்ஸ். ரவுண்ட் நெக், வி நெக், ஃபுல் ஸ்லீவ், ஹாஃப் ஸ்லீவ் எந்த டி-ஷர்ட் வேணும்னாலும் எங்க வெப்சைட்டுக்கு வாருங்கள். உங்க தயாரிப்புகள் பத்தி உலகம் பூரா தெரியணுமா? அதுக்கு இதெல்லாம் இருக்கு. Amazon இருக்கு. இதுல இந்தியா மற்றும் 18 உலகளாவிய சந்தைகளில் இருந்து கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பார்த்தா தானே வியாபாரம். என்னோட நம்பிக்கையான விக்ஸாக்ஷன் 500 அட்வான்ஸ் கொடுப்பா. இது தலைவலி, ஜலதோஷம் மட்டும் இல்லாம இருமலில் இருந்தும் நிவாரணம் தரும். விக்ஸாக்ஷன் 500 அட்வான்ஸ். இதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்கம் உங்கள் ஜி5 மட்டுமே. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வர திங்கக்கிழமை என் பொண்ணோட கல்யாணம், எங்க வீட்டோட கல்யாணம். நான் ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடந்துச்சு. நான் நினைக்காத இன்னொன்னும் நடந்துச்சு. என் மொத்த வாழ்க்கையும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. என் கவலையெல்லாம் ஒண்ணுதான், என் பொண்ணோட கல்யாணம் எப்படி நடக்கும்? வேலம்மாள் ஹாஸ்பிட்டலா? இந்த அவசர உலகத்துல அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னே தெரியாத போது உங்களுக்காக வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ஸின் இருதய சிகிச்சை மற்றும் இருதய நோய் மருத்துவர்கள். முதல்ல நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க, கல்யாண வேலை இருக்குல்ல. வேலம்மாள் மருத்துவமனை, அனுப்பானடி, மதுரை. Hey guys, Amulya's reaching in 5. Amulya who? Class skin Amulya. Bold red diva. No, petal blush beauty. அவ இங்க வராளா? என்னோட turn. Trends don't stop. Stay undefined. Flipkart, keep flipping. எங்க போனோம் சேக? துபாய். நாதே துபாயா? துபாய்க்கு தயாராகுங்கள். ரமேஷ், சுரேஷ், கணேஷ். பயோ டேட்டாவை வச்சு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ண முடியுமா? இனி அந்த டென்ஷன் இல்ல. tamilshadi.com ஷாதி லைவ் இருக்கு. 1 மணி நேரத்துல பொருத்தமான 10 ஆன்லைன் மீட்டிங்ஸ், பிடிச்ச மேட்சஸோட. ஷாதி லைவ் இப்போ பெண்களுக்கு இலவசம். டவுன்லோட் now. நமக்கான சிறந்ததை மட்டுமே நாம் தேர்வு செய்கிறோம், அதுவும்
எந்த சமரசமும் இல்லாமல். அப்படியானால் உங்கள் பைக் அல்லது கார் குறித்து ஏன் சமரசம் செய்ய வேண்டும்? பயன்படுத்துங்கள் வால்வோலைன் ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில். இது உங்களுக்கு சிறந்த செயல்திறனை அளிப்பதுடன் சரியான மதிப்பில் கிடைக்கிறது. வால்வோலின் தி ஒரிஜினல் இன்ஜின் ஆயில். தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஆகுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைங்க. தொடர்புக்கு 9363977777. வந்திடும் பியூட்டி ஷாம்பூவால dandruff மறுபடியும் வரும். ஆனா போகும் உன்னால ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டெர்மட்டாலஜிஸ்டின் நம்பர் 1 சாய்ஸ். இது 5 அடுக்கு வரை உள்ளே செல்லும், எனவே dandruff மறுபடியும் வராது. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இதன் அற்புதமான கம்ஃபோர்ட் மற்றும் வலுவான லோட் பாடி அதிக லோடை சுமக்கும். கூடவே எக்ஸ்டெண்டட் 3 வருட வாரண்டியும் உறுதி. டாடா இன்ட்ராகோல்ட் பிக்கப்ஸ், வெற்றியின் மந்திரம். உலக வரலாறு சுவாரஸ்யங்களும் முரண்களும் நிறைஞ்சது. அதையெல்லாம் தேடி எடுத்து தர்றது தான் குளோப் ஜாமுன் நிகழ்ச்சியின் இந்த பகுதி. தெரிந்த வரலாறு, தெரியாத கதை. வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்கும், தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்கும். இந்த பகுதியில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இதுதான் தெரிந்த வரலாறு, தெரியாத கதை. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் புதுசாகவும் சுவாரஸ்யமாகவும், ஏன் சில நேரம் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவாக தொலைபேசி அழைப்புகளில் முதல்ல எதிர்த்தரப்பில் பேசுறது யாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம பேசுகிற முதல் வார்த்தை மரியாதையை வெளிப்படுத்துறதாவோ நலம் விசாரிக்கிறதாவோ இருக்கணுங்கிறதுக்காக தான் ஹலோங்கிற வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்துச்சு. Hello. 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 ஆனா தொலைபேசியை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஹலோங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. அவர் பயன்படுத்த வார்த்தை அஹோய். அப்புறம் எப்படி ஹலோங்கிற வார்த்தை புழக்கத்துக்கு வந்துச்சு? அது காரணம் வேறு யாரும் இல்லை, கிரஹாம் பெல்லோட போட்டியாளரும் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன் வாங்கினவருமான தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அதுக்கு காரணம். ஹலோங்கிற வார்த்தை 1827 தான் முதல் முறையா எழுத்து வடிவத்தில் பதிவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி அது பல உச்சரிப்புகள்ல புழக்கத்தில் இருந்திருக்கு. உதாரணமா பழைய ஜெர்மனி மொழியில ஹலோ, ஹோலோங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹலோ, ஹோலோ, ஹலோ இது எல்லாமே ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கான வார்த்தைகளாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட நம்ம ஒரு வரிசையில் நிற்கும் போது முன்னாடி இருக்கிற நகராம இருந்தாங்கன்னா ஹலோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி கவனிக்காம இருக்கிறவங்க அல்லது கவனிக்காத மாதிரி இருக்கிறவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஹலோங்கிற வார்த்தை அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அஹோங்கிற வார்த்தையும் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான். ஆனா அது பெரும்பாலும் கடற்கொள்ளையர்களாலும் மாலுமிகளாலும் பயன்படுத்தப்பட்டது. உதாரணமா கடல்ல பயணிச்சுட்டு இருக்கும்போது திக்கு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கும்போது தூரத்துல நிலம் தெரியுதுன்னா அஹோய் நிலம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கவனத்தை ஈர்த்தாங்க. தொலைபேசியை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல்னாலும் அதுல பல மாற்றங்களை செஞ்சு தொலைபேசியை மேம்படுத்தினது தாமஸ் ஆல்வா எடிசன். உதாரணமா அவர் கண்டுபிடிச்ச கார்பன் கிரெயின் டிரான்ஸ்மிட்டர் தான் இன்னைக்கும் நம்ம தொலைபேசியில் பேசும்போது நம்ம குரல் சத்தமாகவும் தெளிவாகவும் கேட்கறதுக்கு உதவியா இருக்கு. தொலைபேசி எடுத்தோன்னே பேசுற முதல் வார்த்தை ஹலோன்னு இருக்கணும்னு தாமஸ் ஆல்வா எடிசன் விரும்பினாரு. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அஹோங்கிறது பெரும்பாலும் கடற்கொள்ளையர்களும் மாணவர்களும் மட்டுமே பயன்படுத்த வார்த்தையா இருந்ததுனால பொதுவான வார்த்தை ஒன்று இருக்கணுங்கிறதுக்காக அவர் ஹலோவை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அமெரிக்கால கனெக்டிகட் மாகாணத்தில் நியூ ஹேவன்ஸ்ங்கிற இடத்துல இருக்கிற தி டிஸ்ட்ரிக்ட் டெலிஃபோன் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம் முதலா 1878 டெலிஃபோன் புக்கை வெளியிட்டுச்சு. டெலிஃபோன் புக்குனா டெலிஃபோன் டைரக்டரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனா ஆரம்ப காலத்துல டெலிஃபோன் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற வழிகாட்டுதல்களும் அதுல இருந்துச்சு. அதுல ஒன்னா டெலிஃபோன் எடுத்த உடனே ஹலோன்னு சொல்லி பேச தொடங்கணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. பின்னால வந்த பல டெலிஃபோன் புத்தகங்கள்ல இதே மாதிரி குறிப்பிடப்பட்டது.
இந்த மாதிரி தான் உலகம் முழுக்க போன் எடுத்தோடனே ஹலோன்னு சொல்ற வழக்கம் பரவலாச்சு. ஆனா டெலிபோனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கடைசி வரைக்கும் அஹோய்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அடுத்த தடவை உங்களுக்கு போன் வந்தா அஹோய்னு சொல்லி பாருங்களேன், கிரஹாம் பெல் சந்தோஷப்பட வாய்ப்பு இருக்கு. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு டிசெக்டோமி பண்ணணும். ஆமா ஆமா. இவரை பொறுத்த வரைக்கும் டாடா பிளே கூட தான் விலை ஜாஸ்தி. ஆனா பாருங்க, மாசத்துக்கு வெறும் 269 தான். உங்களுக்கு பொருத்தமான டாடா பிளே தலைவா பேக்ல ஸ்போர்ட்ஸ், மூவி, சீரியஸ், கிட்ஸ் சேனல் எல்லாமே மாசத்துக்கு வெறும் 269 ரூபீஸ் தான். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே, வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. இதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். காணுங்கள் தீர்மானிக்க உங்கள் ஜி5 மட்டுமே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரசார ஸ்பெஷல். ஐயோ பத்திக்குச்சு. ரிப்பீட். காரசாரமா ஈட். 7 up ரிப்பீட். உன்னோட பைக்லயுமா? பெஸ்டானது சரியான வேல்யூல கிடைக்கும்போது then why compromise? வால்வோலின் full synthetic engine oil தான் perfect choice அனைத்து என்ஜினுக்காகவும். குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்ளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. இனிமே நீங்க நரைமுடிக்கு கஷ்டப்பட்டு டை அடிக்க வேண்டாம். உச்சி முதல் பாதம் வரை நரைமுடிய கலர் பண்ணலாம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. இனி உங்க பர்சனாலிட்டி பக்கா. உலகெங்கும் பரவி இருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். அம்மாவை நம்மள மிஸ் பண்ணுவாங்கல்ல? New GT line, Taigun and Virtus. Volkswagen. ஆனா இந்த காஜல் நாள் முழுவதும் நிலைக்கும். அதோட உங்களுக்கு விருப்பமான ஷேட்ஸ்லயும் கிடைக்கும். உங்க தயாரிப்புகள் பத்தி உலகம் பூரா தெரியணுமா? அதுக்கு இதெல்லாம் இருக்கு. Amazon இருக்கு. இதுல இந்தியா மற்றும் 18 உலகளாவிய சந்தைகளில் இருந்து கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பார்த்தா தானே வியாபாரம். Listen, there's a good insurance policy. A good insurance policy. Let's ask AI. A policy in which premium payment is limited but provides income for lifetime. LIC Jeevan Utsav. A policy with whole life insurance cover also. LIC's Jeevan Utsav. Wow. Let's buy. LIC's Jeevan Utsav policy is our best choice. Even I was telling you the same. LIC's Jeevan Utsav. Lifetime celebration. With LIC's Jeevan Utsav, your future is set. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் பவர்ட் பை பல தலைமுறைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட டவுன்ஷிப் விருக்ஷா கார்டன் சிவகங்கை. இணைந்து வழங்குபவர்கள் சூரியதேவ் டிஎம்டி ரிபார் உள்ளிருக்கும் உண்மையான உறுதி. Realme 14 Pro Series. Green Play Healthy and Safe Interior-க்கான ரிப்ளை மற்றும் Clean and Dry #1 Expert Intimate Hygiene Range. இன்றைய உலகம், இன்றைய இந்தியா. Co-powered by Finolex Pipes and Fittings. இணைந்து வழங்குபவர்கள் SRF College of Agricultural Sciences. கோபுரம், குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள்.
SRM Institute of Science and Technology மற்றும் KG Tiles Bath Fittings and Sanitary Ware. KG இது பேருல பெருமை. புதிய தலைமுறை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. பட்ஜெட்டில் மாத ஊதியதாரர்களுக்கு சலுகைகளை அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. வீட்டு வாடகைக்கான TDS உச்சவரம்பு 6 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. 2 சொந்த வீடுகளுக்கு வரிச்சலுகை பெறவும் வழிவகை செய்கிறது மத்திய பட்ஜெட். புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் தாக்கல். 63 ஆண்டுகள் பழமையான வரி நடைமுறைகளை மாற்றியமைக்க மத்திய அரசு நடவடிக்கை. I reaffirm the commitment of the tax department to trust first, scrutinize later. I also propose to introduce the new income tax bill next week. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் நிதி பற்றாக்குறை 4.8% உள்ளது. வரும் நிதியாண்டில் 14.82 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க மத்திய அரசு திட்டம். புற்றுநோய் உள்ளிட்ட முக்கிய நோய்களுக்கான உயிர்காக்கும் மருந்துகளின் விலை குறைகிறது. 36 வகையான மருந்துகளுக்கு முற்றிலும் சுங்க வரியிலிருந்து விலக்கு. Particularly those suffering from cancer, rare diseases, and other severe chronic diseases, I propose to add 36 life-saving drugs and medicines to the list of medicines fully exempted from basic custom duty. மருத்துவக் கல்லூரிகளில் அடுத்த ஆண்டு கூடுதலாக 10,000 இடங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவிப்பு. Expansion of medical education. Our government has added almost 1.1 lakh undergraduate and postgraduate medical education seats in 10 years, an increase of 130%. In the next year, 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. அனைத்து மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம். நாடு முழுவதும் 200 புற்றுநோய் சிகிச்சை மையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டம். சிறு குறு நிறுவனங்களுக்கான முதலீட்டு வரம்பு 2 முதல் 2.5 மடங்கு வரை உயர்வு. சிறு குறு தொழில் முனைவோருக்கான கடன் உத்தரவாதம் 10 கோடி ரூபாயாக அதிகரிப்பு.
மத்திய பட்ஜெட் உரையின் போது திருக்குறளை மேற்கோள் காட்டிய நிர்மலா சீதாராமன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் என்ற குரலுடன் வருமான வரி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். பொருள் விநியோக சேவையில் உள்ள டெலிவரி ஊழியர்களுக்கு மின்னணு பதிவு அடையாள அட்டை, டெலிவரி ஊழியர்களுக்கு காப்பீட்டு வசதி கொண்டுவரப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பட்டியல் இன பெண்களை தொழில் முனைவோர்களாக்க முதன்முறையாக புதிய திட்டம். சுய தொழில் மூலம் முன்னேற 2 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என நிதியமைச்சர் அறிவிப்பு. மின்சார வாகன பேட்டரி, மொபைல் போன் பேட்டரி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் இறக்குமதிக்கு 100% வரி விலக்கு அளிக்கப்படுவதாக நிதியமைச்சர் அறிவிப்பு. செல்போன் மற்றும் மின்சார வாகனங்களின் விலை குறைய வாய்ப்பு. Lithium-ion battery. To the list of exempted capital goods, I propose to add 35 additional capital goods for EV battery manufacturing and 28 additional capital goods for mobile phone battery manufacturing. This will boost domestic manufacture of lithium-ion batteries, both for mobile phones and for electric vehicles. பீகார் தேர்தல் வருவதால் நிதிஷ்குமாரை சந்தோஷப்படுத்தவே மத்திய பட்ஜெட். பீகாருக்கு வாரி வழங்கியிருப்பதாக திமுக எம்பி TR பாலு விமர்சனம். மத்திய பட்ஜெட் மாயாஜால அறிக்கையாக, வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது. தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையிலேயே நிதிநிலை அறிக்கை இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அனைத்து தரப்பு மக்களுக்குமான தொலைநோக்கு சிந்தனையுடன் பட்ஜெட் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டு. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் நிதிநிலை அறிக்கை உள்ளதாகவும் கருத்து. மத்திய பட்ஜெட் தொலைநோக்கு பார்வை கொண்டது. IJK நிறுவன தலைவர் பாரிவேந்தர் பாராட்டு. சென்னை பட்டினப்பாக்கத்திற்கு அருகே உதவி கேட்டுச் சென்ற சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். காவலர் மற்றும் 16 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கைது. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு எதிராக EPS தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில். இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். மக்களவையில் தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி உரையாற்றினார். இன்று தாக்கல் செய்த பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் பேசினார். இதுவரை அவர் தாக்கல் செய்துள்ள முழு மத்திய பட்ஜெட் உரைகளில் மிக குறைந்த நேரம் எடுத்துக்கொண்ட பட்ஜெட் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது.
to act as a catalyst for the rural economy. Details are at Annexure C. புதிய வரி விதிமுறையின் கீழ் 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு இனி வருமான வரி செலுத்த தேவையில்லை என தனது பட்ஜெட் உரையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. So, average income of 1 lakh per month other than the special rate income such as capital gains under the new regime. This limit will be 12.75 lakh for salaried taxpayers due to the standard deduction of 75,000. Slabs and rates are being changed across the board to benefit all taxpayers. The new structure will substantially reduce the taxes of the middle class and leave more money in their hands, boosting household consumption, savings and investment. வேங்கை வயல் வழக்கில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மனித கழிவு கலந்த நீரை யாரும் குடிக்கவில்லை என்பதும் இந்த விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகைக்கு எதிரான வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, இந்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களின் விவரம் என்ன? பூங்குழலி, வேங்கவேல் வழக்கு விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை தள்ளுபடி செய்ய வேண்டும். அந்த குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளது என புகார்தாரின் தரப்பு வழக்கறிஞரான கனகராஜ் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கார்வேந்தன் உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டாங்க. அதே போல அரசு தரப்புல பாத்தீங்கன்னா சிபிசிஐடியின் விசாரணை அதிகாரி கல்பனா தத் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் குமார் ஆகியோர் நீதிபதி முன்பு ஆஜரானாங்க. இரு தரப்பும் கடுமையான வாதங்களை முன்வைத்தாங்க. இப்போ அந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஆஜராகும் போது இந்தியா முழுவதுமே பட்டியலின மக்களுக்கு எதிரான ஜாதிய தீண்டாமைகள் இருக்கு. அதற்கு உதாரணமாகத்தான் வேங்கவேல் சம்பவம் இருக்கு. சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. இதை அரசியல் சட்ட பிரிவுப்படி இதனை ஏற்கக்கூடாது என நீதிபதி முன்பு வாதங்களை முன்வைத்தாங்க. அப்போ நீதிபதி அரசு தரப்பு வழக்கறிஞர் குமாரை பார்த்து, நீங்க ஏன் இந்த வழக்குல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்கினதை புகார்தாரருக்கு தெரிவிக்கல என்று தெரிவிச்சாங்க. அதற்கு பதிலளித்து பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் குமார், நாங்க 3 முறை அவருக்கு சம்மன் அனுப்பினோம் இந்த வழக்கு தொடர்பாக தகவல் சொல்வதற்கு. ஆனால் அவர் வரவில்லை. அவர் வர முடியாது எனவும் எழுத்துப்பூர்வமான கடிதத்தை எங்களுக்கு தெரிவிச்சுட்டாங்க. அதனால நாங்க தகவல் சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதுல குற்றச்சாட்டப்பட்டுள்ள 3 பேருமே பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்பதால வன்கொடுமை தடுப்பு சட்டம் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவிச்சாரு. மேலும் முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த வழக்குல அரசு தரப்பு வழக்கறிஞர் குமார் சொல்லும் போது, பாதிக்கப்பட்ட நபர்கள் என்று யாருமே இல்ல. ஏன்னா சம்பந்தப்பட்ட கடந்த 2022 டிசம்பர் 26ஆம் தேதி அந்த குடிநீர் தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட குடிநீரை யாரும் குடிக்கல. ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த குழந்தைகள் இந்த குடிநீரை சம்பந்தப்பட்ட தினத்தன்று அந்த தொட்டியில் இருந்த குடிநீரை குடிக்கலை என்று ஆய்வுகள் தெரிவிச்சிருக்கு. அதற்கு நாங்க ஆதாரத்தையும் செஞ்சு கோர்ட்ல கொடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பு விசாரிச்ச நீதிபதி வசந்தி வருகின்ற 3ஆம் தேதிக்கு இந்த ஒத்தி வச்சிருக்காங்க. அன்று அடுத்த உத்தரவு பிறப்பிக்க போவதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பூங்குழலி, வருகின்ற 3ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.
மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். The slabs, if you would have noticed, the slabs are now 0 to 4, 4 to the uniform slabs, and there is a gradualism. There was a thing when we had earlier 20%, then it was jumping to 30%. Now it is 20, we have introduced 25 also. So it's a gradual thing which has been done. Now this benefits every one of the taxpayers, because whatever benefits which has come from the slabs gets transmitted across. So therefore everyone gets a benefit. Now the second part, FM decided that, well, some people should get a little more benefit than merely slab rate reduction would have given. And so therefore an extra rebate. So slab rate reduction for everyone and extra rebate for 7 lakhs were already getting it, now 7 to 5 lakhs more people have been added. So this is the philosophy behind it, and as you said, why you do it, I think we expect that all that money which they gave, it comes back to the economy in either consumption, savings or investments, in whatever way they choose to do. I just want to add to that. If you compare what we've done today with what prevailed in 2014 under the Congress government, what we are, most often the narrative is we should put money back in the hands of the people. I want to please give this comparison for your consideration. If you compare it with the 2014 tax rates under the Congress, for somebody who's earning 8 lakhs, nearly 1 lakh more money is in their pockets today because of the amendments that we brought in. மத்திய பட்ஜெட்டை காலை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிலையில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் குறித்தும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்காக தேவையான விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் இருப்பதாகவும் அவர் பேசி வருகிறார். அதேபோல மக்களின் கோரிக்கைகளை ஏற்று எளிதாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் பேசி வருகிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 மருத்துவ படிப்புக்கான இடங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக வரும் நிதியாண்டில் மருத்துவ படிப்பில் கூடுதலாக 10,000 இடங்கள் சேர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். Almost 1.1 lakh undergraduate and postgraduate medical education seats in 10 years, an increase of 130%. In the next year, 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் பீகார் மாநிலத்திற்கு அதிக அளவு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பீகார் மாநிலத்திற்கு இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிதிநிலை அறிக்கையில் அம்மாநிலத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்கானா உற்பத்தியை அதிகரிப்பதற்கான பீகாரில் மக்கானா வாரியம் அமைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதேபோல் மாநிலத்தில் உணவு பதனிடும் பூர்வோதயா திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பீகாரில் உள்ள IIT பாட்னா விரிவுபடுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். பாட்னா விமான நிலையம் தரம் உயர்த்தப்படுவதோடு பீகாரில் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட் வாசிக்க தொடங்கிய 1 மணி நேரத்தில் பீகாருக்கு 7 திட்டங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒரு தலைபட்சமாக நிதிநிலை அறிக்கை என்று எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். 1.5 lakh crore is proposed for the 50-year interest-free loans to states for capital expenditure and incentives for reforms. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே? வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. என்னோட உலகமே இந்த கிச்சன் தான். Quick, quick, hurry up. Come on, make it fast. ஒரு டாப் ஷெஃப் ஆகணுங்கிறதுக்காக ராத்திரி பகல் பார்க்காம வேலை பார்த்தேன். என் மனசுக்கு இருந்த வலிமை என்னோட இதயத்துக்கு இல்ல. ஒரு நாள் எனக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு. எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலா? அப்போதான் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாக் சயின்சஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க இருக்கிற கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் என்னோட லைஃப் ஸ்டைலை புரிஞ்சுக்கிட்டு என் ஹார்ட் ப்ராப்ளமை கரெக்டா டயக்னோஸ் பண்ணாங்க. எனக்கு ஏத்த போல ஒரு ட்ரீட்மெண்ட்டை துல்லியமா, பொறுமையா, பாசத்தோடு செஞ்சாங்க. நான் சீக்கிரம் குணமாகி திரும்பவும் எனக்கு பிடிச்ச சமையல் கலையை தொடர எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாக் சயின்சஸ் தான் காரணம். எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாக் சயின்சஸ். இதயம் மட்டும் இல்ல, உங்கள் கனவையும் பாதுகாப்போம். தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்க மூலமா வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க உதவுங்க. நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மற்றும் உங்களுக்கு சேவை கட்டணமும் உண்டு. தொடர்புக்கு 9363977777. குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்ளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. தாட்சே, இந்த கழுத்து ஒரு மாதிரி வலிக்குது. நீ ஒரு ஸ்ப்ரே வச்சிருப்பல, அதை கொஞ்சம் கூட. ஏண்டா, எனக்கு மூட்டு வலினா ஒருத்தனை போய் மருந்து வாங்கிட்டு வரது இல்ல, கொடுக்க முடியாது படா. ஓ அப்படி. இப்ப பாரு. சார், சக்தி ஃபார்மா டெலிவரி டீம் சார். எப்படி? நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டடா. சக்தி ஃபார்மா ஆப் இருக்கும்போது எதுக்கு தாத்தா மெடிக்கல் ஷாப்லாம் போய்கிட்டு? உன்னோட மெடிசன் தான் கொடு, நானே 20% டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். அதுக்கு ஃப்ரீ டெலிவரி வேற. அந்த ஆப்பை மொபைல் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொடுறா. சக்தி ஃபார்மா, your health, our care. தூய்மை பணியாளர்களுக்கான சுய உதவி குழுக்களை உருவாக்கி கழிவறை பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கான ஒப்பந்தங்களை அவர்களுக்கே வழங்க வேண்டும் என மதுரையில் குரல் எழுந்துள்ளது. மதுரை மாநகராட்சியில் உள்ள 5 மண்டலங்களில் சுமார் 20 லட்சம் பேர் வசிக்கின்றனர். ஆனால் துப்புரவு பணியாளர்கள் 1000 பேர் கூட நிரந்தரமாக பணியமர்த்தப்படவில்லை. நிதி பற்றாக்குறை உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி நிரந்தர பணியாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மாநகராட்சிக்கு சொந்தமான பொது கழிப்பிடங்கள் பெரும்பாலும் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகின்றன. தூய்மை பணிகளும் ஒப்பந்ததாரர்கள் வசமே விடப்படுகின்றன. இதனால் துப்புரவு பணியாளர்கள் பொருளாதார ரீதியாக மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். அரசியல், சமூக செல்வாக்கு படைத்தவர்களுக்கே ஒப்பந்தம் கிடைப்பதே நிதர்சனமாக உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் தொழிற்சங்கத்தினர். ஏற்கனவே சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக இந்த அடித்தட்டு மக்களுக்கு இந்த வாய்ப்புகளை நீங்கள் வழங்கணும். தனிநபருக்கு கொடுப்பதற்கு அவங்களுக்கு அதற்குரிய தகுதி இல்லை, நம்ம அரசு வகுக்கக்கூடிய விதி அடிப்படையில் தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா அவங்கள ஒரு குழு மாதிரி உருவாக்கலாம். மகளிர் குழு மாதிரியோ அல்லது சுய உதவி குழு மாதிரியோ உருவாக்கி அவர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை மாநகராட்சி நிர்வாகம் வழங்கிச்சுன்னு சொன்னால் அடித்தட்டில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கணக்கான பேர் அதன் மூலமாக அவருடைய வாழ்வாதார மேம்பாடு அடையும். தூய்மை பணியாளர்களை ஆரோக்கியமான மனநிலையுடன் பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கின்றனர் தொழிற்சங்கத்தினர். இவர்களுக்கு ஒரு நவீன
தொழில்நுட்பங்களை வழங்கி இவர்களை ஒரு கூட்டுறவு அமைப்பாக மாற்றி இவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு, தொழில் முன்னேற்றத்திற்கு, வருமான முன்னேற்றத்திற்கு அதை எப்படி உருவாக்குவது என்பதெல்லாம் அரசு யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. வெறுமனே அவர்களுடைய உழைப்பை சுரண்டுவது மட்டும் அரசினுடைய வேலையாக இருக்கக்கூடாது. நகர மேம்பாடு என்பது அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஊழியரின் ஈடுபாட்டோடு சேர்ந்தது. இந்த யோசனைகள் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அவற்றை உள்வாங்கிய மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். இனி சில செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் சிலிண்டர் ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்திற்குள்ளாகி அதில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பவுபுரா சவுக் பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி விபத்திற்குள்ளானதில் அதில் இருந்த சிலிண்டர்கள் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறின. நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த குடியிருப்பு வாசிகளை உடனடியாக வெளியேற்றியதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையில். உலகெங்கும் பரவியிருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கின்றீர்களா? வன்னியர் மேட்ரிமோனி மூலம் பாருங்கள். இது மிகவும் நம்பிக்கையான நிறுவனம். அனைவரும் இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள். டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி ஆப். என்ன ப்ரோஸ் இன்னுமா என்றீங்க? ஒருவேளை ஃபியூச்சர்ல ஸ்டார்ஸ் கூட எண்ணிடலாம். ஆனா கேஜ் டைல்ஸோட கலெக்ஷன் என்னவே முடியாது. என்னங்க இனி ஒவ்வொரு வீடும் கேஜ் டைல்ஸ் வீடாகட்டும். கேஜ் டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. ஐயோ பத்திக்குச்சு. ரிப்பீட். காரசாரமா ஈட். 7 up ரிப்பீட். பயோடேட்டாவை வச்சு லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ண முடியுமா? இனி அந்த டென்ஷன் இல்ல. தமிழ்ஷாதி.com ஷாதி லைவ் இருக்கு. 1 மணி நேரத்துல பொருத்தமான 10 ஆன்லைன் மீட்டிங்ஸ், பிடிச்ச மேட்சஸோட. ஷாதி லைவ் ஃப்ரீ ஃபார் ஆல் வின். டவுன்லோட் நவ. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஐயன் வள்ளுவன் வாக்கை வேதமாக கொண்டு கடந்த 5 வருடங்களாக SRM Institute of Science and Technologies இன் கீழ் இயங்கி வரும் SRM College of Agricultural Sciences கல்லூரி அனைத்து வசதிகளையும் கொண்ட சுமார் 250 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் வழிகாட்டுதல் படி கட்டப்பட்ட ஒரு முன்மாதிரி கல்லூரி. இங்கு BSc அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹார்டிகல்ச்சர் போன்ற 4 வருட இளங்கலை தொழிற்கல்வி படிப்பு மற்றும் 2 வருட முதுகலை படிப்பும் கற்பிக்கப்படுகிறது. உயர் தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை படிப்பு, ஒவ்வொரு துறைக்கும் பிரத்யேகமான அதிநவீன லேபரேட்டரிஸ், உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய SRM காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். வேளாண் கல்வி விஞ்ஞான வழியில். குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்ளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. தலைவலி ஜலதோஷமா? ஆமா. இருமதி இருக்கா? ஆமா ஆமா. என்னோட நம்பிக்கையான விக்ஸ் ஆக்ஷன் 500 அட்வான்ஸ் கொடுப்பா. இது தலைவலி ஜலதோஷம் மட்டும் இல்லாம இருமலில் இருந்தும் நிவாரணம் தரும். விக்ஸ் ஆக்ஷன் 500 அட்வான்ஸ். உங்கள் ஊர் உங்கள் குரல். இணைந்து வழங்குபவர்கள் மகா சிமெண்ட், பில்ட் இட் ஸ்ட்ராங், சூரியதேவ் TMT ரிபார், உள்ளிருக்கும் உண்மையான உறுதி, ஏத்தர் ரிட்ஸா. டவுன்லோட் வன்னியர் மேட்ரிமோனி நவ் மற்றும் உங்களின் தி ஒரிஜினல் என்ஜின் ஆயில். உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கோவையில் ஒரே நாளில் 14 கடைகளின் பூட்டை உடைத்து நடந்த திருட்டு சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை சுந்தராபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பொள்ளாச்சி சாலையில் உள்ள LIC காலனியில் அடுத்தடுத்து உள்ள ஹோட்டல், மெடிக்கல் ஷாப், ஜெராக்ஸ் கடை, கொரியர் அலுவலகம் என 14 கடைகளின் ஷட்டரின் பூட்டுகளை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த சுந்தராபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். கடையில் இருந்த கல்லாப்பெட்டி மற்றும் முண்டியலில் இருந்து பணம் மட்டும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது.
வேறு பொருட்கள் எதுவும் கொள்ளையடிக்கப்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அபகரித்துக் கொண்ட 3 மகன்களும் அரவணைக்காமல் துரத்தியடித்த வேதனையில் 94 வயது மூதாட்டி ஒருவர் ஆற்றில் குதித்து உயிர் நீத்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. வீரபாண்டி முல்லை பெரியாற்றின் பெரிய வாய்க்காலில் மூதாட்டி ஒருவரின் சடலம் மிதப்பதை அறிந்த காவல்துறையினர் உடலை மீட்டனர். விசாரணையில் அது கம்பத்தைச் சேர்ந்த கண்ணம்மாள் என்பது தெரியவந்தது. பெரும் கோடீஸ்வரியாக அவரது சொத்துக்களை 3 மகன்களும் ஏமாற்றி எழுதி வாங்கிக் கொண்டு வீட்டை விட்டு துரத்தியடித்ததாகவும், போடி நாயக்கனூரில் மருத்துவமனை வைத்திருக்கும் மகள்வழி பேத்தியான மருத்துவர் ஜோதியின் பராமரிப்பில் இருந்ததும் தெரியவந்தது. பிள்ளைகள் தன்னை மோசம் செய்ததோடு துரத்தியடித்த வேதனையில் இருந்த மூதாட்டி கண்ணம்மாள் ஆற்றில் விழுந்து உயிரை மாய்த்ததாக மருத்துவர் ஜோதியின் மூலம் காவல்துறையினருக்கு தெரியவந்தது. இதே மூதாட்டி கண்ணம்மாள் இதே பிரச்சனையில் 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பம் முல்லை ஆற்றில் குதித்து உயிரை மாய்க்க முயன்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருச்சி துவரங்குறிச்சி அருகே மின்கம்பத்தில் ஆம்னி பேருந்து மோதி தீப்பற்றி எரிந்த விபத்தில் 15 பேர் காயமடைந்தனர். கன்னியாகுமரி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தின் டயர் திடீரென்று வெடித்தது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அங்கிருந்த கம்பத்தை உடைத்துக் கொண்டு சுமார் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறியுள்ளனர். அக்கம்பக்கத்தினர் பயணிகளை மீட்டுள்ளனர். நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் ஓட்டுநர்கள் உட்பட 15 பேர் காயமடைந்தனர். விபத்து காரணமாக சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை அருகே தனிநபரின் கட்டுப்பாட்டில் இருந்த 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நீர்நிலை ஆக்கிரமிப்பை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றினர். மாத்தூர் கிராமத்தில் உள்ள நீர்பிடிப்பு ஊரணியில் 6.5 ஏக்கர் நிலத்தை ரங்கராஜன் என்பவர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியதுடன் தரை வாடகைக்கும் விட்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக ஆர்வலர் காசிராஜன் தொடுத்த வழக்கில் 3 மாதங்களுக்குள் ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. குளத்தூர் வட்டாட்சியர் புவியரசன் தலைமையில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு கட்டடங்களும் ஜேசிபி மூலம் இடித்து தள்ளப்பட்டன. திருவாரூரில் அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் 7வது நாளாக கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு காலவரம்பற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்த 50,000 ரூபாயை அடிப்படை ஊதியமாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் அகழாய்வில் பெண்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்திய வட்டச்சில்லுகள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை தோண்டப்பட்ட 18 குழிகளில் சுடுமண்ணால் ஆன பொம்மை, தங்கத்தினால் ஆன மணி, சூது பவளமணி உள்ளிட்ட 3280க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்நிலையில் தற்போது தோண்டப்பட்ட 2 குழிகளில் பெண்கள் பாண்டி விளையாடுவதற்கு பயன்படுத்திய வட்டச்சில்லுகளை கண்டெடுத்துள்ளனர். நெல்லையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களுடன் 8வது புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. டவுன் வர்த்தக மையத்தில் பொருணை நெல்லை புத்தக திருவிழா என்ற பெயரில் 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவிற்கென 125 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தக திருவிழாவை தொடக்கி வைத்த ஆட்சியர் கார்த்திகேயன் மற்றும் சாகித்ய அகாடமி விருதாளர் கண்ணதாசன் ஆகியோர் சிறைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக உண்டியல் திட்டத்திற்கு புத்தகங்களை வழங்கினர். பள்ளி, கல்லூரி மாணவிகள் தங்களது அடையாள அட்டையை காண்பித்தால் சிறப்பு சலுகை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. மாதாக்கோட்டையில் லூர்ட் மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற போட்டியில் 657 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. 358 மாடுபிடி வீரர்கள் காளைகளோடு மல்லு கட்டினர். போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் தொடங்கி வைத்தார். முதலாவதாக கோயில் காளைகள் அவிழ்க்கப்பட்டன.
இதையடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் களத்தில் நின்று விளையாடின. சீறி பாய்ந்து சென்ற காளைகளை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள், கிரைண்டர், குக்கர், ரொக்க பரிசு போன்றவை வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் விருத்தாச்சலத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர் சாய்ந்ததால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்துள்ளனர். செம்பேரி, வடகரை, திருமலை அகரம், பொன்னேரி, இறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நெல்மணிகள் கதிரிலேயே மீண்டும் முளைத்து விடுமோ என அச்சம் தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 3 வயது பெண் குழந்தை காணாமல் போன நிலையில் கிணற்றில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த தரணி பிரியா தம்பதியின் 3 வயது பெண் குழந்தை ஜெயப்பிரியா கடந்த 28ஆம் தேதி வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார். திடீரென காணாமல் போனதால் 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் அருகே உள்ள கிணற்றிலிருந்து குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டு கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுமதித்துள்ளனர். குழந்தை உயிரிழந்தது குறித்து குடியாத்தம் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர் பாதிக்கக்கூடும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அறுவடை காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயிர் சேதமாக வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வரையாடுகளின் பிரசவ காலம் தொடங்க உள்ளதால் மூணாறு ராஜமலை சுற்றுலா தலம் இன்று முதல் 2 மாதங்களுக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரையாடுகளுக்கு அமைதியான சூழலை உருவாக்கும் நோக்கில் மூணாறு இரவிக்குளம் தேசிய பூங்காவிற்கு உட்பட்ட ராஜமலை சுற்றுலா தல வனச்சாலை வருகிற மார்ச் 31ஆம் தேதி வரை மூடப்பட உள்ளது. ராஜமலையில் கடந்த ஆண்டு 144 வரையாட்டு குட்டிகள் புதிதாக பிறந்துள்ளதும் அவற்றைச் சேர்த்து தற்போது 827 வரையாடுகள் உள்ளதும் கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. தருமபுரியை அடுத்த மோட்டுப்பட்டியில் நள்ளிரவில் எரிவாயு கசிவால் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 2 அடுக்குமாடி கட்டடங்கள் தரைமட்டமானதுடன் இளம்பெண் படுகாயமடைந்தார். பெங்களூரில் வேலை செய்து வரும் ரவி என்பவரது மகள் சிவப்பிரியா வீட்டில் தனியாக இருந்தபோது இந்த விபத்து நடந்துள்ளது. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சிவப்பிரியாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து ஏற்பட்ட வீட்டிற்கு அருகில் இருந்த 5 வீடுகளின் மேற்கூரைகளும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளன. மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் சிக்கனம்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் திருவிழாவில் பாரம்பரியமிக்க இசை போட்டி நடைபெற்றது. இதில் தவில் மற்றும் நாதஸ்வர கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஏராளமானோர் இசை போட்டியை கண்டு ரசித்தனர். இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிலையில் அது குறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஓர வஞ்சனை செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓர வஞ்சனை என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு என்ற பெயர் கூட பட்ஜெட்டில் தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை தானா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவது இல்லையே என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிதிநிலை அறிக்கை குறித்து முதலமைச்சர் தனது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோம், ஆனால் அதில் ஒன்றை கூடவா பட்ஜெட்டில் சேர்க்க மனம் வரவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான எந்த திட்டங்களும் இடம்பெறவில்லை. இந்நிலையில் நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் என்று பல்வேறு கோரிக்கைகள் வைத்த நிலையில் எதையுமே பட்ஜெட்டில் குறிப்பிடவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோம், ஆனால் ஒன்றை கூடவா அறிக்கையில் சேர்க்க மனம் இல்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நெடுஞ்சாலை, ரயில்வே, மெட்ரோ ரயில் என எதையுமே கொடுக்கவில்லை. கொடுக்காமல் இருப்பதற்கு எது தடுக்கிறது என்றவாறும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்கள் ஊர் உங்கள் குரலை தொடர்ந்து பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வாடகை வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட 150 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு ராஜஸ்தானைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு கடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. இது தொடர்பான திடீர் சோதனையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த 39 வயதான கமலேஷ் கைது செய்யப்பட்டார். வரத்து குறைவு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. முகூர்த்த நாட்கள் அடுத்தடுத்து வருவதால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. ஆனால் பனிப்பொழிவு காரணமாக வழக்கத்தை விட பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. இதன் காரணமாக மல்லிகைப்பூவின் விலை 1 கிலோ 5000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல 1 கிலோ முல்லைப்பூ 2500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் மேட்ரிமோனியல் அம்பாசிடர் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்க மூலமா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உதவுங்க. நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு மெம்பருக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் மற்றும் உங்களுக்கு சேவை கட்டணமும் உண்டு. தொடர்புக்கு 9363977777. பல்கூச்சத்திலிருந்து உடனடி நிவாரணம் பெறுங்கள் சென்சோடைன் ராபிட் ரிலீஃபுடன். வாவ், நம்ம படிச்ச SRM கேம்பஸ் அது. What a phenomenal change. Foreign university மாதிரி இருக்கு. என்னுடைய வெற்றி பயணம் இங்கதான் துவங்கிச்சு. உங்களை மாதிரியே நானும் என் பேஷனை பர்சியூ பண்ண
SRMISTயோட ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ல ஜாயின் பண்ணேன். இங்க இருக்கிற யூனிக் கோர்சஸ், ஃபேக்கல்டி, இன்டர்நேஷனல் கேம்பஸ் கல்ச்சர்னு எல்லாமே எனக்கு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. டாப் கம்பெனிஸ், குளோபல் பிராண்ட்ஸ்னு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. நான் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணேன். இன்னைக்கு நான் ஒரு MNCயோட CEO. SRMIST ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ல உங்க கனவுக்கு சிறகுகள் வளரும். And you will surely fly. SRMIST ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் காட்டாங்குளத்தூர். உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் வளரும். குர்தீஸ், பேக்ஸ், பெட்ஷீட்ஸ் இவ்ளோ கம்மி விலையில ஷபாஷ். ஷாப்ஸி சூப்பர் சேலர்ஸ் லைவ் 80% வரை சேமிக்கலாம். பிரைசஸ் அவ்வளோ மாஸ், எல்லாரும் சொல்லுவாங்க ஷபாஷ். ஷாப்ஸி. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கனா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, அப்ப வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். ஹலோ, என்ன மறந்துட்டீங்களே? வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். அப்போ இது தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கடலூர் மாவட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக 30 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சம்பா நெல் சாகுபடி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். சம்பா, நவரை, குறுவை என 3 போகம் நெல் சாகுபடி நடைபெறும் இடம் கடலூர் மாவட்டம். அவ்வப்போது பெய்யும் மழை நீரும் வற்றாத நிலத்தடி நீரும் அந்த மாவட்ட மக்களை பாதுகாத்து வந்தது. வீராணம், வாலாஜா, வெலிங்டன், பெருமாள் ஏரிகளை நம்பி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பெருமாள் ஏரியில் மட்டும் ஆண்டு முழுவதும் நீர் நிரம்பி கிடக்கும். இதில் பெருமாள் ஏரிக்கரையை ஒட்டியுள்ள பூவானிக்குப்பம், கல்லையன்குப்பம், சம்பாரெட்டிப்பாளையம், பள்ளி நீரோடை, ஆலப்பாக்கம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் முக்கிய நடவு பருவமான சம்பா பருவத்தை கைவிட்டு விட்டனர். இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து நிறைய லேபர் பற்றாக்குறை நிறையா. அடுத்து இந்த சம்பா பருவத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எலி தொல்லை, பூச்சி தொல்லை, இந்த தண்ணி வடிகால் வசதி இல்லாமல் எங்களுக்கு தண்ணி வடியாது. எங்களுக்கு தண்ணி ஏறிடும். அப்போ நவர் ஒரு போகத்தை பண்ண முடியும். நாங்கள் நவரை குறுவை 2 தான் செய்ய முடியும். நாங்கள் தை மாதத்திற்கு பிறகு நவரை பட்டம், அதன் பிறகு குறுவை பட்டத்தை மட்டும் நெல் சாகுபடி செய்து வருகிறார்கள். பெருமாள் ஏரியில் நீர் இருந்தாலும் சம்பா பருவம் சமயத்தில் இவர்கள் நடவு பணியை மேற்கொள்வதில்லை. இதற்கு முக்கிய காரணம் பருவமழை சமயத்தில் பெருமாள் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் நீரும் NLC சுரங்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரும் இந்த விவசாய நிலங்களை அப்படியே அழித்துவிடும். இதனால் அந்த சம்பா பருவத்தை தவிர்த்து மழைக்காலம் முடிந்த பிறகு குறுவை மற்றும் நவரை பட்டத்தில் மட்டுமே விவசாயிகள் பயிர் செய்து வருகின்றனர். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இங்கே 2 போகம் தான் பயிர் ஏறுது. அது மெயின் காரணம் மழை நாளில் வெள்ளம் பிடிச்சிரும், சம்பா பண்ண முடியல. நவரை, குறுவை. நவரை மார்கழி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில் விதைக்க ஆரம்பிப்போம். குறுவை வைகாசி ஃபர்ஸ்ட்ல விதைக்க ஆரம்பிச்சிருவோம். 2 சாகுபடி தான் நடக்குது. 3 சாகுபடி நாங்கள் பண்ணணும்னாக்கா வடிகால் நல்லா இருக்கணும். மெயினாக வடிகால் அந்த அளவுக்கு சரியா இல்லை. அது மெயினாக அதனாலே நாங்கள் சம்பா பண்ணுறதில்லை. இங்கே எல்லாமே அப்படி தான். தானூர், சம்பாட்டிப்பாளையம், தீர்த்தனகரி, பூவானிப்போம் எல்லாமே கிட்டத்தட்ட பெருமாள் ஏரிங்க இருக்கிற எல்லாமே மேக்சிமம் 90% 2 போகம் சாகுபடி தான் ஏறுது. செஞ்சாக்கா மழை வெள்ளம், மழை பெஞ்சதுன்னா தண்ணி பிடிச்சிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வடிகிறதுக்கு வடிகால் வசதி இல்லைங்க. வாய்க்கால்லாம் எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா பெருசு அகலமாக இருந்தது. இப்போ எல்லாம் நெருங்கிடுச்சு. அடுத்தது அது தூர்வாராமல் வேற இதுவாயிடுச்சு. கடலூர் விவசாயிகளின் பிரச்சினை குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு வாய்க்காலை 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தூர்வார முடியும் என்று தெரிவித்தனர்.
ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் சமயத்தில் வாய்க்கால்கள் தூர்ந்து விடுவதாக குறிப்பிட்ட அதிகாரி கிளை வாய்க்கால்களை தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினர். புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற புதிய தலைமுறையின் வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியில் பொதுத் தேர்வை எழுத இருக்கும் ஏராளமான 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பங்கேற்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத இருக்கும் மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எதிர்கொள்ள ஆலோசனை தரும் நோக்கில் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிப்படிகள் என்ற வழிகாட்டும் நிகழ்ச்சியை புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சீர்காழி நடராஜன் மெமோரியல் பப்ளிக் பள்ளியோடு இணைந்து வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியை புதிய தலைமுறை நடத்தியது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் AB மகாபாரதி, பள்ளியின் தாளாளர்கள் ராஜ்கமல், ஆதித்யா ராஜ்கமல், புதிய தலைமுறை செய்தி வாசிப்பாளர் வேதவள்ளி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களிடையே உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதுமிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அந்த பாடங்களை சார்ந்த வல்லுநர்கள் ஒவ்வொரு கேள்வியையும் எப்படி அணுக வேண்டும் என்று மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். வெற்றிப்படிகள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை இந்த தேர்வுக்கு படிக்கக்கூடிய தேர்வுக்கு செல்லும்போது அவங்களுக்கு எழக்கூடிய வினாக்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அதையெல்லாம் வந்து நிவர்த்தி செய்து அவங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டி உயர்ந்த மதிப்பெண்கள் பெறவும், இந்த தேர்வுக்கு பின்னர் வந்து அவர்கள் வந்து என்ன துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இது நிச்சயமாக வந்து வழிகாட்டும். பல்வேறு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்திருந்த ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு பாடவாரியாக ஒவ்வொரு பாடத்திலும்